Hello Pasaghala, welcome back to our Aptra JEE Tamil channel. நான் உங்க சஞ்சய் and வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஆக்சுவலி லாஸ்ட் 1 வீக்கா வீடியோஸ் எதுவும் சரியா வரலன்னு சொல்லிட்டு உங்கள நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பசங்களா. எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியல. அட் த சேம் டைம் என்னோட பிசியும் வந்து கொஞ்சம் ரிப்பேருக்கு கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. பட் இப்போ எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மொமெண்ட்ல இருந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டே இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே வேணாம், சரியா? ஓகே, நவ் டேரெக்டாக இன்றைக்கி லெக்சருக்குள்ளே போயிடலாம். இந்த லெக்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11th ஃபிசிக்ஸோட மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் சாப்டர் தான் பசங்களா. ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஆனால் அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா எஸ், வி ஆர் கோயிங் டு டைவ் டீப் இன் டு த சாப்டர். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சம் ஆஃப் த பெஸ்ட் ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஹச்சி வர்மா, இரோடோ புக்ஸ் எல்லாம் எடுத்து அதில் இருந்து ஹேண்ட் பிக்டாக மோர் தென் 50 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த செஷனுக்கு மட்டும். அதாவது இந்த லெக்சர்லேயே நம்ம 50 கொஷின் மேலே சால்வ் பண்ணுவோம். அண்ட் அது போதாதுன்னா உங்களுக்காக ஃப்ரீயாக ஒரு ப்ராக்டிஸ் ஷீட்டுமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுவேன். அதில் ஒரு எக்ஸ்ட்ரா 50 கொஷின் இருக்குது. ஸோ கிளாஸில் போடுற கொஷின்ஸ் ப்ளஸ் அங்கே ப்ராக்டிஸ் ஷீட்டில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் போட்டிங்கனாலே போதும். இந்த சாப்டர்ல இருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் உங்களால் எழுத முடியும், சரியா? அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மோஷன் இன் ஒன் டைமென்ஷனை படிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட் அஸ் குயிக்லி ஜம்ப் இன்டு டுடேஸ் செஷன். ஸோ as far as the content is concerned, we will be looking into motion in 1D fully, சரியா? ரொம்ப டீப் டவுன் போயிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, now before starting the concepts, I want to make two things clear. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்னாடி கொஸ்டின்ஸில் இது யூஸ் ஆகும், சரியா? அதாவது ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன? ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஆனால் ரெஸ்ட்னா இதுதான், மோஷன்னா இதுதான் ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆக்சுவலி ஃபிசிக்ஸில் ரெஸ்ட் அண்ட் மோஷனுக்கு என்ன மீனிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். சி, ரெஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டிக்கிள் ஆர் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் எப்போ இருக்குன்னு சொல்லுவோம்னா அதோட பொசிஷன் டைமை பொறுத்து மாறவே இல்லை. அதாவது 1 செகண்ட் ஆகுது, அந்த பார்ட்டிக்கிள் அங்கேயே இருக்குது. 10 செகண்ட் ஆனாலும் அந்த பார்ட்டிக்கிள் அங்கேயே இருக்குது. 100 செகண்ட் ஆனாலும் அந்த பார்ட்டிக்கிள் அங்கேயே இருக்குது. இது மாதிரி டைம் எவ்வளோ ஆனாலும் அந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷன் அங்கேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் வி வில் சே தட் பார்ட்டிக்கிள் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதோட பொசிஷன் டைமை பொறுத்து மாறவே இல்லை அப்படின்னா தென் அந்த பார்ட்டிக்கிள் ரெஸ்ட்டில் இருக்குது. ஆர் ஒருவேளை பார்ட்டிக்கிளோட பொசிஷன் டைமை பொறுத்து கன்சிஸ்டண்ட்டாக மாறிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது, தென் கொஞ்சம் தள்ளி இங்கே போகுது, தென் கொஞ்சம் இங்கே போகுது, தென் இங்கே போகுது. அதோட பொசிஷன் பார்த்தீங்களா மாறிட்டே இருக்குல்ல டைமை பொறுத்து. இப்படி மாறிச்சு அப்படின்னா தென் அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கிள் மோஷனில் இருக்குன்னு சொல்லுவோம், சரியா? ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ரெஸ்ட்னா பொசிஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம், மோஷன்னா பொசிஷன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் டைம், சரியா? ஓகே, நவ் இது கொஸ்டின்ல நம்ம கிட்ட எப்படி கன்வே பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ல சி, எனிவே வி வில் ரெப்ரசென்ட் த பொசிஷன் வித் எக்ஸ். எப்போதுமே பொசிஷன் எழுத மாட்டோம், சிம்பிளி எக்ஸுங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஷினில் இப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு +5 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு. கரெக்டாக எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5ங்கிற இடத்துல அந்த பார்ட்டிக்கிள் வந்து இருக்குது. எவ்வளோ டைம் ஆனாலும் சரி, எவ்வளோ டைம் மாறினாலும் சரி, அந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷன் மாறவே இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இண்டிபெண்ட் ஆஃப் டைமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? they will just say x is equals to some constant. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா புரிஞ்சுக்கணும் ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை அதுவே x as a function of time கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x is equals to 2t² minus 3t கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் யோசிச்சு பாருங்க, இங்கே நீங்கள் டைமை சேஞ்ச் பண்ண t equals to 1ன்னு போட்டிங்கன்னா ஒரு பொசிஷன் வரும், t equals to 2ன்னு போட்டிங்கன்னா ஒரு பொசிஷன் வரும், t equals to 5ன்னு போட்டிங்கன்னா வேற ஒரு பொசிஷன் வரும். ஸோ டைம் மாற பொசிஷனும் மாறிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் அந்த பார்ட்டிக்கிள் வந்துட்டு மோஷனில் இருக்குன்னு சொல்லுவோம், சரியா? I hope this is clear. This is the very basic பசங்களா. Now let us move right into the chapter. Okay, so the next is rest and motion both are relative terms, சரியா? அது ரெண்டுமே அப்சல்யூட் டேர்ம்ஸ் கிடையாது, அது ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். என்னன்னா சொல்றீங்க, அதாவது மீனிங் இஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும், பட் அது கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஒருத்தர் பார்க்கும்போது அது மோஷனில் இருக்கலாம்.
ஆனால் எப்படின்னா எனக்கு அது ரெஸ்ட்டில் தெரியுது, இன்னொருத்தருக்கு எப்படி மோஷனில் தெரியும்? சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஓகே, லைக் சே எனக்கு முன்னாடி இந்த ஃபோன் இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது இல்லையா? நான் என்ன சொல்லுவேன்? ஐ மை செல்ஃப் அண்ட் திஸ் ஃபோன். நானும் எங்கேயும் போகல, நான் அப்படியே சேரில் ஐடியலாக உட்காந்துருக்கேன் அண்ட் என்னோடய ஃபோன் வந்து இங்கே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த ஃபோனும் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும், சரியா? என்னை பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் யாராவது ஒருத்தர் வேகமாக போயிட்டு மார்ஸில் நின்று ஒரு டெலஸ்கோப் வச்சு நான் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆவேன்? நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருப்பேன். என் கையில் இருக்க ஃபோனும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். ஆனால் அது எப்படி மூவ் ஆகுது? பிகாஸ் எர்த் ரொட்டேட்ஸ் அபவுட்ஸ் இட்ஸ் ஓன் ஆக்சஸ் இல்லையா? ஆமாம், நான் எர்த் வந்துட்டு தன்னை தானே ரொட்டேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நீங்கள் மார்ஸ்லேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பர்சனும் அவர் கையில் இருக்க மொபைல் ஃபோனும் சேர்ந்து மூவ் ஆகுற மாதிரி தெரியுமா? ஆமாண்ணா. ஸோ அதனால தான் சொல்கிறது ரெஸ்ட் அண்ட் மோஷன் போத் ஆர் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ், சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, லெட்ஸ் சே நீங்கள் வந்துட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே? ட்ரெயினில் நார்மல் கம்பார்ட்மெண்ட்ஸில் எப்படி இருக்கும்? இங்கிட்ட ஒரு ரோ சீட் இருக்கும், முன்னாடி ஆப்போசிட் ரோ ஒரு சீட் இருக்கும். ரெண்டு பேரும் உட்காந்து இப்படி ஃபேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்க்கலாம், ஓகே? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஐடலாக இருக்கார், எங்கேயும் மூவ் ஆகலை, அவரு ரெஸ்ட்டில் இருக்கார் இல்லையா? ஆமாம். பட் அதுவே ட்ரெயினுக்கு வெளியே இருந்து யாராவது ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா எப்படி தெரியும்? அந்த ட்ரெயினோட சேர்ந்து நீங்கள் தானே மூவ் ஆகுவீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் ரெஸ்ட்டில் இருக்காரு, பட் ட்ரெயினுக்கு வெளியே இருந்து பார்த்தாங்கன்னா நீங்களும் சரி, உங்கள் ஃப்ரெண்டும் சரி, நீங்கள் போகிற ட்ரெயினும் சரி, மூணுமே மோஷனில் இருக்குது, ஓகே? ஸோ புரிஞ்சுக்கோங்க, ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் நாட் அப்சல்யூட், தே ஆர் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ், சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இந்த ரிலேட்டிவ்ங்கிற டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஷன் இன் 2 டைமென்ஷன் வந்ததுக்கப்புறம் ரிலேட்டிவ் மோஷன்னே சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிப்போம். நிறைய கொஷின்ஸ் இருக்குது, சரியா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். சூப்பர்டா. Now let's start the actual concept. இதில் இருந்து தான் உங்களோட சாப்டர் வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. Let us cut the ribbon and start the chapter. Okay, so first topic is distance and displacement. Okay, I'm not going to explain in detail distance na enna, displacement na enna. ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல. Since being it a one shot, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறையா சால்வ் பண்ணுவோம், சரியா? ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, it is the total path covered by body irrespective of the direction, சரியா? டிஸ்டன்ஸுங்கிறது டோட்டல் பாத் கவர்ட் பை பாடியா, irrespective of the direction. எங்கிட்டு வேணாலும் டைரக்ஷன் இருந்துட்டு போட்டோம், டைரக்ஷன் மேட்டரே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ்னாலே டோட்டலாக அந்த பாடி எவ்வளோ பாத் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். வேறஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா the shortest path from initial to final position. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் பாத் தான், ஓகே? ஸோ இந்த இடத்துல பார்த்துருவோமா? இந்த இடத்துல பாருங்க, பார்ட்டிகிள் வந்து இனிஷியலாக இங்கே இருந்துச்சு, தென் x1 டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டலாக மூவ் ஆகுது, y1 டிஸ்டன்ஸ் வெர்டிக்கலாக மூவ் ஆகுது, அண்ட் x2 டிஸ்டன்ஸ் திரும்பி ஹரிசாண்டலாக மூவ் ஆகிட்டு y2 டிஸ்டன்ஸ் திரும்பி வெர்டிக்கலாக மூவ் ஆகி ஃபைனல் பொசிஷனுக்கு போயிடுச்சு, ஓகே? நவ் what is the distance traveled by the object? Ana, the distance is simply equals to the total path covered. Okay, we are not concerned about the direction. Horizontal போச்சா vertical போச்சா அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு தேவை டோட்டலாக அது எவ்வளோ பாத் கவர் பண்ணியிருக்கு. ஆனால் x1 டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணியிருக்கு, ஓகே? தென் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு? y1 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, ஓகே? தென் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு? அகைன் x2 ட்ராவல் பண்ணியிருக்கு, தென் திரும்பி மேலே ஒரு y2 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, y2 length travel பண்ணிருக்கு. ஸோ டோட்டலாக the path covered by the body irrespective of direction is x1 plus y1 plus x2 plus y2. இதுதான் டிஸ்டன்ஸு. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் we are not concerned about the path. ஓகே, அந்த பார்ட்டிகிள் இப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, இல்லை இங்கேருந்து சுற்றி இப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையெல்லாம் இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், சரியா? ஐ ஹோப் யூ கைஸ் நோ திஸ். ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிளி இந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சது இல்லை? எதுவும் டவுட் இல்லையே? ஓகே. ஆனால் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இட்ஸ் வெரி சிம்பிள். சி, this is your displacement. first இதை புரிஞ்சுக்கோங்க. initial to final இந்த length இருக்குல்ல, இதை தான் displacementனு சொல்லுவோம். the shortest path from initial position to final position. Now how will we even find this? It's very simple. கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்களேன். இந்த distance என்னது? I hope இது தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் உங்களுக்கு, சரியா? கொஞ்சம் இங்கிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். just give me a minute.
ஓகே பார்த்தீங்களா டக்கு டக்குன்னு மூவ் ஆகுறேன். ஓகே ஸோ இந்த இடத்துல பாருங்க வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ்? ஆனால் பார்த்தாலே தெரியுது இது x2 டிஸ்டன்ஸ். அப்போ கீழேயும் சிம்பிளி x2 தான். ஓகே திஸ் இஸ் x2. நெக்ஸ்ட் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்? அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா y1 distance. This is y1 and this is x2. So what is this distance? Shall we use the Pythagoras theorem? Easily use பண்ணலாம்னா. ஏன்னா பாருங்க this is 90 degree. Okay, ஏன்னா horizontal vertical தான் movement இருக்கு. This is 90 degree. Now this length is x1 plus x2. Okay, let me take it to the next page. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அண்ணா இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. கீழே இருக்க லென்த் வந்துட்டு x1 plus x2. ஓகே அண்ட் இங்கே இருக்க லென்த் வெர்டிக்கல் லென்த் வந்து எவ்வளோ வருது? y1 plus y2. ஓகே y1 plus y2. Now your displacement will simply be equals to square root of x1 plus x2 the whole square. Okay, plus y1 plus y2 the whole square. சரியா? I hope this is clear. இதில் யாருக்கு எதுவும் டவுட் இல்லையே? ஏன் வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு அப்படின்லாம்? ஓகேடா. Now இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸு. அண்ட் ட்ரஸ்ட் மீ வி வில் ப்ராக்டிஸ் மெனி கொஷின்ஸ். சரியா? இது வச்சு ஜஸ்ட் இன்ட்ரோ தான், கொஷின்ஸ்லாம் நிறையா இருக்குது, கவலைப்படாதீங்க. ஓகே சூப்பர். ஸோ வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் அவர் கேஸ்? அண்ணா த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 plus x2 the whole square plus y1 plus y2 the whole square. I hope this is clear. Isn't doubt இல்லையே? Okay da. Now I'm going to add one more point to these two concepts, that is distance is a scalar quantity. ஆனா ஏனா see distanceல direction matter ஆகுதா? இல்லைண்ணா டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் டேரக்ஷன் மேட்டரே இல்லை, அது எங்கிட்டு வேணாலும் ட்ராவல் பண்ணட்டும், நமக்கு தேவை டோட்டல் பார்த்து தான். அப்போ டேரக்ஷனே இல்லை டிஸ்டன்ஸுக்கு. டேரக்ஷனே இல்லை அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆனால் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் நம்ம சிம்பிளி ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிமெம்பர் டிஸ்டன்ஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, வேரஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? I hope this is clear. Super Pasaghala. Now let us move on to some very important points regarding your distance and displacement. I hope distance na enna displacement na enna ellarku clear ah irukum. Now idhula irukka important points la onnona paapom. Okay, first point is distance can never be negative, whereas displacement can be negative, 0 and positive. Enna solringa? See, this is obvious, right? For example, let's say ஒரு பர்சன் வந்துட்டு இனிஷியலி இங்கே இருக்கார். ஓகே, அவரோட பொசிஷன் வந்து x ஈக்குவல்ஸ் டு 0. தென் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே லெஃப்டில் மூவ் ஆகி ஃபைனலாக இந்த பொசிஷனுக்கு வந்து நிற்கிறாரு. இப்போ அவரோட புது பொசிஷன் என்ன? ஆனால் x இஸ் ஈக்குவல்ஸ் டு 3. ஓகே, நவ் இப்போ இந்த பர்சனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இட் இஸ் தி டோட்டல் பாத் கவர்ட் பை த பர்சன். இனிஷியலி இங்கே இருந்தார், அப்படியே எவ்வளோ தூரம் நடந்து இங்கே போயிருக்காரு? ஆனால் 3 meters நடந்து இங்கே போயிருக்காரு. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஹிம் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 3 meters தான். சரியா? ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் 3 meters தான். ஓகே ஓகேண்ணா. பட் வாட் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி பேசும்போது நம்ம டேரக்ஷனையும் மனசில் வச்சுக்கணும். நல்லா பாருங்க, எப்போதுமே நம்ம சைன் கன்வென்ஷன் எப்படி இருக்கும்? ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவாக எடுத்துக்குவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெகட்டிவாக எடுத்துக்குவோம் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் டைரெக்ஷன் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ் டைரெக்ஷன். ஸோ இந்த பர்சனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? ஆனால் 3 meters மூவ் பண்ணியிருக்காரு அண்ட் நெகட்டிவ் டைரெக்ஷனில் மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் திஸ் பர்சன் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு -3 meters டா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் நெகட்டிவாக ஆகவே முடியாது. சரியா? டிஸ்டன்ஸுக்கு ஒரு டைரக்ஷனே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ வேல்யூ. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். நெகட்டிவாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஆனால் நெகட்டிவாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு நெகட்டிவ் டைரக்ஷனில் பார்ட்டிகல் மூவ் ஆயிருக்கு, பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் சைடு மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நவ் remember that distance is always greater than or equals to magnitude of displacement. ஆனா இது எப்படி? see it's very simple.
இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன் பாருங்களேன். இனிஷியலி பர்சன் இங்கே நிற்கிறாரு, எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படிங்கிற பொசிஷனில் அந்த பர்சன் நிற்கிறாரு. தென் அப்படியே மூவ் ஆகி எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டார். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. இந்த இடத்துல இவரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? யூ கைஸ் ஹேவ் டு ஆன்சர். இவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு அண்ட் இவர் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்காரு. டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூ கைஸ் ஹேவ் டு ஆன்சர். கம் ஆன், பி குவிக். சி, ஆனால் இதில் வந்துட்டு இனிஷியலி இங்கே இருந்தார், தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து இங்கே வந்துட்டார். எவ்வளோ தூரம் நடந்திருக்காரு? 5 meters நடந்திருக்காருண்ணா. ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஹிம் இஸ் சிம்ப்ளி 5 meters. அண்ட் வாட் அபவுட் இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப சிம்பிள். இனிஷியலி இங்கே இருந்தார், ஃபைனலி இப்போ இங்கே இருக்கார். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ்? ஐ மீன் வாட் இஸ் திஸ் லென்த்? ஆனால் திஸ் இஸ் சிம்ப்ளி ஈக்குவல்ஸ் டு 5னா. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸும் 5 தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 5 தான். ஓகே, +5. சரியா? நவ் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு போல, திரும்பி வந்த வழியிலே நடக்கிறாருடா. திரும்பி என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. இப்படி போனாரா, இனிஷியலி இப்படியே நடந்து போயிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5ங்கிற பொசிஷனில் நின்னாரு. திரும்பி ஒரு யூட்டன் அடிச்சு வந்த வழியிலே போயிட்டு இப்போ ஃபைனலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3ல நிற்கிறாரு. இப்போ ஃபைனலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3ங்கிற பொசிஷனில் நிற்கிறாரு. நவ் இப்போ இவரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணிடலாமா? சி, ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படிங்கிற பொசிஷனுக்கு போகிறதுக்காக அவர் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காரு? ஆனால் பார்த்தாலே தெரியுது, இனிஷியலி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு அவர் வந்துட்டு 5 meters ட்ராவல் பண்ணியிருக்காருண்ணா. ஓகே, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு திரும்பி 5லேருந்து 3க்கு வரதுக்காக அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கணும்? ஆனால் திரும்பி அவர் 5லேருந்து 3க்கு வரதுக்காக 2 meters வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்கணும்ண்ணா. ஓகே, ஸோ டோட்டலாக அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு? ஆனால் டோட்டலாக அவர் வந்துட்டு 5 + 2 7 meters வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்காரு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது. வாட் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே யோசிக்கிறது இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். இனிஷியலாக 0ல இருக்காரு, ஃபைனலாக 3ல இருக்காரு. அப்போ வாட் இஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? இட்ஸ் சிம்ப்ளி ஈக்குவல்ஸ் டு 3 meters. அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் டிஸ்பிளேஸ் ஆகி போயிருக்காரு. ஸோ +3 meters. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷனை நான் சொல்லட்டா? சி, when particle moves in a straight line without changing its direction. பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல இந்த பர்சன் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுறாரு. இவர் இப்படிலாம் வாபிள் ஆகிட்டலாம் போல ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுறாரு. அண்ட் ஹி டஸ் நாட் சேஞ்ச் இஸ் டைரக்ஷன். இங்கே ஆரம்பிச்சாரு, ஸ்ட்ரெயிட்டாக நடந்து இங்கே போய் நின்ட்டாரு. ஓகேவா? when a particle moves in a straight line without changing its direction, then your distance simply equals to displacement. சரியா? பாருங்களா, அதான் இங்கே நடந்திருக்கு. ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஓகே, அவரு டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணல, நேராக இங்கே ஆரம்பிச்சவர் அங்கே போய் முடிச்சிருக்காரு. ஸோ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கு. ஒருவேளை when direction changes, ஒருவேளை டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா then distance will always be greater than displacement. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், this is a question, leave this. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இவர் நேராக போயிட்டு இருந்தார். இங்கே போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு. பட் இந்த இடத்துல அவர் டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிட்டாரு, சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணதுனால நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட அதிகமாகிடுச்சு. ஸோ ரிமெம்பர், டிஸ்டன்ஸ் வில் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. எப்பயுமே டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட கம்மியாக இருக்க முடியாது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட அதிகமாக இருக்கும் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, சூப்பர். நவ் இவ்வளோதான் கான்செப்ட். பட் இதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க தெரியுமா? ஈவன் நீட் JEE மெயின்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் மாடலுமே இதில் இருக்குது. ஒன்றா பார்ப்போம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் திஸ். there is a circular track of radius r. சரியா? இது வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்கு. நவ் பார்ட்டிகிள் வந்துட்டு இனிஷியலி இங்கே இருந்துச்சு. சரியா? Initially the particle is at here. now என்ன ஆகுது? இந்த பார்ட்டிகிள் வந்து இப்படியே மூவ் ஆகிட்டு ஃபைனலாக இங்கே வந்து நிற்கிதுடா. now நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, find the distance traveled by the particle and find the displacement of the particle அப்படின்னு கேட்டிருக்காங்க. now I hope இதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஆனால் எதை? ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? ஆனால் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2π into radius, 2πr இல்லையா? ஆமாண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர்.
ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. ஏன்னா ஐ மை செல்ஃப் வாஸ் நாட் ஷுர் அபவுட் திஸ். ஏன்னா நான் அவ்வளோ மோசமாக நான் படிப்பீங்க. என் கதையெல்லாம் ரொம்ப பெரிய கதை. உங்களுக்கு நான் ஒரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேன். சரியா? லெட்ஸே நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி படித்தேன், நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸோ மேக் ஷூர் தட் யூ கைஸ் ஃபார்வர்ட் திஸ் லெக்சர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோடனே உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் லைவ் செஷன் வந்து வைக்கிறேன். ஓகே, சரி, நவ் கம் பேக் டு த கான்செப்ட். Remember this, the circumference. Circumference என்ன? லென்த். சரியா? அந்த சர்க்கிள் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, இதை வந்துட்டு இப்படியே கட் பண்ணுங்க. இந்த சைடு ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஆனால் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரும். அந்த ஸ்ட்ரைட் லைனோட லென்த்தை மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அதை தான் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் of a circle is simply equals to 2 pi into its radius பசங்களா. சரியா? I hope this is clear. Super da. Now what if we cut the circle into 2? ஓகே, ஒரு ஃபுல் சர்க்கிளோட லென்த், அதாவது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டு 2 pi r நமக்கு தெரியுது. Now ஒருவேளை இப்போ இந்த சர்க்கிளை நான் பாதியாக கட் பண்ணுறேன், பாதியாக கட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஆனால் பாதியாக கட் பண்ணால் நம்மளோட சர்க்கம்ஃபரன்ஸும் பாதி ஆகிடும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்துட்டு பாதியாக கட் பண்ணுறேன், ஹாஃபாக கட் பண்ணுறேன். சரியா? we call that as semi circle. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செமி சர்க்கிள்னு சொல்லுவோம். சரியா? ஏன்னா பாதி தான் இருக்குது. ஓகே, ஸோ what is the circumference? அண்ணா, the circumference is simply, the length of the circle. Okay, this is simply equals to 2 pi r divided by 2. So it simply equals to pi r டா பசங்களா. சரியா? ஓகேண்ணா. now ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, you are cutting 1/4 of a circle. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு படி மேலே போயிட்டு you are going to cut one more part of the circle like this. சரியா? இப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல வெறும் குவார்ட்டர் சர்க்கிள் தான் இருக்குது. ஓகே, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ நோ 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும், பட் ஸ்டில் இட் இஸ் மை டியூட்டி டு கோ ஃப்ரம் த ஸ்க்ராச். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தெரிஞ்சுக்குவோம். சரியா? இதுக்கு பேர் தான் செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த செமி சர்க்கிளோட லென்த் எவ்வளோ? ஆனால் அதோட லென்த் வந்துட்டு 2 pi r டிவைடட் பை 2. ஏன்னா பாதி சர்க்கிளை கட் பண்ணிட்டோம். ஸோ டிவைட் பை 2 பண்ணுறோம். இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு pi r. நவ் வாட் இஸ் திஸ் இஸ் கால்ட் அ குவார்ட்டர் சர்க்கிள். இந்த மாதிரி பாருங்களேன், வெறும் 1/4 மட்டும் இருக்கணும். ஒரு சர்க்கிளை 4 கட் பண்ணுறோம், அப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டை மட்டும் எடுக்கிறோம். இதுக்கு பேர் தான் we call as quarter circle. ஓகே, நவ் இந்த குவார்ட்டர் சர்க்கிளோட லென்த் எவ்வளோ? ஆனால் தட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 2 pi r divided by 4. ஓகே, 4 பார்ட்டாக கட் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகேண்ணா. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு pi r divided by 2. I hope this is clear. Okay, now let's get back to our question. So இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. இது பார்க்க எப்படி இருக்கு? ஆனால் இது ஒரு செமை சர்க்கிள். ஸோ செமை சர்க்கிளோட அந்த லென்த் எவ்வளோ, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? ஆனால் ஒரு செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து சிம்பிளி 2 pi r, total circumference of a circle divided by 2 அண்ணா. அப்போ இந்த பார்ட்டிகிள் வந்து இப்படியே ட்ராவல் பண்ணியிருக்கு, இந்த செமி சர்க்கிளுக்கு அலாங்காகவே ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. அப்போ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? ஆனால் the distance traveled by the particle is simply equals to this length. ஓகே, இங்கேருந்து இங்கே இந்த லென்த்து, அந்த லென்த் என்ன நமக்கு தெரியும்? that is simply equals to 2 pi r divided by 2. it simply equals to pi into r பசங்களா. சரியா? ஓகே, distance is over. டிஸ்டன்ஸ்னா டோட்டல் பாத் irrespective of the direction. டோட்டலாக அது எவ்வளோ பாத் கவர் பண்ணியிருக்கு? ஆனால் இங்கேருந்து இப்படியே போய் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ the total path is simply equals to circumference by 2. நெக்ஸ்ட்டு what about displacement? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் we are only concerned about the initial point and final point. See, initially particle இங்கே இருக்குது, finally இங்கே இருக்குது. what is this distance? ஆனால் we know சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்சஸ் ஆர், திரும்பி சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு அகைன் டிஸ்டன்சஸ் ஆர். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 2r பசங்களா, which is simply equals to its diameter. Okay, I hope this is clear.
ஆனால் என்னென்னா இவ்வளோ பேசிக்கான கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு போர் அடிக்குது, வரேன் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரைலர் தான். பின்னாடி போக போக தான் நம்மளோட மெயின் பிக்சரே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஷின்ஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ சர்க்குலர் ஹால். ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்க்குலருங்கிற ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஹால் இருக்குது. சரியா, எக்ஸாம் ஹால்னு அசியூம் பண்ணிக்கோங்க. நோ, இந்த பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட். எக்ஸாம் ஹால்குள்ளே ஒரு டோர் இருக்கும்ல, உள்ளே வருவோம்ல, அந்த மாதிரி இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. நவ் இந்த ஹாலோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியா, 4 சைடுமே எல் தான், ஒரு ஸ்கொயர் ஷேப்பு. நவ் இந்த ஹால்குள்ளே ஒரு ப்ரொஃபஸர் வந்து என்டர் ஆகுறாரு. இந்த பாயிண்ட்லேருந்து என்டர் ஆகிட்டு இப்படியே 2 ரவுண்ட்ஸ் வந்து அடிக்கிறாராம். சரியா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்படி போகிறாரு, இப்படி வந்துட்டு இப்படி வந்து திரும்பி இங்கே வந்துடுறாரு. திரும்பி அகைன் இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறாரு. இப்படி போய் இப்படி போய் இப்படி போயிட்டு ஃபைனலாக இங்கே வந்துட்டு எக்ஸிட் ஆகிடுறாராம். ஓகே, ஒரு ப்ரொஃபஸர் உள்ளே வராரு, 2 ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி எக்ஸிட் ஆகிடுறாரு. நவ் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த ப்ரொஃபஸர் அண்ட் வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாரு? ஆனால் இவர் வந்து 2 ரவுண்ட் அடிச்சிருக்காரு அந்த ரூமை. ஒரு ரவுண்ட் அடிச்சாருன்னா அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாரு? இங்கே ஒரு எல் டிஸ்டன்ஸ், இங்கே ஒரு எல் லென்த், இங்கே ஒரு எல், இங்கே ஒரு எல், இங்கே ஒரு எல். ஸோ ஒரு ரவுண்டில் அவர் 4L லென்த்தை கவர் பண்ணியிருக்கணும். அப்போ 2 ரவுண்டில் 2 × 4 8L லென்த்தை கவர் பண்ணியிருப்பாரா? ஆமாண்ணா. ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? ஓகே, ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ப்ரொஃபஸர் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 8L. அண்ட் வாட் அபவுட்ஸ் ஹிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஆனால் இனிஷியலி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார், இப்படி போனார், சுற்றி இங்கே வந்துட்டார், திரும்பி போனார், சுற்றி இங்கே வந்துட்டார். ஸோ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்பி வந்துட்டார். அப்போ அவரோட இனிஷியல் பொசிஷன் அங்கே தான் இருக்குது, ஃபைனல் பொசிஷனும் அங்கேயே இருக்குது. நவ் வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? இட்ஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 0 பசங்களா. சரியா? how this is clear? சூப்பர்டா. நவ் லெட்ஸ் ரைஸ் தி லெவல் அ பிட், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஷின் வந்து சர்க்குலர் மோஷனில் கொஞ்சம் யூஸ் ஆகும். அண்ட் இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு R ரேடியஸ் இருக்க ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குது. அண்ட் இதில் ஒரு பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கான். ஓகேவா? இனிஷியலி அட் டைம் t ஈக்குவல்ஸ் டு 0 அந்த பார்ட்டிகிள் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு அட் டைம் t ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் T அந்த பார்ட்டிகிள் இங்கே போயிடுச்சு. அண்ட் when time t equals to 2 times of capital T அந்த பார்ட்டிகிள் அப்படியே மூவ் ஆகி இங்கே வந்துருச்சு. சரியா? நெக்ஸ்ட் when time t equals to 3 times of capital T அந்த பார்ட்டிகிள் அப்படியே மூவ் ஆகி இங்கே வந்துருச்சு. தென் ஃபைனலாக when time t equals to 4t அந்த பார்ட்டிகிள் திரும்பி மூவ் ஆகி மேலேயே போயிடுச்சு. ஓகே, ஸோ இனிஷியலி இங்கே இருந்தது t டைமில் இங்கே இருக்குது, 2t டைமில் இங்கே இருக்குது, 3t டைமில் இங்கே இருக்குது, 4t டைமில் திரும்பி மேலேயே போயிடுது. ஓகேவா? நவ் நம்ம ஒவ்வொரு டைம்லையும் அந்த பார்ட்டிகிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அண்ட் அந்த பார்ட்டிகிளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இட்ஸ் அ வெரி குட் கொஷின். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தாட் ப்ராசஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் அட் டைம் t ஈக்குவல்ஸ் டு t கேபிட்டல் T பார்ட்டிகிள் எங்கே இருக்குது? ஆனால் இங்கே இருக்குது. ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்? ஆனால் இனிஷியலி இங்கே இருந்துச்சு, நவ் இப்படியே மூவ் ஆகுது. சரியா? இந்த பாத் கொடுக்கலன்னா இதுதான் பாத். ஓகே, இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகி இங்கே போயிடுது. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு? ஆனால் இந்த டோட்டல் சர்க்கிளில் 1/4 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. ஓகே, திஸ் இஸ் சிம்பிளி அ குவார்ட்டர் சர்க்கிள். அண்ட் ஒரு குவார்ட்டர் சர்க்கிளோட லென்த் எவ்வளோ நமக்கு தெரியும்? தட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 2πr divided by 4 or this is simply equals to πr divided by 2 பசங்களா. I hope this is clear. So எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு? ஆனால் when time equals to capital T இந்த பார்ட்டிகிள் வந்து πr/2 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. I hope this is clear. Okay, now what about the displacement? ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா we will only think about initial and final position. Initially பார்ட்டிகிள் இங்கே இருந்துச்சு, finally பார்ட்டிகிள் இங்கே இருக்கு. Now what is the shortest distance? What is the shortest distance? Anna, shortest distance is simply a straight line connecting your initial and final point. Amana. Now, can you guys tell me what is the length of this line? Anna, this is R, this is R. So this length is simply equals to R square plus square root of R square plus R square. Illaya? Amana. So the simplify பண்ணனும்னா நமக்கு என்ன வரும்? ஆனா if we simplify this will simply be equals to root 2r. Okay? Pythagoras theorem யூஸ் பண்ணிருக்கேன். Okay? So Pythagoras theorem எல்லாருக்கும் தெரியும்ல? Hypotenuse squared is equals to this other two sum of other two sides squared. Okay? Now நமக்கு அந்த hypotenuse மட்டும் வேணும்னா square root எடுத்துக்கணும். சரியா? ஓகேனா? Then what about displacement? It's equals to root 2r பசங்களா.
சரியா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் when time t equals to 2t இந்த பார்ட்டிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். see it's very simple. when time t equals to 2t பார்ட்டிக்கிள் இங்கே இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பற்றி பேசிடுவோம். இனிஷியலி பார்ட்டிக்கிள் இங்கே இருந்துச்சு, ஃபைனலி இங்கே இருக்கு. ஸோ இப்படியே போயிருக்கணும். சரியா? அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு? ஆனால் இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் divided by 2. ஏன்னா பாதி சர்க்கிள் தாண்டி இங்கே இருக்கு. சரியா? ஸோ டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr divided by 2. சரியா? ஓகேண்ணா. 2πr divided by 2. So the distance traveled by the particle is simply equals to pi r. And what about displacement? Initial point இங்க, final point இங்க. Initial pointக்கும் final pointக்கும் நடுவுல இருக்க shortest distance என்ன? அண்ணா simply a straight line. Now what is the length of this straight line? அண்ணா this straight line is simply equals to r plus r 2r na, அது diameter. 2r. Okay. Now next when time t equals to 3t இந்த பார்ட்டிகிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பத்தி பேசிடுவோம். இனிஷியலி இங்க இருந்துச்சு, ஃபைனலி இங்க இருக்கு. அப்ப அது எங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கணும்? ஆனா இப்படியே சுத்தி இங்க வந்திருக்கணும். ஓகே, சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு? ஆனா இது ஒரு பார்ட். ஓகே, சர்க்கிளை 4ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 3 பார்ட் கவர் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஓகே, ஆர் யூ கேன் ஆர் எஸ் யூ கேன் கோ லைக் தட் இட் செல்ஃப். சரியா? ஆர் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தூரம் வந்துட்டு பை ஆர் லென்த்து. ஓகே, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது பை ஆர். நவ் இங்கேருந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பை ஆர் பை 2. ஓகே, ஸோ இஃப் யூ ஆட் திஸ் பை ஆர் ப்ளஸ் பை ஆர் பை 2, this is simply equals to 3 pi r by 2. சரியா? எப்படி 3 pi r by 2 வந்துச்சு? ஆனா இங்க இருந்து இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், pi r. now ஒரு quarter of the circle-க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு நமக்கு தெரியும், pi r by 2. so pi r ஐயும் pi r by 2 ஐயும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? ஆனா we will get 3 pi r divided by 2. சரியா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் let us talk about the displacement. now displacement என்னது? ஆனா சிம்பிளி இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். நல்லா பாருங்க, isn't the shortest distance is this straight line? ஆமாண்ணா. now what is this length? அண்ணா சிம்பிளி அகைன் பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? திரும்பி √2r தான் வரும். சரியா? ஓகே, now the displacement is simply √2r. okay, now what about the distance when time equals to 4t? ஆனா when time equals to 4t particle ஒரு full complete round அடிச்சிட்டு திரும்பி இங்கே வந்துருச்சு. ஓகே, நமக்கு தெரியும் ஒரு full circle ஓட total length or its circumference is equals to 2 pi r. so distance covered is 2 pi r. but what about its displacement? அண்ணா displacement வந்துட்டு simply equals to 0 அண்ணா. ஏன் 0? ஏன்னா இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு, திரும்பி சுற்றி அதே இடத்துக்கு வந்து நின்றுச்சு. சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே திரும்பி வந்து நின்னதுனால அதோட displacement என்ன ஆயிடுச்சு? அண்ணா simply 0 ஆயிடுச்சு. I hope it's clear. சரியா? சூப்பர்டா. இந்த கொஷின் புரிஞ்சிச்சு அப்படின்னா now let's quickly move on to your next question. this is very important. சரியா? ஓகே, ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a wheel of radius r is in contact with the ground. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு வீல் இருக்கு, இந்த வீலோட ரேடியஸ் வந்து r-ஆ. now இந்த வீல் வந்து இப்படி கான்டாக்டில் இருக்கா கிரவுண்டோட, கிரவுண்டோட இப்படி டச் ஆகிட்டு இருக்கான். the point of contact is a. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த point of contact வந்துட்டு ஏவா. now find the displacement of point a after half rotation of the wheel. okay, so first before proceeding with this question இந்த rotation concept கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. it's very simple. see, first ஒரு wheel இப்படி இருக்கு, இந்த wheelோட radius வந்து r-ன்னு வச்சுக்கோ. சரியா? ஓகேண்ணா. now இந்த வீல் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அடிக்குதுடா. சரியா? இப்படி இருக்குல்ல அந்த வீல், அப்படியே இப்படி சுற்றி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் எப்படி இருந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலி இந்த பாயிண்ட்டே கீழே இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மேலே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஃபைனலாக திரும்பி அந்த பாயிண்ட்டையே இருந்த இடத்துக்கே வந்துச்சு. அப்படி வந்துச்சுன்னா தான் ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன். சரியா? ஃபுல்லாக ரொட்டேட் அடிச்சு திரும்பி இந்த இடத்துக்கே வந்துருச்சு. now இப்படி ஒரு ஃபுல் ரொட்டேஷனில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்? ஓகே, இந்த கான்செப்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியவே புரியாது.
ஏன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்கிறேன்னா எனக்கு இது பர்சனலாக புரிஞ்சதே இல்லை எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதனால தான் இதை தனியாக எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த சர்க்கிள் இருக்குல்ல, அதாவது இந்த வீல், இது ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுன்னா சிம்பிளி ஈக்குவல் டு இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ். சரியா? I hope this is clear. ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனில் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் லென்த்தை வந்துட்டு கீழே கவர் பண்ணியிருக்கும். சரியா? ஆனால் அது எப்படி? சிம்பிளி இஃப் யூ வாண்ட் த ரீசன், கட் திஸ் சர்க்கிள். கட் பண்ணி பாருங்களேன். கட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துலேருந்து வச்சு அந்த சர்க்கிளை எப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்ட்லி இவ்வளோ தூரம் லென்த்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிளில் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கிரவுண்டில் கவர் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நிறைய கொஷின்ஸில் யூஸ் ஆகும். சரியா? ஓகே. நவ் the distance covered is simply equals to circumference when on one complete revolution. இதுவே 10 complete revolution ஆச்சுனா அண்ணா 10 into circumference. Okay, I hope this is clear. Okay, now what is the distance covered? It simply equals to circumference 2 pi r. சரியா? ஓகே. now நம்ம கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த வீல் வந்துட்டு ஃபுல் ரொட்டேஷன் அடிக்க வேணாமா, ஜஸ்ட் ஹாஃப் ரொட்டேஷன் அடித்தா போதுமா. அதாவது இந்த பாயிண்ட்டையே திரும்பி இதே இடத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாக்ட்லி இப்படி ஆப்போசிட் பொசிஷனில் இருந்தால் ஓகே. இப்படி இருக்கா, இப்படியே சுற்றி கரெக்டாக இங்கே மேலே வந்துருச்சுன்னா ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்திருந்தா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும்? ஆனால் சிம்பிள், ஒரு ஃபுல் ரொட்டேஷனில் சர்க்கம்ஃபரன்ஸை கவர் பண்ணுதுன்னா அப்போ ஹாஃப் ஆஃப் த ரொட்டேஷனில் சர்க்கம்ஃபரன்ஸ் பை 2 லென்த்தை கவர் பண்ணோம். புரிஞ்சுது இல்லை? ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் திஸ் கேஸ்? ஆனால் திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 pi r divided by 2. இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு pi r அண்ணா. சரியா? ஓகே, சூப்பர். அப்போ நம்ம இந்த கொஷினில் என்ன அப்ளை பண்ணலாம்? ஆனால் இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இது ஒரு ஹாஃப் ரெவல்யூஷன் முடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படி என்ன பண்ணுது, இப்படியே சுற்றி ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் ஆர் ஹாஃப் ரெவல்யூஷன் முடிச்சிருச்சு அப்படின்னா தென் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கீழே கவர் பண்ணியிருக்கோம்? ஆனால் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கணும்னா இட் ஷுட் ஹாவ் கவர்ட் பை ஆர் டிஸ்டன்ஸ்னா. ஸோ இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு பை ஆர். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேடா, சூப்பர். நவ் நமக்கு தேவை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் திஸ் பாயிண்ட் ஏ இல்லையா? ஆமாண்ணா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. நீங்களே சொல்லுங்கள், எனக்கு சொல்லி சொல்லி போர் அடிச்சிருச்சு. வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ்? அண்ணா இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு இட்ஸ் சிம்பிளி த ஸ்ட்ரைட் லைன் பிட்வீன் தெம். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட் இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நவ் எனக்கு கீழே இருக்க டிஸ்டன்ஸ் தெரியும். சரியா? அதாவது ஐ நோ தட் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு பை ஆர் இல்லையா? ஆமாண்ணா. நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த டிஸ்டன்ஸும் தெரியும். ஆனால் இது எப்படின்னா உங்களுக்கு தெரியும், சி த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஆர். நவ் இது என்னது அண்ணா, ஆர் ப்ளஸ் ஆர் 2r இல்லையா? டயமீட்டரா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி த டயமீட்டர் 2r. ஸோ யோர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், அதாவது பை ஆர் ஸ்கொயர். ஓகே, பை ஆர் squared plus 2r squared பசங்களா. I hope this is clear. Now what is the displacement? அண்ணா displacement is simply equals to இந்த இடத்துல r square, இங்கேயும் r square காமனாக வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே r வந்துடும். or simply I can write r square of pi square plus 4. now இந்த r square வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துடுறேன். அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா what will I get? அண்ணா I will get that the displacement is equals to r into square root of pi squared plus 4. I hope this is clear. இதில் எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் யோர் நீட் எக்ஸாமினேஷன். பட் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் இயர்லேருந்து கொஷின் பேப்பர் லெவல் டஃப் ஆகிடுச்சு. ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஹார்ட் கொஷின்ஸ் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சரி. பட்
இது எல்லாமே கொஷின், அதாவது நம்ம தாட் ப்ராசஸ் பில்ட் பண்ணுறதுக்கு தான். ஆக்சுவல் கொஷின்ஸ்லாம் இதுக்கப்புறம் தான் இருக்குது. சரியா? சூப்பர்டா. நவ் ஐ வாண்ட் டு டீச் யூ கைஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் விச் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரேடியன்ஸ். ஓகே, சி இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆங்கிளை வந்துட்டு டிகிரியில் மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 30 டிகிரி, 60 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி மேத்தமேட்டிக்ஸில் நம்ம இந்த மாதிரி டிகிரியில் பேச மாட்டோம், ரேடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு புது யூனிட்டில் பேசுவோம். ஆனால் அப்படியா? சரி, இப்போ ஒரு டிகிரினா எவ்வளோ ரேடியன்ஸ்? ஆக்சுவலி we all agreed that 180 டிகிரிஸ் இருக்குல்ல, ஒரு ஸ்ட்ரைட் லைன் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணோம்? ஆனால் ஒரு ஸ்ட்ரைட் லைன் இஸ் 180 டிகிரி. ஓகே, ஸோ தட் 180 டிகிரிஸை நம்ம பை ரேடியன்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், 180 டிகிரிஸ் அப்படின்னா பை ரேடியன்ஸ். அப்போது வாட் இஸ் 1 டிகிரி? சிம்பிளி ரெண்டு சைடு 180 டிவைட் பண்ணுங்க. We will get 1 degree is equals to pi divided by 180 radians பசங்களா. சரியா? This is very important. ஏன்னா ரேடியன்ஸில் தான் டீல் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இன் போத் ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ். சி ஃபிசிக்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் வேறு வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதே இட்ஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், இனிமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆங்கிள்ஸை ரேடியன்ஸில் தான் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். சரியா? ஓகே, அண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா யூ ஹாவ் டு ரிமெம்பர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டா, for your entirety of class 11th and 12th இந்த ஃபார்முலா யூஸ் ஆக போகுது. ஆனால் அது என்ன ஃபார்முலா? சி ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளில் ஏபி அப்படின்னு ஒரு ஆர்க் இருக்கு. சரியா? அந்த ஏபிங்கிறது ஒரு ஆர்க். சரியா? ஓகே, நவ் இந்த ஆர்க் வந்து சர்க்கிளோட சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த ஏபிங்கிற ஆர்க் வந்து தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது. சரியா? ஓகே, நவ் இந்த சர்க்கிளோட ரேடியஸும் உங்களுக்கு தெரியும். ஓகே, யூ நோ 3 things. There is an arc AB and இந்த arc AB வந்துட்டு theta angle மேக் பண்ணுது சென்டரில். சரியா? ஓகேண்ணா. அண்ட் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? R. ஓகே, சூப்பர். நவ் இந்த மூணுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்குது பசங்களா. ஆனால் அப்படியா? என்ன ரிலேஷன்? சி that the theta theta இருக்குல்ல, theta is equals to arc length. இந்த ஆர்க்கோட லென்த் இருக்குல்ல, ஆமாண்ணா, that arc length divided by its radius டா. ஓகே, நவ் what is arc length? அண்ணா arc lengthங்கிறது இந்த கேஸில் AB. ஓகே, AB. now what is the radius? அண்ணா ஆறுங்கிறது தான் ரேடியஸ். சரியா? ஓகே, பட் இந்த ஃபார்முலாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்குது, அதை மட்டும் என்ன ஆனாலும் நீங்கள் மறந்துடவே கூடாது. ஆனால் அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்? அதாவது இங்கே தீட்டா யூஸ் பண்ணுறோம்ல, இந்த தீட்டா வந்துட்டு should be in radians, டிகிரி கிடையாது. சரியா? this theta should be in radians. I hope this is clear. This is very important condition ரா. மறந்து கூட தீட்டாவை டிகிரியில் சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க, ரேடியன்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். I hope this is clear. ஓகே, சூப்பர். ஐ திங்க் ரொம்ப நேரமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடே உட்காந்துருக்கேன். பட் எனிஹவ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்க்ரீன் தெரிஞ்சால் ஓகே தான். என்ன பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன பார்க்காதீங்க, ஸ்க்ரீனை பாருங்கள். சரியா? ஓகே, let's solve this question. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a particle moves by 120 degree on a circular track, find its distance and displacement. ஓகே, அதாவது இதுதான் ரஃப் ஃபிகர். ஒரு பார்ட்டிகல் இனிஷியலி இங்கே இருக்கான். நவ் இங்கேருந்து இப்படி சர்க்கிள் ட்ராக்ல மூவ் பண்ணி ஃபைனல் பொசிஷனுக்கு போயிடுச்சான். நவ் நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி angle between your initial and final position is 120 degree. அதுதான் இப்படி சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. a particle moves by 120 degree அப்படின்னா இனிஷியலுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் நடுவில் 120 டிகிரி ஆங்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நவ் நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் அசியூம் தட் தி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத் இஸ் R. அசியூம் பண்ணிக்குவோம், கொடுக்கல அசியூம் பண்ணிக்குவோம். சரியா? சரி, நவ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது சிம்பிள். சி let's say this initial point is A and this final point is B. The distance is simply the arc length AB. இல்லையா? ஆமாண்ணா, distance அப்படிங்கிறது simply the arc length AB. ஓகே, ஓகேண்ணா. now எப்படி இந்த ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கலாம்? ஆனால் நீங்கள் இப்போ தான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்க, that theta is equals to arc length by radius அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இப்போ தானே அந்த ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்.
பட் நான் அந்த இடத்துல இன்னொரு கண்டிஷனும் சொல்லியிருந்தேன். இந்த தீட்டா இருக்குல்ல, this should be in radians not in degrees. இந்த இடத்துல டிகிரியில் கொடுத்துருக்காங்க ஆங்கிள். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ணுங்க. சரியா? see this should be in radians. மறந்து கூட இதை டிகிரியில் போட்டுறாதீங்க. this should be in radians. சரியா? ஓகேண்ணா. சூப்பர். now நமக்கு என்ன தெரியும் அண்ணா, theta is equals to 120 degree தெரியும். now we know 1 degree is equals to how much radians அண்ணா, we know 180 degree equals to pi radians. அப்போ 1 degree equals to pi divided by 180 radians. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் 120 டிகிரியை மாற்றணுங்கிறதுக்காக I am just multiplying with pi by 180 பசங்களா. சரியா? ஆனால் இது எப்படி நீங்கள் பண்ணீங்க, see திரும்பி யூனிட்டரி மெத்தட் தான். see 1 degree equals to pi by 180 radians. ரெண்டு சைடு 120 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும் அண்ணா, 120 டிகிரி ஈக்குவல்ஸ் டு 120 இன்டூ pi by 180 radians. அதுதான் அந்த இடத்துல எழுதியிருக்கேன். சரியா? 120 இன்டூ pi by 180 radians. ஓகே, now டிகிரி கேன்சல் ஆகிடும். if you cancel this, we know 120 goes for 2 times, whereas 180 goes for 3 times. So what is the angle in radians? Anna, the angle in radians is simply equals to 2 pi by 3. சரியா? ஓகேண்ணா. ஸோ நமக்கு இது தெரிஞ்சிருச்சு, theta equals to 2 pi by 3 தெரிஞ்சிருச்சு. let's simply calculate it. இதிலிருந்து நமக்கு இப்போ என்ன தெரியும் அண்ணா, the arc length is simply equals to the arc length is equals to theta into radius. இல்லையா? ஆமாண்ணா. now what is theta? theta radiansல போடணும், இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 2 pi by 3 okay into radius எவ்வளோ, we assume that the radius is simply equals to r. okay, now what is the distance அண்ணா, ஏல இருந்து b வரைக்கும் இந்த பார்ட்டிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கான், it simply equals to the distance is simply equals to 2 pi by 3r. சரியா? I hope this is clear. 2 pi by 3r. ஓகேடா. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஃபார்முலாவை டேரெக்டாக போட்டோம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். சி டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன ஆனால், இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் சிம்பிளி எ ஸ்ட்ரைட் லைன் கனெக்டிங் யுவர் இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் பாயிண்ட். இப்போ இந்த லென்த்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஐ எம் கோயிங் டு யூஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியாமெட்ரி. சரியா? என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளி இந்த ஆங்கிள் நமக்கு 120 டிகிரி இல்லையா? இப்போ நான் எக்ஸாக்டாக இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஒன்று வரைகிறேன். ஓகே, ஸோ அந்த லைன் வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், தட் லைன் வில் பி லைக் திஸ். ஓகே, அண்ட் நோ இந்த லைன் வந்து ஆங்கிளை பைசெக்ட் பண்ணியிருக்கு, மீனிங் தட் இந்த ஆங்கிள் இப்போ 60 டிகிரி அண்ட் இந்த ஆங்கிளும் இப்போ 60 டிகிரி. சரியா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு அண்ட் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், திஸ் இஸ் ரேடியஸ், திஸ் இஸ் ரேடியஸ். ஆமாண்ணா, இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். ஓகே, அண்ட் இந்த அதாவது பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு இது வந்து ரேடியஸு, இதை வந்து லெட்ஸே ஹைட்னு வச்சுக்கோம். இதோட ஹைட் நமக்கு தெரியல, இதுவும் ஹைட். ஓகேவா? நவ் வி நோ 2 sides ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகே, அண்ட் வி நோ 1 angle. ஸோ ஈஸியாக இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஆமாம், நான் ட்ரிக்னோமெட்ரி அப்ளை பண்ணால் வித்தின் செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், இந்த சைடு தெரியும், இந்த ஆங்கிள் தெரியும். we can easily find the value of this x. அண்ட் ரிமெம்பர், இந்த ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வரைஞ்சிருக்க லைன் இருக்குல்ல, அது ஆங்கிளோட சேர்த்து இந்த லைனையும் பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட்னா ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. சரியா? ஸோ இது டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இதுவும் டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான். ஸோ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம அழகா இந்த டோட்டல் லென்த், அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை 2xன்னு எழுதிடலாம். ஓகே, சரி, ஓகேண்ணா.
ஸோ ஐம் அகெயின் ரிவைண்டிங். என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சிம்பிளி இந்த இடத்துல இருந்து பைசெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ தட் இந்த சைடு ஆங்கிள் 60, இந்த சைடு ஆங்கிள் 60. நவ் இந்த லென்த் எக்ஸ் அண்ட் இந்த லென்த் இஸ் ஆல்சோ எக்ஸ். வி ஜஸ்ட் ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸை கண்டுபிடிச்சா போதும். ஒரு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2x தான் பசங்களா, சரியா? ஓகே. நம்ம x ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும், which is pretty simple. See, we know this angle is 90 degree, right? This angle is 90 degree. Let's apply sin 60. இந்த இடத்துல sin 60 அப்ளை பண்ணி பார்ப்போம். We know sin theta is equals to opposite side by hypotenuse, இல்லையா? ஆமாண்ணா. Opposite side divided by hypotenuse. Now இந்த இடத்துல பாருங்க, I'm going to apply sin theta for this angle. So I can write sin of theta என்ன 60 degree. Sin 60 degree is equals to opposite. இதுக்கு opposite எங்க இருக்கு? ஆனா இங்க x இருக்கு. So x divided by hypotenuse. Hypotenuse என்ன? ஆனா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கோ அதான் hypotenuse. பாருங்க, இதான் 90 டிகிரி. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்க சைடு தான் hypotenuse. So hypotenuse is simply r. சரியா? ஓகே. Hope this is clear. சரியா? ஓகேண்ணா. ஸோ இங்க இருந்து what is the value of x? அண்ணா the value of x is simply equals to r sin 60. Okay? Oh, okay na. Now we know the value of sin 60. Sin 60 oda value enna? Anna root 3 by 2. We know that the value of sin 60 is simply equals to root 3 divided by 2. So I am substituting the value over here. Substitute பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? அண்ணா x is equals to r root 3 divided by 2 அண்ணா. இதுதான் வேல்யூ ஆஃப் எக்ஸ், சரியா? ஓகே. பட் நமக்கு தெரியும் அவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2x அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2x? அண்ணா we just have to multiply this with 2 or இந்த 2 இங்கே எடுத்துட்டு வந்துருங்க. 2x equals to r root 3. ஓகே. ஸோ this is equals to r root 3 பசங்களா, சரியா? or simply root 3rனு கூட எழுதலாம். You can write this down as root 3r. Okay? Okay na. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். இதுல இருந்து நிறைய அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா ஒரு ஜெனரல் ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே. சரி, இந்த மாதிரி எப்போ கொஸ்டின் வந்தாலும் ஓகே. அதாவது ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, அது சர்க்குலர் ட்ராக் ஆஃப் ரேடியஸ் ஆர்ல டிராவல் பண்ணுது. லெட்ஸ் அஸ்யூம் தீட்டா ஆங்கிள் கவர் பண்ணிருக்க அப்படின்னா தென் வாட் இஸ் டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு த ஆர்க் லென்த். we know theta is equals to arc length by radius. so arc length is equals to theta into radius, இல்லையா? ஆமாண்ணா, இதோ இங்கே யூஸ் பண்ணோம்ல, arc length is equals to theta into radius. so அதை அப்படியே டைரக்டாக எழுத போகிறேன். distance covered by the particle is simply equals to theta into radius, but keep in mind that the theta should be in radians. சரியா? theta டிகிரியில் போடக்கூடாது, ரேடியன்ஸில் போடணும். ஓகே, சரி. now டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அண்ணா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபார்முலா ஐ எம் டைரக்ட்லி ரைட்டிங் இட் ஓவர் ஹியர். திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 2r sin of theta by 2. சரியா? டைரக்ட்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணோம்ல, அப்படி தான் டிரைவ் பண்ணணும். அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வரும்? அண்ணா the displacement is nothing but the shortest distance between initial and final point. எவ்வளோ வரும்னா 2r sin theta by 2 வரும் பசங்களா. ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக அதை போட்டுட்டு நவுந்துருங்க. ஓகே, சூப்பர்டா. நவ் I want you guys to learn about directions first. ஓகே, ஏன்னா நிறைய கொஷின் டைரக்ஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம இந்தியா மேப்பில் நடுவில் போயிட்டு சென்ட்ரல் நின்றுட்டு கரெக்டாக மேலே பார்த்தோம்னா நார்த்து, கீழே இருக்கிறது சவுத்து. ஸோ தட்ஸ் வை வி ஆர் சவுத் இந்தியன்ஸ், மேலே இருக்கவங்களாம் நார்த் இந்தியன்ஸ். அண்ட் இது நிறைய பேர் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஆக்சுவலி ரைட் சைடு ஈஸ்ட், சரியா? மேப்பில் நின்று இப்படி ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு. ஓகே, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. ஏன்னா நமக்கு தெரியும் வெஸ்ட் பெங்கால் எங்கே இருக்குது,
வெஸ்ட் பெங்கால் இந்த சைடு இருக்கும் இல்லையா? ஆமாம், நான் வெஸ்ட் பெங்கால் வந்து இந்த சைடு இருக்குது. பட் ஏன் வெஸ்ட் பெங்கால் இருக்க டேரக்ஷனை ஈஸ்ட்னு சொல்கிறோன்னு எனக்கு சின்ன வயசில் டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் என்னோட சார் வந்து சொன்னார், அது நமக்கு வெஸ்ட்டில் இல்லை, பங்களாதேஷுக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, அது வந்து பங்களாதேஷை கன்சிடர் பண்ணும்போது வெஸ்ட் சைடு இருக்குமா. ஓகே, பங்களாதேஷ் இங்கே இருக்கும், வெஸ்ட் பெங்கால் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ பங்களாதேஷுக்கு அது வெஸ்ட்டில் இருக்கிறதுனால தான் அது பேர் வெஸ்ட்டு பெங்கால் அப்படின்னு வந்துச்சு. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே நார்த்து, கீழே சவுத்து. ஓகே, நவ் வெஸ்ட் பெங்கால் இருக்க டைரக்ஷன் ஈஸ்ட்டு அண்ட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வெஸ்ட். இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் சின்ன வயசில். அண்ட் ஸ்டில் டு திஸ் டேட் நான் இப்படி தான் அதை ஞாபகம் வச்சிருக்கேன். சரியா? ஓகே, ஸோ இதுதான் வந்து 4 மேஜர் டைரக்ஷன். நவ் இது இல்லாமல் இன்னொரு 4 டைரக்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் எக்ஸாக்ட்லி நடுவில், ஓகே, கரெக்டாக நார்த்தும் ஈஸ்ட்டும் 90 டிகிரியில் இருக்கா? ஆமாண்ணா, கரெக்டாக 45 டிகிரியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் கரெக்டாக நடுவில் இப்படி போகிறோம், 45 டிகிரிஸில் போகிறோம் அப்படின்னா அது நார்த் ஈஸ்ட். ஓகே, இதுவே நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இப்படி எக்ஸாக்டாக 45 டிகிரிஸில் போனீங்கன்னா அது நார்த் வெஸ்ட். அதே சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இப்படி கரெக்டாக 45 டிகிரியில் வந்தீங்கன்னா அது சவுத் வெஸ்ட்டு. அதே மாதிரி சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இப்படி எக்ஸாக்டாக டயகனலாக வரீங்க அப்படின்னா தட் வில் பி சவுத் ஈஸ்ட். ஓகே, ஸோ நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது நார்த் ஈஸ்ட், நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது நார்த் வெஸ்ட், சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது சவுத் வெஸ்ட், சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது சவுத் ஈஸ்ட். ஓகேவா? ஹவு திஸ் இஸ் கிளியர்? எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா. இப்போது இது பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணுவோம். A person moves 10 meter north, 10 meter east and 10 meter vertically up. ஓகே, லெட்ஸ் அஸ்யூம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க பசங்களா. சரியா? ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் இனிஷியலி பர்சன் வந்து இப்படி இருக்கார். பர்சன் வந்து இப்படி இருக்கார். நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க? இனிஷியலி பர்சன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10 மீட்டர் நார்த் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாராம், லைக் திஸ். லெட்ஸ் அஸ்யூம் he traveled 10 meter like this. Okay, let me increase the size. ஸோ 10 மீட்டர் வந்து இப்படி ட்ராவல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா 10 மீட்டர் ஈஸ்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாராம், லைக் திஸ். சரியா? ஓகேண்ணா. ஈஸ்ட்டை நோக்கி இப்படி வந்துட்டார். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாராம், 10 மீட்டர்ஸ் வெர்டிக்கலி அப்வர்டில் ட்ராவல் பண்ணுறாரு. திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, பறக்க ஆரம்பிச்சிடறாரா நின்ன இடத்துல இருந்து இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி வராரு. நவ் தே ஆர் ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பர்சன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பர்சன். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. we know this is 10 meter and this is 10 meter and this is 10 meter இல்லையா? ஆமாண்ணா. ஸோ பர்சன் இனிஷியலி இங்கே இருந்தார். this is his initial point and this is his final point. This is his final point. Okay, now இவர் டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு? ஆனால் டிஸ்டன்ஸ்னாலே டோட்டல் பாத் irrespective of the direction. அவர் நார்த்தில் போனால் என்ன, ஈஸ்ட்டில் போனால் என்ன, பறந்தா என்ன, கிரவுண்டுக்குள்ளே போனால் என்ன, நமக்கு தேவை டோட்டல் பாத். ஸோ இங்கே 10, இங்கே 10, இங்கே 10. ஸோ the distance is simply equals to 10 plus 10 plus 10 equals to 30 meters பசங்களா. சரியா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு வாட் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். சி, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது the shortest distance between or the shortest the shortest path between initial and final point இல்லையா? ஆமாண்ணா. ஓகே, let's try to find it. ஸோ இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு ஒரு லைனை எப்படி கனெக்ட் பண்ணுறேன். சரியா? ஓகே, நவ் இந்த லைனோட லென்த்தை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? சி, இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கண்டுபிடிங்க, யூ ட்ரை டு ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் லென்த். ஓகே, இது கொஞ்சம் 3D ஜாமெட்ரி யூஸ் ஆகும், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். நமக்கு தேவை we have to find this length டா பசங்களா. சரியா? ஸோ இப்போ இந்த லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியும்னு பாருங்கள். we have to find this length. ஓகே, அண்ட் we know this length. ஓகேவா? ஹைட் தெரியும் நமக்கு, 10 மீட்டர்னு தெரியும். இப்போ எப்படியாவது நான் இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லென்த்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கேன் யூஸ் பைத்தகோரஸ் தியரம். ஏன்னா இது வந்து 90 டிகிரி வெர்டிகலி அப் தானே. ஸோ இந்த லைனுக்கும் கீழே இருக்க பிளேனுக்கும் 90 டிகிரி இருக்குது. ஸோ பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி this displacement is equals to this length squared plus this length squaredன்னு எழுதலாமா? ஆமாம், நான் எழுதலாம். ஓகே, சரிண்ணா. அப்போ இது எப்படி நான் கண்டுபிடிப்போம்? if you want to find that, it's very simple. see, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். you know this is 10.
யூ நோ திஸ் இஸ் 10 ஓகேவா. இது வந்து 90 டிகிரி இல்லையா, ஏன்னா நார்த்தில் போயிட்டு இருந்தாரு அப்புறம் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ கரெக்டாக அந்த ரெண்டு டேரக்ஷனுக்கு நடுவில் 90 டிகிரி. ஸோ ஐ கேன் அப்ளை பைத்தகோரஸ் தியரம் ஓவர் ஹியர். திஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் என்ன வரும், ஆனால் √2 × 10 வரும்ண்ணா. ஸோ இந்த லென்த் வந்து என்னன்னு எனக்கு தெரியும். திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 10√2 சரியா. ஓகேண்ணா, 10√2. ஓகே, நெக்ஸ்ட்டு I have to find the displacement. அதாவது இந்த லென்த் நான் கண்டுபிடிக்கணும் சரியா. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ணா, தட்ஸ் வெரி சிம்பிள். தட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் ஸ்கொயர் ப்ளஸ் திஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10√2 ஸ்கொயர் 10√2 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். I hope this is clear. ஓகே, நவ் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அண்ணா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர், இங்கேயும் 10 ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம். ஓகே, 10 வெளியே வந்துடும். 10 ஸ்கொயர் வெளியே வரப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா 10 ஆகிடும். நான் இந்த இடத்துல 2 ஸ்கொயர் இஸ் 2 அண்ட் இந்த இடத்துல 1 இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வரும் சரியா. ஆனால் என்னென்னமோ பேசுகிறீங்க டி, இதெல்லாம் சிம்பிள் கால்குலேஷன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் once you simplify this will be simply equals to 10 square காமனாக எடுத்துருவோம். ஸோ 10√3 சரியா. I hope this is clear. So your displacement is simply 10√3 meters பசங்களா. புரிஞ்சுதா, சூப்பர்டா. இப்போ இது புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். I want you guys to do this one question as your homework. okay, அண்ட் முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன், இந்த கொஷின் ஈஸி கிடையாது. இதில் உங்களோட வெக்டர் அல்ஜப்ரா யூஸ் ஆக போகுது சரியா. ஸோ கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அண்ட் தென் நீங்கள் இதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். A person moves 40√2 meter southeast. ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் அந்த பர்சன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, 40√2 மீட்டர் வந்து சவுத் ஈஸ்டில் ட்ராவல் பண்ணுறாராம் லைக் திஸ். ஓகே, இவ்வளோ தூரம் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு he traveled 20 மீட்டர் வெஸ்ட். இங்கேருந்து வெஸ்ட்டில் போகிறாராம். சவுத் ஈஸ்டில் போயிட்டு இருந்தவருக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, வெஸ்ட்டில் எப்படி ட்ராவல் பண்ணுறாராம். ஓகே, 20 மீட்டர் வெஸ்ட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. தென் he travels 50 மீட்டர் 30 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த். ஓகே, அதாவது நார்த் ஈஸ்டில் ட்ராவல் பண்ணுறாராம். அதாவது இந்த 30 டிகிரிங்கிறது இஸ் ஜஸ்ட் அ மிஸ்டைக். ஓகே, இதை விட்டுருங்க. Then he travels 50 meter east of north. East of north na inga irukku parunga, north east. Okay, so 50 meters வந்து இப்படி travel பண்றாராம். ஓகேவா, ஓகேனா. ஸோ இப்படி travel பண்றாரு. இப்படி travel பண்ணி somewhere over here. ஓகே, இங்கே வந்துட்டாரு. ஸோ இனிஷியலி அவர் எங்கே இருந்தார் அண்ணா, இனிஷியலி இங்கே இருந்தார். இனிஷியலாக இங்கே இருந்தார். இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கார். ஓகே, ஃபைனலாக இங்கே இருக்கார். Now all you have to do is calculate the distance and displacement. This is not simple. Distance calculate பண்ணிடலாம். என்ன வரும், 40√2 + 20 + 50. distance calculate பண்ணிடலாம். displacement calculate பண்ணுறதுக்கு you have to use the knowledge of vectors and you guys have to try this. ஏன்னா வெக்டர் நான் ரொம்ப டீட்டெயிலாக 3 hours செஷனில் சொல்லி கொடுத்தேன். இன்னும் யாராவது வெக்டர்ஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தென் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போயிட்டு வெக்டர்ஸ் பார்த்துருங்க. ஏன்னா 1Dயில் பெருசாக வெக்டர்ஸ் யூஸ் ஆகாது, மோஷன் இன் 2 dimension ஃபுல்லாகவே வெக்டர்ஸ் தான். ஓகே, ஸோ மறக்காமல் அட்லீஸ்ட் இந்த லெக்சரை முடிச்சுட்டாவது வெக்டர்ஸ் பார்த்துட்டு இதுக்கு அடுத்து வரப்போகிற மோஷன் இன் 2 dimension ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியா. அப்போ தான் புரியும், இல்லாட்டி எதுவுமே புரியாது. ஓகே, சூப்பர்டா. Now that's it with your distance and displacement. Let us quickly move on to your next concept called speed and velocity. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கொஞ்சமாக கோர்க்குள்ளே போயிட்டே இருக்கும் சரியா. சரி, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஸ்பீட்? ஸ்பீட் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க? எஸ், ஸ்பீட் அப்படிங்கிறது சிம்பிளி எவ்வளோ வேகமாக நம்மளோட டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது, டைம் சேஞ்ச் ஆக டைம் 1 செகண்ட் ஆனால் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் சேஞ்ச் ஆகுதா, ஆர் டைம் 1 செகண்ட் ஆனால் டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகுது. டைம் சேஞ்ச் ஆக டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகுது, அதுதான் ஸ்பீடுன்னு சொல்லுவோம் சரியா. ஓகே, நவ் த ஃபார்முலா ஃபார் ஸ்பீட் இஸ் சிம்பிளி டிஸ்டன்ஸ் கவர்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க, கிளாஸ் 9th படிச்சிருப்பீங்க இல்லையா. ஆமாண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆர் ஜீரோ. ஏன்? ஏன்னா நமக்கு தெரியும் டைம் வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆர் ஜீரோ இல்லையா. ஆமாம், நான் டைம் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்க முடியும், நெகட்டிவ் டைம்னு ஒன்றுமே இல்லை, -5 செகண்ட்ஸ்னால் எதுவும் இல்லை. ஓகே, டினாமினேட்டர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்.
நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு வாங்க. டிஸ்டன்ஸ் எப்பயாவது -5 ஆக முடியுமா, ஐ மீன் நெகட்டிவ் ஆக முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட கேட்குறான், இன்னைக்கு காலையில் நீ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வாக் பண்ண, நீங்கள் வந்துட்டு நான் வந்து -5 கிலோமீட்டர் வாக் பண்ணேன்னு சொல்லுவீங்களா? It doesn't make sense, right? So distance cannot be negative. So numerator positive, denominator positive. அப்போ அந்த ரேஷியோ ஆங்கிற ஸ்பீடும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இட் கேன் நெவர் பி நெகட்டிவ். ஓகே, இது ஜீரோ ஆகலாம் பட் இட் கேனாட் பி நெகட்டிவ் இல்லையா? ஒருவேளை நீங்கள் டிஸ்டன்ஸே கவர் பண்ணல, இப்படி உட்காந்தே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஸ்பீட் எவ்வளோ, ஆனால் டைம் மாறிட்டே இருக்குது, டைம் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் மாறிட்டே இருக்குது, பட் நீங்கள் அங்கேயே தான் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எந்த டிஸ்டன்ஸும் கவரே பண்ணல, அப்போ உங்களோட ஸ்பீட் வந்து ஜீரோ, சரியா? பட் நெகட்டிவாக இருக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வாட் அபவுட் யூனிட்ஸ்? சி டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர், டைமோட எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட்ஸு. ஸோ த எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் யுவர் ஸ்பீட் இஸ் சிம்பிளி மீட்டர் பர் செகண்டா. Hope this is clear. ஓகேடா, சூப்பர். நெக்ஸ்ட் டைமென்ஷன், சரியா? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைமென்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஷார்ட்டாக 4 மார்க்ஸ் வரும் அந்த கொஷின் எங்கள் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து, சரியா? சரி, ஸோ டைமென்ஷன் இஸ் சிம்பிளி LT⁻⁻1, மீட்டருக்கு பதிலாக எல் போடுவோம் லென்த்து, அண்ட் தென் எஸ்ங்கிறது டைமை ரெப்ரசென்ட் பண்ணுது, டினாமினேட்டரில் இருக்குது, அதை மேலே கொண்டு வரப்போ -1, ஸோ அதனால தான் T⁻−1 போட்டிருக்கோம். அண்ட் ரிமெம்பர் ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி பசங்களா, சரியா? இட் இஸ் நாட் அ வெக்டர் குவான்டிட்டி, rather it is a scalar quantity. I hope this is clear. Okay, super. Next, let's talk about velocity. Velocity அப்படிங்கிறது rate of change of position with respect to time. Okay, ஸ்பீடுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னன்னு சொல்கிறேன். நோ, இப்போதைக்கு let's move on to the formula. See, velocity ஓட ஃபார்முலா வந்துட்டு displacement of the particle divided by time taken. Okay, and velocity can be பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ, எல்லாமே ஆக முடியும். ஏன்? பிகாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவாக இருக்க முடியுமா? ஆமாண்ணா. நெகட்டிவாக இருக்க முடியுமா? இருக்கலாம்ண்ணா. மைனஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி நெகட்டிவ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி ஜீரோ. அதனால வெலாசிட்டியும் பாசிட்டிவாகவும் இருக்க முடியும், நெகட்டிவாகவும் இருக்க முடியும், ஜீரோவாகவும் இருக்க முடியும் இல்லையா? எஸ். நெக்ஸ்ட், வாட் அபவுட் யூனிட்? ஸ்டில் யூனிட்ஸ் ஆர் சேம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். ஓகே, டைமை செகண்ட்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ யூனிட்ஸ் ஆஃப் யுவர் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ ஈக்குவல்ஸ் டு மீட்டர் பர் செகண்ட். அதனால தான் ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் சேம் டைமென்ஷன் இருக்குது, சரியா? ஸோ இந்த இடத்துல ஸ்பீடோட டைமென்ஷன் என்ன வந்துச்சு? ஆனால் LT⁻−1. இந்த இடத்துல வெலாசிட்டியோட டைமென்ஷனும் பாருங்கள் LT⁻−1 தான். பட் the main difference between speed and velocity is that speed is a scalar quantity, velocity is a vector quantity. ஓகே, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு போக போக உங்களுக்கு புரியும், சரியா? ஓகே, நான் இந்த டெஃபினிஷனை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்ப்போமா? வெலாசிட்டினா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். சி, வெலாசிட்டிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச்னா எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகுது, சரியா? சி, ஆக்சுவலி there are 2 types of changes. நம்ம எப்படி மெஷர் பண்ணோம்னா சேஞ்சை 2 டைப்பாக மெஷர் பண்ண முடியும். ஒன்று வந்துட்டு ஆவரேஜ் சேஞ்ச். ஆவரேஜ் சேஞ்ச்னா ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் த சேஞ்ச் ஓவர் அன் இன்டர்வல் ஆஃப் டைம். என்ன சொல்கிறாங்கன்னா, லெட்ஸ் சே இனிஷியலி நான் கிளாக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பார்ட்டிகிள் வந்து இங்கே இருக்குது, சரியா? என் முன்னாடி இருக்குது. நவ் 5 செகண்ட்ஸ் கழிச்சு 1 2 3 4 5 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த பார்ட்டிகிள் அங்கே இருக்குது. ஓகே, நவ் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டைம் இன்டர்வல் 0லேருந்து 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்வல் தானே? ஆமாண்ணா. இந்த என்டையர் இன்டர்வலில் அந்த பார்ட்டிகிள் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆவரேஜ் சேஞ்ச். ஏன்னா நான் ஒரு டைம் இன்டர்வலில் பார்க்குறேன் இல்லையா? ஆமாண்ணா. இனிஷியலி 0 இருக்குது, டைம் ஃபைனலி 5 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 5 செகண்ட் இன்டர்வலில் அந்த பார்ட்டிகிள் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, அதோட பொசிஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, அதை ஆவரேஜ் சேஞ்சுன்னு சொல்லுவேன். சரி, வாட் அபவுட் இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச்? இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச் அப்படின்னா சேஞ்ச் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஓகே, முன்னாடி மாதிரி கிளாக் ஆன் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 செகண்ட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் அந்த பார்ட்டிகளோட பொசிஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆச்சுன்னு நான் பார்க்கல. இன்ஸ்டன்ட்டில் கரெக்டாக 4th செகண்டில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, செகண்டில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, ஐ மீன் 3rd செகண்டில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் நான் சேஞ்சை மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் பசங்களா இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச், சரியா? ஸோ ஆவரேஜ் சேஞ்ச்னா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆவரேஜ் சேஞ்ச்னா ஒரு இன்டர்வலில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட்ஸில் எவ்வளோ சேஞ்சு, 10 செகண்ட்ஸில் எவ்வளோ சேஞ்சு, அதுதான் ஆவரேஜ் சேஞ்சு. இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்சுனா கரெக்டாக அந்த இன்ஸ்டன்ட்டில் கரெக்டாக டைம் t = 4 செகண்ட்ஸில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, t = 2 செகண்ட்ஸில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச், சரியா? ஓகே, சூப்பர். நவ் இதுக்கும் வெலாசிட்டிக்கும் என்னென்ன சமைச்சோம்னா, சி
we have two ways of measuring the change. So அந்த மாதிரி velocityயும் ரெண்டு டைப்ல நம்ம மெஷர் பண்ணுவோம். Okay, one is your average velocity, another one is your instantaneous velocity. But before proceeding this, எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. இந்த பூனை கத்திட்டே இருக்கு, தூக்கி வெளியே விட்டுட்டு வந்துடுறேன். ஓகேடா, அனுப்பிச்சு விட்டாச்சு. ஆக்சுவலி அது அப்படி தான், நான் இங்கே ரெக்கார்டிங் பண்ணுற ரூமில் வந்துட்டு அது படுத்தே இருக்கும். தென் எப்போயாவது வெளியே போகணும், தூங்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்னா அட்லீஸ்ட் ஒரு 15 to 16 ஹவர்ஸ் அது தூங்கிடும். கரெக்டாக நான் வேலையில் உட்காரப்போ தான் எந்திரிச்சு கதவை திறந்து விடுன்னு. அப்புறம் அப்படி திறந்து விட்டேன்னா ஓடிடும். சரியா? ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. சி, நான் சொன்ன மாதிரி தான் சேஞ்சை ரெண்டு டைப்பில் நம்மளால் மெஷர் பண்ண முடியும்ல. அதனால தான் வெலாசிட்டி நம்மளால் ரெண்டு டைப்பாக மெஷர் பண்ண முடியும். ஒன் வெலாசிட்டி இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி, another velocity is instantaneous velocity. சரியா? சரி, ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன? ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டி is simply equals to the total displacement divided by total time. For example, initially நான் டைமரை ஆன் பண்ணும்போது பார்ட்டிகிள் இங்கே இருக்கு. சரியா? தென் 5 செகண்ட்ஸ் ஆகுது, 10 செகண்ட்ஸ் ஆகுது, 15 செகண்ட்ஸ் ஆகுது. ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு நான் கிளாக்கை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, ஸோ எவ்வளோ டைம் ஆயிருக்கு? 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அந்த பார்ட்டிகிள் அப்போ எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்ப்பேன். இனிஷியலி இங்கே இருந்துச்சு, 30 செகண்ட்ஸ் கழிச்சு மேபி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நவ் I will take the total displacement. Total displacement எவ்வளோ? ஆனால் இனிஷியல் ஃபைனல் பொசிஷனுக்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்து டோட்டலாக அந்த பார்ட்டிகிள் எவ்வளோ டைம் எடுத்துச்சு இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு, அதால் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்கும். சரியா? ஓகேண்ணா. ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் சிம்பிளி த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகிள் டிவைடட் பை த டோட்டல் டைம் டேக்கன் பை த பார்ட்டிகிள். அதான் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். x2 minus x1 divided by T2 minus T1. x2ங்கிறது ஃபைனல் பொசிஷன், x1ங்கிறது இனிஷியல் பொசிஷன். ஸோ ஃபைனல் பொசிஷனையும் இனிஷியல் பொசிஷனையும் மைனஸ் பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிருமா? ஆமாண்ணா. T2ங்கிறது ஃபைனல் டைம், T1ங்கிறது இனிஷியல் டைம். இது ரெண்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் டைம் டேக்கன் கிடச்சிடும். சரியா? ஓகே. Now, average velocity பற்றி ரொம்ப பேச மாட்டோம். We are more interested in instantaneous velocity. அதாவது பர்டிகுலராக இந்த மாதிரி இல்லை, 0 to 30 செகண்ட்ஸ் அந்த கேப்பில் எவ்வளோ வெலாசிட்டி எனக்கு தேவையில்லை. கரெக்டாக டைம் ஈக்குவல்ஸ் டு 27th செகண்டில் எவ்வளோ வெலாசிட்டி, கரெக்டாக டைம் ஈக்குவல்ஸ் டு 25th செகண்டில் எவ்வளோ வெலாசிட்டி, 24 செகண்டில் எவ்வளோ வெலாசிட்டி, எக்ஸாக்டாக அட் தட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் எனக்கு வெலாசிட்டி வேணும் அப்படின்னா தென் ஐ வில் யூஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அண்ட் ஃபார்முலா ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படி வந்துச்சுன்னா நேம்லேயே இருக்குது பாருங்கள், ரேட் ஆஃப் சேஞ்ச். நம்மளோட பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரேட் ஆஃப் சேஞ்ச்னா என்ன? ஆனால் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வாட்? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் பொசிஷன் which is x. பொசிஷனை எக்ஸால் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t. ஸோ அதனால தான் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன வருது? dx divided by dt வருது. சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச்னாலே டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இதுக்கு பதிலாக டிஃப்ரென்ஷியேஷனுங்கிற வேர்டு எழுதிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். பொசிஷனுங்கிறது எக்ஸ், டைமுங்கிறது டி. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஎக்ஸ் பை டிடி. ஆனால் இது என்ன ஒரு கோடு போட்டு டி ஈக்குவல்ஸ் டு T1 எழுதிருக்கீங்க? இட்ஸ் சிம்பிள்டா. உங்களுக்கு வர எக்ஸ்பிரஷனில் நீங்கள் என்ன டைம் வேணுமோ டி ஈக்குவல்ஸ் டு T1 போட்டாலும் சரி, 17 போட்டாலும் சரி, 18 போட்டாலும் சரி, நீங்கள் டைமை என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ தட் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் எவ்வளோ வெலாசிட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஓகே. சரிண்ணா. ஆனால் வெலாசிட்டியாக ரெண்டு டைப்பில் மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்பீடையும் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அ வெரி குட் அப்சர்வேஷன். ஸ்பீடுக்கும் பார்த்தீங்கன்னா there are two ways in which we can express, which is average speed and instantaneous speed. சரியா? ஸோ average speedனா என்ன? average speedனா simply the total distance covered by total time taken. சரியா? அதே மாதிரி தான், அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்கோம், இந்த இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். அவ்வளோதான். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ரொம்ப முக்கியம்டா. இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா கரெக்டாக அட் t ஈக்குவல்ஸ் டு 17 செகண்ட் எவ்வளோ ஸ்பீடு. ஓகே, தெர் இஸ் நோ டைரக்ட் வே. டேரெக்டாக நம்மளால் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை கண்டுபிடிச்சிட முடியாது. சரியா? ரேதர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு த மேக்னிடியூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஆனால் என்ன சொல்கிறீங்க புரியல. சி, இப்போ நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க t ஈக்குவல்ஸ் டு 3 செகண்ட்ஸில் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம். சைனை விட்டுட்டு வெறும் வேல்யூ மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ அந்த வேல்யூ தான் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொசீஜர் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க.
பொசிஷன் எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு சொல்லி இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ v இஸ் ஈக்குவல்ஸ் டு dx by dt. சரியா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, நவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு என்ன பண்ணணும், ஆனால் சிம்பிளி இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்துச்சுல, அதுக்கு ஒரு மேக்னிடியூட போட்டுருங்க. அதுக்கு ஒரு மேக்னிடியூட போட்டிங்கன்னா அது நமக்கு என்ன கிடச்சிடும், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடாக கிடச்சிடும். சரியா, நெக்ஸ்ட்டு let us directly practice some questions. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆக்சுவல் மெயின்ஸ் அண்ட் நீட்டில் கேட்குறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ கொஷின் லெவல் போக க்ரோத் ஆகிட்டே போகும். சரியா, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் சேஸ் தட் a body moves with speed v1 for time t1. ஓகே, ஒரு பாடி வந்து இருக்கான், அது வந்துட்டு v1 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுதான். எவ்வளோ நேரத்துக்கு, t1 டைமுக்கு ட்ராவல் பண்ணுதான். நெக்ஸ்ட்டு it travels with v2 speed for t2 time. திரும்பி டக்குன்னு சடனாக ஸ்பீடை வந்துட்டு v2க்கு சேஞ்ச் பண்ணிடுதான் அண்ட் t2 டைமுக்கு அதே ஸ்பீட் v2ல ட்ராவல் பண்ணதான். சரியா, ஓகேண்ணா. நவ் they are asking us to find the average speed and find the average velocity. சரியா, ஓகேண்ணா. It's very simple. See, the average speed is simply equals to the total distance covered divided by total time taken. இல்லையா, ஆமாண்ணா, yes, right. Now what is the total distance? அண்ணா அதுதான் நமக்கு தெரியாது. டோட்டல் டைம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ண்ணா. இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு t1 டைம் எடுத்திருக்கு அண்ட் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு t2 டைம் எடுத்திருக்கு. ஸோ the total time taken is simply t1 plus t2 அண்ணா. ஓகே, பட் வாட் அபவுட் டோட்டல் டிஸ்டன்ஸ், அதுதானே எங்களுக்கு தெரியல. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் யுவர் பிரெயின். சி, we know that speed is equals to distance by time. இல்லையா, ஆமாண்ணா. ஸோ ஃப்ரம் ஹியர் ஐ கேன் ரைட் distance is equals to speed into time. இல்லையா, ஆமாண்ணா. ஸோ அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்களேன், இந்த பார்ட்டிக்கிள் இங்கேருந்து இங்கே v1 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கான் அண்ட் t1 டைம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கான். அப்போ வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ், ஆனால் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு v1 இன்டூ t1. ஓகே, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கணும், ஆனால் திஸ் இஸ் சிம்பிளி v1 into t1. சரி, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஆனால் டிஸ்டன்ஸ் நமக்கு டேரெக்டாக தெரியாது, பட் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கணும் தெரியும், எவ்வளோ டைமில் அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கணும் தெரியும். ஸோ யுவர் டிஸ்டன்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் இன்டூ டைம் விச் இஸ் v2 into t2. ஸோ வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ், ஆனால் v1 t1 plus v2 t2. v1 t1 plus v2 t2. சரியா, this is your average speed. Now what about average velocity? அண்ணா இந்த இடத்துல பார்ட்டிக்கிள் travels in a straight line. இல்லையா, ஆமாண்ணா, in a straight line without changing its direction. டைரக்ஷனே சேஞ்ச் பண்ணல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிடுச்சு. சரியா, ஸோ இட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன் பசங்களா. சரியா, ஓகேடா. ஸோ ரிமெம்பர் when this happens, எப்போல்லாம் ஒரு பார்ட்டிக்கிள் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுது அண்ட் டைரக்ஷனே சேஞ்ச் ஆகாமல் ட்ராவல் பண்ணுதோ அப்போல்லாம் என்ன நடக்கும், ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா your distance is simply equals to displacement. இல்லையா, ஆமாண்ணா. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளோட ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு யுவர் ஆவரேஜ் ஸ்பீட். ஆனால் எப்படின்னா சொல்கிறீங்க, எங்களுக்கு திரும்பி ரிப்பீட் பண்ணுங்கள். சி, ஃபர்ஸ்ட் இது ஓகேல, பார்ட்டிகிள் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன் வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன். இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது. இல்லையா, ஆமாண்ணா. நவ் இப்படி இருந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளி த டிஸ்டன்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட், யாண்ணா, கரெக்ட். ஸோ அப்படி இருக்கப்ப ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா இஸ் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்
total displacement divided by total time இல்லையா ஆமாண்ணா ஸோ நமக்கு தெரிஞ்சு போச்சு total displacement total distance equal சொல்லிட்டு so this is simply equals to v1 t1 plus v2 t2 divided by total time taken எவ்வளோ ஆனால் t1 plus t2 அவ்வளோதான் போட்டோம்னா முடிஞ்சிச்சுடா I hope this is clear எதுவும் டவுட் இல்லையே சூப்பர் now let's move on to the next question ஆனால் இந்த மாதிரி questions கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா previous yearsல கேட்டிருக்காங்க so there is a high possibility which can be asked your set also சரியா super next question a body moves with speed v1 for length x1 and speed v2 for length x2 now we have to find the average speed and average velocity சரியா I'm going to copy this formula we know that average speed is simply equals to total distance traveled by total time taken இல்லையா ஆமாண்ணா ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த பார்ட்டிகல் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு ஆனால் இங்கே x1 distance then x2 distance ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஐ மீன் த டோட்டல் லென்த் கவர்டு இஸ் x1 plus x2 ஓகே now what about time இந்த இடத்துல டைம் டேரெக்டாக கொடுக்கல பட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் கொடுத்துருக்காங்க டைம் கண்டுபிடிக்க முடியுமா ஆனால் எப்படி see we know speed is equals to distance by time so from here time is simply equals to distance by speed சரியா அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரியும் எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரியும் அப்போ எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஆனால் சிம்பிளி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இல்லையா ஆமாண்ணா வேணும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஸோ டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஓகே ஸோ த டிஸ்டன்ஸ் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் x1 டிவைடட் பை ஸ்பீட் இஸ் v1 ப்ளஸ் distance is x2 speed is v2 சரியா I hope this is clear எதுவும் டவுட் இல்லையே ஓகேடா so this is your average speed பசங்களா I hope this is clear super now next let's talk about average velocity ஓட ஃபார்முலா என்ன அண்ணா total displacement by total time so இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள் வந்து எப்படி போகுது அண்ணா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக போகுது அப்படி போச்சு அப்படின்னா தென் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவல் ஆகுதா இல்லையா ஆமாண்ணா ஸோ சிம்பிளி யுவர் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன நான் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே தான் வரும் ஓகே I hope this is clear சூப்பர்டா now let's quickly move on to our next question which says a body moves with speed v1 for some distance x and then come back with speed v2 சரியா அதாவது இனிஷியலி பாடி வந்து v1 ஸ்பீடோட x டிஸ்டன்ஸை கவர் பண்ணதான் v1 ஸ்பீடோட x டிஸ்டன்ஸை கவர் பண்ணதான் தென் என்ன ஆகுதுன்னா இட் அகைன் கம் பேக் ஓகே திரும்பி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துருந்தான் with speed v2 okay now what is the average speed ன்னு கேக்குறாங்க it's simple we know that the average speed is equals to total distance by total time right ஆமாண்ணா சரி what is total distance அண்ணா இனிஷியலி ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு எக்ஸு திரும்பி அது ரிட்டர்ன் ஆயிடுச்சுண்ணா கம்பேக் ஆயிடுச்சு ஸோ திரும்பி வரப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு ஆனால் திரும்பி வரப்போ ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸோ டோட்டலாக 2x டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு இது சரியா ஓகேண்ணா நோ வாட் அபவுட் டைம் டைம் வந்து கொடுக்கலையேண்ணா யூ ஹாவ் டு ஃபைண்ட் we know that speed is equals to distance by time right yes na so from here we will get that the time is simply equals to distance by speed so we know inge irundhu inge pora distance evlo x so x by speed is v1 and inge irundhu inge return vara distance evlo adum x and speed is v2 now if you want to simplify this மேல வந்துட்டு 2x okay கீழ வந்துட்டு பாத்தீங்கன்னா we can take x as common x common எடுத்துட்டோம் அப்படினா this will be v1 plus v2 divided by v1 v2 now if you simplify this என்ன கிடைக்கும் இந்த x x cancel பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு average speed எவ்வளவு வருது அண்ணா average speed வந்து பாத்தீங்கன்னா that is equals to இந்த v1 v2 denominator denominatorல இருக்குல்ல சோ மேல போய்டுவோம் மேல போயிடுச்சுனா 2v1 v2 divided by v1 plus v2 பசங்களா சரியா ஓகேனா I hope this is clear சூப்பர்டா next average velocity பத்தி பேசணும் அப்படினா we know what is average velocity formula average velocity is equals to total displacement by total time right ஆமாண்ணா what is the total displacement
பார்ட்டிக்கிள் இங்கேருந்து இங்கே போச்சு, திரும்பி அங்கேருந்து இருந்த இடத்துக்கே வந்துருச்சு. ஸோ யோர் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. யோர் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. சின்ஸ் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிறதுனால நம்மளோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஆகுது? ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டியும் 0 ஆகிடுதுண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சுதா? எப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகுது? சி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, a body moves with speed v1 for some distance then come back with speed v2. அது என்ன ஸ்பீடில் வேணாலும் வரட்டும், பட் போயிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வந்துருச்சுல்ல. ஸோ இந்த இடத்துல டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதனால தான் 0 ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி யோர் ஆவரேஜ் வெலாசிட்டி v average is equals to 0 பசங்களா. சரியா? I hope this is clear. Okay, super. Now let's move to the next question. இந்த கொஷினில் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்ட்டிகல் ஸ்பீட், பார்ட்டிகல் மூவ்ஸ் வித் uv ஸ்பீட், ஸ்பீட் கொடுத்துருக்காங்க with speed u/v/w for equal distances. ஓகே, ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பார்ட்டிகல் இருக்கான், ஃபஸ்ட்டு u ஸ்பீடில் ட்ராவல் பண்ணதான் அண்ட் ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் x டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. திரும்பி அந்த பார்ட்டிகல் v ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி அதே x டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. தென் உடனே அது ஒரு ஸ்பீடை மாற்றிக்குது, w ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி திரும்பி x டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதான். ஓகே, நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு they are asking the average speed. ஓகே, see we know that average speed, let me copy the formula, எதுக்கு எழுதி கஷ்டப்பட்டுட்டு இதான் இங்கே தான் இருக்குல்ல. we know that average speed is simply equals to total distance by total time. இல்லையா? ஆமாண்ணா. we know that the average speed is simply total distance by total time. சரி, what is total distance? அண்ணா x டோட்டலாக 3x distance. ஓகே, divided by what is the total time taken? இங்கே தான் you have to use the formula again. We know speed is equals to distance by time. So your time t is equals to distance by speed. Okay? Okay now. So இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும்? ஆனால் எக்ஸ் பை யூ டைம் எடுத்திருக்கும். ஏன்னா டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், ரைட்? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ எக்ஸ், ஸ்பீட் எவ்வளோ யூ. ஸோ இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எக்ஸ் பை யூ ஸ்பீட், எக்ஸ் பை யூ டைம் ஆயிருக்கும். எக்ஸ் பை யூ ப்ளஸ் எக்ஸ் பை வி ப்ளஸ் எக்ஸ் பை டபிள்யூ. சரியா? ஓகேண்ணா. நவ் what you can do is you can simply take x as common. இங்க இருந்து என்ன பண்ணுங்க, கீழ இருந்து x காமனா எடுத்துருங்க, மேலையும் கேன்சல் பண்ணிருங்க. ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா your final answer will be 3 divided by your final answer will be 3 divided by 1 by u plus 1 by v plus 1 by W பசங்களா. ஸோ இந்த மாதிரி மாடல் கொஷின் இனிமேல் எப்படி வந்தாலும் உங்களால் போட முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் கிளியர் தென் லெட்ஸ் ப்ரொசீட் டு த ஆக்சுவல் கொஷின்ஸ். ஆனால் அப்போ இதெல்லாம் என்னன்னா ஆக்சுவல் கொஷின் இல்லையா, இதெல்லாம் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, பட் இப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா கேட்குறாங்க. என்னென்னா if position of a particle is x is equals to 6t square minus 12t plus 10. Okay, position of the particle is a function of time. நல்லா பாருங்க, டைம் மாற 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 பார்ட்டிகளோட பொசிஷன் மாறிட்டே இருக்கு. all we are asked to do is find distance and displacement in 2 seconds. சரியா? நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா 2 seconds ஆனதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அண்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே ஓகே சூப்பர். ஐ கெஸ் இட்ஸ் ஹைலி டைம் தட் ஐ மூவ் டு த ரைட் சைட். ஓகே, ஐயோ ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஓகே டன். திரும்பி இங்கே வந்துட்டேன். சரிடா. சரி, இந்த மாதிரி கொஷினில் என்ன பண்ணுறது? ஆக்சுவலி நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. இது என்னது, எக்ஸுங்கிறது பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகிள். லெட் அஸ் ட்ரை டு ப்ரொசீட். ஃபர்ஸ்ட் புட் t ஈக்குவல்ஸ் டு 0. ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா இனிஷியலி பார்ட்டிகிள் எங்கே இருந்துச்சு, இனிஷியலாக டைம் t ஈக்குவல்ஸ் டு 0 தானே? ஆமாண்ணா. ஸோ இனிஷியலி பார்ட்டிகிள் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த t ஈக்குவல்ஸ் டு 0 போடுறோம். சரியா? ஸோ போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அண்ணா, போட்டோம்னா we get that x is equals to 6 into 0 square
minus 12 into 0 tக்கு பதிலா 0 போடுங்க 12 into 0 plus 10 ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அண்ணா அதாவது இனிஷியலாக பார்ட்டிக்கிள் வந்துட்டு ப்ளஸ் 10ல் இருக்கான் ஓகே ஓகேண்ணா இனிஷியலி த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் இஸ் ப்ளஸ் 10 சரி நவ் அவங்க கேட்குற அந்த 2ல் டைம் t ஈக்குவல்ஸ் டு 2 செகண்ட்ஸில் அந்த பார்ட்டிகிள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிரோமா ஓகேண்ணா நவ் ஐ எம் கோயிங் டு புட் t ஈக்குவல்ஸ் டு 2 finally this is final position. Now if you substitute t is equals to 2, what will you get? We will get that x is equals to 6 into 2 square, okay, minus 12 into 2 plus 10. So 6 into 2 square, 2 square na 4, 6 4s are 24, minus 12 into 2 is also 24. So 24 cancel ஆயிடுது ஓகே அதாவது இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடுது அகெயின் நமக்கு என்ன வருது ஆனால் அகெயின் நம்மளை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10ன்னு தானே வருது அதாவது இனிஷியலாக பார்ட்டிக்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10ல் இருந்துச்சான் ஃபைனலாகவும் பார்ட்டிக்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10ல் இருக்கான் அதாவது லெட்ஸ் அசியூம் இந்த பர்சன் தான் அந்த பார்ட்டிக்கிள்னு அசியூம் பண்ணிக்குவோம் சரியா ஓகே ஸோ அந்த பார்ட்டிக்கிள் வந்து இனிஷியலி அட் டி ஈக்குவல்ஸ் டு 0 தி position is x is equals to plus 10 x is equals to plus 10 when time t is equals to 0 now again கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதா the particle is still at this position x is equals to plus 10 லே இருக்கான் எப்போ ஆனா டைம் 2 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் டைம் 2 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம பார்ட்டிகிள் வந்துட்டு இங்கே தான் இருக்கான் சரியா இப்போ there comes a question இந்த பார்ட்டிகிள் அதாவது இந்த பர்சன் மூவ் ஆனாரா இல்லை மூவ் ஆகலையா சரியா சி இந்த பர்சன் மூவ் ஆனாரா மூவ் ஆகலையாங்கிறத என்னால் அவரோட வெலாசிட்டி வச்சு தான் பசங்களா சொல்ல முடியும் சரியா ஓ ஓகேண்ணா சரி லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் ஆனால் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போம் நமக்கு பொசிஷன் தெரியும் we know that பொசிஷன் x is equals to 60 square minus 12t plus 10 இல்லையா ஆமாண்ணா we know that the position is equals to 6t square minus 12t plus 10 right ஆமாண்ணா then how to find velocity அண்ணா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க velocity is nothing but rate of change of position with respect to time அப்படின்னு சொல்லிட்டு so let's try to find that rate of change of x with respect to time na differentiation பண்ணிடுவோமா okay so differentiation யாருக்காவது தெரியலனா please revisit our basics of differentiation lecture ரொம்பவே டீடைலா differentiation னா என்ன எப்படி இதெல்லாம் பண்றோம் ஏன் பண்றோம்ங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் so make sure that you guys visit that lecture சரியா okay now students பார்த்தவங்களுக்கு டைரக்ட்டா கண்டினியூ பண்ணலாம் so இந்த இடத்துல 6ங்கிறது கான்ஸ்டன்ட் இத விட்டுருவோம் t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் அண்ணா 6 into இந்த t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t வரும் so ஆல்ரெடி ஒரு 6 இருக்கு 2 ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 12t then இங்கே ஒரு -12 இருக்கு சரியா ஸோ இந்த -12ங்கிறது கான்ஸ்டன்ட் அதை அப்படியே விட்டுருவோம் t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சிம்பிளி 1 ஸோ அதை அப்படியே போடாமே விட்டுருவோம் சரியா ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 12t minus 2 ஓகே ஆனால் இங்கே 10 இருக்கே அதை டிஃபரன்ஷியேட் பண்ணல அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும் ஏன்னா 10ங்கிறது கான்ஸ்டன்ட்ல கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 0 வரும் ஓகேவா இப்போது இது என்னது dx by dtனா என்னது ஆனால் dx by dtனா தான் velocity so velocity of the person or velocity of the particle is given by 12t minus 12 okay சரி now அப்போ இந்த பர்சனோட வெலாசிட்டி வந்து டைம் சேஞ்ச் ஆகுது நல்லா பாருங்க இந்த இடத்துல what do we get அண்ணா we get that velocity is equals to 12t minus 12 or அந்த இடத்துல இருந்து if you want take 12 as common 12 காமன் எடுத்தா என்ன வரும் அண்ணா 12 காமனாக எடுத்தோம் அப்படின்னா we will get t minus 1 right ஆமாண்ணா so this is your velocity and as you can see over here time change ஆக as time changes velocity என்ன ஆகுது அண்ணா velocity சேஞ்ச் ஆகுது இல்லையா வேணா பாருங்க t equals to 2 போடுங்க வேற velocity வரும் t equals to 5 போடுங்க வேற velocity வரும் சரியா ஓகேண்ணா டைம் ஆக
velocity சேஞ்ச் ஆகுது, which means that இந்த பர்சன் வந்துட்டு மோஷனில் தான் இருக்கார். இந்த பர்சன் வந்துட்டு மோஷனில் தான் இருக்கார். சரியா? ஓகே. ஆனால் அப்புறம் எப்படி நான் இந்த இடத்துல இனிஷியலி இதே இடத்துல இருந்தார், ஃபைனலி இதே இடத்துல இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்சன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கலாம், இவர் வந்து இப்படியே போயிருக்கலாம். சரியா? இப்படியே போயிட்டு தென் போர் அடிச்சிருக்கும் அவருக்கு. சரியா? ஸோ போர் அடித்தோன்னே என்ன பண்ணுறாரு, அகைன் போன வழியிலே ரிட்டர்ன் வந்துடுறாரு. இவர் இதை தான் பண்ணியிருக்கணும். அதனால தான் நமக்கு வந்து என்ன கிடைக்குது, இனிஷியலாகவும் ஃபைனலாகவும் அவர் சேம் இடத்துலையே இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, அதுக்கு என்ன ரீசன், இவர் நடந்து தான் போயிருக்காரு, எதர் இந்த சைடோ இந்த சைடோ ஏதோ ஒரு சைடு போயிருக்காரு, பட் போயிட்டு திரும்பி அவர் போன வழியிலேயே ரிட்டர்ன் அதே இடத்துக்கு வந்துட்டார். சரியா? ஸோ இதுதான் நடந்திருக்கும். ஓகே, சரிண்ணா. இப்போது இவர் எந்த இடத்துல யூட்டன் போட்டாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஒரு எந்த இடத்துல யூட்டன் போட்டாருன்னு கண்டுபிடிச்சோம்னா we can easily calculate the distance, right? ஆமாண்ணா, we can easily calculate the distance. டிஸ்பிளேஸ்மெண்ட் பிரச்சனை இல்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஆனால் இனிஷியலாகவும் அங்கே தான் இருந்தார், ஃபைனலாகவும் அங்கே தான் இருந்தார். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஜீரோண்ணா. நான் டிஸ்டன்ஸ்க்காக தான் ஒரு நேரம் ஒர்க் பண்ணிருக்கேன். சரியா? ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவர் எங்கே போயிட்டு யூட்டன் போட்டாருன்னு தெரியணும். அப்போ தான் என்னால் யூசிங் அல்ஜிப்ரிக் மெத்தட் ஐ கேன் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். சரி, நவ் ஐம் கோயிங் டு சே a simple thing. see, அவர் யூட்டன் எங்கே வேணால் போட்டிருக்கட்டும், பட் அவர் யூட்டன் போட்ட இடத்துல அட் பாயிண்ட் ஆஃப் டர்ன், at the point of turning, okay, என்னோட கிராமர் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், you guys have to adjust. at the point of turning அவரோட velocity எப்படி இருந்திருக்கும், கண்டிப்பாக ஜீரோவாக இருந்திருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. இங்கே பாருங்கள், இப்படியே போயிட்டே இருக்காரு, டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, திரும்பி அப்படியே ரிவர்ஸில் வராரு. அப்போது அவர் அந்த ஒரு செகண்ட், அந்த திரும்பின அந்த செகண்டில் வந்து அவர் நின்றுக்கணுமா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன். அட் த பாயிண்ட் ஆஃப் டர்னிங் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. சரியா? ஓகே. நவ் நமக்கு தெரியும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 12 ஆஃப் t மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வெலாசிட்டி ஜீரோ ஆகும்னு சொல்லி பார்ப்போம். லெட்ஸ் புட் திஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. ஓகே, ஸோ எப்போ வெலாசிட்டி ஜீரோ ஆகுது, ஆனால் பார்த்தாலே தெரியுது வெலாசிட்டி இஸ் ஜீரோ வென் யுவர் டைம் t ஈக்குவல்ஸ் டு 1 செகண்ட்ஸ். சரியா? அப்போது நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு, அதாவது கரெக்டாக டைம் 1 செகண்ட் இருக்கும் போது த பர்சன் made a turn at exactly t is equals to 1 second. சரியா? சரி, ஓகேண்ணா. now let's try to solve the question. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கொஷின் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் இனிஷியலி பர்சன் வந்துட்டு இங்கே தான் இருக்கார். when time t equals to 0, see at time t equals to 0 பர்சனோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, x is equals to +10ல் இருக்குது. சரியா? ஓகே. now at t equals to 1 இந்த பர்சன் வந்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணுறாரா. சரி, கண்டுபிடிப்போம் t equals to 1ல் இந்த பர்சன் எங்கே இருந்தார்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா கண்டுபிடிக்கிறது, we know the position, right? x is equals to this. now let's try to find where he was when time t equals to 1. if you substitute t equals to 1, you will get that the position x is equals to 6 into 1 square minus 12 into 1 plus 10. சரியா? I hope this is clear. ஓகேண்ணா. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது அண்ணா, we get that 6 plus 10 which is 16, okay, minus 12. what do we get அண்ணா, x is equals to plus 4 அண்ணா. we simply get x is equals to plus 4. அதாவது when time t equals to 1 second இந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே மூவ் ஆகி கரெக்டாக இங்கே இருக்கார். ஓகே, t equals to 0ல் x is equals to 10ல் இருக்காரு. now when t is equals to 1 second அந்த பர்சன் எங்கே இருக்காரா, அப்படியே மூவ் ஆகி இங்கே வந்துட்டாராம். சரியா? அப்படியே மூவ் ஆகி இங்கே வந்துட்டாரு. what is the new position அண்ணா, his new position is simply x is equals to +4. சரியா? ஓகே. இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு அண்ணா, இவ்வளோ தூரம் வந்தார், தென் வந்தவருக்கு என்ன யோசனைன்னு தெரியல, அப்படியே ஒரு யூட்டனை போட்டு வந்த வழியில் திரும்பி போயிட்டாருண்ணா. ஓகே. அண்ட் நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும், இவர் இப்படியே வந்தவர் திரும்பி இப்படியே போயிட்டு when time t is equals to 2 seconds
அதே பொசிஷனுக்கு போயிட்டார். when time t equals to 0 x is equals to 10ல தான் இருந்தாரு. அண்ட் இனிஷியலே நம்ம பார்த்தோம். அண்ட் when time t is 2 இவர் திரும்பி அதே பொசிஷனுக்கு போயிட்டார். சரியா? ஓகேண்ணா. t and t is equals to 2. 2க்கும் இங்கே வந்துட்டாரு. இப்போ இவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு 10லேருந்து 4 வரைக்கும் வந்திருக்காரு. இந்த சைடு வரப்போ அவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ஸோ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பாரு, ஆனால் 10 - 4 6 மீட்டர்ஸ். திரும்பி இங்கேருந்து 10க்கே போகணுன்னா 6 மீட்டர்ஸ் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ வரப்போ ஒரு 6 மீட்டர், திரும்பி போகிறப்போ ஒரு 6 மீட்டர்ஸ். ஸோ டோட்டலாக த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பர்சன், தி டிஸ்டன்ஸ் covered by the person is equals to 6 meters plus 6, which is simply equals to 12 meters da. I hope this is clear. Okay na. Sorry, what about displacement? See, the displacement is simply the displacement is equals to first இங்கே தான் இருக்காரு, திரும்பி ஊர் சுற்றிட்டு அங்கேயே வந்துருந்துட்டாரு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, ஆனால் சிம்பிளி 0 அண்ணா. சரியா? ஸோ இந்த கொஷின் புரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு அர்த்தம். ஆனால் பேசிக் தான் வந்திருக்கா? எஸ். பட் இன்னொரு கொஷின் இதே மாதிரி போட்டிங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ அதே கொஷின், ஓகே, சேம் கொஷின், டெம்ப்ளேட்டும் ஒன்று தான், ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் வேறு. இஃப் தி பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் திஸ், find distance and displacement from t equals to 0 to t equals to 5. You guys can take this out as your homework. அதனால தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். Let's move on to your next question. இருக்கு அதே மாதிரி இன்னும் நிறைய கொஷின் இருக்கு. Let's practice this question. Okay, so இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. If position of the particle changes as x is equals to 2t square minus 20t plus 10, then average speed in 10 seconds, average velocity in 10 seconds, and so on, so on, so on. Average speed in 5 seconds. Okay, that's the question. Let's try to find this. சரியா? Okay. Let's keep one thing in one page. ஒரு question ஒரு பேஜில் சால்வ் பண்ணுவோம், இன்னொரு question இன்னொரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கண்டுபிடிப்போம். நமக்கு தெரியும் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அண்ணா, தி ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு average speed is equals to the total distance traveled by the object, okay na, divided by the total time taken by the object. சரியா? அவ்வளோதான் average speed. total distance by total time taken by the object. okay na. now இப்போ நமக்கு டைம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் டைம் வந்துட்டு 10 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து நமக்கு தெரியும், திஸ் இஸ் 10 செகண்ட்ஸ். பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ். இது மட்டும் நமக்கு என்னன்னு தெரியல. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ். சரியா? ஓகேண்ணா, லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் இட். சி, எப்போல்லாம் இந்த மாதிரி பார்ட்டிகளோட பொசிஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யோசிக்காதீங்க, வெலாசிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. சரியா? ஏன்னு புரிஞ்சுதா? ஏன்னா வெலாசிட்டி கண்டுபிடிச்சா அந்த பர்சனோ பார்ட்டிகளோ யூட்டன் போட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட்டு we know that the position x is equals to 2t squared minus 20t plus 10. Now what is its initial position? Anna, initially at time equals to 0, the particle is present at, Anna, இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும், simply equals to 10. இல்லையா? ஆமாண்ணா. at t equals to 0, initially particle position வந்து 10. now we don't know whether finally அந்த பார்ட்டி அந்த 10 செகண்ட்ஸில் அந்த பார்ட்டிக்கல் வேணும்னா யூட்டன் போட்டிருக்கலாம், யூட்டன் போட்டு திரும்பி யூட்டன் போட்டிருக்கலாம், திரும்பி இன்னொரு தடவை கூட யூட்டன் போட்டிருக்கலாம். we don't know, right? let's try to find out. அதை எப்படி கண்டுபிடிப்போம்? velocity கண்டுபிடிப்போம். சரியா? so we know velocity is equals to the rate of change of position with respect to time, dx by dt, and this is equals to 2t. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 2t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? ஆனால் 4t வரும்ண்ணா. 4t. then minus 20t differentiate பண்ணா simply minus 20 வரும். okay, now
From here, we can simply write that the velocity v is equals to take 4 common. சரியா 4 காமனாக எடுத்துருங்க. நமக்கு என்ன வரும்? ஆனால் 4 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா t minus 5 வரும்னா. சரியா? This is your velocity. I hope this is clear. ஓகே சூப்பர். வெலாசிட்டி என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பார்ட்டிக்கிள் எங்கேயாவது யூட்டன் போட்டிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? ஆனால் we have to put your velocity is equals to 0. Put velocity equals to 0. So velocity equals to 0 ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வருது? ஆனால் 4t minus 5, I mean 4 of t minus 5 should be equals to 0. நீங்களே சொல்லுங்க லெஃப்ட் ஹேண்ட் எப்போ 0 ஆகும்? ஆனால் when time t equals to 5, the velocity is equals to 0. சரியா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரிய வந்துருச்சு? ஆனால் when time t equals to 5 seconds, okay, when time t equals to 5 seconds, the particle stops and reverses its direction. Okay. Oh, okay na. Super. So, let's try to picturize this. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். Let me take help of the previous diagram. Okay. இதே டயக்ராம் எடுத்துக்கோ. சரியா? ஏன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் drawing skillஸும் கம்மி. Okay, let's draw it. சரியா? வரைஞ்சு தான் பார்த்துருவோமே. Let's say this is the path and கரெக்டாக when time t equals to 0, அந்த பர்சன் வந்து எங்கே நிற்கிறாரு? ஆனால் இதுதான் அந்த பர்சன். அந்த பர்சன் வந்துட்டு x equals to 10 அப்படிங்கிற பொசிஷனில் நிற்கிறாரு. ஓகே. ஓ ஓகேண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர். கரெக்டாக x is equals to 10 அப்படிங்கிற பொசிஷனில் நிற்கிறாரு. தென் at time t equals to 5, அவரு எங்கேயோ போயிட்டு ரிட்டன் அடிச்சிடறாருண்ணா. எங்கேயோ போயிட்டு ரிட்டன் அடிச்சிடறாரு. சரி, ஃபஸ்ட்டு அவர் டைம் t equals to 5 செகண்ட்ஸில் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிப்போம். சரியா? we know x is equals to this. Let's find where is the particle present when time t equals to 5. Okay. So என்ன வரும்? If you substitute t equals to 5, here you will get 2 into 5 square minus 20 into 5 plus 10. இல்லையா? ஆமாண்ணா. ஸோ 5 square is 25. 25 2s are 50. Minus 20 into 5, which is simply equals to 100 plus 10. ஸோ என்ன ஆகுது? ஆனால் சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus 100 plus 60. ஸோ minus 40 வருதுண்ணா. ஓகே. ஸோ when time t equals to 5, அந்த பர்சனோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா -40 இருக்கான் பசங்களா. ஓகே. ஸோ இனிஷியலி இந்த பர்சன் ஜாலியாக அப்படி குதிச்சுட்டு இருக்காருல்ல, அவர் எங்கே இருக்காரு? t ஈக்குவல்ஸ் டு 0ல் இவர் x ஈக்குவல்ஸ் டு 10ல் இருந்தவர் உடனே when t is equals to 5 எங்கே போயிட்டாரு? ஆனால் இங்கே போயிட்டாரு. ஓகே. when t is equals to 5, the person is present over here. x is equals to -40. சரியா? ஓகேண்ணா. தென் திரும்பி யூட்டன் போட்டார்ல. ஆமாண்ணா. அதாவது நீங்கள் தான் சொன்னீங்க இவர் இப்படியே வந்திருக்காரு. வந்துட்டு இவர் இந்த இடத்துல என்ன தோணுச்சோ தெரியல, ஒரு யூட்டனை போட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு திரும்பி எங்கன்னா போகிறாரு. லெட்ஸ் ஃபைண்ட் தேட் ஆல்சோ. லெட்ஸ் ஃபைண்ட் தேட் ஆல்சோ. வென் யுவர் டைம் t ஈக்குவல்ஸ் டு 10 செகண்ட்ஸ், ஃபைனலாக அந்த பர்சன் எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். டைம் t ஈக்குவல்ஸ் டு 10 செகண்ட்ஸ் என்ன ஆகுது? 10 போட்டு பாருங்களேன். 2 into 10 ஸ்கொயர் என்ன வரும்? 200 minus 20 into 10, இதுவும் என்னது? -200. ஸோ என்ன ஆகுது? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். சிம்பிளி 10 இருக்கும். ஸோ பாருங்கள், வென் யுவர் பொசிஷன் when time t equals to 10, நம்மளோட பொசிஷன் திரும்பி +10k வந்துருச்சு. ஓகே. அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காரா? திரும்பி 5 செகண்டில் போன மாதிரியே நடந்து வந்து சமத்தா இங்கே உட்காந்துக்கிட்டாரு. அப்போ இவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு? ஆனால் இவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாருன்னா, ஆனால் இங்கே -40, இங்கே 10. ஸோ டேரெக்டாக நீங்கள் பாட்டில் எதுவும் பண்ணிடாதீங்க. ஐ வில் சே சி இந்த இடத்துல நடுவில் 0ன்னு ஒன்று இருக்கும்டா இல்லையா? ஆமாண்ணா. ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குல்ல, நடுவில் 0 இருக்கும். ஸோ 0லேருந்து இங்கிட்டு ஒரு 10. ஓகேவா? தென் 0லேருந்து இங்கிட்டு ஒரு 40, அதுதானே -40ன்னு சொல்கிறோம். ஆமாண்ணா. ஸோ இங்கேருந்து ஒரு 10, இங்கேருந்து ஒரு 40. ஸோ டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருப்பார்? ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கணும் இந்த சைடு. சரியா? ஓகேண்ணா. இவர் வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காரு?
50 meters போகிறப்ப எப்படி போயிருக்காரு, திரும்பி வரப்பையும் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காரு, ஒரு 50 meters ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஆனால் அது எப்படி, போனப்போ 50 meters ட்ராவல் பண்ணி போயிருக்காரு, திரும்பி அதே இடத்துக்கு வரணும்னா அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், ஆனால் அகைன் 50 meters ட்ராவல் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ்? நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. ஆமாம். ஸோ நமக்கு தெரிஞ்சு போச்சு, யோர் டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் simply equals to 100 meter. எப்படி 100? ஆனால் போகிறப்போ ஒரு 50 meters, வரப்போ ஒரு 50 meters. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது, ஆனால் அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 meters பசங்களா. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, சூப்பர். நெக்ஸ்ட்டு let us try to find the average velocity, sorry, average speed. So the average speed ஓட ஃபார்முலா என்ன, ஆனால் total distance by total time. நமக்கு தெரியும் total distance எவ்வளோன்னு, 100 meters. ஆனால் யூனிட் எப்படி போடுறீங்க, ஆனால் அசியூம் பண்ணிக்கிட்டா மீட்டர்னு, வேணும்னா சென்டிமீட்டர் கூட போட்டுக்கோங்க, எதுவும் தப்பு இல்லை. ஸோ 100 meters டிவைடட் பை எவ்வளோ டைமு, ஆனால் டைம் வந்து 10 seconds. சரியா? ஸோ இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, ஆனால் 10 second ஆயிருக்கு. ஃபைனலாக 10 secondல திரும்பி இங்கே வந்துட்டார். ஸோ யுவர் டோட்டல் டைம் டேக்கன் இஸ் 10 seconds. சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ வருது, ஆனால் 100/10 என்ன வரும், 10 meter/second வரும்ண்ணா. ஹவு திஸ் இஸ் கிளியர்? புரிஞ்சதில்ல? சூப்பர்டா. ஓகே, நவ் நெக்ஸ்ட்டு லெட்ஸ் டாக் அபவுட் தி ஆவரேஜ் வெலாசிட்டி இன் 10 seconds. சரி, இது ரொம்ப சிம்பிள். நமக்கு தெரியும் இனிஷியலி அட் t ஈக்குவல்ஸ் டு 0 பார்ட்டிகளோட பொசிஷன் எங்கே இருக்குது, ஆனால் இதே கொஷின் தான் செகண்ட் பார்ட், சப் பார்ட். at t equals to 0 பார்ட்டிகிள் வந்து +10ல இருக்குது. அகைன் at t equals to 10 பார்ட்டிகிள் எங்கே இருக்குது, ஆனால் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். when time t equals to 10 particle is present at the same position. So since initial and final positions are same, your displacement is simply equals to 0 டா. சரியா? ஓ ஓகேண்ணா. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆனதுனால நம்மளோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஆகும், ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம், ரைட்? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டே 0 ஆனதுனால நம்மளோட ஆவரேஜ் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன தெரியுமா, இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 0. hope this is clear. So இதே மாடலில் இன்னொரு கொஷின் உங்களுக்கு வச்சுருக்கேன். this you have to work it out as homework. சரியா? வேறு எக்ஸ்பிரஷன் அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் இன் 5 seconds, ஆவரேஜ் வெலாசிட்டி இன் 20 seconds கேட்டிருக்காங்க. ஸோ மேக் ஷூர் தட் யூ கைஸ் ஃபைண்ட் திஸ். சரியா? ஓகேடா, சூப்பர். இஃப் திஸ் இஸ் கிளியர், now let's move to the next question. ஓகே, ஒரு நிமிஷம், give me a minute. ரெக்கார்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஹலோ ஓகே. ஆக்சுவலி என்ன ஆகுனா, சில டைம் நான் உட்காந்து முடிச்சிடுவேன் ரெக்கார்டிங்கே. சரியா? இன்னும் ஒரு சில டைம் வேர்ஸ்ட்லாம் ஒரு 4-5 hours ரெக்கார்டிங்கே முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு போய் பார்த்தா ரொம்ப சில்லியாக மைக் திடீர்னு நடுவில் ஆஃப் ஆகிருக்கும். இல்லை இந்த மீம்லாம் வரும்ல, சாரி ஐ ஃபர்கட் டு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி ரெக்கார்டிங் அழுத்த மறந்துருப்பேன். நான் அழுத்திருப்பேன், அது ஏதாவது ஒன்று ஆகி டக்குன்னு ஆஃப் ஆகிடும். ஸோ திரும்பி நான் 5 மணி நேரம்லாம் பேசியிருக்கேன். அதனால் அப்பப்போ நடுவில் வந்து இப்படி பார்த்துட்டு போயிடுறது. சரியா? அண்ட் ஒருவேளை லைவாக இருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து நான் அப்படியே எடுத்துகிட்டே இருக்கலாம். நடுவில் ஏதாவது இஷ்யூனா நீங்கள் சொல்லுவீங்க. பட் லைவ் இப்போதைக்கு என்னால் எடுக்க முடியல டியூ டு சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். சரியா? என்கிட்ட அவ்வளோ கேஜெட்ஸ் ஒன்றும் இல்லை லைவ் எடுக்கிற அளவுக்கு. ஏன்னா இங்கே ரவுட்டர் வந்து அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். ஸோ கூடிய சீக்கிரம் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லாம் வரும்ல, அப்போ கொஷின் சால்விங் செஷன்லாம், அதாவது கொஷின் சால்விங் செஷனை விட பேப்பர் சால்விங் செஷன்லாம் லைவில் போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா? ஓகே, let's talk about this question. If position of particle is x is equals to -6t square. okay, position of particle வந்துட்டு இப்படி இருக்கு, -6t square. then we have to find the velocity at 2 seconds. at 2 seconds நல்லா பாருங்க, velocity exactly at 2 seconds கேட்குறாங்க. அப்படின்னா அவங்க என்ன டைப் ஆஃப் velocity பற்றி பேசுகிறாங்க, ஆனால் they are talking about instantaneous velocity. சரியா? ஏன்னா exactly 2 secondsல என்ன velocityன்னு கேட்குறாங்க. ஸோ instantaneous velocity and ஸ்பீடும் பாருங்களேன், exactly at 2 seconds கேட்டிருக்காங்க. ஸோ they are talking about instantaneous velocity and speed பசங்களா. ஓகேண்ணா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு தான் தெரியுமே. தென் செகண்ட் பார்ட் வந்துட்டு ஃபைண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இன் 2 seconds கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் எவ்ரி திங். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், ஆனால் சிம்பிள்,
we know that position of the particle x depends on time as position of the particle x depends on time as minus 6t square. So differentiate this to get instantaneous velocity. We know v is equals to dx by dt இல்லையா? ஆமாண்ணா. Now if you differentiate this, what will you get? ஆனால் minus 6 constant விட்டுருவோம். t square differentiate பண்ணா 2t, 2 முன்னாடி வந்துரும். So minus 6 into 2 is minus 12t. So இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? velocity of the particle வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. It simply equals to minus 12t. சரியா? Okay. Now let's calculate the instantaneous velocity at t equals to 2 seconds. That is velocity of particle at velocity of particle exactly at t is equals to 2 seconds. அப்படினா ரொம்ப simple. This is dx by dt when time t is equals to 2 seconds. இதை தான் நான் அங்கே எழுதியிருந்தேன். ஓகே, இப்போ புரியும் பாருங்க. dx by dt னா என்ன? அண்ணா மைனஸ் 12t. ஸோ சிம்பிளி இந்த இடத்துல tக்கு பதிலாக 2 செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? அண்ணா we will get minus 24. வெலாசிட்டியோட யூனிட்ஸ் என்ன? மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? the instantaneous speed. instantaneous speedனா எக்ஸாக்ட்லி அக்யூரேட்டாக t equals to 2 செகண்ட்ஸில் எவ்வளோ ஸ்பீடுனா minus 24 மீட்டர் பர் செகண்ட்னா மைனஸை பார்த்து பயப்பட வேணாம். மைனஸுங்கிறது எதை மீன் பண்ணுது? ஆனால் மைனஸ் அப்படிங்கிறது டைரெக்ஷனை மீன் பண்ணுது. ஓகே, இட் டஸ் நாட் டெல் அபவுட் யுவர் மேக்னிடியூட். இந்த மைனஸுங்கிறது டைரக்ஷனை மீன் பண்ணுது. சரியா? ஸோ ஐ கேன் ரைட் தட் தி இன்ஸ்டன்டேனியஸ் velocity at t equals to 2 seconds at t equals to 2 seconds is simply minus 24 meter per second. சரினா அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? we don't have any direct method, but instantaneous velocity கண்டுபிடிச்சிட்டு simply instantaneous speed வேணும்னா நம்ம magnitude எடுத்துக்குவோம். ஓகே, we know that instantaneous speed is simply equals to magnitude of instantaneous velocity. So this is simply equals to magnitude of minus 24. என்ன வரும்? ஆனா simply plus 24 meter per second வந்துரும். சரியா? சைனே போட தேவையில்ல. simply 24 meter per second னு வந்துரும். சரியா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் கண்டுபிடிப்போம். சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் அவர் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிள். ஓகே ஓகே. நவ் what happens when t equals to 0? சரியா? when t equals to 0, the position of the particle is simply equals to, if you substitute 0, it's also 0. Now நமக்கு 2 seconds வரைக்கும் தேவை. So substitute t equals to 2. If you substitute t equals to 2, the position of the particle is minus 6 into 2 square, which is 6 4s are 24, but minus 24. சரியா? ஓகேண்ணா, minus 24. Now இதுக்கு நடுவுல இந்த பார்ட்டிகிள் யூட்டன் கீட்டன் அடிச்சிருக்கானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? you have to find its velocity. We know the velocity, right? We know that velocity is equals to dx by dt, and dx by dt ங்கிறது simply if you differentiate you will get minus 12t. Put this equals to 0. If you put this equals to 0, this velocity is 0 only for t equals to 0. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, வெலாசிட்டி இனிஷியலாக மட்டும்தான் ஜீரோவாக இருந்திருக்கான், அதுக்கப்புறம் ஜீரோ ஆகவே இல்லையா. வெலாசிட்டி இஸ் ஒன்லி ஜீரோ அட் தி ஸ்டார்ட். அதுக்கப்புறம் எங்கேயுமே ஜீரோ ஆகலையாம். ஸோ பார்ட்டிகிள் வந்துட்டு ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கான். ஸோ பிரச்சனையே இல்லை, we can easily find the distance and displacement. சரியா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சதை அப்படியே ட்ரா பண்ணுவோமா பிக்சரா?
ஓகேண்ணா. So this is our path and let's say our person is standing like this. Okay na, and initially at time t equals to 0 அவர் இங்கே தான் இருக்கார் இல்லையா? ஆமாண்ணா, கொஞ்சம் தள்ளி வரைஞ்சுக்கணும் நம்ம பர்சனை. இப்படி தூக்கி போட்டுருவோம். ஸோ இனிஷியலி அட் t ஈக்குவல்ஸ் டு 0 அவர் எங்கே இருக்கார்? ஆனால் எக்ஸாக்டாக பொசிஷனும் அவருக்கு 0வாக தான் இருக்குது. தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி when your t is equals to 2 அவர் எங்கே வந்துடுறாரு? ஆனால் t 2 seconds ஆகும் போதெல்லாம் அவர் டேரெக்டாக மூவ் ஆகி x ஈக்குவல்ஸ் டு -24க்கு வந்துடுறாரு. சரியா? ஓகே. இப்போது ரெண்டு விஷயம் கேட்குறேன். வாட் இஸ் இஸ் ஐ மீன் இதுக்கு நடுவில் அவர் எங்கேயுமே டேர்ன் பண்ணலாம் நமக்கு தெரியும். சரியா? ஸோ எந்த யூ டர்ன் பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஸோ வாட் இஸ் இஸ் டிஸ்டன்ஸ்? எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு? ஆனால் இனிஷியலி 0ல் இருந்தார். தென் அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி 24க்கு போயிட்டார். -24க்கு போனாரா +24க்கு அதெல்லாம் தேவையில்லை. எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்காரு? 24 யூனிட்ஸ் மூவ் ஆயிருக்காருனா அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பர்சன் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 24. சரியா? ஓகேண்ணா. வாட் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? வாட் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? தி டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் equals to 24 but -24 ஏன்னா மைனஸ் டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்காரு. சரியா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு -24 பசங்களா? சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்ல. நவ் லெட்ஸ் குவிக்லி ஃபைண்ட் யுவர் ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட், let's quickly do it. Your average speed is equals to the total distance by total time. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு? ஆனால் 24 meters கவர் பண்ணியிருக்காரு. சரியா? ஐ எம் கிவிங் த யூனிட்ஸ் மீட்டர். அண்ட் எவ்வளோ செகண்ட்ஸில் எவ்வளோ டைமில் கவர் பண்ணியிருக்காரு? 2 secondsல கவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் 12 meter per second. சரியா? whereas average velocity is average velocity is 24 minus. சரியா? ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? -24 மீட்டர். ஓகே. எவ்வளோ டைமில் கவர் பண்ணியிருக்காரு? இவ்வளோ டைமில் அவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்காரு. ஆனால் அதே 2 secondsல தான். ஸோ யுவர் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் -12 meter per second. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? ஓகே. புரிஞ்சுதா? சூப்பர்டா. Now if it is clear, let us then proceed to next questions and question oda level idukaprom konjama increase aga pogudhu. சரியா? okay. This is our first question. I mean konjam level up panna question. idukaprom acceleration paapom. acceleration paadhadukaprom nariya level up questions irukku. okay. So this question states that a particle moves with v1 speed for some distance x along the +x axis. okay. so அதாவது ஒரு பார்ட்டிகிள் இருக்கான், அது வந்துட்டு v1 ஸ்பீடில் மூவ் பண்ணியிருக்கான். எவ்வளோ தூரம் போயிருக்கான்? ஆனால் v1 ஸ்பீடில் இட் ட்ராவல்டு ஃபார் சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஓகே. ஸோ இப்படி போயிருக்கான். v1 ஸ்பீடில் மூவ் ஆகி எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கான். சரியா? ஓகேண்ணா. இட்ஸ் மூவ்ட் இன் v1 ஸ்பீட் அண்ட் இட் கவர்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு தென் இட் டேக்கன் 120 degree டேர்ன். சரியா? அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் சைடு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடு தான் போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு என்ன தோணுச்சோ தெரியல, ஒரு 120 degree டேர்ன் வந்து அடிச்சிருச்சான் பசங்களா. சரியா? அதாவது இனிஷியலி அதோட டைரெக்ஷன் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. ஓகே. லைக் திஸ். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல, டக்குன்னு ஒரு யூட்டன் அடிச்சு இப்படி வந்துருச்சான். 120 degree யூட்டன் அடிச்சிருச்சான். ஓகேண்ணா. அது 120 என்ன அர்த்தம்? இனிஷியலாக இருந்ததுக்கும் இப்போ ஃபைனலாக போகிறதுக்கும் 120 டிகிரின்னு அர்த்தம். சரியா? ஓகேண்ணா. லெட்ஸ் சே லைக் திஸ். 120 degree எப்படி இருக்கும்? அப்ராக்சிமேட்டாக எப்படி இருக்கும்? Now we know this angle is 120 degree and எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கான்? இட் ட்ராவல்ஸ் வித் ஸ்பீட் v2 ஃபார் த சேம் டிஸ்டன்ஸ் எக்ஸ். சரியா? v2 ஸ்பீடில் ட்ராவல் ஆயிருக்கான். யூட்டன் எப்படி 120 degree யூட்டன்னு சொல்ல முடியாது. யூட்டன்னா 180 degree இல்லை. ஸோ 120 degree அடிச்சுட்டு v2 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணதான். பட் சேம் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கான். ஓகே. இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதான். நவ் தே ஆர் ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. சரியா? நல்ல கொஷின். ஓகே. சரி, நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன தேவை? ஆனால் ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா we have to know the distance, right? ஆமாண்ணா.
ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் தேவை. சரி, ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவை. ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவை. ஸோ இனிஷியல் பாயிண்ட் இஸ் this is your initial point. Okay now, and this is your final point. This is your initial point and this is your final point. What is the total distance traveled by the particle? The total distance traveled by the particle is simply equals to x plus x2x. பிரச்சனையே இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். The distance traveled by the particle is இங்கே x, then இங்கே ஒரு x plus x 2x இல்லையா? ஆமாண்ணா, இது பிரச்சனையே இல்லை. இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் பிரச்சனையே. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஆமாண்ணா, இங்கேருந்து இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் பாத் ஆர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். நல்லா பாருங்கள், இனிஷியல் பாயிண்ட் இங்கே இருக்குது, ஃபைனல் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சிம்பிளி திஸ். ஓகே, இதுதான் உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிண்ணா, இப்போ இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஜாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும். சி, இந்த ஆங்கிள் 120 டிகிரியா? ஸோ வாட் அபவுட் திஸ் ஆங்கிள்? ஆனால் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் என்டையர் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ இது 120னா இந்த ஆங்கிள் கண்டிப்பாக 60 டிகிரியாக தானே இருக்கணும். ஓகே, ஸோ நல்லா பாருங்கள், ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. நடுவில் இருக்க ஆங்கிள் 60 டிகிரியாக இருந்துச்சுன்னா தென் தட் ட்ரையாங்கிள் இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சரியா? இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அதாவது யூ ஹாவ் சம்திங் லைக் திஸ். ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, லைக் திஸ் எக்ஸ் எக்ஸ் அண்ட் அந்த ரெண்டு ஈக்குவல் சைட்ஸுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்துட்டு 60 டிகிரியாக இருக்குது அப்படின்னா தென் திஸ் மஸ்ட் பி அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம்? ஆனால் மூணு சைடோட லென்த்துமே சேமு அண்ட் மூணு ஆங்கிளுமே சேமு, விச் இஸ் சிம்பிளி 60 டிகிரி. ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். சரியா? ஓகே, அதாவது எஃப் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட் யூஸிங் கொசைன் லா, பட் இப்போதைக்கு தேவையில்லை. ஜஸ்ட் லேர்ன் திஸ். சரியா? எஃப் two sides are equal and the angle between them is 60 degree, exactly 60 degree இருந்துச்சு அப்படின்னா then that triangle must be an equilateral triangle. ஓகேவா? ஓகேண்ணா, equilateral triangle all sides are equal and all the angles are equals to 60 degree. Okay, super. Then this will be equilateral triangle. Okay, now using this fact let us try to solve our question. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஆனால் நமக்கு வந்து இங்கே பாருங்களேன், இந்த ரெண்டு சைடு ஈக்குவல், இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுல்ல, இந்த ரெண்டு சைடு ஆர் ஈக்குவல் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தோஸ் டூ ஈக்குவல் சைட்ஸ் 60 டிகிரி. ஸோ வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ்? அண்ணா, இந்த ஹோல் ட்ரையாங்கிள் should be an equilateral triangle. So this distance will also be equals to x. This distance will also be equals to x. Now what is the displacement? Anna, displacement வந்துட்டு simply equals to x anna. Displacement is simply equals to x. சரியா? Okay, super. Now shall we find your average velocity? Okay, average speed and average velocity கண்டுபிடிச்சிடலாமா? We know that speed average, the average speed is equals to total distance divided by total time. இல்லையா? ஆமாண்ணா, total distance by total time, right? Now what is the total distance traveled by the particle? Anna, the total distance traveled by the particle is simply x plus x 2x. What is the total time taken? இது ரொம்ப important. See, we know speed is equals to distance by time. So from here I can write that this time t is equals to distance by speed. So அப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த distance, இந்த x distance கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம்? ஆனால் time taken t1 is equals to distance divided by speed v1. சரி, இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம்?
time t2 is equals to distance x divided by speed எவ்வளோ ஆனால் v2 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ சிம்பிளி x divided by v2. okay, I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, சூப்பர். ஸோ the total time is simply t1 plus t2. what is t1? ஆனால் t1ங்கிறது x by v1 and t2ங்கிறது x by v2. so if you simplify this என்ன பண்ணலாம்? ஆனால் x காமனாக எடுத்து simplify பண்ணலாம். if we simplify that we will be left over with x காமனாக எடுத்துருங்க, கேன்சல் பண்ணிவிடுங்க. கீழே அப்புறம் என்ன இருக்கும்? ஆனால் 1 by v1 plus 1 by v2 இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா டினாமினேட்டரில் v1 plus v2. okay, we will have v1 plus v2 and numeratorல அண்ணா v1 v2 மேலே போய்டும், ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ 2 v1 v2. சரியா? ஓகேண்ணா. I hope this is clear. This is your average speed. Now what about average velocity? Let's try to find average velocity. See, that's also very easy. We know average velocity is simply total displacement by total time. Total displacement by total time. So what is total displacement? ஆனால் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். total displacement என்ன வந்துச்சு? இங்கேருந்து இங்கே வெறும் x தானா. so this is simply equals to x divided by the total time taken. still same தான் இல்லையா? ஆமாண்ணா. அந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அண்ணா x by v1 plus x by v2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். v1 plus v2 divided by v1 v2 வரும். அது மேலே போச்சுன்னா simply equals to v1 v2 divided by v1 plus v2 பசங்களா. I hope this is clear. Super question la. Okay, now let us then move to another question. okay, so this is another question. அதே மாதிரி தான் நம்ம இனிஷியலி பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு சர்க்குலர் ட்ராக்ல அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இனிஷியலி பார்ட்டிகல் இங்கே இருந்துச்சான், ஃபைனலி அட் டைம் t ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் T பார்ட்டிகல் இங்கே வந்துருச்சான். நவ் தே ஆர் ஆஸ்கிங் த ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் வெலாசிட்டி. சி ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்? ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் இஸ் சிம்பிளி த ஆர்க் லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு r into theta. just substitute that. arc length is r into theta divided by எவ்வளோ டைம் எடுத்திருக்கு? கேபிட்டல் T டைம் எடுத்திருக்கு. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் இட். that's it. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா அண்ணா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும்? ஆனால் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்தீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2r சைன் ஆஃப் தீட்டா டிவைடட் பை 2. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இங்கேருந்து இங்கே இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 2r sin theta by 2. நவ் எவ்வளோ டைம் எடுத்திருக்கு? ஆனால் பார்ட்டிகல் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு கேபிட்டல் T டைம் எடுத்திருக்குண்ணா. ஸோ ஜஸ்ட் டிவைடட் வித் கேபிட்டல் T. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஆவரேஜ் வெலாசிட்டிடா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஜென்ரல் ஃபார்முலாவும் கொடுத்துட்டேன். யூ கைஸ் கேன் ரிமெம்பர் திஸ். சரியா? ஓகேடா. நவ் இதோட நம்மளோட வெலாசிட்டி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி முடிஞ்சிச்சு. நவ் லெட்ஸ் குவிக்லி ஸ்டார்ட் யுவர் ஆக்சலரேஷன். ஓகே, ஆல்மோஸ்ட் 2 hours ஆச்சு. 2 hours ரொம்ப பேசிக்காக டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, இதில் இருக்க டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஆக்சலரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். நவ் ஆக்சலரேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி உங்கள்கிட்ட கொஷின் கேட்பாங்க. யூ ஹேவ் டு பி ரெடி. சரியா? பட் ஐ வில் மேக் ஷூர் தட் யூ கைஸ் வில் டூ தோஸ் கொஷின்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் என்னன்னு பார்ப்போம். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அங்கே எப்படி வெலாசிட்டினா என்ன? ஆனால் வெலாசிட்டினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் டைம். இந்த இடத்துல ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது சிம்பிளி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது டைம் மாற மாற வெலாசிட்டி எவ்வளோ வேகமாக மாறுது, டைம் மாற மாற வெலாசிட்டி எவ்வளோ வேகமாக மாறுது, அதுதான் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது. ஓகே, நவ் ஆக்சலரேஷன் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ. சரியா? ஏன்? பிகாஸ் வெலாசிட்டி கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ. அதனால ஆக்சலரேஷனும் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஆர் ஜீரோவாக கூட இருக்கலாம். பிரச்சனை இல்லை.
And what is the units? See, the units of acceleration is velocity by time. Velocity oda unit meter per second, time oda unit second. So divide பண்ணோம்னா meter per second square. இதுதான் acceleration oda units. Next, dimension என்ன? மீட்டருக்கு length. So L, டைமுக்கு t, but denominator இருக்கிறத மேலே கொண்டு வரப்ப -2 வருமா? ஸோ அதனால தான் t power -2. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட், acceleration is a vector quantity பசங்களா, மறந்துடாதீங்க. நம்மளோட ஸ்பீடு மட்டும்தான் ஸ்கேலர் குவான்டிட்டி. velocity is a vector quantity as well as acceleration is a vector quantity. சரியா? ஓகே. now velocity calculate பண்ண மாதிரியே தான் 2 types of calculations இருக்கு. ஒன்று வந்துட்டு average acceleration, இன்னொன்று instantaneous acceleration. average acceleration னா change in velocity divided by total time. அதாவது ஒரு டைம் இன்டர்வல் செட் பண்ணிக்கிறேன். 5 செகண்ட்ஸில் இந்த பார்ட்டிகளோட velocity எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ change in velocity divided by 5 seconds total time will give you average acceleration. But இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில், சரியா, ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்குது, சரியா. ஸோ வி ஃபைண்ட் தட் பை சிம்ப்ளி டிஃப்ரென்ஷியேட்டிங் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, சிம்ப்ளி dv by dt, சரியா. பட் நமக்கு தெரியும் v is equals to dx by dt, rate of change of position with respect to time. இது வந்து velocity. Now acceleration is rate of change of velocity with respect to time, சரியா. அதாவது இந்த இடத்துல v இருக்குல்ல, அதை தூக்கிட்டு dx by dt போடுங்க. என்ன ஆகும்? we will get acceleration is equals to d square x divided by dt square. This is nothing but செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா என்ன, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு, சரியா. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் பசங்களா, புரிஞ்சதில்ல? ஓகே, அதாவது உங்களுக்கு பொசிஷன் தான் தெரியும். பொசிஷன்லேருந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா பொசிஷனை 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இல்லை எனக்கு வெலாசிட்டியே தெரியும் அப்படின்னா சிம்பிளி நீங்கள் வெலாசிட்டியை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஃபார் எக்ஸாம்பிள் you come across this 2t square minus 6 into t plus 10, சரியா. this is the function of position in terms of time. டைம் ஆக அவங்க பொசிஷன் வந்து மாறிட்டே இருக்கு. இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆனால் நமக்கு தெரியும் வெலாசிட்டி அப்படிங்கிறது சிம்பிளி dx by dt இல்லையா? ஆமாண்ணா. ஸோ let's simply do that. என்ன பண்ணா, I mean இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? அண்ணா we will get, see this will be simply equals to 2t square டிஃபரன்ஷியேட் பண்ணா 4t and minus 60 டிஃபரன்ஷியேட் பண்ணா simply minus 6, சரியா. ஸோ 4t minus 6, இது வந்து 10 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? வெலாசிட்டி வந்து பொசிஷனை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலே கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது நமக்கு ஆக்சிலரேஷன் வேணும்னா என்ன பண்ணலாம்? ஆனால் we know acceleration is equals to differentiation of velocity with respect to time இல்லையா. அதாவது இந்த 4t minus 6 velocity இருக்குல்ல, அதை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பண்ணால் என்ன வரும்? ஆனால் 4t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 வரும், minus 6 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும். ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். a is equals to dv by dt or டேரெக்டாக இங்கேருந்து கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிக்கலாம். we can write that a is equals to d square x by dt square. அதாவது 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், சரியா. ஃபர்ஸ்ட் dx by dt என்ன வரும்? this is x. okay, this is x. now what is dx by dt? அண்ணா சிம்பிள், dx by dt அப்படிங்கிறது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 4t minus 6 வரும். இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் இதை, சரியா. d square x divided by dt square இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? ஆனால் சிம்பிளி 4 வரும். ஃபர்ஸ்ட் இதை ஆன்சர் பண்ணுங்க. d square x by dt square என்ன? ஆக்சிலரேஷன். ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 4 இல்லையா? ஆமாண்ணா. hope this is clear. வேறு எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர்டா. சரி,
now ஒருவேளை டைரக்டா இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க போட்டுருவீங்க velocity is equals to some 2t square minus 3t plus 7 இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா you will simply find acceleration இல்லையா? ஆமாண்ணா a is equals to dv by dt ன்னு போட்டுருவீங்க, கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? you can find this. What will you get? 4t minus 3 கண்டுபிடிச்சிருவீங்க. பட் இதுவே velocity in terms of time கொடுக்காம questionல if they given you velocity in terms of position, for example 2x square minus 3x plus 7 கொடுத்திருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல vங்கிறது velocity, okay, vங்கிறது velocity and xங்கிறது என்னது? அண்ணா x அப்படிங்கிறது position, சரியா? x அப்படிங்கிறது position. So whenever you come across such type of questions, அதாவது velocity is a function of position, இப்போ acceleration என்ன பண்றது? If you know chain rule, you can simply proceed, or அதை தான் நான் இப்போ அந்த இடத்துல சொல்லி தர போகிறேன், சரியா? Now how to find acceleration? See, finding acceleration is actually very simple, சரியா? இது மாதிரி கொடுத்துருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். If v is equals to f of x, that is function of position of x, then the acceleration is equals to, see, first acceleration oda normal formula எழுதுங்க. We know that acceleration a is equals to dv by dt, right? ஆமாண்ணா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், I am going to multiply and divide using dx. both numerator and denominator dx ஆல multiply பண்ணுறேன், ஓகே, and multiply பண்ணிட்டு simply நான் rewrite பண்ணுறேன் பாருங்களேன். I'm writing this as dv divided by this dx multiplied with this dx numerator இருக்குல்ல, that divided by this dt, okay, okay na. Now you guys answer what is dx by dt? அண்ணா dx by dt அப்படிங்கிறது simply velocity v னா, அவ்வளோதான். ஸோ ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன வந்துருச்சு? acceleration a is equals to v into dv, differentiation of velocity with respect to position, சரியா? I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான். சூப்பர்டா. Now let us then quickly proceed to your actual questions. So இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எப்படி போகிறதுன்னு தெரியும். Let's say இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு, இதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? ஓகேண்ணா. ஸோ இது மட்டும் தான் வழின்னு இல்லை. இஃப் யூ நோ செயின் ரூல் யூ கேன் டைரெக்ட்லி ப்ரொசீட். செயின் ரூல் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் எப்படி செயின் ரூல் ரெண்டு வகையில் எப்படி போகிறதுன்னு சொல்லித்தரேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஹவு டு சால்வ் திஸ் கொஸ்டின் யூஸிங் செயின் ரூல். And the next way of solving this question is using our formula. A is equals to velocity into dv by dx, சரியா? இது ரெண்டுலையுமே எப்படி போகிறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு செயின் ரூல் வச்சு போட்டுட்டு வந்துடுவோம். இட்ஸ் ஆக்சுவலி சிம்பிள். சி, யூ நோ திஸ் ரைட்? v is equals to 2x square minus 3x plus 7, right? What you do, you differentiate both the side with respect to t. I'm going to differentiate both sides with respect to t. அவ்வளோதான். ஸோ பண்ணால் என்ன வரும்? ஆனால் we will get dv by dt, this is equals to 2 into x square. எப்போதும் போல ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். செயின் ரூல் என்ன சொல்லுது? என்ன இருக்கோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. என்ன வரும்? ஆனால் 4x, பட் இன்டூ இந்த x என்னன்னே தெரியாது, ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு t தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ we have to put dx by dt, சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு -3 அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அண்ணா சிம்பிளி dx by dt. ஓகே, ப்ளஸ் இந்த 7 வந்துட்டு இஸ் அ கான்ஸ்டன்ட் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சிம்பிளி 0 ஆகிடும். நவ்
we know that dv by dt is acceleration. It is equals to 4x minus 3 into dx by dt இல்லையா? ஆமாண்ணா. So dx by dtங்கிறது என்னது? Simply our velocity, right? ஆமாண்ணா, dx by dtங்கிறது velocity. So I can simply write that the acceleration is equals to velocity v into 4x minus 3. Okay? So இந்த ஆன்சர் எனக்கு எப்படி வந்துச்சு? செயின் ரூல் வழியா வந்துச்சு. Now ஒருவேளை செயின் ரூல் எனக்கு தெரியலனா நான் அந்த நீங்க கொடுத்த ஃபார்முலா வச்சு போறேனாலும் ஓகே தான், ஒன்றும் தப்பு இல்லை. What did we have? See, the formula says that a is equals to velocity அப்படியே போட்டுக்கோங்க, differentiate v, அதாவது we have to differentiate v, which is 2x squared minus 3x plus 7 with respect to x. சரியா? with respect to x வந்துட்டு நீங்க இதை differentiate பண்ணணும். so differentiate பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனா இதை differentiate பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன், it's very simple. we will get that a is equals to v into இது differentiate பண்ணா என்ன வரும்? ஆனா 2x square with respect to x differentiate பண்ணோம்னா simply 4x. திரும்பி dx by dxங்கிறது cancel ஆயிடும், செயின் ரூல் என்ன? ஓகே. minus 3x differentiate பண்ணோம்னா 3. சரியா? so still answer same ஆதானே வந்திருக்கு. ஆமாண்ணா, both the answers are exactly the same. so நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான், பட் மெத்தடை கரெக்டாக யூஸ் பண்ணணும். நீங்கள் பாட்டில் ஒரு மெத்தடில் போட்டுட்டு வந்துட்டு ஆனால் ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லக்கூடாது. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேடா, சூப்பர். நவ் லெட்ஸ் ட்ரை டு டூ சம் கொஷின்ஸ். ஓகே. ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3/2, இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்ல, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும், டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம். இஃப் எக்ஸ்னா பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3/2 t square minus 12t plus 6, find the initial position னு கேக்குறாங்க. initial position னா அண்ணா the position when our x is equals to 0 இல்லையா? ஆமா, sorry, the position when our time is equals to 0. initial condition என்ன? time எப்போ 0வா இருக்கோ அதுதான் initial. okay, let's substitute it. what will we get? we will get that x is equals to 3 divided by 2 into 0 square minus 12 into 0 plus 6. so இந்த இடத்துல நம்ம simplify பண்ணனும், நமக்கு என்ன கிடைக்குது? ஆனா the initial position of the particle is x is equals to 6 அப்படினு கிடைக்குது. ஓகேவா? I hope this is clear. சூப்பர்டா. next we have to find the velocity of the particle. okay, simply velocity மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, ஆவரேஜா என்னெல்லாம் கொடுக்கல. so you just find, differentiate this. velocity னா என்ன? ஆனா dx by dt, right? ஆமாண்ணா, we know that the velocity v is equals to dx divided by dt. okay, so this is simply equals to 3/2 t square. differentiate பண்ணா என்ன வரும்? ஆனா t square differentiate பண்ணா 2t. so 3/2 into 2t cancel பண்ணோம்னா simply 3t வரும். டைரக்டா பண்றேன், ஓகேவா? ஓரளவுக்கு உங்களுக்கு simplification skills இருக்குன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். 3/2 t square differentiate பண்ணா 2t. so இந்த 2 cancel ஆயிடும். simply என்ன ஆகும்? ஆனா 3t ஆயிடும். ஓகேவா? ஓகேனா, minus 12t differentiate பண்ணா simply 12 plus 6 வந்துட்டு என்ன ஆயிடும்? கான்ஸ்டன்ட்ங்கிறதால differentiate பண்றப்ப 0 ஆயிடும். so velocity of the particle is simply equals to 3t minus 12. okay, I hope this is clear. சூப்பர்டா. next we have to find the velocity at t equals to 3 seconds. நமக்கு தெரிஞ்சு போச்சு velocity at any time t is equals to this இல்லையா? ஆமாண்ணா. நீங்க டைம் வேரி பண்ண velocity இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். you know velocity is equals to 3t minus 12. now what is the velocity at t equals to 3? simply t equals to 3 equation குள்ள போடுங்க. at t equals to 3 your velocity is equals to 3 into time is 3 minus 12. so if you simplify this, what will you get? 9 minus 12, we will get minus 3
meter per second. சரியா? I'm assuming the unit to be meter per second. If you want, you can put centimeter second, kilometer per second. உங்க இஷ்டம் தான். I'm assuming length வந்து இவங்க மீட்டர்ல மெஷர் பண்றாங்க. Okay? Next, velocity at t equals to 6 seconds கேக்குறாங்க. At t is equals to 6 seconds, your velocity will be simply equals to 3 into 6 minus 12, which is 18 minus 12 plus 6 meter per second. அதாவது டைம் 3 செகண்ட்ஸாக இருக்கும் போது -3 மீட்டர் per second, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகிட்டு இருந்துச்சான். when time t equals to 6 செகண்ட் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இது என்ன மேஜிக்? இது மேஜிக்லாம் ஒன்றும் இல்லை, யூட்டன் போட்டிருக்கு. எங்கே யூட்டன் போட்டுச்சுன்னு கண்டுபிடிப்போம் பாருங்கள். கொஷினில் வரும் ஃபைண்ட் தி ஆவரேஜ் வெலாசிட்டி இன் 4 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு 3 செகண்ட்ஸ் இருக்கும் போது நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது, 6 செகண்ட்ஸ் இருக்கும் போது இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் வருது. அப்போ எங்கேயோ இந்த பார்ட்டிகிள் வந்து யூட்டன் போட்டிருக்கு. கண்டுபிடிச்சிருவோமா எங்கே யூட்டன் போட்டிருக்குன்னு? ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபார் பாயிண்ட் ஆஃப் டர்ன், ஃபார் பாயிண்ட் ஆஃப் டர்ன் ஆர் டர்னிங், எந்த இடத்துல பார்ட்டிகிள் வந்து டர்ன் அடிச்சிருக்கு, யூட்டன் போட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா all you have to do is simply you just have to put your velocity is equals to 0 and find what is the time when your velocity is equals to 0. நமக்கு தெரியும் velocity என்ன வந்துச்சு அண்ணா, we got that velocity is equals to 3t minus 12. Put your velocity equals to 0, but I would advise take 3 common. So 3 common எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் அண்ணா? t minus 4 வரும் இல்லையா? 4 3s are 12. ஸோ இதை 0 போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்போ 0 ஆகும் அண்ணா? this equation is equals to 0 if and only if your time t equals to 4 seconds இல்லையா? ஆமாண்ணா. ஸோ when time t is equals to 4 seconds நம்மளோட பார்ட்டிகிள் வந்து யூட்டன் அடிச்சிருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே, சரி, let's find the average velocity. So we know that velocity average is simply equals to the total displacement, total displacement divided by total time இல்லையா? ஆமாண்ணா. Now what is total displacement? So displacement கண்டுபிடிக்கிறது பிரச்சனையே இல்லை. பார்ட்டிகல் யூட்டன் போட்டாலும் சரி, ரிவர்ஸ் அடித்தாலும் சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் தான். ஸோ இனிஷியலாக பொசிஷன் எங்கே இருந்துச்சு ஆனால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் வந்து x is equals to 6ல் இருந்துச்சு. வாட் இஸ் இட்ஸ் பொசிஷன்? ஓகே, at t equals to 4 the position of the particle is simply equals to 3/2 into 4 square minus 12 into 4 plus 6 டா. சரியா? ஓகேண்ணா. ஸோ வாட் வில் வி கெட் அண்ணா? ஃபஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் 4 ஸ்கொயரா, ஸோ வி வில் கெட் 16. ஸோ 2 2 கேன்சல் ஆச்சுன்னா இந்த இடத்துல 8 இருக்கும். 16/2 8. ஸோ 8 3s are 24. ஸோ x is equals to 24 minus 12 into 4s are 48 plus 6. சரியா? ஸோ 30 minus 48 என்ன வருது? minus 18 meters வருது. ஓகே, அதாவது நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? at t equals to 4, கரெக்டு தானே? calculation கரெக்ட் தானே? 16/2 is 8, 8 3s are 24, and then 12 4s are 48. So this is 24, this is 48, 6. So 24 plus 6 is 30, minus 48 is yes, minus 18. So நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? at t equals to 4, the position of the particle is minus 18 டா. அண்ட் இன்னும் நமக்கு நல்லா தெரியும், இனிஷியலி அந்த பார்ட்டிகிள் எங்கே இருந்துச்சு ஆனால் இனிஷியலி the particle was at x is equals to 6. When time t is equals to 0, the particle was at x is equals to 6 இல்லையா? ஆமாண்ணா, இங்கே இருந்துச்சு அந்த பார்ட்டிகிள்ங்கிறத ஒரு ஹியூமனாக கன்சிடர் பண்ணிக்குவோம். சரியா அண்ணா? நீங்கள் வரைகிறது தான் ஹியூமனா, யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் இட், தேர் இஸ் நோ அதர் வே. ஓகே, சரி, இப்போது when time t is equals to, இங்கே ஒரு காலம் மட்டும் காணா, when time t is equals to 4 seconds, நம்ம பார்ட்டிகளோட பொசிஷன் எங்கே வந்துருச்சு அண்ணா? கரெக்டாக இங்கே வந்துருச்சுண்ணா. x is equals to
minus 18க்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ if you want to calculate the displacement, your final position is minus 18. Okay, your initial position is minus 6. So final minus initial, so this is simply equals to minus 24 meter. Yeah, minus because negative direction la move ஆயிருக்கு. சரியா? ஓகேனா? So displacement கண்டுபிடிச்சிட்டோம் minus 24 meters அப்படின்னு சொல்லிட்டு, let's try to substitute this into our equation. So total displacement is minus 24. The total time is simply 4. So என்ன வரும்? அண்ணா minus 6 velocity யோட units வந்துட்டு meter per second. சரியா? Okay da. Next, similarly we have to find the average velocity in 10 seconds. Let us try to do it. We know average velocity is equals to total displacement by total time. And நமக்கு தெரியும் initially particle வந்து x is equals to 6ல இருக்கு. ஓகேவா? ஆமாண்ணா, இது வந்து acceptable. எங்களுக்கு ஓகே தானே, x equals to 6ல இருக்கு. Now, where is the particle located at t is equals to 10? கண்டுபிடிச்சிரோமா? At t is equals to 10, the particle is located at x is equals to 3 divided by 2 into 10 square minus 12 into 10 plus 6. So simplify பண்ணா என்ன வரும்? This is 100 by 250. 3 into 50 is 150 minus 120 plus 6. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 150 minus 120 is plus 30. Plus 30 plus 6 is plus 36. So நமக்கு என்ன வருது? At t equals to 10, the position of the particle is equals to plus 36 பசங்களா. சரியா? ஓகேனா? So initially at t is equals to 0, particle வந்து x is equals to 6ங்கிற பொசிஷன்ல இருந்துச்சு. Now when t is equals to 10, particle எங்க வந்துருச்சு? அண்ணா when t is equals to 10, the particle is present at x is equals to 36. சரியா? Okay. Now this is this is initial and this is final. So your displacement is simply equals to final position minus initial position. Final position வந்துட்டு 36, initial position வந்துட்டு just 6. So simplify பண்ணா நமக்கு என்ன வருது? அண்ணா plus 30 வருதுண்ணா. plus 30 வருது. சரியா? Let's assume the unit to be meters. So your total displacement is simply plus 30. Your total time is 10 seconds. சரியா? So 30 by 10, which is simply plus 3 meter per second. Hope this is clear. Any doubt இல்லையே? Okay, super. This is the average velocity. Okay, super. Okay. Now let us then quickly move on to your next question. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? Find the average speed in 10 seconds. சரியா? See, average speed அப்படின்னாலே நமக்கு என்ன தேவை? ஆனா average speed அப்படின்னாலே we know that the formula of average speed is simply equals to total distance by total time இல்லையா? ஆமாண்ணா, total distance divided by total time, right? Yes na. Now we have to find the total distance traveled by the particle in 10 seconds. Okay, now it actually made simple. நமக்கு என்ன தெரியும்? அண்ணா நமக்கு வந்துட்டு initially particle வந்து x is equals to 6ல இருக்கு, and finally particle வந்துட்டு 36ல இருக்குன்னு தெரியும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 30ஆன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஓகேவா? இந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இனிஷியலி இங்கே, ஃபைனலி இங்கே, பட் இதுக்கு நடுவில் இந்த பர்சன், அதாவது இந்த பார்ட்டிகிள் இருக்குல்ல, இது நல்லா ஊர் சுற்றி இருக்கு. ஆனால் எப்படின்னா, ஜஸ்ட் கிவ் மீ a minute. நமக்கு தெரியும் at t equals to 0 பார்ட்டிகிள் இங்கே இருந்துச்சு, அண்ட் t is equals to 4ல பார்ட்டிகிள் எங்கே இருக்குது? ஆனால் -18ல இருக்குண்ணா, அதையும் போடுங்க. Also substitute that at t equals to 4 seconds the particle is at -18 ரா. சரியா? ஓ ஓகேண்ணா.
at t is equals to 4 second, the particle is at minus 18. Okay, ஓகேண்ணா. ஸோ அப்போ பார்ட்டிகல் என்ன பண்ணியிருக்கு, இனிஷியலி இங்கேருந்து இப்படி போயிருக்கு, இப்படியே போகுது. தென் ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் போயிட்டு தென் என்ன நினச்சிச்சோ தெரியல, அங்கேருந்து ஒரு யூட்டன் போட்டு திரும்பி இப்படி வருது. சரியா? ஓ ஓகேண்ணா. தென் அப்படியே வந்து 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 ஃபைனலாக இங்கே நிற்கிது. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த டோட்டல் லென்த்தை தான் வந்து நீங்கள் கணக்கு பண்ணணும். சரியா? சரி, ஹவு டு கேல்குலேட் த டோட்டல் லென்த்? ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே 6, இங்கே 18, minus 18. ஸோ வாட் இஸ் திஸ் டோட்டல் லென்த்? அண்ணா 24, minus 24 தான், பட் டிஸ்டன்ஸ் தானே கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ சிம்ப்ளி 24 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கேயும் அண்ணா சேம் 24 மீட்டர் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கேருந்து இங்கே ஆனால் இங்கே 6, இங்கே 36. ஸோ 30 மீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் எங்கே வர முடியும், இங்கேருந்து இங்கே வர முடியும். ஸோ தி டோட்டல் டிஸ்டன்ஸ். அண்ட் நீங்கள் எப்படின்னா கரெக்டாக t ஈக்குவல்ஸ் டு 4ல் அது யூட்டன் போட்டுன்னு கண்டுபிடிச்சிங்க. இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க, இங்கே தானே இருந்தீங்க, கண்டுபிடிச்சோமா இல்லையா? ஃபார் பாயிண்ட் ஆஃப் டர்னிங் வி புட் வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ நமக்கு என்ன வந்துச்சு, கரெக்டாக t ஈக்குவல்ஸ் டு 4 செகண்டில் பார்ட்டிகுலர் ஒரு யூட்டனை போட்டு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். ஸோ ஐ ஃபவுண்ட் தட் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் சிம்ப்ளி ஈக்குவல்ஸ் டு 24 மீட்டர் plus 24 மீட்டர் plus 30 meters. சரியா? So 24 plus 24 we will get 48, 30 plus 48 we will get 70, I mean 40, yes 78. So your total distance will simply be equals to 78 meter பசங்களா. சரியா? ஓகே. now what is the total time taken? அண்ணா total time taken is 10 second. t equals to 0ல இங்கே, 4ல இங்கே and 10ல இங்கே போயிடுச்சு. so here total time taken is simply 10. இங்கே போச்சு இந்த ஸ்லைடு, இங்கே இருக்கு. so the total distance is simply equals to 78 meter and the total time taken for to reach there is 10 seconds. If we simplify this we will get 7.8 meter per second. சரியா? I hope this is clear. புரிஞ்சதில்ல? சூப்பர்டா. next they have asked us to find the acceleration. acceleration கண்டுபிடிக்கிறது ரொம்ப simple. see we know velocity, right? ஆமாண்ணா. we know velocity that it is simply equals to 3t minus 12, right? yes na? velocity is equals to 3t minus 12 and then acceleration is simply equals to then the acceleration is simply equals to dv by dt. சரியா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, என்ன வரும் அண்ணா, 3t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜஸ்ட் 3 தான் வரும். இந்த இடத்துல -12 கான்ஸ்டன்ட் போயிடும். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அண்ணா, acceleration of a particle, we got the acceleration of this particular particle is 3 meter per second square. சரியா? ஓகேண்ணா. அண்ட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இது வந்து டைமை பொறுத்து வேரி ஆகவே இல்லை, எவ்வளோ டைம் ஆனாலும் ஆக்சலரேஷன் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கான் பசங்களா. சரியா? ஓகேண்ணா. ஸோ திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். சூப்பர்ல. ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஆக்சலரேஷன் at t equals to 1 second கேட்டிருக்காங்க. t equals to 1 secondனாலும் சரி, t equals to 10 secondsனாலும் சரி, your acceleration is simply equals to 3 meter per second squared. சரியா? ஓகேண்ணா. I hope this is clear. சூப்பர்ல. next let us move to a quick summary of whatever we learned so far. அதாவது நம்மக்கிட்ட பொசிஷன் இருக்குது அப்படின்னா தென் அந்த பொசிஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். ஓகே, நவ் வெலாசிட்டியை திரும்பி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆக்சலரேஷன் கிடைக்கும். அண்ட் கீழே எழுதியிருக்கிறத பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சி
we actually know that differentiation and integration are actually inverse of each other. சரியா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இப்படி போகலாம், இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா திரும்பி உங்களுக்கு அதுவே கிடச்சிரும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ரிலேஷனை இங்கேயே எழுதி வச்சுட்டேன். ஆக்சலரேஷன் இருக்குது, பட் உங்களுக்கு வெலாசிட்டி கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஆனால் எப்படி கிடைக்கும்? எங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுங்க. ஐ வில் கிவ் யூ கைஸ் எக்ஸாம்பிள். சரியா? இருக்குது, நிறையா இருக்குது, கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி இருக்குது, பொசிஷன் வேணும்னா சிம்பிளி இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த பிக்சர் வந்து உங்கள் மைண்டில் அப்படியே இருக்கணும். ஸோ தட் எந்த டவுட்டுமே வராது எவ்வளோ டஃப்பாக கொஷின் கேட்டாலும். பொசிஷன்லேருந்து வெலாசிட்டி போகணுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வெலாசிட்டிலேருந்து ஆக்சலரேஷன் போகணும்னா டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், திரும்பி ஆக்சலரேஷன் வந்து ரிவர்ஸில் வரணும் அப்படின்னா இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வெலாசிட்டிலேருந்து திரும்பி ரிவர்ஸுக்கு பொசிஷனுக்கு போகணும்னா யூ ஹேவ் டு இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் ஒன் மோர் திங், இப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் பொசிஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி வருது, வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் வருது. அப்போ ஆக்சலரேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஆக்சுவலி ஆக்சலரேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get a physical quantity called as jerk. ஓகே, ஸோ ஜர்க்குங்கிறது எப்படின்னா இட்ஸ் சிம்பிளி அ சடன் ஷார்ப் மூமெண்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து பஸ்ஸு போயிட்டே இருக்கீங்க, பஸ்ஸில் வந்துட்டு டிரைவர் ஆக்சிலேட்டர் அழுத்திட்டே இருக்காரு. சரியா? ஆக்சிலேட்டரில் காலை கரெக்டாக வச்சிருக்காரு. ஸோ என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பீட் எடுத்துகிட்டே போகிறீங்க, ஆக்சிலேட்டர் ஆகிட்டே போயிட்டே இருக்கீங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாரு டிரைவர் வந்துட்டு டைம் ஆக ஆக பெடல் அப்படி அழுத்தி விடுறாரு. சரியா? ஆக்சிலேட்டரை இப்படி அழுத்தி விடுறாரு. கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாரு, ஸ்லோவாக போகிறாரு, ஸ்பீடாக போகிறாரு, ஸ்லோவாக போகிறாரு. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் உள்ளே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு வந்துட்டு இப்படி டக்குன்னு முன்னாடி போவீங்க, டக்குன்னு பின்னாடி வருவீங்க, டக்குன்னு முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவீங்க. ஒரு ஜெர்க் ஆகும்ல உங்களுக்கு. ஸோ அதை தான் நம்ம சொல்லுவோம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் சிம்பிளி ஜெர்க். பட் luckily this is not in our syllabus. சரியா? ஸோ for entire 11th 12th JEE mains advanced NEET எதுலேயுமே இந்த ஜர்க்குங்கிற கான்செப்ட் வந்துட்டு நம்ம சிலபஸ்லேயே கிடையாது. ஸோ யூ நீட் நாட் வரி மச் அபவுட் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட். சரியா? ஸோ அதை கேட்டோன்னே தான் சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி நீங்களாம் ரொம்ப லக்கிடா. ஏன்னா நான் JEE மெயின்ஸ் 23 எழுதும் போது கெமிஸ்ட்ரியில் ஐ ஹேட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, I had metallurgy, I had solid state. ஓகே, பட் இப்போது JEE மெயின்ஸ் எழுதுறவங்களும் சரி, நீட் எழுதுறவங்களும் சரி, அந்த என்டையர் 3 சாப்டரையுமே தூக்கிட்டாங்க. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு வெயிட்டேஜே குறைஞ்சிருச்சு. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இப்போ ரொம்ப கம்மியான சாப்டர்ஸ் தான் இருக்குது. 12th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது? யூ ஹேவ் யுவர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் யூ ஹேவ் யுவர் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஓகேவா? அது போக சொல்யூஷன்ஸ் இருக்குது. சரியா? இது 3 தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி 6 சாப்டர் இருந்துச்சு. நான் படிக்கும் போது 6 சாப்டர் படிச்சுட்டு போனேன். ஓகே, பட் யூ கைஸ் ஆர் லக்கி. வாட் டு டூ? சரி, now let's try to solve some questions based on the summary which we which we just seen. summary என்னது? ஆனால் summary வந்து இந்த இடத்துல பொசிஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன், திரும்பி ரிவர்ஸில் போனால் இன்டெகிரேஷன். இப்போ இதை பேஸ் பண்ணி let us practice some questions da பசங்களா. சரியா? ஓகே பசங்களா, now let's start this question. ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா account of a particle. see, it's not account, it's acceleration. சரியா? இது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ acceleration of a particle is a, okay, and a is equals to t square. சரியா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? acceleration as a function of time கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கேட்குறாங்க? we have to find the velocity of the particle at t equals to 2. சரியா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பண்ண கொஷின்லாம் எப்படி இருந்துச்சு? ஆனால் வெலாசிட்டி கொடுத்து ஆக்சலரேஷன் கேட்டாங்க இல்லையா? ஆமாம். ஸோ வெலாசிட்டியிலேருந்து ஆக்சலரேஷன் போகிறதுக்கு என்ன பண்ணீங்க? ஆனால் we simply differentiated velocity with respect to time. இல்லையா? ஆமாம், நான் இவ்வளோ நேரம் இதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது இந்த கொஷினில் அப்படியே உல்ட்டாவாக கேட்குறாங்க. இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்க? நம்மள்கிட்ட ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் வெலாசிட்டி. இப்போ அப்படியே ரிவர்ஸில் வரணும் இந்த கொஷினில். சரியா? ஸோ இங்கே what do we have to use? ஆனால் இப்போ தான் இந்த சம்மரியில் சொல்லி கொடுத்தீங்க, if you have to find velocity from acceleration then simply you have to integrate with respect to time. okay, இப்போ அதுதான் பண்ண போகிறோம். we are going to integrate with respect to time. சரியா? ஓகே, ஸோ யாருக்காவது இன்னும் இன்டெகிரேஷன் தெரியாது அப்படின்னா தென் கவலையே வேண்டாம், நம்மளோட பேசிக் லெக்சர் இருக்குது. ஸோ மறக்காமல் போயிட்டு நம்மளோட பேசிக் லெக்சரை பார்த்துட்டு தென் வந்து இதை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் இன்டெகிரேஷன் பண்ண போகிறேன். யூ மே ஃபேஸ் சம் டிஃபிகல்ட்டிஸ். சரியா? ஓகே, ரொம்ப பேசிக்லேருந்து இன்டெகிரேஷன்னா என்ன, ஏன் பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், எதுக்கு பண்ணுவோம், எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ யூ கேன் செக் தட் அவுட். சூப்பர்டா. நவ்
அது தெரியும், இன்டெகிரேஷன் தெரியும்னா லெட்ஸ் ப்ரொசீட் திஸ் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிருங்க. ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு டி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகேண்ணா. பட் யூ நோ தட் acceleration is equals to rate of change of velocity with respect to time. ஆமாண்ணா. I do know that acceleration is equals to dv by dt. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் சேர்த்து இப்போ இந்த இடத்துல கம்பைன் பண்ணி எழுதுறேன். அதாவது ஏக்கு பதிலாக dv by dt போடுறேன். I can combine these two equation and write dv by dt is equals to t square. சரியா? Okay. Now what I'm going to do is I'm going to take this dt to right side. So என்ன ஆகும் அண்ணா, I will get dv is equals to t square into dt. சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to integrate on both the sides. சரியா? ஓகேண்ணா. integrate on both the sides. அண்ட் இன்டகிரேஷன் லெக்சர்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு எப்பயுமே இன்டகிரேஷன் பண்ணும்போது விச் இஸ் த வேரியபிள் ஆஃப் இன்டகிரேஷன், ஆனால் டியோட என்ன வருதோ அதுதான் வேரியபிள் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு டியோட வி வருது, அதாவது வெலாசிட்டி வருது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வெலாசிட்டியை இன்டகிரேட் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடு ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு டியோட டி வருது, அப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம டைமை இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஏன் இதை சொல்கிறேன்னா, அக்கார்டிங்லி வி ஹாவ் டு சப்ஸ்டிட்யூட் த லிமிட்ஸ். ஓகே, சரி. நவ் டைமை இன்டகிரேட் பண்ணுறோம். சரியா? இனிஷியலி டைம் என்ன அண்ணா, இனிஷியலி டைம் ஜீரோண்ணா. எப்போதுமே தெரியும்ல, இனிஷியல் கண்டிஷன் டைம் t is equals to 0, ரைட்? ஸோ புட் டைம் ஈக்குவல்ஸ் டு 0 ஓவர் ஹியர். சரியா? கீழே போட்டிருக்கேன்னா இனிஷியல் கண்டிஷன். சரியா? ஃபஸ்ட்டு டைம் ஜீரோவாக இருக்குது. நவ் டைம் ஜீரோவாக இருக்கும் போது வெலாசிட்டி எப்படி இருக்குது? கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அட் டைம் t equals to 0 the particle is at rest அப்படின்னு கொடுத்துட்டாங்க. particle at rest னா என்ன அர்த்தம் அண்ணா? it simply means that the velocity of the particle is equals to 0 அண்ணா. so when time t is 0 your velocity is also 0. now they are asking you to find the velocity of the particle at t is equals to 2. சரியா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, at any time t, okay, initially time is 0, now some random time t ல velocity of the particle என்னன்னு assume பண்ணிக்குவோம், let's assume v. ஓகே, இந்த இடத்துல நான் பண்ணது ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். லெட் மீ ரிப்பீட் தட் அகைன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெலாசிட்டியை இன்டெகிரேட் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடு டைமை இன்டெகிரேட் பண்ணுறோம். இதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. இதில் டவுட் இருந்தால் நம்ம இன்டெகிரேஷன் லெக்சரை முடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போது அது கிளியர். ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன்னா டியோட வி இருக்குது, ஸோ வியை தான் இந்த இடத்துல இன்டெகிரேட் பண்ணுறோம். இங்கே டியோட டி இருக்குது, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு டியை இன்டெகிரேட் பண்ணுறோம். இது கிளியர் ஆயிடுச்சா? இப்போ திரும்பி நான் லிமிட்ஸை ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்களேன். ஐ ஹோப் யூ கைஸ் ரிமெம்பர், இன்டெகிரலை பொறுத்த வரைக்கும் லோவர் லிமிட்னு ஒன்று இருக்கும், அப்பர் லிமிட்னு ஒன்று இருக்கும். சரியா? ஓகே. ஸோ லோவர் லிமிட்டில் இந்த சைடு டைம் வேரி ஆகுது. டைம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் வேரி ஆகுது? ஆனால் டைம் வந்து 0, இனிஷியலி டைம் 0 டு சம் ரேண்டம் டைம் டி. ரேண்டம் டைம் டீன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? டைம் வந்து 0 டு டி வேரி ஆகுது. நவ் அந்த 0 டு டி டைம் பீரியடில் வெலாசிட்டி எப்படி வேரி ஆகுது? ஆனால் டைம் 0வாக இருக்கும் போது வெலாசிட்டி 0வாக இருக்குது. எப்படி? கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் டி டைம் இருக்கும் போது, எந்த டைம் டி ஈக்குவல்ஸ் டு 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், ரேண்டமாக என்ன வேணாலும் இருக்கலாம். நான் ரேண்டமாக டீன்னு போட்டிருக்கேன். ஸோ டி டைமில் வெலாசிட்டியை வீன்னு சொல்கிறேன். சரியா? அவ்வளோதான். 0வா டைம் 0லேருந்து டி வரைக்கும் வேரி ஆகுது. வென் time is equals to 0, your velocity is 0. When time is t, your velocity is v. Okay? Now, if this is clear, then the question is done. See, இந்த சைடு வெறும் dv இருக்கு. சரியா? I hope you guys remember, dx இன்டெகிரேட் பண்ணா என்ன வரும்? x வரும். So similarly, வெறும் dv இன்டெகிரேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? v தான் பசங்களா வரும். சரியா? And if you want, you can write v power 0 over here. Okay, so v power 0 into dv என்ன வரும்? Integration of x power n is ஆனால் x power n plus 1 divided by n plus 1. ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணால் என்ன வரும்? v power 0 plus 1 divided by 0 plus 1. சரியா? ப்ளீஸ் வாட்ச் இன்டெகிரல் லெக்சர், அது பார்த்தா தான் புரியும். ஓகே, சரி. ஸோ இந்த இடத்துல dv இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு v கிடைக்கும். அண்ட் v லிமிட்ஸ் இஸ் வேரிங் ஃப்ரம் 0 to v. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? டி ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் என் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? ஆனால் டி பவர் 3 + 1, ஓகே சாரி 2 இருக்கா? ஸோ டி பவர் 2 + 1 டிவைடட் பை 2 + 1 தான் பசங்களா. எக்ஸ் பவர் n + 1 by n + 1 ஃபார்முலா. அண்ட் whereas t is varying from 0 to small t. ஓகே, சரி, ஓகேண்ணா.
Hope this is clear. Okay. Now all you got to do is substitute upper limit into the equation. அதாவது இங்க என்ன இருக்கு v இருக்கா, v க்கு பதிலா upper limit போடுங்க. நான் upper லிமிட்டும் v தான், பரவாயில்ல போடுங்க. v minus v க்கு பதிலா lower limit போடுங்க 0. okay, so this is equals to t cube by 3 இல்லையா? ஆமாண்ணா, இந்த இடத்துல t power 3 by 3. let me write it over here. so this is equals to t to the power 3 divided by 3 where t varying from 0 to capital T. சரியா? ஓகே. நான் இப்போ என்ன பண்ணணும், சிம்பிளி ஃபஸ்ட்டு டீக்கு பதிலாக அப்பர் லிமிட் போடுங்க. ஆனால் அப்பர் லிமிட்டும் டி தான் போடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ டி கியூப் பை 3 மைனஸ் லோவர் லிமிட் போடுங்க 0ண்ணா. ஸோ வாட் டு யூ கெட் அண்ணா, we get that left hand side is velocity, it is equals to t cube divided by 3. இப்போ vங்கிறது என்னது அண்ணா, vங்கிறது velocity at any time. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். vங்கிறது velocity at any time t. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டீயை சப்ஸ்டியூட் பண்ண வெலாசிட்டியோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, the question is to find the velocity of the particle at t equals to 2. கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேண்ணா. ஸோ let's take it to the next page. we know this velocity is equals to t cube by 3. find the velocity at t equals to 2. so if you substitute t equals to 2, you will get that velocity is equals to 2 cube by 3, which is simply equals to 8 by 3 meter per second. சரியா? okay. so what did you get அண்ணா, we simply get that velocity is equals to 8 by 3 meter per second. சரியா? இப்போ இதை இப்படி பண்ணாம இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஓகே, மெத்தட் 2. தட்டுவும் சேம் தான், பட் உங்களுக்கு இதையும் சொல்லி கொடுத்துறேன். ஸோ தட் பின்னாடி நான் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இஷ்யூ இருக்காது. இங்கேருந்து ப்ரொசீட் பண்ணுறேன். சரியா? ஐ நோ திஸ். திஸ் இஸ் மெத்தட் 1. ஓகே, ஓகேண்ணா. நவ் ஐ எம் கோயிங் டு ப்ரொசீட் ஃப்ரம் திஸ் ஸ்டெப் ஐ எம் கோயிங் டு ப்ரொசீட் இன் மெத்தட் 2. சரியா? ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் சேம் தான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடு ரீஅரேஞ்ச் பண்ணிடுறேன்னா, that dv is equals to t square into dt. இதுவும் சேம் ஸ்டெப் தான். இப்போ இன்டகிரேட் பண்ணுறேன்ல, இந்த இடத்துல தான் நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். I'm going to integrate on both the sides. மெத்தட் 2 நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுறேன். பட் லிமிட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்களேன். ஆக்சுவலி எனக்கு தெரியும் டைம் எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகுது. ஆனால் இனிஷியலி டைம் t is 0. okay, initially time t is 0. when time t is 0, what is your velocity? velocity is also 0. velocity is also 0. now questionல என்ன கேட்டிருக்காங்க, questionல நம்மள்ட்ட find the velocity of the particle at t equals to 2 கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், போன வாட்டி என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல லிமிட்ல t போட்டேன்னா, ரேண்டம் டைம் t போட்டேன்னா, இப்போ அந்த இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தேவை அதானே. ஆமாண்ணா, 2 தான் தேவை. now at time t equals to 2, இது என்னது, டைமோட லிமிட்ஸ். this is time t equals to 0ல இருந்து time t equals to 2 வரைக்கும் வேரி ஆகுது. now time t equals to 0ல velocityயோட வேல்யூ 0. time t equals to 2ல velocityயோட வேல்யூ என்னன்னு தெரியல. I am assuming v. okay, I am assuming v. now if I simplify this, I will directly get the answer. சரியா? என்ன வரும், left hand side simplify பண்ணி பாருங்களேன். integral dv which is simply v from varying from 0 to v. okay, right hand side t square dt integrate பண்ணா again t cube divided by 3 தான் வரும். but now the limits is varying from 0 to 2. okay, super. then simplify பண்ணுங்க. என்ன பண்ணணும், upper limit minus lower limit. v க்கு பதிலா upper limit போடுங்க, which is v, minus v க்கு பதிலா lower limit போடுங்க, which is 0. so this is equals to t க்கு பதிலா இப்போ upper limit போடுங்க, என்ன வருது, ஆனால் 2 இருக்கு. ஸோ 2 cube divided by 3. பாருங்க, t க்கு பதிலா upper limit போட்டிருக்கேன், மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. 2 cube divided by 3 minus t க்கு பதிலா 0 போட்டுருங்க. சரியா? ஸோ இப்போ என்ன வருது நமக்கு, ஆனால் we get that velocity of the particle is equals to 8 divided by 3
மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஸோ லிமிட்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். இந்த மாதிரி சம் ரேண்டம் டைம் டீன்னு அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தென் டைம் டீல வெலாசிட்டி வின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஈக்குவேஷன் கிடைக்கும். தென் டீல 2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் சேம் தான். இல்லை லிமிட்ஸ்லேயே போட்டுருங்க ஒரே ஐடியா. டைம் வந்து இனிஷியலி 0 இருக்கப்ப வெலாசிட்டி 0. நமக்கு என்ன தேவை? டைம் 2 இருக்கப்ப வெலாசிட்டி என்னன்னு தேவை, அதுதான் தெரியாது. ஸோ வின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்படி போட்டு சால்வ் பண்ணால் டேரெக்டாக வியோட ஆன்சர் கிடச்சிட்டு பாருங்க 8/3 மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஐ ஹோப் இந்த மாதிரி இன்டெக்ரல் நிறைய இடத்துல படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, பிகாஸ் எனக்கு இப்படி யாரும் சொல்லித்தரல. நான் வந்து ரொம்ப தேடி நிறைய யூடியூப் சேனல் நார்த்லலாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இப்படி தான் இன்டெக்ரல் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, லிமிட்ஸ்னா என்னன்னு இப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஓகேடா, சூப்பர். லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிகல் இஸ் v ஈக்குவல்ஸ் டு 3t ஸ்கொயர் plus 2t minus 4, find the position of the particle at t equals to 1. Second, if initially particle was at origin. சரியா? ஓகே, சூப்பர் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மள்ட்ட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, v is equals to 3t square plus 2t minus 4 டா பசங்களா. Now they are asking position. அதாவது இவ்வளோ நேரம் பொசிஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்பாங்க. ஸோ நீங்கள் இப்படி போகிறதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க இல்லையா? ஆமாண்ணா, we will do differentiation. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம்னா. இப்போது ரிவர்ஸில் வர சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஷியேஷனோட ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன? இன்டகிரேஷன். ஆல் யூ காட் டு டூ இஸ் சிம்பிளி இன்டகிரேட் திஸ் டா. ஓகே, லெட்ஸ் டூ த இன்டகிரேஷன். வி நோ வெலாசிட்டி v is equals to 3t square plus 2t minus 4. பட் நமக்கு தெரியும் வெலாசிட்டிக்கும் பொசிஷனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது இல்லையா? என்ன ரிலேஷன்? வெலாசிட்டி v is equals to dx by dt. ஓகே, that's it. Substitute it over here. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. நமக்கு என்ன வரும்? அண்ணா, இந்த ரெண்டு ரிலேஷன்ல இருந்து we can write that dx by dt is equals to 3t square plus 2t minus 4. சரியா? ஓகே, நவ் என்ன பண்ணுங்க? இந்த டிடியை அந்த சைடு கொண்டு போங்க. ஏன்னா எல்லா வேரியபிளையும் ஒரே சைடு செப்பரேட் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க டியோட எக்ஸ் இருக்கு, அதை தனியாக வச்சுக்கிறோம் அந்த சைடு. இந்த சைடு பாருங்க டியோட டி இருக்கு. ஸோ இதை நான் ஒரு சைடு எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? இதுக்கு ஒரு மெத்தட் பேரே இருக்கு, வேரியபிள் செப்பரேஷன் சொல்லுவாங்க. we will study this in solving differential equation in class 12th. ஓகே, 11th பசங்க கவலையே பட வேணாம். ஓகே, அண்ட் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நம்ம அப்போ பேசிக்கலாம் அதை பற்றி. ஸோ என்ன பண்ணுறேன்? இந்த டிடி அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ கொண்டு போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு dx, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 4 இன்டூ dt. நவ் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐம் கோயிங் டு இன்டெகிரேட் திஸ் டா பசங்களா. சரியா? ஓகேண்ணா. I'm going to integrate like this. Now, what about the limits? See, questionல தெளிவாக கொடுத்துருக்காங்க. When time t equals to 0, அதாவது இனிஷியலினா என்ன? time t equals to 0, பார்ட்டிகல் எங்கே இருக்கா? ஆரிஜினில் இருக்கான். See, இனிஷியலிங்கிறது time t equals to 0, ஆரிஜின்னா என்ன அர்த்தம்? ஆனால் பொசிஷன் x is equals to 0, அதானே? ஸோ யூஸ் தட். ஸோ இனிஷியலி இந்த இடத்துல பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு டியோட டி இருக்குது. ஸோ டைம் வேரி ஆகுது. இந்த சைடு டியோட எக்ஸ் இருக்குது. ஸோ பொசிஷன் வேரி ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இனிஷியலி என்ன? 0. when time is initially 0, the particle was at origin, அதாவது ஒரு பொசிஷன் வந்து 0 சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு they are asking find the position of the particle at t equals to 1 second. சரியா? ஸோ நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல டைம் வந்து இனிஷியலி 0, now time is equals to 1, பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் என்ன? சரியா? எனக்கு தெரியல, எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? இதுவும் வேலிட் தான். இதை போட்டிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். பட் நான் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இனிஷியலி டைம் இஸ் 0. நவ் லெட்ஸ் அசியூம் டைம் இஸ் சம் ரேண்டம் டி. சரியா? சம் டி டைமில் பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ பொசிஷன் வில் பி சம் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்களேன். இட்ஸ் வெரி சிம்பிள். யூ சி, இதுக்கப்புறம் ஜஸ்ட் பேசிக் இன்டகிரேஷன் தான். ஐ ஹோப் யூ கைஸ் வாட்ச் த லெக்சர். திரும்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அது பார்த்தா தான் புரியும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு dx இருக்குது, இன்டெகிரேட் பண்ணால் சிம்பிளி எக்ஸ் வரும். அண்ட் லிமிட் இஸ் வேரியிங் ஃப்ரம் 0 to x. ஓகே, நவ் திஸ் ஷுட் பி ஈக்குவல்ஸ் டு, இந்த சைடு பாருங்களேன் 3t ஸ்கொயர் இருக்குது. யூ ஹாவ் டு இன்டெகிரேட் 3t ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு dt. சரியா? நமக்கு தெரியும் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்குள்ளே இன்டெகிரேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை இன்டெகிரேட் பண்ண என்ன வரும்? ஆனால்
3 into t square integrate பண்ணோம்னா t cube divided by 3. ஓகே நெக்ஸ்ட் 2t இருக்கு அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா ஆனால் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும் t இன்டெகிரேட் பண்ணோம்னா t square by 2 then -4 அப்படியே இருக்கு தென் இந்த இடத்துல வெறும் சிம்பிளி இன்டெகிரல் டிடின்னு வரும் அதை இன்டெகிரேட் பண்ணோம் அதாவது சிம்பிளி கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன்ல அதுதான் இந்த இடத்துல என்ன இருக்கு டிடி இருக்கு ஸோ டி வரும் டி அண்ட் லிமிட்ஸ் ஆர் வேரியிங் ஃப்ரம் 0 to t சரியா ஓகேண்ணா now if you put upper limit and minus lower limit என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க சிம்பிளி எக்ஸ் மைனஸ் 0 கிடைக்கும் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த 3 கேன்சல் ஆகிடும் அண்ட் 2 கேன்சல் ஆகிடும் தென் இஃப் யூ சப்ஸ்டியூட் டீக்கு பதிலாக அப்பர் லிமிட் டி போட்டுக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டி கியூப் ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 4t இது வந்து அப்பர் லிமிட் ஓகே ஓகேண்ணா மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க டீக்கு பதிலாக 0 போடுங்க ஸோ 0 ப்ளஸ் 0 மைனஸ் 0 ஓகே ஸோ என்ன வருது ஆனால் சிம்பிளி லோவர் லிமிட் 0 ஆகிடுது ஓகே நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அதை ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிம்பிளி ஐ ஹாவ் தி பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் எக்ஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஐ ஹாவ் டி கியூப் ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 4t பசங்களா சரியா இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு அட் எனி டைம் டி டைம் வேரி பண்ண பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இல்லை இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் டீக்கு பதிலாக 2 போட்டிருந்தீங்க சாரி 1 போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்சரே கிடச்சிருக்கும் உங்களுக்கு ஓகே நம்ம வந்துட்டு வேணும்னா அப்படி பண்ணலை இப்போ என்ன பண்ண போகிறோம் இதில் we are going to substitute t equals to 1 let us quickly do that so I know that position of the particle varies with time like this. Now, if you substitute t equals to 1, what will you get? Anna, I will get that the position is equals to 1 cube plus 1 square minus 4 into 1. So, simplify panna abdina 2 minus 4. So, the position of the particle at t equals to 1 is -2 பசங்களா சரியா ஸோ இனிஷியலி ஆரிஜினில் இருந்துச்சா 1 செகண்ட்க்கு அப்புறம் அந்த பார்ட்டிகல் இப்படி லெஃப்ட் சைட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகே -2 பொசிஷனில் இருக்குது ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் இதில் எந்த டவுட்டும் இல்லையே இஃப் ஸோ தென் லெட்ஸ் கிவ் யூ கைஸ் அ ஸ்மால் ஹோம்ஒர்க் இந்த கொஸ்டினில் பாருங்கள் வெலாசிட்டி as a function of time கொடுத்துருக்காங்க they are asking you to find position of the particle at t equals to 1 second, t equals to 0 second and x is equals to 0. Okay, so super question. You can try this out as your homework. Let's move to next question. The displacement of a particle starting from rest. Okay, initially rest la irukka. At time t equals to 0 is given by s is equals to 6t square minus t cube. Okay, அதாவது displacement ன்னு கொடுத்திருக்காங்க. Displacement s is equals to 6t square minus t cube. The time when particle will attain zero velocity again. அதாவது initially restல இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு என்ன அர்த்தம் அண்ணா initially the velocity of the particle is equals to 0. அதான அர்த்தம் இனிஷியலி ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி 0வா இருந்துச்சு ஓகே நவ் இப்போ நமக்கு என்ன தெரியும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் as a function of time தெரியும் we have to find velocity ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அண்ணா பொசிஷன்னா எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகி வந்திருக்கு ஸோ we know simply velocityங்கிறது displacement by time இல்லையா ஆமாண்ணா now we are going to use that v is equals to rate of change of position or displacement ds divided by dt. So if you differentiate this with respect to t you will get 6 t square differentiate panna 2t so 12t minus t cube differentiate panna 3t square okay va I hope this is clear. So we get that velocity is equals to you can take 3t common 3t காமனாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன இருக்கும் ஆனால் 4 இருக்கும் மைனஸ் t இருக்கும் ஓகே now we have to find when velocity is equals to 0 சரியா there are two possibilities when this t equals to 0 இந்த t 0 வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் entire equation 0 ஆகிடும் and
or when t equals to 4 இந்த term 0 ஆயிடும். இந்த term 0 ஆச்சுன்னா ஒரு term 0 ஆனாலே போதும். 0 multiplied by anything is 0, right? So t equals to 4. So ரெண்டு டைம்ல velocity 0 ஆகுது. ஒன்னு வந்துட்டு when t equals to 0, இன்னொன்னு வந்துட்டு when t equals to 4, பட் questionலயே கொடுத்துட்டாங்க at t equals to 0 velocity equals to 0 னு. So அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி தெரியும். இன்னொரு வாட்டி அதான் கேட்குறாங்க, when will the particle, the time when particle will attain 0 velocity again னு கேட்குறாங்க. திரும்பி எப்போ 0 ஆகும்? t equals to 4ல. So I can say that when time is equals to 4 seconds, the particle attain 0 velocity again. சரியா? I hope this is clear. So which option is your correct answer? Anna, option A is our correct answer. Super la. Next move to the another question. This is maxima minima concept. சரியா? differentiation lecture பார்த்திருந்தா தான் இப்போ நான் பண்ண போற calculations புரியும். So questionல என்ன கொடுத்திருக்காங்க? The velocity of a particle at any time t is given by this. Okay, நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா velocity of the particle as a function of time வந்து கொடுத்துட்டாங்க. 2t of 3 minus t meter per second கொடுத்துட்டாங்க. At what time the velocity is maximum? See, maxima minima கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி? அண்ணா first find steps to find maximum minimum. First step, find dv by, இந்த இடத்துல எதோட வேரி ஆகுது? velocity time பொறுத்து வேரி ஆகுதுல்ல. So find dv by dt. சரியா? ஓகேனா? This is your first step. Find dv by dt. Next என்ன பண்ணணும்? அண்ணா next we have to put dv by dt equals to 0. Then என்ன பண்ணணும்? அண்ணா then we have to find the values of t. Okay, find values of t. Now ஒருவேளை இதுக்கப்புறம் fourth step வேற ஒன்று இருக்கு. d square v by dt square கண்டுபிடிக்கிறீங்க. Okay, you have to find second derivative d square v by dt square. Now இந்த d square v by dt square பாசிட்டிவா வந்துச்சுன்னா அது வந்துட்டு மினிமம். ஓகே, இல்ல d square v by dt square வந்துட்டு நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா தென் அது வந்து மேக்ஸிமம் டா பசங்களா. சரியா? I hope this is clear. கொஞ்சம் வந்துக்கிறேன் அந்த பக்கம். ஓகே, பேசாம நான் அங்கிட்டே ஓரமாக உட்காந்துக்கலாம். ஏன் அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிட்டே இருக்கேன்னு தெரியல. ஓகே, ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் யுவர் மேக்ஸிமம் மினிமம். சரியா? ஓகேடா, சூப்பர். நவ் லெட்ஸ் ட்ரை டு ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ். இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ரீவிசிட் அவர் டிஃப்ரென்ஷியேஷன் லெக்சர். ஓகே, சரி. நவ் ஃபைண்ட் டிவி பை டிடி. ஸ்டெப் 1 பண்ணிடுவோமா? ஸோ dv by dt ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, உள்ள சிம்பிளிஃபை ஆகிடும். இல்லாட்டி யூவி ரூல் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். பெட்டர் யூ ஜஸ்ட் மல்டிப்ளை திஸ் இன்சைட். 3 2s are 6t minus 2t square. இதுதான் v. Now what is dv by dt? அண்ணா dv by dt is simply equals to 6t. differentiate பண்ணா 6 minus 2t square. differentiate பண்ணா 2t. So minus 2 into 2t is minus 4t. Put this equals to 0. இது எப்போ 0 ஆகும்? அண்ணா this is 0 when 6 is equals to 4t or t is equals to 6 by 4 3 by 2. When t is equals to 3 divided by 2, this entire expression will equals to 0. என்ன போட்டு பாருங்க என்ன ஆகும்? அண்ணா 3 by 2 போட்டிங்கன்னா 2 4 கேன்சல் ஆகி 2 times வரும். 2 3s are 6. So 6 minus 6 is 0. சரியா? ஓகேண்ணா. Now find d square v by dt square. Okay, third step. third step கண்டுபிடிச்சாச்சு. values of t கண்டுபிடிச்சாச்சு. Find d square v by dt square. So d square v by dt square என்ன வருது? அண்ணா 6ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ 0 மைனஸ் 40 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 4 தான். ஸோ என்ன வருது? டி ஸ்கொயர் வி பை டிடி ஸ்கொயர் வந்துட்டு நெகட்டிவாக வருது, மைனஸ் 4 விச் இஸ் லெஸ் தேன் 0. ஸோ அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்குல்ல டி வேல்யூ, அது வந்து மேக்ஸிமம் பசங்களா. சரியா? நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அண்ணா? தென் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 divided by 2 corresponds to maxima. சரியா?
Okay na? I hope this is clear. T equals to 3 by 2 corresponds to maximum. இப்படி எழுதிடுறேன். Now இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு எப்போ வந்துட்டு velocity maximum இருக்கும் ஆனால் when t equals to 3 by 2 okay when t equals to 3 by 2 or simply 1.5 seconds your velocity will be maximum. So option B is your correct option. Okay, super. Now let's proceed to the next question, which was asked in mains 2019. The position of a particle as a function of time t is given by this expression. சரியா? Okay. அதாவது position as a function of time கொடுத்திருக்காங்க where a, b, c are constants, not an issue. When the particle attains zero acceleration, okay, when the particle attains zero acceleration, its velocity will be, okay, question புரிஞ்சுதா? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா when acceleration is equals to 0, they are asking you to find velocity. Okay, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க பாருங்களேன். பட் this is a very simple question. See, we know that position varies with time as at plus bt square minus ct cube. சரியா? Okay, now first differentiate பண்ணுங்க dx by dt. Okay, differentiate this with respect to t. What will you get? Now if we differentiate x with respect to t, we will get velocity and this will be equals to at. Differentiate பண்ணா a, bt square differentiate பண்ணா 2bt and minus ct cube differentiate பண்ணா minus 3c t square. சரியா? ஏன்னா t cube differentiate பண்ணா 3t square ரா. இந்த c அப்படியே தான் இருக்கும். அத மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கேன். ஓகே, now this is the expression for velocity. velocityயோட எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகேனா, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்திருக்காங்க? அதாவது ஆக்சலரேஷன் தான் 0 கொடுத்திருக்காங்க. லெட்ஸ் ஃபைண்ட் ஆக்சலரேஷன் ஆல்சோ. we know d square x by dt square second derivative. okay, dt square is equals to acceleration and acceleration is equals to என்ன வரும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஆனால் இந்த a 0 ஆகிடும். ஏங்கிறது கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. 2b into t டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆனால் 2bங்கிறது கான்ஸ்டன்ட், t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ we will be simply left over with 2b minus 3cங்கிறது கான்ஸ்டன்ட், t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. ஸோ என்ன வரும்? ஆனால் 2b minus 6ct. சரியா? அது டிஃபரன்ஷியேட் t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t டா. ஸோ 3c யோட 2t மல்டிப்ளை பண்ணுங்க 6ct வரும். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஆக்சலரேஷனும் தெரியும், வெலாசிட்டியும் தெரியும். ஸோ சிம்பிளி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? when acceleration is 0 find velocity கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் when your acceleration becomes 0. சரியா? எப்போ ஆக்சலரேஷன் 0 ஆகுதுன்னு பார்ப்போம். we know that acceleration is equals to 2b minus 6ct. this should be equals to 0. சரியா? ஓகேனா? ஸோ இது எப்போ 0 ஆகுது? ஆனால் this is 0 when 2b equals to 6ct, or simply from here I can write that t is equals to 2b by 6c, or simplify பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? ஆனால் b by 3c வருது. சரியா? என்ன பண்ணியிருக்கேன்? ஜஸ்ட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். எனக்கு வேல்யூ ஆஃப் டி என்ன வருது? b டிவைடட் பை 3c வருது. சரியா? ஓகேண்ணா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? திஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 when time t is equals to b divided by 3c. சரியா? okay, now they are asking you to find velocity when acceleration is 0. நமக்கு தெரிஞ்சிருச்சு t equals to b by 3c ல acceleration 0 ஆகுது. அப்ப அந்த டைம்ல velocity என்னன்னு கண்டுபிடிச்சா question is over. So we know velocity at any time t equals to a plus 2bt minus 3c t square
find velocity at that time. Velocity is equals to a plus 2b into t க்கு பதிலா substitute b divided by 3c, okay, then minus of 3 into c into t square க்கு பதிலா substitute this, okay, b divided by 3c the whole square. I hope this is clear. Okay da. So all we've got to do is just simplify this. Let's take it to the next page and simplify this. என்ன வரும் அண்ணா velocity v is equals to a plus 2b into b is 2b square divided by 3c minus of 3c into b. first இந்த c யும் c, first I will write this 3c into the square பண்ண என்ன வரும் அண்ணா b square divided by 9c square இல்லையா? ஆமாண்ணா ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணோம்னா now this 3 and 9 get cancelled for 3 times and this c and the square gets cancelled. So simply what is this? Anna, this is equals to a plus 2b square by 3c minus of b square divided by 3c. I hope this is clear. புரிஞ்சதில்லை, எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. திஸ் வில் பி ஈக்குவல்ஸ் டு a plus 2b square minus b square என்ன வரும்? b square divided by 3c பசங்களா. ஸோ velocity when your acceleration is equals to 0 is simply v is equals to a plus b square divided by 3c. So which is your correct option? Your correct option is b square by 3c. Yes. So alpha plus b square by 3c. ஆனால் இங்கே a கொடுத்துருக்காங்க, இங்கே ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. மேபி மிஸ்டைப், இந்த இடத்துல a தான் கொடுத்துருக்கணும், ஆல்ஃபான்னு வந்திருக்கு. ஆர் மேபி இந்த இடத்துல ஆல்ஃபான்னு கொடுத்துருக்கலாம். சரியா? எனிவே a plus b square by 3c is your correct answer. Right? Sure. Let's move to this question. The velocity of the particle, இதுவும் 21ல கேட்டது. The velocity of the particle is v equals to v0 plus gt plus ft square. Okay? Where g and f are constants obviously. Its position is x is equals to 0 at t equals to 0. சரியா? Initially அதோட position வந்துட்டு 0-ஆ இருக்கா, அதான் கொடுத்துருக்காங்க. Then its displacement after t equals to 1 second is. Okay, so it's very simple. நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? They are asking you to find the position டா. Obviously position கண்டுபிடிச்ச சொல்கிறாங்க. சரியா? அதான் சுற்றி வளைச்சு இப்படி மூக்க தொடுறாங்க. சிம்பிள். நம்மள்ட்ட என்ன இருக்குது? velocity இருக்குது. v is equals to v0ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். சரியா? gt plus ft square. Now velocity கொடுத்து position கேட்குறாங்க. displacement position எல்லாம் ஒன்று தான். So you have to write velocity in terms of displacement or in terms of your position, which is dx by dt. சரியா? Hope this is clear. So this is equals to whatever written over here. v0 plus gt plus ft square, and what you have to do is simply send this dt to that side, so you will be left over with dx is equals to v0 plus gt plus ft square into dt. சரியா? ஓகேண்ணா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஆனால் இன்டெகிரேட் பண்ணணும். that's it. let's do the integration. now இப்போ லிமிட்ஸ் நீங்களே சொல்லுவீங்க பாருங்களேன். ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது வேரி ஆகுது? எக்ஸ், அதாவது பொசிஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே ஒன்று தான். சரியா? வேரி ஆகுது. ரைட் ஹேண்ட் சைடு டைம் வேரி ஆகுது. டைம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் வேரி ஆகுது? ஆனால் இனிஷியலி டைம் t ஈக்குவல்ஸ் டு 0வா, ஃபைனலி t ஈக்குவல்ஸ் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். சரியா? ஓகே. டைம் t ஈக்குவல்ஸ் டு 1. now when time t equals to 0, what is your position? X is equals to 0. Next, when time t equals to 1, what is your position? We don't know. Let's say that it will be equals to x. சரியா? x ன்னு வரும். அந்த ஃபைனல் x ஓட வேல்யூ தான் நம்மளோட ஆப்ஷனில் இருக்கணும். சரியா? ஓகே. I hope this is clear. உங்கள் யாருக்காவது லிமிட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரியலன்னா then let me know in the comment section. I will check out. சரியா? என்ன இஷ்யூங்கிறத பார்ப்போம். Okay, now simply dx integrate பண்ணா ஆனா x வரும், and x is varying from 0 to x இல்லையா? ஆமாண்ணா.
dx integrate பண்ணா x வரும் and x is varying from 0 to x and right hand sideல v நாட்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் சரியா ரிமெம்பர் திஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இன்டு dt ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கான்ஸ்டன்ட்டை இன்டெக்ரலுக்கு வெளியே விட்டுருவோம் ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் சிம்பிளி இன்டெக்ரல் dt ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு a இன்டூ டி வரும் சரியா அதே மாதிரி தான் இங்கே ஸோ v நாட்டை இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் v நாட் இன்டூ டி வரும் ப்ளஸ் gtயை இன்டெகிரேட் பண்ணோம்னா gt ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும் ப்ளஸ் ft ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணோம்னா we will get ft cube divided by 3 வரும் சரியா ஓகேண்ணா now all you got to do is simply substitute the limits we know that the limit is varying from 0 to 1 right அவ்வளோதான் அதை மட்டும் போடுங்க முடிஞ்சிச்சு nice just give me a minute I will simplify this okay at least உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரியணும்ல ஓகேடா let's substitute the limits substitute பண்ண என்ன வரும் அண்ணா simply first இந்த இடத்துல x க்கு பதிலா upper limit போடுங்க that is x minus lower limit போடுங்க 0 okay now this is equals to t க்கு பதிலா upper limit போடுங்க 1 சரியா first போட்டுருவோம் v naught into 1 okay plus g into t க்கு பதிலா 1 so 1 square divided by 2 plus t க்கு பதிலா 1 so f 1 cube divided by 3 okay so simplify பண்ணா என்ன வரும் அண்ணா இந்த சைடு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x ன்னு இருக்கு this is position of the particle when t equals to 1 second சரியா அதுதான் கொடுத்திருக்காங்க so x is equals to v naught plus g by 2 plus f by 3 பசங்களா so I hope this is clear your answer is v naught plus g by 2 plus f by 3 this is your answer புரிஞ்சுதா okay now let's move on to your next question a person travels along a straight road for the first t by 3 time with a speed v1 okay so இந்த மாதிரி ஒரு straight road இருக்கான் இந்த straight roadல வந்து பாத்தீங்கன்னா ஒரு person travel பண்றாராம் first t by 3 டைமுக்கு இங்க இருந்தா ஒரு இங்க வரதுக்கு t by 3 டைம் எடுத்துக்கிட்டாருன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம் சரியா ஓகே so t by 3 டைமுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் பண்ணாராம் அண்ணா he traveled with v1 speed okay and for the next 2t by 3 time with the speed v2 சரியா next 2t by 3 டைமுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் பண்றாராம் he travels with the speed v2 next 2t by 3 டைமுக்கு he travels with the speed v2 now then the mean speed v is given by mean speed na average speed ரா சரியா mean value na average value எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு தெரியும் see just remember this mean speed mean நாலே average சரியா okay now we do know that the average speed is equals to total distance by total time right total distance divided by total time so what is the total time ana total time வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் t by 3 plus 2t by 3 that's very simple t by 3 plus 2t by 3 okay இதை கண்டுபிடிச்சிடலாம் but total distance கண்டுபிடிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் if you remember the formula of speed then எதுவுமே கஷ்டம் இல்ல speed ஓட formula என்ன அண்ணா we know speed is equals to distance divided by time so what is the formula for distance distance is equals to speed into time டா சரியா ஓகேனா so first t by 3 டைமுக்கு v1 ஸ்பீட்ல டிராவல் பண்ணிருக்கு அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கோம் v1 into t by 3 okay this will be v1 into t by 3 சரியா plus next 2t by 3 distance I mean 2t by 3 டைமுக்கு v2 ஸ்பீட்ல டிராவல் பண்ணிருக்கு அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கோம் simply speed into time v2 into 2t by 3 சரியா v2 into 2t by
3. Okay, now all they are left to do is just simplifying this particular equation. What will we get? Now it's very simple. First என்ன பண்ணுங்க, இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம், அப்புறம் போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம். சரியா? ஓகே, we know this. ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், டினாமினேட்டர் சேம் 3 3 இருக்குது. ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? v1t ப்ளஸ் 2v2t. ஓகே, அண்ட் t காமனாக இருக்குது, டீயை காமனாக வெளியே எடுத்துடலாம். சரியா? டீயை வந்துட்டு காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஓகே, சிம்பிளி t பை 3 காமனாக வெளியே எடுக்கிறேன்னா என்ன இருக்கும் இந்த இடத்துல? v1 ப்ளஸ் 2v2. தென் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? ஆனால் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து t பை 3 காமனாக எடுத்துடுறேன். சரியா? t பை 3 காமனாக எடுத்தனா இந்த இடத்துல ஜஸ்ட் 1 இருக்கும், ப்ளஸ் இந்த இடத்துல 2 இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. நவ் யூ சி t by 3 gets cancelled and we will be simply left over with v1 plus 2v2 divided by 3 பசங்களா. சரியா? so this is your average speed or mean speed. so the mean speed mean velocity எல்லாம் ஒண்ணுதானா? mean speed is v is simply equals to v1 plus 2v2 divided by 3 da. I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? super. so option A is your correct option. nice. let us then move on to your next question. இந்த question கொஞ்சம் டெவலப் பண்ண போறோம். சரியா? okay, just give me a minute. சாரிடா, டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் வாய்ஸ் கட் ஆகிருக்கும். 2 நிமிஷம்லாம் இல்லை, ஒரு 10 செகண்ட்ஸ் கட் ஆகிருக்கும். திரும்பி இதுலேருந்து ஆரம்பிப்போம். லெட்ஸ் குவிக்லி ஸ்டார்ட் திஸ் கொஷின். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a particle starts from the origin and moves along the plus x-axis such that the velocity at any instant is given by 4t cube minus 2t. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, velocity of a particle is given as 4t cube minus 2t da. சரியா? at any time t velocity is given like this. what is the acceleration of the particle when it is 2 meter from the origin? சரியா? அதாவது என்ன கேக்குறாங்க அப்படின்னா, you have to find the acceleration of the particle. okay, find acceleration of particle at when it is 2 meter from the origin. அதாவது பொசிஷன் கொடுத்துருக்காங்க, x is equals to 2 meters கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னு புரியுதா உங்களுக்கு? ஏன் இதை கொஞ்சம் லெவலப் கொஷின்னு சொல்கிறேன்னு. ஆக்சுவலி நீங்கள் எப்போதும் என்ன பண்ணுவீங்க, ஆனால் கொஷின் ஓவர் வியூவாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆனால் we know that acceleration is equals to dv by dt, rate of change of velocity with respect to time. what is rate of change of velocity? ஆனால் that simply equals to, differentiate பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 4t cube differentiate பண்ணோம்னா 3t square. so 4 into 3t square which is 12t square minus 2. இப்போ வந்து உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சிருச்சு. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இப்போ வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஆனால் ஆக்சலரேஷன் அட் எனி டைம் t இஸ் ஈக்குவல்ஸ் டு 12t ஸ்கொயர்ட் மைனஸ் 2. இப்போது உங்களுக்கு டைம் தெரிஞ்சால் போதும், நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதுக்குள்ளே போட்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். பட் இப்போ ப்ராப்ளமே என்னென்னா, உங்களுக்கு டைம் தெரியாது. யூ டோன்ட் நோ வாட்ஸ் த டைம். ராதர் நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக வி பீன் ப்ரொவைடட் தட் position of the particle is equals to 2 minutes. சரியா? நம்மள்ட்ட ஆக்சலரேஷன் கண்டுபிடிங்க when position equals to 2 meters அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, you have to நமக்கு டைம் தெரிஞ்சால் தான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியும். கொஷினில் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைண்ட் டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு how much when your position is equals to 2. சரியா? அதாவது யூ ஹாவ் டு அப்டெயின் அ ரிலேஷன். அதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைமையும் பொசிஷனையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ரிலேஷன் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதை எப்படி கண்டுபிடிப்போம்? சிம்பிள், யூ நோ வெலாசிட்டி ரைட்?
You know velocity, right? Now I can write velocity equals to dx by dt. எழுதலாமா? தாராளமா எழுதலாம்டா. It is equals to 4t cube minus 2t. சரியா? Okay. Now let's send this t to that side. We will get dx is equals to 4t cube minus 2t of dt. சரியா? Okay. Now I am going to integrate this on both the sides, whereas the limit are first என்ன கொடுத்திருக்காங்க லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் a particle starts from the origin. சரியா? initially originல இருக்கான். starts from the origin அப்படினா என்ன அர்த்தம்? originல இருந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படினா x is equals to 0 இல்லையா? originனா x is equals to 0 and moves along the positive x axis such that the velocity okay. நமக்கு initial condition தெரிஞ்சிருச்சு. அதாவது when time இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு டைம் வேரி ஆகுது. ஏன்னா d யோட டைம் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு x வேரி ஆகுது பொசிஷன். ஏன்னா d யோட x இருக்கு. நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஆனா we just learned that the time when time t equals to 0 initially particle வந்து originல இருந்துச்சா. So x is equals to 0. Now at any time t let's assume the position is x. அவ்வளவுதான். All you have to do is simply solve this integral to get the x as a function of t. சரியா? So solve பண்ணா என்ன வரும்? அண்ணா simply இந்த சைடு பாருங்க. இந்த சைடு integrate பண்ணோம்னா dx integrate பண்ணோம்னா we will simply get x and the limit is varying from 0 to x. சரியா? ஓகேனா? limit is varying from 0 to x and equals to 4t cube minus 2t into dt. சரியா? So இதை integrate பண்ணோம்னா என்ன வரும்? அண்ணா 4 into t cube integrate பண்ணோம்னா t power 4 divided by 4 minus 2 into t dt integrate பண்ணோம்னா அண்ணா t square divided by 2. Okay. Now entire limit varying from 0 to t பசங்களா. சரியா? Okay. Then you can just cancel things out. 4 and 4 cancel ஆயிடும். 2 and 2 cancel ஆயிடும். Then if you substitute variablesக்கு பதிலா upper limit substitute பண்ணுங்க. Then minus lower limit பண்ணா என்ன வரும்? நான் simply இந்த இடத்துல x க்கு பதிலா x substitute பண்ணுங்க. We will get x minus x க்கு பதிலா 0. So x minus 0 ங்கிறது left hand side. Okay. This is equals to இந்த சைடு t க்கு பதிலா t substitute பண்ணுங்க. We will get t to the power 4 minus t square. Then என்ன இருக்கும்? ஆனா இந்த சைடு 0 substitute பண்ணனும். So 0 minus 0. t க்கு பதிலா 0 போட்டுருக்கீங்க. சரியா? ஓகேனா? சோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஆனா we get the relation that x is equals to left hand side x மட்டும் இருக்கு. It is equals to t power 4 minus t power 2 அப்படினு தெரிஞ்சிருச்சு. சரியா? ஓகே. இப்போ you got position as a function of time. அதாவது இப்போ நமக்கு x க்கு t க்கு ரிலேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ சிம்பிளா என்ன நம்ம பண்ணனும்? when x is equals to 2 t equals to என்ன? சரியா? இதான் நம்மளோட question. Now the question is simple. when என்னமோ வருதே. when your x is equals to 2 t is what? சரியா? okay na. Let's try to find that. See, it's actually pretty simple. Substitute x is equals to 2. So x equal to 2 substitute பண்ணா என்ன வரும்? அண்ணா we will get 2 equals to t to the power 4 minus t to the power 2. So என்ன பண்ணுங்க? இந்த 2 அந்த சைடு எடுத்துட்டு போயிருங்க. We will be left over with t power 4 minus t power 2. Then இந்த 2 அங்கிட்டு போச்சுனா minus 2 equals to 0. சரியா? Now இந்த t square வந்து repeat ஆயிட்டே இருக்கு. So what I am going to do is put t square equals to y. சரியா? So என்ன வரும்? ஆனா அந்த இடத்துல t power 4 t square the whole square னு எழுதலாம். So that will simply be equals to y square minus t square க்கு பதிலா y and then இந்த 2 அப்படியே தான் இருக்கும் equals to 0. சரியா? okay. So this is a quadratic equation. இதை எப்படி சால்வ் பண்றது? மேக்ஸ் லெக்சர்ல சொல்லியிருந்தேன். We have to find two numbers such that when we multiply them we should get 1 into minus 2. சரியா? should get 1 into minus 2 which is simply equals to minus 2. And when we add those two number
we should get coefficient of this x or இந்த இடத்துல y இருக்கு. coefficient of y என்ன -1. ஸோ எந்த ரெண்டு நம்பர் இருக்கு அதை மல்டிப்ளை பண்ணால் -2 ஆட் பண்ணால் -1 அண்ணா -2 இன்ட்டு +1 அண்ணா. ஸோ இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். என்னன்னா இந்த -y இருக்குல்ல அதை ஐம் கோயிங் டு ரைட் as +y -2y -2 equals to 0. சரியா? ஓகேண்ணா. now என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து என்ன பண்றேன், y காமனா எடுக்கிறேன். if I take y common I will get y plus 1. இங்க இருந்து என்ன எடுக்கிறேன், -2 காமனா எடுக்கிறேன். -2 காமனா எடுத்தா I will get y plus 1 equals to 0. now what I'm going to do is இங்கேயும் y plus 1 இருக்கு, இங்கேயும் y plus 1 இருக்கு. y plus 1 காமனா எடுக்கிறேன். so I will get y plus 1 of y minus 2 equals to 0. so there are two values of y நமக்கு இந்த இடத்துல இருந்து வருது. what are those two values of y? அண்ணா one is y is equals to -1 because if you put y equals to -1 அப்பதான் இந்த equation 0 ஆகும். or another one is y is equals to +2. now we let y is equals to t square, right? now y is equals to -1ங்கிறது பாசிபிளா? அதாவது y னா என்ன, t square equals to -1ங்கிறது பாசிபிளா? நோனா, இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பிகாஸ் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு நெகட்டிவ் வரவே வராது. அன்டில் அண்ட் அன்லெஸ் இட்ஸ் இமேஜினரி நம்பர். பட் நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கோம், ஃபிசிக்ஸில் இமேஜினரி நம்பர்ஸ்லாம் வராது. சரியா? அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ y is equals to +2ங்கிறது தான் ஒரே வேல்யூ. நான் நல்லா பாருங்கள், we know y is equals to t square, right? so this is equals to +2. now what is the value of t? அண்ணா t is equals to plus or minus √2. சரியா? ஏன்னா ப்ளஸ் √2 ஸ்கொயர் பண்ணாலும் 2 தான் வரும், -√2 ஸ்கொயர் பண்ணாலும் 2 தான் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ இதுலையும் t is equals to -2 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒமிட் பண்ணிடுவோம் இல்லையா? ஆமாண்ணா, we know that டைம், tங்கிறது டைம் cannot be negative. -2 seconds, -15 seconds அப்படிலாம் ஏதாவது இருக்கா? இல்லைண்ணா. ஸோ டைம் cannot be negative. so the only possible value of time is simply equals to plus √2 seconds. சரியா? I hope this is clear. புரிஞ்சதில்ல? சூப்பர்டா. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, when x is equals to 2 your t is equals to √2 தெரிஞ்சிருச்சு. சரியா? ஸோ பாருங்க ஃபிசிக்ஸில் எவ்வளோ மேக்ஸ் யூஸ் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ வாட் டிட் we get that when x is equals to 2 the value of time t is equals to √2 seconds. so நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, we have to find acceleration. okay, acceleration at t is equals to acceleration at x is equals to 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? is equals to என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம இப்படி சொல்லலாம், acceleration at x is equals to 2 simply means acceleration மேலே அட்டுன்னு போடுறேன், acceleration at t is equals to √2. சரியா? ஓகேண்ணா. ஏன்னா நமக்கு தெரியும் when x is equals to 2 your time is equals to √2 and நமக்கு ரிலேஷனும் தெரியும். இதை நம்ம ஃபஸ்ட்டே டிரைவ் பண்ணிட்டோம். a is equals to 12t square minus 2ன்னு சொல்லிட்டு இதில் போயிட்டு t equals to √2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? if you substitute t is equals to √2 நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் if you substitute t equals to √2 you will get 12 into √2 squared minus 2. so 12 into √2 square என்ன அண்ணா 2. so 12 2s are 24, right? minus 2 is equals to 22 meter per second. so acceleration at x equals to 2 is simply 22 meter per second square பசங்களா. சரியா? ஆக்சலரேஷனோட யூனிட் இஸ் மீட்டர் per second square. ஐ நோ இப்போயே கமெண்ட் டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, அண்ணா மீட்டர் per second square தான் யூனிட், நீங்கள் என்ன மீட்டர் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ ஹைலி வெல்கம் தட். சரியா? நீங்கள் இது மாதிரி ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணுறப்ப சொன்னால் தான் என்னால் அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் கால்குலேஷன் மிஸ்டேக் எரர் வந்துட்டு இட்ஸ் ஹியூமன் எரர்டா. சரியா? அதை நீங்கள் எரராக பார்க்கக்கூடாது, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா நான் செக் பண்ணுறேன். சரியா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் யுவர் கரெக்ட் ஆப்ஷன். லெட் அஸ் குயிக்லி மூவ் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் ஆல்சோ அ லெவல் அப் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
A particle of unit mass undergoes one-dimensional motion such that its velocity varies according to this. சரியா? See, okay, ஆப்ஷனை மறைக்கிறேன் நான். தெரியுங்க, அப்படியே ஜம்ப் அடிச்சிடுறேன். இருக்கா பாப்பா ஜாலியாக உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்ப சருன்னு இன்டென்ட் போயிட்டு வருவேன். சி, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு பீட்டா இன்ட்டு எக்ஸ் பவர் -2n. சரியா? அதாவது வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் பொசிஷன். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு பீட்டா இன்ட்டு எக்ஸ் பவர் -2n. ஓகே, where v is velocity, x is position da. So velocity as a function of position கொடுத்திருக்காங்க. Now we have to find the acceleration of the particle as a function of x. So இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இல்ல. Velocity as a function of time கொடுத்திருந்தாங்க அப்படின்னா simply you can write a is equals to dv by dt. இல்லையா? ஆமாண்ணா, பிரச்சனையே இல்லை. as a function of time கொடுத்திருந்தாங்கன்னா you can simply use that, right? now ஒருவேளை அப்படி டைரெக்டாக கொடுக்காம வெலாசிட்டியே as a function of position கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு நோட் சொல்லியிருந்தீங்க, when velocity is a function of x, then நம்ம என்ன பண்ணுவோம், மேலேயும் கீழே dxஆல் மல்டிப்ளை பண்ணி dv by dxை தனியாகவும் dx by dtயை வெலாசிட்டின்னு எழுதிடுவோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அண்ணா, we will get that acceleration a is equals to velocity v into dv by dx பசங்களா. சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரப்போ சிம்பிளி உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். ஓகே, நவ் let's quickly solve this question. What we will get, we know v is equals to beta into x power -2n, where beta and n are constant question le கொடுத்துட்டாங்க. ஓகேவா? n is a constant, beta is also a constant. சரியா? So let's find acceleration. We know acceleration a is equals to velocity v into dv by dx. Okay, I hope this is clear. Super. So a is equals to v அப்படியே இருக்கட்டும், v into dv by dx. இதுதான் v. இதை with respect to x differentiate பண்ணா என்ன வரும் அண்ணா, பீட்டா வந்துடும். பீட்டா is a constant, அப்படியே தான் இருக்கும். x power -2n differentiate பண்ணா அண்ணா -2n into x to the power -2n -1 இல்லையா? டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா என்ன சொல்லுது, x to the power என்னோட டெரிவேட்டிவ் இஸ் n into x to the power n -1. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, பவர் கீழே வந்திருக்கு, ஆல்ரெடி இருந்ததோட ஒன்று மைனஸ் ஆயிருக்கு. சரியா? ஓகே, ஸோ இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா வாட் வில் வி கெட், சி ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் திஸ் கொஷின் இன் திஸ் சிங்கிள் பேஜ். பட் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதை ஆக்சுவலி நம்மளோட ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க, யூ ஓன்ட் பிலீவ். ஸோ என்ன வரும் ஆனால், we will get that the acceleration is equals to this will be equals to velocity into -2n beta minus, see let me take this over here, minus 2n beta, okay, minus 2n beta into x to the power of x to the power of -2n -1. okay, சரி, இப்போ substitute what is v, we know v is equals to beta into x power -2n. so substitute பண்ணோம்னா we will get that acceleration a is equals to beta into x to the power -2n multiplied with, இந்த இடத்துல என்ன இருக்கு ஆனால் ஆல்ரெடி ஒரு -2n beta into x to the power of -2n -1. ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் ஆனால், சிம்பிளி இந்த இடத்துல பாருங்க, -2n பீட்டா இன்டூ பீட்டா என்ன வரும், -2 into n into பீட்டா ஸ்கொயர் வரும் இல்லையா? ஆமாண்ணா. ஓகே, முடிஞ்சு, கான்ஸ்டன்ட்லாம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. எக்ஸ் பவர் -2n -1 இன்டூ எக்ஸ் பவர் -2n. சி இப்படி இருக்கு, எக்ஸ் பவர் -2n இன்டூ எக்ஸ் பவர் -2n -1. I hope you guys remember this. X power a into x power b is simply x equals to x power a plus b. So அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். பேஸ் சேமாக இருக்குது, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா I can directly add the powers. So x power -2n, I am adding this with -2n -1. ஓகேவா? ஆனால் இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறீங்களே, சப்ட்ராக்ட்லாம் பண்ணல, அடிஷன் தான் பண்ணுறேன். சரியா? ப்ளஸ் -2n
-1. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுது. என்ன ஆகும்? ஆனால் எக்ஸ் பவர் -2n அகைன் -2n. ஸோ தேட் வில் பி -4n அண்ட் இங்கே ஒரு -1 இருக்குது. சரியா? ஸோ இஃப் யூ சிம்பிளிஃபை திஸ் யூ வில் கெட் எக்ஸ் பவர் -4n -1. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர், ரைட்? ஸோ எங்கே போச்சு கொஷின்? இங்கே இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் டு த பவர் -4n -1 பசங்களா. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர். ஸோ விச் ஆன்சர் இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர்? -2n பீட்டா ஸ்கொயர் -4n +1 இல்லை -4n -1. ஸோ ஆப்ஷன் சி இஸ் யோர் கரெக்ட் ஆப்ஷன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்களே உங்கள் கையால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள், அந்த டவுட்லாம் காணா போயிடும். ஓகே, ஏன்னா ரைமிங்கெல்லாம் பேசுகிறீங்க, இது ரைமிங்லாம் எனக்கும் தெரியும். லெட்ஸ் ப்ரொசீட் வித் த கொஷின். த ரிலேஷன் பிட்வீன் டைம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் திஸ். ஓகேவா? டைமுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரிலேஷன் தந்திருக்காங்க. இவ்வளோ நாள் என்ன தந்திருந்தாங்க? எக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி தந்திருந்தாங்க. இங்கே டைம் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தந்திருக்காங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறதுக்காக தே ஆர் ஆஸ்கிங் த ஆக்சிலரேஷன். சி யூ நோ திஸ் ரைட்? டி இஸ் ஈக்குவல்ஸ் டு கொடுத்துருக்க ரிலேஷனை ஃபஸ்ட் எழுதுங்க. டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸ். ஓகே, now what I would advise you guys is to see, நமக்கு தெரியும் எக்ஸ் இருக்குன்னாலே அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி வரும், அதை திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சிலரேஷன் வரும். ஸோ ஐ எம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட். ஓகே, ஐ எம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆன் போத் த சைட்ஸ் பசங்களா. சரியா? ஸோ ரெண்டு சைடும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஐ வில் கெட் dt. see d by dt of left hand side என்ன இருக்கு? simply t இருக்கு. ஓகே, right hand side d by dt of alpha x squared plus beta x இருக்கு. சரியா? ஓகே, now see we know dt by dt is simply equals to 1, right? ஆமாண்ணா. and d by dt of alpha x square, alphaங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும், equals to alpha into d by dt of x square. ஃபர்ஸ்ட் x square டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x வரும் into செயின் ரூல் dx by dt. சரியா? யாருக்காவது செயின் ரூல் டவுட் இருந்தா திரும்பி எனக்கே சொல்றது போர் அடிக்குதுடா, தயவு செஞ்சு டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் முடிச்சுட்டு அந்த லெக்சருக்கு வாங்க. ஓகே, ப்ளஸ் பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட் விட்டுருவேன், தென் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx by dt அப்படியே இருக்கும். dx by dt அப்படியே இருக்கும். சரியா? now what is dx by dt டா? dx by dt னா என்ன? ஆனா we know that dx by dt is simply equals to v. so என்ன ஆகும்? ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா left hand side we will have 1. so 1 is equals to 2 alpha x into dx by dt is v plus beta into v. so நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல இருந்து v காமனா வெளியே எடுத்துறேன். so I will get 2 alpha x plus beta into v. okay ஓகேனா? so left hand side என்ன இருக்கு? 1 இருக்கு, right hand side 2 alpha x plus beta into v. so இதை simplify பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வருது? velocityயோட expression வந்துருது. see let me shrink this down so that ஒரே பேஜில் முடிச்சிடலாம்ல, இல்லைனா நோட்ஸ் ரொம்ப பெருசாக போகும். நீங்கள் நோட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் பயந்துருவீங்க, ஐயோ 180 பேஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? ஆனால் v is equals to 1 by 2 alpha x plus beta. சரியா? மேலே வந்துட்டு 1 இருக்கும். I hope this is clear. ஸோ இப்போ நமக்கு velocity கிடச்சிருச்சு. நமக்கு என்ன கிடச்சிருக்கு? velocity as a function of x வந்து கிடச்சிருச்சு பசங்களா. இப்போது நமக்கு என்ன தேவை? ஆக்சிலரேஷன் தேவை. let's try to find the acceleration. see இப்பயும் if you want you can use uv rule, u by v rule போட்டு போகலாம். பட் சிம்பிளி இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? ஆனா we know velocity is equals to see okay அந்த மாதிரியே போவோம், ஏன் ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு. velocity is equals to this. I can bring the denominator towards numerator and write velocity is equals to 2 alpha x plus beta இல்லையா? அண்ட் ஹோல் பவர் -1 போடணும், ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குல்ல அதை மேலே கொண்டு வந்துக்கிறதுனால -1. இப்போது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் திஸ் இஸ் velocity
as a function of x பசங்களா சரியா this is velocity as a function of x இருக்கு so நீங்க என்ன பண்ணணும் you have to use the formula that acceleration is equals to v into dv by dx சரியா okay let's find dv by dx and substitute into the formula we know that dv by dx is simply equals to differentiation of this entire thing 2 alpha x plus beta the whole to the power minus 1 சரியா ஓகேனா இது டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் ஆனால் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ் டு த பவர் என் மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படி தான் செயின் ரூல் சொல்லுது ஸோ -1 முன்னாடி வந்துடும் இன்டூ இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும் 2 alpha x plus beta பவரில் சப்ட்ராக்ட் பண்ணணும் 1 ஸோ -1 will be simply -2 now உள்ளே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 2 alpha x டிஃபரன்ஷியேட் பண்ணால் சிம்பிளி 2 alpha x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தான் வரும் ப்ளஸ் பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 எனக்கு இப்போயே புரியுது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு பட் தீஸ் ஆர் சிம்பிள் டிஃபரன்ஷியேஷன் இப்போ திரும்பி நான் சிம்பிள் டிஃபரன்ஷியேஷன் சொல்லி தந்தேன்னா தென் இந்த லெக்சர் 9 to 10 hours போயிடும் யாருமே பார்க்க மாட்டீங்க ஸோ ப்ளீஸ் ரெஃபர் அவர் டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் சரியா ஓகே ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது ஆனால் இந்த இடத்துல வெறும் 2 alpha இருக்குது இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது ஸோ dv by dx is equals to -2 alpha of ஓகே இதை கீழே கொண்டு போய் எழுதிடுவோம் -2 alpha divided by 2 alpha x plus beta the whole square சரியா ஓகேண்ணா I hope this is clear ஓகே இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு dv by dx ஓட வேல்யூ வந்து -2 alpha by 2 alpha x plus beta square கிடைச்சிருச்சு ஸோ இப்போ சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணணும் you have to substitute into the equation that a is equals to v into dv by dx so what is v anna 2 alpha x plus beta whole power -1 so இதை வந்துட்டு if I want I can write like this also 2 alpha x plus beta whole inverse சரியா இப்படி எழுதலாம் okay okay now so this multiplied with -2 alpha divided by 2 alpha x plus beta the whole square so when you simplify this what will you get we will get -2 alpha divided by 2 alpha x plus beta the whole cube சரியா hope this is clear இதோ மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கா எனக்கே அப்படி தான் இருக்குது இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தேன் சரி ஐ ஷுட் சூன் ஸ்டார்ட் லைவ் செஷன்டா ஏன்னா எனக்கு அப்போ தான் நீங்கள் எவ்வளோ இன்ட்ராக்டிவாக இருக்கீங்கன்னு தெரியும் ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பண்ணலாமா இல்லை வேணாமாங்கிறதே அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகே சரி இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு we got acceleration of particle A is equals to -2 alpha divided by 2 alpha x plus beta cube சரியா ஓகே அண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் 2 is directly proportional to என்ன கேட்டிருக்காங்க the acceleration is 2 alpha v cube ஓகே ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க actually you cannot directly write this what is v எதுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா v எதுவும் ரிலேஷன் கொடுக்கல then see actually this is your acceleration சரியா இதுதான் actual correct answer but இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு புரியலையே see from here you can write this a is equals to -2 alpha into இதை 1 by v ஆமாண்ணா see we know v is equals to sorry 1 by v இல்லை v is equals to 1 divided by 2 alpha plus okay see v is equals to 1 divided by 2 alpha x plus beta இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது இதான் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஆமாண்ணா v is equals to 1 by 2 alpha x plus beta now what is v cube அண்ணா v cube is equals to 1 by 2 alpha x plus beta the whole cube சரியா ஸோ அப்போ அந்த இடத்துல 1 divided by 2 alpha x plus beta the whole cube பதிலாக நான் simply v cube எழுத போகிறேன் ஓகே
I'm simply going to write v cube. Now, if you are not concerned about the direction, the magnitude of acceleration is simply equals to 2 alpha v cube. Chariya? So, does this match any options? 2 alpha v cube. Yes. So, option A வந்து match ஆகுது. சரியா? So, இந்த இடத்துல magnitude அவங்க கேட்டிருந்தா தான் இந்த ஆப்ஷன், இல்லைனா மைனஸ் சைன் வரணும். சரியா? ஓகே. So, maybe typing mistake கூட இருக்கலாம், but this is the correct procedure. I hope you guys understood this. இது புரிஞ்சது அப்படின்னா then make sure that you guys leave a comment down there. சரியா? Okay da. Now let's move to a very important topic. Actually this is the most misunderstood concept of all the time. Actually 9th 10th இல்ல 9th நீங்க இந்த kinematics படிச்சிருப்பீங்க obviously. சரியா? 3 equations of motions படிச்சிருப்பீங்க, எல்லாமே படிச்சிருப்பீங்க. And அங்க வந்துட்டு உங்க மைண்ட்ல ஆழமா போயிட்டு பதிய வச்சிருப்பாங்க retardation அப்படினா negative acceleration னு சொல்லிட்டு, but that is wrong. சரியா? I mean to an extent it is right, but எப்போதுமே retardation negative acceleration கிடையாது. See, negative acceleration என்ன? அண்ணா acceleration ஒரு vector quantity. Vector quantity முன்னாடி மைனஸ் இருந்துச்சுன்னா it simply means that acceleration in negative direction. வேற எதுவும் மீனிங் கிடையாது. acceleration இப்போ for example இப்படி ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. சரியா? இப்படி ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. ஓகே. இந்த சைடு we know this is positive x and this is negative x. Now இப்போ இந்த பார்ட்டிகிள் வந்துட்டு it has an acceleration is equals to -2 meter per second square. So நெகட்டிவ் சைடு போறதுனால தான் -2 meter per second square. நீங்க பாட்டுல ரொம்ப வேகமா வந்துட்டு retardation in this case equals to -2 meter per second square னு போட்டிங்கன்னா then you are wrong. ஓகே. ரிட்டார்டேஷன்னா என்னன்னு இப்போ சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஆக்சிலரேஷன் நெகட்டிவ்னா வேற. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளி நெகட்டிவ் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் இருக்கு, அதுதான் மீனிங். சரியா? நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ரிட்டார்டேஷன். சி, ரிட்டார்டேஷன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட்டிக்கிள் v வெலாசிட்டியில் இந்த டைரக்ஷனில் போகுது. சரியா? அதோட வெலாசிட்டி இஸ் v. ஓகே. அண்ட் அதோட ஆக்சிலரேஷன் இஸ் a. ஓகே. ஸோ வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் சேம் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா தென் அல்டிமேட்லி என்ன ஆகும்? த பார்ட்டிக்கிள் ஸ்பீட்ஸ் அப். ஆனால் இது எப்படி ஸ்பீட் அப் ஆகுது? ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே. let's assume there is a particle. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா. ஸோ மேக் ஷூர் தட் யூ கைஸ் லேர்ன் இட் தரோலி. எல்லாத்துலேயும் யூஸ் ஆகும் until நம்மளோட motion under gravity வரைக்கும் இது யூஸ் ஆக போகுது. சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் assume velocity of the particle is equals to 2 meter per second. Okay. And this particle has an acceleration of let's say 3 meter per second square. And let's say this acceleration acts for 5 minutes. சரியா? 5 minutes 5 seconds வச்சுக்கோ. ஓகே. ஓகேண்ணா. அதாவது இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, அதோட வெலாசிட்டி இந்த சைடு இருக்கு. சரியா? +2 meter per second and ஆக்சிலரேஷனும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் திஸ் ஆக்சிலரேஷன் ஆக்ட்ஸ் ஃபார் 5 seconds டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வந்துட்டு புரியவே புரியாது. பட் நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இதுதான் ஆக்சுவலி சொல்ல ட்ரை பண்ணுவாங்க ஸ்டாஃப்ஸ், பட் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்போ நான் புரிய வைக்கிறேன் பாருங்க. சி, ஆக்சிலரேஷன்னா என்ன? ஆனால் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் velocity இல்லையா? ஆமாண்ணா. now acceleration is equals to 3 meter per second square. அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணா this means that see இந்த meter per second square I am writing like this 3 meter per second by second இல்லையா? அப்படி தானே இருக்கும். வெலாசிட்டியோட யூனிட் டிவைடட் பை டைமோட யூனிட். ஓகே. இப்போ புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா என்ன அர்த்தம்? acceleration is equals to 3 meter per second square na it means that velocity of the particle changes by 3 meter per second
The velocity of the particle changes by 3 meter per second for every 1 second. நான் என்னடா சொல்கிறீங்க? வரேன். Just give me 2 more minutes and everything will be clear. See, இப்போ இந்த இடத்துல a equals to 3 meter per second square இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா? மீட்டர் பர் செகண்ட் வச்சாலும் ஓகே தான், இல்லை சிம்பிளி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னாலும் ஓகே தான். புரிஞ்சுக்கோங்க, ஆக்சலரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ 3 ஆக்சலரேஷன் 3னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் சேஞ்சஸ் பை 3 மீட்டர் பர் செகண்ட் ஃபார் எவ்ரி 1 செகண்ட். சரியா? ஆனால் ஏதோ புரியுது, ஆனால் புரியல. வரேன். See, let's assume initially particle வந்துட்டு இங்கே இருக்கு. சரியா? ஓகே. let's say initially particle வந்துட்டு இங்கே இருக்குடா. சரியா? ஓகேண்ணா. Now after 1 second the particle is here. Okay, and similarly after 2 seconds the particle is here, after 3 seconds the particle is here, and after 4 seconds ஏன்னா மூவ் ஆகுது இல்லையா? ஆமாம், நான் அப்படியே ரைட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டே இருக்கும். And finally at 5 seconds the particle is here. Now this is t equals to 0. Let me copy this. Okay, this is t equals to 0, and when time t equals to 1 second the particle is here, time t equals to 2 seconds the particle is here, and when it is 3 seconds it's here, 4 seconds it's here, 5 seconds it's here. Now நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சலரேஷன் ஈக்குவல்ஸ் டு 3 மீட்டர் per second acts for 5 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்கடா. சரியா? ஓகேண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அண்ணா அர்த்தத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு நிமிஷம்டா எழுதிக்கிறேன்டா. acts for 5 seconds அப்படின்னா, see, initially time t equals to 0ல பார்ட்டிகளோட வெலாசிட்டி 2 மீட்டர் per second. then ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு ஆக்சலரேஷனுக்கு ஒரு புது மீனிங் தெரியும். ஆக்சலரேஷன் ஈக்குவல்ஸ் டு 3னா என்ன அர்த்தம்? ஆனால் 3 மீட்டர் per second வெலாசிட்டி ஒவ்வொரு செகண்டும் மாறுது. சரியா? ஸோ இங்கே 2 மீட்டர் per second இருக்கா, நெக்ஸ்ட் 1 செகண்ட் ஆனோடனே இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி என்ன ஆகுதான்? 3 மீட்டர் per second மாறுதான். ஆனால் எப்படி மாறும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? நீங்களே பாருங்களேன். வெலாசிட்டி ஒரே டைரக்ஷன், ஆக்சலரேஷனும் ஒரே டைரக்ஷன். ஸோ சிம்பிளி வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது 3 மீட்டர் per second. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு t ஈக்குவல்ஸ் டு 0ல வெலாசிட்டி இஸ் 2 மீட்டர் per second. தென் t ஈக்குவல்ஸ் டு 1 செகண்டில் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 + 3. சரியா? என்ன ஆயிடுச்சு? 3 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகுது எவ்ரி செகண்டுக்கு. சி ஃபார் 1 செகண்ட் 3 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆல்ரெடி 2, இப்போ ஆனால் 2 + 3 5 மீட்டர் per second. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் அடுத்த செகண்டுக்கு என்ன ஆகும்? ஆனால் ஆக்சலரேஷன் வந்து 5 செகண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபார் த என்டையர் 5 செகண்ட் வெலாசிட்டி வந்து இப்படி 3 மீட்டர் per செகண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே போகிறப்ப அடுத்த செகண்ட் t ஈக்குவல்ஸ் டு 1ல பார்ட்டிகளோட வெலாசிட்டி 5 மீட்டர் per second, t ஈக்குவல்ஸ் டு 2ல பார்ட்டிகளோட வெலாசிட்டி எவ்வளோ? ஆனால் ஆல்ரெடி 5 இருக்குது, இப்போ 3 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 8 மீட்டர் per second. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட்டிகளோட வெலாசிட்டி அடுத்த 1 செகண்டில் என்ன ஆகும்? ஆனால் திரும்பி ஒரு 3 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகும்ண்ணா. சரியா? ஸோ திரும்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ வாட் வி வில் கெட்? 8 இருக்கா, தென் 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 11 மீட்டர் per second வரும். திரும்பி அகைன் டைம் 1 செகண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட்டிகளோட வெலாசிட்டி எவ்வளோ ஆகும்? ஆனால் பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன்க்ரீஸ் டு 3 more. ஸோ ஆல்ரெடி 11 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்கும்? ஆனால் 11 இருந்துச்சா, இப்போ இட் வில் பி 11 + 3 14 மீட்டர் per second. அண்ட் ஃபைனலாக என்ன ஆகும்? ஆனால் நம்ம பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மீட்டர் per second இன்க்ரீஸ் ஆகிட்டு டோட்டலாக 17 மீட்டர் per second ஆகிடும். ஸோ இதுதான் பசங்களா கான்செப்ட் ஆஃப் ஆக்சலரேஷன். புரியுதா? ஆக்சலரேஷன்னா என்ன? ஆனால் ஆக்சலரேஷன் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ ஒரு வேல்யூ தராங்க ஆக்சலரேஷனுக்கு 3 மீட்டர் per second ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் சேஞ்சஸ் பை 3 மீட்டர் per second ஃபார் எவ்ரி 1 செகண்ட்.
எவ்ரி 1 செகண்ட் per செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு செகண்ட் ஆக 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 அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து 3 மீட்டர் per செகண்ட் மாறிட்டே இருக்குமா. அதுதான் இதுக்கு மீனிங். ஓகே, நவ் உங்க கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க. ஒருவேளை ஆக்சிலரேஷனும் வெலாசிட்டியும் சேம் டைரக்ஷன்ல இருந்தா இன்க்ரீஸ் ஆகும். இதுவே இஃப் acceleration and velocity are in different direction. For example, see இது வந்து இங்க இருக்கட்டும். சரியா? Let's move to a next page or let's simply duplicate this. இப்போ acceleration இதே மாதிரி தான் இருக்கு. It is 3 meter per second square and it acts for 5 seconds. But நான் என்ன பண்றேன், velocity of the particle வந்து சேஞ்ச் பண்றேன். சரியா? Let's say, just give me a minute, I will redraw this entire thing so that உங்களுக்கு ஈஸியா புரியும் நல்லா. ஓகே, இனிஷியலி பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து இப்படி இருக்கு. ஓகே, ஓகேண்ணா. all you got to do is simply delete these things. ஸோ இப்போ பார்ட்டிகளோட வெலாசிட்டி இப்படி இருக்கு பசங்களா. சரியா? ஓகே, and let's say velocity of the particle is simply equals to some minus 20 meter per second. சரியா? ஓகே, நெகட்டிவ் டைரக்ஷன்ல இப்படி இருந்தாலே மைனஸ் தான். ஸோ ஐ எம் யூசிங் அ நெகட்டிவ் சைன், minus 20 meter per second. நவ் இப்போ என்ன ஆகும், ஆக்சுவலி வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு இல்லையா? ஆமாம், நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. நவ் ஆஃப்டர் 1 செகண்ட் என்ன ஆகும், இந்த பார்ட்டிகளோட ஆக்சிலரேஷன் வந்து 5 செகண்டுக்கு ஆக்ட் ஆகுது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஆனால் ஆக்சிலரேஷன்னா வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. மீனிங் தட் ஒவ்வொரு செகண்டுக்கும் 3 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே போகுது. சரியா? ஓகே, நவ் இந்த இடத்துல நல்லா பாருங்க. t equals to 0 to t equals to 1 ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ வெலாசிட்டியில் சேஞ்ச் இருக்கும், ஆனால் 3 மீட்டர் per செகண்ட் சேஞ்ச் இருக்கும். ஓகே, இப்போ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கு, ஆக்சிலரேஷன் அந்த பக்கம் இருக்கு. அப்போ என்ன ஆகும், ஆனால் வெலாசிட்டி -20 இருக்கா, அடுத்து 3 குறைஞ்சு -17 வந்துடும். ஓகே, ஆர் சிம்பிளி யூ கேன் ஆட் திஸ். -20 மீட்டர் per செகண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு செகண்ட் ஆனால் +3 மீட்டர் per செகண்ட் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ என்ன ஆகும், ஆனால் -20 மீட்டர் per செகண்ட் plus 3 meter per second, நம்மளோட velocity will simply be equals to, see first let me copy all this. Okay. Yes. So our velocity will be equals to initially -20 இருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஆக்சிலரேஷன் இருக்கிறதுனால இந்த சைடு வந்து velocity 3 மீட்டர் per செகண்டா ஏறிட்டே போகும். ஸோ முதல்ல -20 மீட்டர் per செகண்டா, தென் அடுத்து என்ன ஆகும், ஆனால் -17 மீட்டர் per செகண்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு செகண்ட் கழிச்சு இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொரு செகண்டா மாறிட்டே போகுது இல்லையா? ஆமாண்ணா. அப்படி ஒவ்வொரு செகண்டா மாற என்ன ஆகும், வெலாசிட்டி வந்து 3 மீட்டர் per செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த இடத்துல -17 மீட்டர் per செகண்டா, தென் இந்த இடத்துல -14 மீட்டர் per செகண்ட், தென் இந்த இடத்துல -11 மீட்டர் per செகண்ட். ஓகே, தென் -8 மீட்டர் per செகண்ட், தென் -5 மீட்டர் per செகண்ட் அண்ட் so on. இப்படியே போயிட்டே இருக்கும். நவ் ஆஃப்டர் சம் டைம் சரி இப்படியே பாருங்களேன், இப்படியே போகுது. என்ன ஆகுது, வெலாசிட்டி வந்துட்டு கம்மியாயிட்டே வருது. நெகட்டிவ் சைனை விட்டுருங்க, இனிஷியலி 20 இருந்துச்சு, அப்புறம் 17, அப்புறம் 14, அப்புறம் 11, வெலாசிட்டி கம்மியாயிட்டே வருது. ஸோ ஆஃப்டர் சம் டைம் தி velocity of the particle will simply be equals to 0 பசங்களா. ஸோ இதை தான் ரிட்டார்டேஷன் சொல்லுவோம். இப்போ புரியும் உங்களுக்கு. ரிட்டார்டேஷன்னா என்ன, இட்ஸ் நத்திங் பட் வேர் இஸ் இட் இங்கே எழுதியிருக்கேன். சி ரிட்டார்டேஷன்னா ஒன்றும் இல்லை, when velocity and acceleration both are in opposite direction the particle ultimately slows down. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம ரிட்டார்டேஷன் சொல்கிறோம். ஸோ ரிட்டார்டேஷன்ங்கிறது ஆக்சிலரேஷன் ஆக்டிங் ஆப்போசிட் டு த வெலாசிட்டி. சரியா? ஸோ இந்த பார்ட் இருக்குல்ல,
இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் சரியா, கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் மோஷன் இன் 1D 2D எல்லாமே சிம்பிள் ஆகிடும் சரியா. ஆக்சிலரேஷன்னா என்ன ஃபீல் பண்ணுங்க, ஆனால் ஆக்சிலரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி சரியா, விச் மீன்ஸ் எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஆக்சிலரேஷனோட மீனிங்கே என்ன, வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. இப்போ 3 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னா 3 மீட்டர்/செகண்ட் வெலாசிட்டி ஒவ்வொரு செகண்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அதுதான் அர்த்தம். ஸோ அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணி இந்த இடத்துல காமிச்சிருக்கேன் ஓகேவா. ஸோ ஒருவேளை ஆக்சிலரேஷனும் வெலாசிட்டியும் சேம் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ஸ்பீடப் ஆகிட்டே போகும் இல்லையா, ஆமாண்ணா. இன் திஸ் கேஸ் த பார்ட்டிக்கிள் ஸ்பீட்ஸ் அப் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி after some time the particle will be zero சரியா, அதாவது என்ன ஆகுதுன்னா ஸ்லோ ஆகிட்டே வருது. இந்த இடத்துல the particle slows down சரியா. ஓகேடா. ஸோ இந்த கீ கான்செப்ட்ஸ் தான் அட்வான்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகுது உங்களை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து. உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் நீங்கள் கொஸ்டினை அப்ரோச் பண்ணுற டைப்பே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் கான்செப்ட் பில்ட் பண்ணி கொண்டு போகிறேன். ஒரு லெவலுக்கு மேலே பாருங்களேன், ஐ மீன் நாட் ஆன் திஸ் சாப்டர், ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே நம்ம பார்த்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் கொஸ்டின்லாம் எவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஓகே, ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. ஸோ ரிட்டார்டேஷன்னா என்ன, ஆனால் ரிட்டார்டேஷன்னா retardation is simply acceleration which is acting opposite to the velocity சரியா, which slows us down. retardation is the acceleration which slows us down. okay, எப்போ ஸ்லோ பண்ணும், velocity acceleration வேற வேற ஆங்கிள் இருந்தால் தான் ஸ்லோ டவுன் பண்ணும் சரியா. சூப்பர்டா பசங்களா. now let's start doing this particular question. okay okay, questionல என்ன கொடுத்திருக்காங்க, if the velocity of a car is given by v equals to 150 minus 10x power 1/2, if car retards their motion by applying brake, then what will be the acceleration கேட்குறாங்க சரியா. அதாவது இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்குது, ரோட்டு மேலே ஒரு கார் இருக்குது சரியா. இப்போ நான் வரைகிறது கார் மாதிரியே இருக்காது, பட் யூ கைஸ் ஹாவ் டு அட்ஜஸ்ட். ஓகே ஓகே, கார் சரியா. ஓகேண்ணா, we will assume this to be car. okay, so if the car initially இந்த காரோட velocity வந்து v இருக்கு பசங்களா சரியா. ஓகேண்ணா. now if the car retards their motion by applying brake, என்ன பண்ணுறாங்க, பிரேக்கை வந்துட்டு பிரேக் பெடலில் இப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரேக் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், ஆனால் கார் வந்து நிற்கும் இல்லையா. எப்படி நிற்கும், there will be an acceleration okay acting opposite to the direction of motion சரியா, இப்படி இருக்கும். ஓகே ஓகேண்ணா. ஸோ இந்த ஆக்சிலரேஷன் தான் என்ன பண்ணுது, see this acceleration retards the motion of car சரியா. motion of car பசங்களா. ஸோ சிம்பிளி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த ரிட்டார்டேஷன் இருக்குல்ல இதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, ஆக்சிலரேஷன் தான் கேட்குறாங்க. ஆமாம். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபைண்ட் ஆக்சிலரேஷன், அவ்வளோதான். ஓகே, இது ரிட்டார்டேஷனுங்கிற கான்செப்டே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அவ்வளோதான். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு யூ கேன் சிம்பிளி ஸ்டார்ட் சால்விங் த கொஷின். ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும், அண்ணா இது இப்படி யோசிங்க. இப்போ இது எல்லாத்தையும் மறந்துட்டு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, 150 minus 10 into x the whole to the power 1/2 கொடுத்துருக்காங்க. they are asking you to find acceleration. now velocity is a function of x, so acceleration will be equals to v into dv by dx இல்லையா. ஆமாண்ணா. so let's find dv by dx and we will substitute the value of v inside it சரியா. dv by dx கண்டுபிடிச்சா போதும், v ஓட வேல்யூ தான் தெரியுமே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். so your acceleration a will be equals to, we need to find dv by dx, right? so dv by dx will simply be equals to x power என்ன ட்ரீட் பண்ணுங்க, so 1/2 முன்னாடி வந்துரும், then 150 minus 10x whole to the power 1/2 minus 1 சரியா. 1 divided by 2 minus 1 into உள்ள இருக்கதை இப்போ ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணும், செயின் ரூல் அதானே சொல்லுது. ஆமாம், நான் 150 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, minus 10x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 10. ஸோ dv by dx சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது, அண்ணா
we will get minus 10 by 2 minus 10 by 2 into 1 by 2 minus 1 is minus 1 by 2. So the denominator எடுத்துட்டு போயிட்டு எழுதிடுவோம். Or simply இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க இப்போதைக்கு. This will be equals to 150 minus 10x whole to the power minus 1 divided by 2. Okay va? Okay na? So we got this, and 10 by 2 we can simply write as 5. Amana? And I can write this dv by dx equals to 150 minus 10x whole to the power minus 1 by 2 இல்லையா? So இந்த power minus, இந்த இடத்துல ஒரு minus 5 இருக்கு, அதை மறந்துடாதீங்க சரியா? Okay. So minus 5 into 150 minus 10x whole power minus 1 by 2. If you want, you can keep it as it is, or denominator எடுத்துட்டு போய் எழுதுறதுனால எழுதலாம். எனக்கு denominator எடுத்துட்டு போய் எழுதுறது நல்லா இருக்கும்னு தோணுது. So minus 5 divided by 150 minus 10x the whole to the power of 1 divided by 2 பசங்களா சரியா? power 1 by 2. Now all you got to do is you found dv by dx. இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம acceleration equation குள்ள substitute பண்ணிடுங்க. ஓகே, substitute பண்ண என்ன வரும்? ஆனா we do know that a is equals to v into dv by dx. so அதை அப்படியே உள்ள எடுத்துட்டு போய் substitute பண்ணுங்க. first what is v? ஆனா we know v is simply equals to 150 minus 10x whole power 1 divided by 2 இல்லையா? அதான v. I guess I'm not wrong. 150 minus 10x whole power 1 by 2 into this dv by dx. இதை தூக்கி அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ என்ன ஆகுது? ஆனால் இதுவும் கேன்சல் ஆகிடுது. 1 by 2 1 by 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ we simply get that the acceleration of the car should be minus 5 meter per second square. ஓகேவா? I hope this is clear. ஏன் நெகட்டிவாக இருக்குது? ஆனால் இந்த சைடு வெலாசிட்டி இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவ் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெலாசிட்டி அப்படியே கம்மியாகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கார் ஸ்டாப் ஆகிடும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. Now let us quickly move on to your next question. This is a beautiful question. Okay, see, the retardation experienced by a moving motorboat after its engine is cut off. சரி, என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஜினை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. engine turned off. ஸோ இன்ஜினை வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரிட்டார்டேஷன் ஃபீல் ஆகுதா? that retardation is given by dv by dt equals to minus k v cube. Okay, now where k is a constant. Okay, fine. If v0 is the magnitude of the velocity at cut off, சரியா? கரெக்டாக இன்ஜினை டர்ன் ஆஃப் பண்ணும்போது போட்டோட வெலாசிட்டி v0 இருக்கா? then the magnitude of velocity at time t after the cut off is. Okay, see, அண்ணோட drawing skills காட்டுறதுக்கு டைம் வந்துருச்சு. this is your river. சரியா? ரிவரில் போயிட்டுருக்கு, இல்லை சீயில் போயிட்டுருக்கு, எங்கேயோ ஒரு போட் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ நான் வரைகிறது தான் போட்டு. சரியா? லெட்ஸ் அஸ்யூம் திஸ் டு பி லெட்ஸ் அஸ்யூம் திஸ் டு பி போட். ஓகே, இனிஷியலி போட் இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்படி ஜாலியாக நின்றுட்டு போயிட்டுருக்கீங்க. சரியா? ஓகேண்ணா, அண்டர்ஸ்டுட். ஓகே, நவ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜாலியாக போயிட்டே இருக்கீங்க. சரியா? மோட்டர் போட்டில் போயிட்டே இருக்கீங்க. கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இன்ஜினை வந்துட்டு கட் பண்ணுறீங்க. சரியா? கட் பண்ணல, ஆஃப் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு இன்ஜினை கட் ஆஃப் பண்ணுறீங்க. இன்ஜின் கட் ஆஃப். ஓகேண்ணா. ஸோ இன்ஜினை கட் ஆஃப் பண்ணுறப்ப கரெக்டாக அவங்களோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் திஸ் டைரெக்ஷன். ஆமாண்ணா, இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மள இன்ஜினை கட் பண்ணுறப்பையும் வெலாசிட்டியோட டைரக்ஷன் இந்த சைடு தான் இருக்கும். அண்ட் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு v0ன்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. v0 இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அட் கட் ஆஃப். கரெக்டாக இன்ஜின் ஆஃப் பண்ணுறப்ப v0 மேக்னிடியூட் இருக்கா வெலாசிட்டிக்கு. தென் ஆஃப்டர் சம் டைம் t, ஆஃப்டர் டைம் t இன்ஜினை கட் பண்ணதுக்கப்புறம் t செகண்ட்ஸ் கழிச்சு அட் டைம் t ஈக்குவல்ஸ் டு t some random t, what is the velocity of the boat அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்கடா.
let's assume velocity of the boat is simply v. Let's assume that velocity of the boat is v. Now இந்த v தான் என்னன்னு கொஸ்டின்ல கேக்குறாங்க. ஓகே, சில பேருக்கு கொஸ்டினே இப்பதான் புரிஞ்சிருக்கும். பட் you are not alone. ஈவன் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டினை படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஐம் ப்ராப்ளி சேயிங் இந்த கொஸ்டினை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, சரியா? பட் என்னால் இப்போ போட முடியுதுன்னா உங்களாலையும் போட முடியும். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் த ஜர்னி தான். கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 நீங்களே உங்களை ரிஃபைன் பண்ணிக்குவீங்க. சரி, லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் திஸ். இப்போது நமக்கு என்ன தெரியும்? ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரே ரிலேஷன் இஸ் தட் வி பீன் ப்ரொவைடட் dv by dt is equals to minus k vq. சரியா? ஓகேனா? Now we have to find velocity after time t. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த இடத்துல வெலாசிட்டிக்கு ரிலேஷனுக்கு ஒரு டைம் இருக்கு. ஆனால் அது என்ன டைம்? சி, this is given in the question டா. சரி, அதை நானா எழுதல, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, now I am taking this to next page. ஓகே, ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளி இந்த டிடியை அந்த பக்கம் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ ஐ வில் கெட் dv is equals to minus k v cube into dt. அண்ட் நல்லா பாருங்களேன், இந்த இடத்துல டியோட v இருக்குது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு டி, ஐ மீன் v வந்து வேரி ஆகுது. அப்போ இந்த சைடு v இருக்குல்ல, v cube, அதையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியா? வேரியபிள்லாம் ஒரே சைடு அக்குமுலேட் பண்ணிக்குவோம். ஸோ என்ன ஆகிடுது இந்த பக்கம்? dv by v cube, ஓகே, equals to minus k into dt. இப்போ எழுதிட்டேனா? இது புரிஞ்சுதா? சூப்பர்டா. இப்போது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட் ஆன் போத் த சைட்ஸ். ஓகே, ஐ எம் கோயிங் டு integrate on both the sides. Now initially at the moment I cut off the engine, சரியா? அதாவது இந்த இடத்துல engine cut off பண்றேன்ல, let's assume இப்போதான் டைமரை ஸ்டார்ட் பண்றேன், t equals to 0. ஓகே, now when time t equals to 0, அதாவது இனிஷியலாக இன்ஜினை கட் பண்ணோடனே வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது? v0 இருக்குது. அதை அந்த இடத்துல போடுறேன். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு டைம் வந்து வேரி ஆகுது, சரியா? லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் போடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெலாசிட்டி வேரி ஆகுது. ஸோ எனக்கு தெரியும், when time t equals to 0, இனிஷியலி இன்ஜினை கட் பண்ண உடனே வெலாசிட்டி ஆஃப் த போட் இஸ் சிம்பிளி v0, ரைட்? ஆமாண்ணா, இன்ஜினை கட் பண்ண உடனே போட்டோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா v0. now after some time t, போட்டோட வெலாசிட்டி வந்துட்டு let's assume it simply equals to v. சரியா? இப்போ நம்ம அந்த v தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். let's try to do it. ஓகே, ஸோ இந்த இன்டெக்ரல் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு இஷ்யூவே. ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா தென் என்ஜாய்மெண்ட் தான். சரியா? சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன வரும்? இந்த இடத்துல v பவர் 3 கீழே இருக்குது. ஸோ என்ன வரும்? v பவர் minus 3. ஓகே, if you want you can write as v power minus 3 dv and integral from v0 to v. Okay, integral from v0 to v. So this should be equals to minus k ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியே விட்டுருவோம். and integral of 0 to t dt. okay, right? nice. so v power n, I mean simply x power n ஓட இன்டெகிரல் என்ன? ஆனால் x power n plus 1 divided by n plus 1. அதே மாதிரி தான் இங்கேயும். so this will be v power minus 3 plus 1 divided by minus 3 plus 1 and the limits are varying from ஆனால் v0 to v. okay, the limits are varying from v0 to v பசங்களா. சரியா? ஓகேடா. then ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா dt இருக்குது. dtயை இன்டெகிரேட் பண்ணால் we will simply get t, இல்லையா? ஆமாண்ணா. ஸோ this is equals to minus k into t இருக்குது. tயோட லிமிட்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் வேரி ஆகுது? ஆனால் tயோட லிமிட்ஸ் வந்துட்டு இனிஷியலி 0 then finally t. ஸோ ஜஸ்ட் substitute everything inside. ஸோ அந்த இடத்துல என்ன வரும்? ஆனால் v பவர் minus 3 plus 1 is minus 2. okay, divided by minus 3 plus 1 is minus 2. okay, and the limits are varying from v0 to v. hope this is clear. okay, then right hand side we have minus k t varying from
0 to t. சரியா? ஓகேண்ணா. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் பிகாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்சப் பண்ணணும்ல, அதனால தான். சப்ஸ்டியூட் த அப்பர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? அண்ணா ஃபஸ்ட்டு விக்கு பதிலாக வி போட்டுக்கோங்க. ஸோ வி பவர் -2 டிவைடட் பை -2 தென் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் போட்டுக்கோங்க. v0 பவர் -2 டிவைடட் பை -2. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? மைனஸ் கே ஆஃப் அப்பர் லிமிட் போட்டுக்கோங்க. அப்பர் லிமிட் டீக்கு பதிலாக டி மைனஸ் லோவர் லிமிட் டீக்கு பதிலாக 0. சரியா? ஓகேண்ணா. நவ் இந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ v0 பவர் -2ங்கிறத 1/v0² எழுதலாம். ஸோ ஐ கேன் ரைட் 1/2v0 ஸ்கொயர் தென் இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைன் இருக்குது, -2 இருக்குல்ல. ஸோ minus 1/2v ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு minus kt. சரியா? ஓகேண்ணா. நான் எனக்கு தேவை இந்த v தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? I am taking this 1/2v to the right hand side and I am going to simplify the equation further. சரி, ஓகேண்ணா. அப்படி எடுத்துகிட்டு போனால் என்ன கிடைக்கும்? See, I am going to take this 1/2v square -1/2v square இருக்குல்ல, அதை அங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ எடுத்துகிட்டு போனேன்னா I will simply get 1 divided by 2v square equals to 1/2v0 square. இந்த மைனஸ் கேடி இன்ட்டு வரப்போ ப்ளஸ் கேடியாக மாறிடும் இல்லையா? ஆமாண்ணா. Okay, then what do we have to do? All we have to do is simply we have to find the value of v. So simplify பண்ணுங்க. First இந்த சைடு cross multiplication எடுங்க. என்ன வரும்? எடுத்தோம் அப்படின்னா அண்ணா 1 plus c இந்த சைடு வந்துட்டு 1/2v square இருக்கு. This is equals to, if you take cross multiplication 1 plus 2kt into இதை அங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. என்ன வரும்? v0 ஸ்கொயர். ஓகே, நான் என்ன அப்தர்ஸ் மேலே எழுதுறீங்க? சரி, ஓகே, கொஞ்சம் கீழே எழுதிடுவோம். டிவைடட் பை 2v0 ஸ்கொயர். ஓகே, தென் ஐ எம் சிம்பிளி கேன்சலிங் தீஸ் 2 அவுட் அண்ட் இந்த v ஸ்கொயர் இங்கிட்டு போயிடும், இது இங்கிட்டு போயிடும். ஸோ போச்சுன்னா என்ன வரும்? அண்ணா v ஸ்கொயர் ஒரு சிம்பிளி ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. ஸோ என்ன வரும்? ஈக்குவல்ஸ் டு v0 square divided by 1 plus 2kt v0 square. now நமக்கு தேவை v தான். v square தேவையில்லை. ஸோ என்ன பண்ணுறேன்? I am taking square root on both the sides. so v is equals to v0 square root எடுத்தால் என்ன ஆகும்? வெறும் v0 ஆகிடும். v0 divided by square root of 1 plus 2kt v0 ஸ்கொயர். புரியுதா? தயவு செஞ்சு இந்த கொஷின்லாம் புரிஞ்சிச்சுன்னா தென் கமெண்ட்டில் போயிட்டு அண்ணா புரியுது, இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஷின் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி செக் த வியூஸ். ஓகே, வியூஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னா தென் நான் இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை. சரியா? பிகாஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே I've searched for almost நிறைய ரெஃபரன்ஸ் புக் பார்த்து தான் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐ கெஸ் தமிழில் யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு புக்கையும் ரெஃபர் பண்ணி சொல்கிறது இல்லை. நான் என்ன பெருமையாக சொல்கிறதுக்காக சொல்லலை, ஆக்சுவலி இருக்கிறது தான் சொல்கிறேன். சரியா? இஃப் யூ கைஸ் வாண்ட் திஸ் தென் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் ஒன்றும் ரொம்பலாம் கேட்கல. சரியா? எடுத்தோடனே 1000 வியூஸ் போனோம் அப்படிலாம் கேட்கல. ஜஸ்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? நாமினலாக வியூஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே ஓகே தான். சரியா? ஓகேடா. சரி, ஓகே பசங்களா. Now let's start the second part of your motion in one dimension chapter, which is the equations of motion. Okay, இது equations of motion னு சொல்லலாம் or kinematics equation அப்படினு சொல்லலாம். எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. சரியா? See, இந்த மூணு ஈக்குவேஷன் இருக்குல்ல, v equals to u plus at, s is equals to ut plus half at square and v square minus u square equals to 2as. இந்த மூணு ஈக்குவேஷன்ஸை தான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனோ ஆர் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனோ சொல்லுவோம். அண்ட் ஐம் நாட் கோயிங் டு டீச் யூ த டெரிவேஷன் ஆஃப் திஸ். சரியா? இந்த டெரிவேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே மோர் தென் சஃபிஷியன்ட் தான். ஓகே, சரி. இதில் ஆனால் இந்த வினா என்ன, யூனா என்ன அப்படிங்கிறத லெஃப்டில் எழுதியிருக்கேன், டீட்டெயிலாக பார்ப்போம். சி, v is nothing but the final velocity of the object, u is nothing but the initial velocity of the object, and a அப்படிங்கிறது acceleration of the object, and t is the
டைம் டேக்கன் பை தி ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ ஏங்கிறது ஆக்சலரேஷன், டீங்கிறது டைம் டேக்கன். அண்ட் இப்போ இது வரைக்கும் கூட எல்லாருக்கும் தெரியும், இந்த எஸ்ஸில் தான் கன்ஃபியூஷனே ஸ்டார்ட் ஆகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எஸ்ஸை ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எஸ்ஸை டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. பட் திஸ் எஸ் is simply meaning your displacement. சரியா? S இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன்ல S இருக்குல்ல, Sனா டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் neither speed nor distance. சரியா? Sங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட். I hope this is clear. Okay. Now இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்மளால எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிட முடியாது. We can apply these three equation only when the acceleration is a constant. சரியா? acceleration கான்ஸ்டன்ட்டா இருந்தா மட்டும் தான் நம்மளால இந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ண முடியும். இதை உங்க பேக் மைண்ட்ல நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு சில கொஸ்டின்ல ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டாவே இருக்காது. நீங்க பாட்டுல வேகமா போயிட்டு கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் கொஸ்டின் ராங்கா வரும். சரியா? ஸோ we can apply these equation only when the acceleration is a constant. சரியா? ஓகே. Now இதை வச்சு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு, அதை பார்த்துட்டு போயிடுவோம். which is called as displacement in nth second. See, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, s equals to ut plus half et square, இது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா displacement in t seconds. இப்போ நீங்க இந்த இடத்துல t போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு t செகண்ட்ஸ்ல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு தெரியும். அதுதான் இந்த s. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ t equals to 5 போட்டிங்கன்னா 5 செகண்ட்ஸ்ல டோட்டலாக எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. t equals to 10 போட்டிங்கன்னா 10 செகண்ட்ஸ்ல டோட்டலாக எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதுதான் இந்த எஸ் தரும். பட் நமக்கு இப்போ அது தேவையில்லை. கரெக்டாக nth செகண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் t ஈக்குவல்ஸ் டு 5th செகண்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, ஆர் t ஈக்குவல்ஸ் டு 10th செகண்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை நான் உங்களுக்கு சிம்பிள் அல்ஜிப்ரிக் மெத்தட் வச்சு சொல்லித்தரேன் பாருங்களேன். லெட்ஸ் அஸ்யூம் இனிஷியலி பார்ட்டிகல் இங்கே இருக்குது t ஈக்குவல்ஸ் டு 0ல, t ஈக்குவல்ஸ் டு 1ல அந்த பார்ட்டிகல் ஒரு 2 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. t ஈக்குவல்ஸ் டு 2ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. t equals to 3 வரும்போது ஒரு 8 மீட்டர் எக்ஸ்ட்ரா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அண்ட் t equals to 4 வரும்போது எக்ஸ்ட்ரா 16 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ கொஸ்டின்ல டைரக்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4 செகண்ட்ஸ்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஆனா தட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 2 மீட்டர் பிளஸ் 4 மீட்டர் இல்லையா? ஆமாம், நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். டோட்டலா t equals to 0ல இருந்து 4 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு? தட் வில் பி 2 மீட்டர் பிளஸ் 4 மீட்டர் பிளஸ் 8 மீட்டர் plus 16 meter இல்லையா? ஆமாண்ணா. ஸோ 8 plus 2 10, 16 plus 4 20. ஸோ டோட்டலாக 30 மீட்டர் வந்துட்டு இந்த பார்ட்டிக்கிள் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. எங்கேருந்து? t equals to 0லேருந்து t equals to 4 அந்த இன்டர்வெல்ல. ஓகே, ஸோ the displacement in 4 seconds is simple. You can add these all and say that the total displacement is 30 meter. ஓகேவா? இப்போ நான் எக்ஸாக்டா 4th செகண்டில் பார்ட்டிக்கிள் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறேன். மை கொஸ்டின் புரியுது இல்லை? எக்ஸாக்டா 4th செகண்டில் பார்ட்டிக்கல் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஐம் சாரி. சி, இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் 4th செகண்டில் இந்த பார்ட்டிக்கல் வந்துட்டு கரெக்டாக 16 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு இல்லையா? ஆமாண்ணா, இந்த பார்ட்டிக்கல் வந்து 16 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அந்த 16 மீட்டரை நான் எப்படி ஈக்குவேஷனாக எழுதலாம்? ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4th செகண்ட் கரெக்டாக அந்த t ஈக்குவல்ஸ் டு 3 to 4 இருக்குல்ல, இந்த 4th செகண்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குங்கிறத I can write like this. From 0 to 4 ஃபர்ஸ்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதை நான் வந்து S4 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, I am saying this is S4. S4னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4 செகண்ட்ஸ். சரியா? S4னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4 செகண்ட்ஸ். ஓகே, அதில் இருந்து 3 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குங்கிறத மைனஸ் பண்ணுறேன். சி, this is S3. S3னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 3 செகண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு 4 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அண்ட் 3 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா எக்ஸாக்டாக அந்த t ஈக்குவல்ஸ் டு 3 to 4 அந்த 1 செகண்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம்னா. ஸோ இப்படி தான் பசங்களா நம்ம இதை ஒரு ஈக்குவேஷனாக எழுதுவோம். ஸோ புரியுதா? ஹவு டு வி ஃபைண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4th செகண்ட்? ஆனால் திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் total 4 seconds minus displacement in 3 seconds. ஸோ அதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4th செகண்ட் வந்துட்டு நமக்கு ஈஸியாக கிடைச்சிருது. ஓகே, திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4th செகண்டா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இந்த இடத்துல பாருங்க, அதான் எழுதியிருக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4th செகண்ட் ஈக்குவல்ஸ் டு S4. S4னா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4 செகண்ட்ஸ்
minus displacement in 3 seconds. Subtract பண்ண அப்படின்னா எனக்கு displacement in 4th second வந்துடுது and அது எவ்வளோ ஆனா பார்த்தாலே தெரியுது that is equals to 16 meters அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஆமாண்ணா I hope this is clear. So இனிமே displacement in nth second கேட்டா எழுதிடுவீங்களா எழுதிடுவோம்னா you have to calculate displacement in n second minus displacement in n minus 1 second அவ்வளோதான் பசங்களா ஸோ இதை நான் பின்னாடி ஒரு ஜென்ரல் ஃபார்முலாவும் எழுதியிருக்கேன் பாருங்க இட்ஸ் ரிட்டன் ஓவர் ஹியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் n செகண்ட்ஸ் டோட்டலாக n செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதுங்கிறத SN அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இதோட மீனிங் என்னன்னா ஃப்ரம் t ஈக்குவல்ஸ் டு 0 டு t ஈக்குவல்ஸ் டு n அந்த இன்டர்வெல்ல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் n செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது வேற nth செகண்டில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சுங்கிறது வேற சரியா ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்டை we simply represent as SNth and SNth is equals to SN minus SN minus 1 சரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே now let's try to derive a formula for this okay so SNth is equals to SN minus of SN minus 1 ன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நமக்கு இந்த displacement in n seconds கண்டுபிடிக்க முடியுமா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கைனமேட்டிக்ஸ் என்ன சொல்லுது displacement in t seconds is equals to ut plus half at square அப்ப displacement in n seconds is equals to simply t க்கு பதிலா n போட்டுக்கோங்கனா u into n plus half into a into n square இல்லையா ஆமாண்ணா so அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் displacement in n seconds is equals to SN and it is given by u into n plus half into a into n square ஓகே சரி அடுத்து இங்கே பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் n மைனஸ் 1 செகண்ட்ஸ் எவ்வளோ ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் n செகண்ட்ஸ் எவ்வளோனா n மைனஸ் 1 செகண்டுக்கு என்னுக்கு பதிலாக n மைனஸ் 1 போடுங்க u இன்டூ n மைனஸ் 1 ப்ளஸ் ஹாஃப் இன்டூ a இன்டூ n மைனஸ் 1 ஸ்கொயர் ஓகே இப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் n செகண்ட்ஸும் தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் n மைனஸ் 1 செகண்டும் தெரியும் அப்போ டேரெக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் கண்டுபிடிச்சிடலாமா என்ன பண்ணணும் சிம்பிளி SNலேருந்து SN மைனஸ் 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா we will get this final expression okay see SNth displacement in nth second is equals to u initial velocity into 1 second plus acceleration by 2 into 2n minus 1 into second square ஏன்னா இங்க சம்பந்தமே இல்லாம செகண்ட் ஸ்கொயர்லாம் போட்டிருக்கீங்கன்னா ஆக்சுவலி இது டெரிவேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் see இந்த இடத்துல இந்த n minus 1ங்கிறது என்னது அண்ணா செகண்ட் இல்லையா டைமோட யூனிட் என்னது செகண்ட் n மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னா அதோட யூனிட் என்ன வரும் ஆனால் டைம் ஸ்கொயர் ஸோ செகண்ட் ஸ்கொயர் வரும் சரியா ஸோ அதனால தான் நான் யூனிட்டை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அண்ட் திஸ் யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட் போடலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இந்த இடத்துல இந்த 1 செகண்ட் அண்ட் செகண்ட் ஸ்கொயர் போடலன்னா என்ன இஷ்யூ ஆகும்னு சொல்லட்டுமா நீங்களே பாருங்களேன் ஒருவேளை இப்போ நான் அந்த இடத்துல இது மாதிரி போடலடா என்ன பண்ணுறேன் வெறுமான ஈக்குவேஷன் மட்டும் எழுதுறேன் இந்த 1 செகண்டையும் செகண்ட் ஸ்கொயரையும் தூக்கிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் தென் என்ன ஆகும்னு பாருங்கள் இது ஒரு வாட்டி ஐஐடியில் கேட்டாங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க சரியா நான் சிம்பிளி இப்படி மட்டும் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபார்முலாவே தப்பு ஏன்னா சொல்கிறீங்க சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது இல்லையா ஆமாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் என்ன ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் அண்ணா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் வந்துட்டு மீட்டர் சரி இந்த இடத்துல இது யூங்கிறது என்னது அண்ணா யூங்கிறது வெலாசிட்டி இல்லையா யூங்கிறது வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி அல்டிமேட்லி வெலாசிட்டி தானே இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ரைட் இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டியோட யூனிட் என்ன அண்ணா இனிஷியல் வெலாசிட்டியாக இருந்தாலும் சரி ஃபைனல் வெலாசிட்டியாக இருந்தாலும் சரி யூனிட் வந்துட்டு மீட்டர் பர் செகண்ட் ஓகே அண்ட் இந்த ஏங்கிறது என்னது இந்த ஏங்கிறது ஆக்சலரேஷன் இல்லையா ஆமாண்ணா ஸோ ஆக்சலரேஷனோட யூனிட் என்னது அண்ணா ஆக்சலரேஷனோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகே ஆக்சலரேஷனோட யூனிட் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நவ் நீங்களே சொல்லுங்க இஸ் திஸ் ஈக்குவேஷன் ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மீட்டர் இருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மீட்டர் பர் செகண்டை
மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரோட ஆட் பண்ணுறோம். அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு? 1 kg ராக்கோட 1 மீட்டர் ஒயரை ஆட் பண்ணுறோம், நமக்கு 2 லிட்டர் வாட்டர் கிடைக்குது. அது மீனிங் இருக்கா அப்போ நான் சொன்னதில்ல? ஆனால் 1 kgங்கிறது வெயிட்டு, 2 மீட்டருங்கிறது லென்த்து. எப்படின்னா முதல்ல வெயிட்டை லென்த்தோட ஆட் பண்ணுவீங்க, வெயிட்டையும் லென்த்தையும் ஆட் பண்ணால் எப்படி வால்யூம் வரும்? மீனிங்கே இல்லைல்ல? அது மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. மீட்டர் பர் செகண்டை எப்படி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரோட ஆட் பண்ண முடியும்? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை அதே ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட தான் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் இல்லையா? நீங்களே ப்ராக்டிக்கலாக யோசிங்கடா, லென்த்தை போய் நான் மாஸோட ஆட் பண்ண முடியுமா? சான்ஸே இல்லைனா. வாட் டு யூ மீன் பை 2 மீட்டர் ப்ளஸ் 2 kg இல்லையா? அது மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் அதுவும் பாருங்கள், மீட்டர் பர் செகண்டை மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரோட ஆட் பண்ணுறோம், ஆன்சர் மீட்டர் வருதான். தப்பாக இருக்குல்ல? இங்கே தான் வந்து ஐஐடி வந்து உங்களுக்கு ஒரு செக் வச்சாங்க. இந்த ஈக்குவேஷனை கொடுத்து இப்படி கொடுக்கல, ரைட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் கேட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த 1 செகண்ட் ஸ்கொயரை எழுதாமல் ஜஸ்ட் இப்படி மட்டும் எழுதிட்டாங்க. அப்புறம் ஒரு செக் வச்சாங்க, ஐ மீன் வெரிஃபை தி டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் திஸ் ஃபார்முலான்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திஸ் இஸ் டைமென்ஷனலி இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பட் ஆக்சுவலி அவங்க எழுதின ஃபார்முலா தான் தப்பு. சரியா? ஆக்சுவல் ஃபார்முலா என்ன தெரியுமா இருக்கு? The actual formula is this, where you have to consider this 1 second and second square. Okay, so இப்போ என்ன ஆகும்னு பாருங்க. இப்போ இந்த ஃபார்முலா டைமென்ஷனலி கரெக்ட் ஆகிடும். எப்படின்னா சி ஸ்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட்ஸ் என்ன? ஆனால் மீட்டர். நவ் u அப்படிங்கிறது வெலாசிட்டி, வெலாசிட்டியோட யூனிட்ஸ் என்ன? ஆனால் மீட்டர் பர் செகண்ட் இன்டூ இங்கே ஒரு 1 செகண்ட் இருக்குது. சரியா? அதை மல்டிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, ஆக்சிலரேஷனோட யூனிட் என்ன? அண்ணா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், தென் இங்கே ஒரு செகண்ட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க அதை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த செகண்டும் கேன்சல் ஆகிடுதா? இந்த செகண்ட் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுதா? ஸோ மீட்டரையும் ஆட் பண்ணால் நமக்கு மீட்டர் தான் வருது. ஸோ now only this formula is dimensionally correct. ஓகேவா? ஸோ மேக் ஷோர் எப்போலாம் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் கேட்குறாங்களோ இதை எழுதுங்க. u இன்டூ 1 செகண்ட் ப்ளஸ் a/2 இன்டூ 2n - 1 இன்டூ செகண்ட் ஸ்கொயர். மறந்து கூட இந்த செகண்ட் ஸ்கொயரை விட்டுறாதீங்க பசங்களா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் திஸ் இஸ் யுவர் கரெக்ட் ரிலேஷன். சரியா? கரெக்ட் ஃபார்முலா. ஓகே, பட் இஃப் யூ ஃபீல் திஸ் ஓவர்வெல்மிங், இல்லைனா எங்களுக்கு சுத்தமாக புரியலன்னு நினச்சிங்கன்னா தென் யூ கேன் ஆக்சுவலி லீவ் திஸ். ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யுவர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தென் இது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஓகே, மேலே கொடுத்துருக்கிறது வந்துட்டு டைமென்ஷனலி இன்கரெக்ட். திஸ் இஸ் டைமென்ஷனலி இன்கரெக்ட். டைமென்ஷனலி தப்பாக இருந்தாலே அந்த ஃபார்முலாவே தப்பு இல்லையா? ஆமாண்ணா, எப்படி மீட்டர் பர் செகண்டையும் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரையும் ஆட் பண்ணி நமக்கு மீட்டர் கிடைக்குது இல்லையா? It's not possible. So மேலே இருக்க formula is dimensionally incorrect, whereas கீழே இருக்க formula is a correct formula. Okay, superடா. Now let's do some questions. Okay, அவ்வளோதான். Kinematics equation are these three only. சரியா? majority of predominant of the timeல we will use these three equations. எது? v equals to u plus at, s equals to ut plus half at square, v square minus u square equals to 2as. இதை தான் யூஸ் பண்ணுவோம். சில ரேர் ஒகேஷனில் தான் இதை யூஸ் பண்ணுவோம். சரியா? அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்டோட ஃபார்முலாவை என்ன வருது? u இன்டூ 1 செகண்ட் ப்ளஸ் a/2 இன்டூ 2n - 1 இன்டூ செகண்ட் ஸ்கொயர். அண்ட் இந்த ஃபார்முலா இப்படி எழுதுனா தான் டைமென்ஷனலி கரெக்டு. நீங்கள் பாட்டில் இப்படி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் ஃபார்முலா இஸ் டைமென்ஷனலி ராங். ஓகே, ஹூ நோஸ், உங்களுக்கு மெயின்ஸ்லையோ நீட்லையோ இந்த பாயிண்ட்ல இருந்து கூட கொஸ்டின் வரலாம். சரியா? இது ஹச்சி வருமானு தான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரி, now let's move to some questions. A body is moving with 10 meter per second in negative x-axis. Okay, so this is your path. Let's say ஒரு பாடி வந்துட்டு இப்படி இருக்கு அண்ட் இந்த பாடி வந்துட்டு 10 மீட்டர் பர் செகண்டோட நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுது. சரியா? ஓகேண்ணா, பாடி மூவ்ஸ் வித் 10 மீட்டர் பர் செகண்ட் இன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் and has a constant acceleration of 2 meter per second square for 10 seconds in positive x direction. நல்லா பாருங்க, velocity ஒரு directionல இருக்கு, acceleration ஒரு directionல இருக்கு. ஓகே, acceleration எவ்வளவா? ஆனா acceleration is equals to 2 meter per second square, 2 meter per second square and acceleration acts for 10 seconds. சரியா? ஓகேண்ணா, this is velocity and initial velocity.
This is your initial velocity. Okay. And this is your acceleration. Now the question is asking find the velocity at t equals to 10 seconds. சரியா? ரொம்ப ஈஸி. கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். எந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இனிஷியலா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். யோசிங்க. இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, ஆக்சலரேஷன் இருக்கு, டைம் இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி வேணும், v வேணும், u இருக்கு, a இருக்கு, t இருக்கு. So can we use v equals u plus at? Shall we use v equals to u plus at? Yes na, தாராளமா யூஸ் பண்ணலாம். And please keep in mind that kinematics equation ல you have to substitute everything with sin da. சரியா? இந்த இடத்துல v u சரியா a இது எல்லாத்தையுமே வந்துட்டு substitute sin. Use this equation with sin. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள். நெகட்டிவ் டைரக்ஷனில் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா மைனஸ் யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் யூஸ் இருந்துச்சுன்னா ஏ வந்துட்டு ப்ளஸ்ன்னு போடுங்க. இந்த மாதிரி சொல்கிறேன். சரியா? ஓகேண்ணா. சிம்பிளி சைனோட சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சரும் சைனோட கிடைக்கும். ஓகே சரி. ஸோ இப்போ அந்த இடத்துல நமக்கு வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும், ஃபைனல் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி வந்து எவ்வளோன்னு தெரியும் இல்லையா? நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ -10. ஓகே சி ஃபைனல் வெலாசிட்டி v is equals to இனிஷியல் வெலாசிட்டி -10 plus acceleration is plus direction ல இருக்கு. So +2 into எவ்வளோ நேரத்துக்கு ஆக்ட் ஆகுது ஆக்சலரேஷன்? ஆர்எல்ஸ் நீங்கள் சிம்பிளி இப்படி வாங்க. at 10 I mean t equals to 10 seconds னு கேட்டிருக்காங்க. டைமுக்கு பதிலாக 10 seconds போடுங்க. So what do we get? அண்ணா இந்த இடத்துல 2 into 10 are 20 minus 10. So v is equals to plus 10 meter per second. Okay. So what do we get? That the final velocity of the object is equals to 10 meter per second. சரியா? Okay. Next இங்க வாங்க அடுத்த क्वेश्चन போவோம். Find the displacement in 10 seconds. Same question தான். இந்த வாட்டி என்ன கண்டுபிடிச்சோம்? velocity கண்டுபிடிச்சோமா? இதே மாதிரி இப்போ வந்து find the displacement in 10 seconds னு கேக்குறாங்க. Let us try to find that. Okay. So we know that displacement s is equals to displacement கேக்குறாங்கல்ல, s is equals to ut plus half at square plus half at square. சரியா? Okay. Now we know that the initial velocity is negative direction. So -10 into எவ்வளோ நேரத்தில் displacement கேக்குறாங்க? 10 secondsல displacement கேக்குறாங்க plus half into acceleration positive direction ல இருக்கு. So 2 into time is 10 seconds. So 10 square. சரியா? So இந்த simplify பண்ணா என்ன பசங்களா வரும்? அண்ணா இந்த இடத்துல பாருங்களேன், -10 into +10 will simply be equals to +100. So displacement is equals to minus into plus is minus, right? அண்ணா இப்படி blunder பண்றீங்களேண்ணா, சாரிடா. -100. Then இந்த இடத்துல 1/2 இந்த 2 cancel ஆயிடும். So we will be left over with +100. சரியா? So -100 plus 100 add ஆனா என்ன வரும்? அண்ணா simply 0 வரும்ண்ணா. நமக்கு என்ன தெரியுது? at 10 seconds. ஓகே 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கான். மீனிங் தட் பார்ட்டிகல் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து நின்றுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? ஆமாண்ணா, ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஓகே ஓகே ஸோ பார்ட்டிகிள் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல வந்து நின்றுச்சான். மீனிங் தட் பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆயிருக்கு. ஓகே நமக்கு தெரியும் அது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இப்படி மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன இருக்கும்? அது அப்படியே டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிட்டு அது போன டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இப்போ அப்படியே டிராவல் ஆகி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல நின்றுருக்கும். இப்போ எங்கே யூட்டன் போட்டுச்சுன்னு கண்டுபிடிப்போமா? ஆனால் அதை எப்படி கண்டுபிடிப்போம்? சி இட்ஸ் வெரி சிம்பிள். Let's try to find out where this particle has made a U-turn and அதுக்கு முன்னாடி ஏன் இந்த பார்ட்டிகல் U-turn போட்டுச்சு அந்த क्वेश्चन கேளுங்க. இந்த பார்ட்டிகல் பாட்டில் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானே? 10 மீட்டர் per second வெலாசிட்டியில் போகுது லெஃப்ட் சைடு, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதானே? ஏன் அது தேவையே இல்லாமல் U-turn போட்டுச்சு? Because there is an acceleration acting to the right side.
velocity left side இருக்கு, acceleration right side இருக்கு. velocityயும் accelerationும் opposite directionல இருந்தா அந்த இடத்துல என்ன நடக்கும்? அண்ணா retardation நடக்கும் இல்லையா? ஸோ இங்கே டீட்டெயிலாக எழுதியிருக்கேன் பாருங்க. velocity is acting on the left side and acceleration is acting to the right. Since acceleration and velocity are opposite to each other, the particle is being retarded. Okay, motionல retardation அப்படின்னா என்ன? அண்ணா அதோட ஸ்பீடு வந்துட்டு கொஞ்சமா ஸ்லோ ஆகுறது சரியா? ஸோ the particle eventually get slows down. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கு, கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டு திரும்பி இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே ஃபாஸ்ட் ஆயிட்டே வருதான். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வேர் திஸ் பார்ட்டிகிள் ஸ்டாப்ஸ். எப்படி கண்டுபிடிப்போம்? சிம்பிள், we will use this v is equals to u plus at equation. I'm going to use this condition at point of turning, at point of turning the velocity of the particle will be equals to 0 இல்லையா? ஆமாண்ணா, இந்த கண்டிஷன் தான் நமக்கு முன்னாடியே தெரியுமே. Let's substitute this into the v equals to u plus at equation. We know v is equals to u plus at. இப்போ நமக்கு தெரியும் கரெக்டாக டேர்னிங் அடிக்கிற இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி 0. ஸோ திஸ் இஸ் 0 அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி வந்துட்டு -10 மீட்டர் per செகண்ட் இல்லையா? ஏன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதனால -10 ப்ளஸ் ஆக்சிலரேஷன் வந்துட்டு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ 2 + 2. ஓகே, டைம் we have to find சரியா? எந்த டைமில் இந்த வெலாசிட்டி 0 ஆகுதுங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். If you simplify this, we will get 2t equals to +10 and t is simply equals to, see, I can simplify this, 2t equals to, இந்த -10 அந்த பக்கம் எடுத்தோம்னா +10 வருது and the value of t is equals to 10 divided by 2, 5 seconds டா பசங்களா சரியா? ஸோ எப்போ வந்துட்டு பார்ட்டிகிள் 0 வெலாசிட்டி அட்டைன் பண்ணுதா, மீனிங் பார்ட்டிகிள் எப்போ யூட்டன் போடுதா, கரெக்டாக t equals to 5 செகண்ட்ஸில் பார்ட்டிகிள் வந்து யூட்டனை போடுதுடா. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதை வச்சு தான் அடுத்த சப்பார்ட் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? அட் t equals to 5 seconds the particle did a U-turn which means reverses its direction. சரி, அப்படி போயிட்டே இருந்தது, இப்போ டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி இப்படி வர ஆரம்பிக்குதான். The particle reverses its direction very important. Okay, now the final subpart is, we have same question, the subpart is find the distance in 10 seconds. Okay, நமக்கு என்ன தெரியும்? அண்ணா initially the particle எங்கேயோ இருக்கு. Let's assume the particle was somewhere over here. So the particle என்ன பண்ணுது? with 10 meter per second velocityயோட left side மூவ் ஆகுது இல்லையா? ஆமாண்ணா, the particle moved with 10 meter per second velocity towards the left side. அப்படியே என்ன பண்ணுது? கொஞ்சமா மூவ் ஆகி கரெக்டாக when t is equals to 5, when t is equals to 5 seconds, the particle என்ன ஆகுது? அண்ணா the particle stops, velocity வந்துட்டு 0 ஆயிடுது. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அண்ணா சிம்பிளி அந்த பார்ட்டிக்கிள் திரும்பி வந்த டைரக்ஷனை பார்த்தே போயிட்டு அதே இடத்துல போய் நின்றுதான். அப்போ தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகும். ஆமாண்ணா, ஸோ இனிஷியலி டைம் t equals to 0ல பார்ட்டிக்கிள் இங்கே இருந்துச்சு, டைம் t equals to 5 செகண்டில் இப்படியே போய் ஸ்டாப் ஆயிடுச்சு. தென் திரும்பி கொஞ்சமா லெஃப்ட் ஹேண்ட் ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடு இப்படியே மூவ் ஆகிட்டு வந்து அகெயின் when t is equals to 10 இதே இடத்துல நின்றுச்சு. ஓகே, இதான கான்செப்ட். அப்போ தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகும். ஏன் திரும்பி இதே இடத்துக்கு வருதுன்னு சொல்கிறேன்? பிகாஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு அட் t equals to 10 seconds the displacement of the particle is simply 0. அதனால தான் சொல்கிறேன், எந்த டைரக்ஷனில் போச்சோ அதே டைரக்ஷனில் ரிவர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல நின்றுது. ஓகேவா? ஓகேண்ணா, சூப்பர். இப்போ நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபைண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 5 seconds. ஓகே, we know S is equals to ut plus half at square இல்லையா? ஆமாண்ணா. Now let's try to find the displacement when time t equals to 5 seconds. Okay, first initial velocity எவ்வளோ? அண்ணா when time t equals to 0 the velocity is 10 meter per second, negative directionல இருக்கு. So -10 எவ்வளோ டைமில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்? ஆனால் 5 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்? ஸோ இன்டூ 5 ப்ளஸ்
half into acceleration எப்படி இருக்கு ஆனா right hand side 2 meter per second square act ஆகுது 2 meter per second square act ஆகுது ஓகேவா so acceleration is plus 2 into எவ்வளோ டைம் ஆனா 5 square 5 செகண்ட்ல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம் சரியா so turns out s is equals to minus 10 into 5 is minus 50 and this 2 gets cancelled and 5 square is plus 25 இல்லையா ஆமாண்ணா so minus 50 plus 25 displacement எவ்வளோ வருது ஆனால் displacement is equals to minus 25 meters டா அதாவது 5 செகண்ட்ல இந்த பார்ட்டிகிள் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கான் 25 meters towards the left displace ஆயிருக்கான் ஓகே அதாவது இந்த லென்த் இருக்குல்ல இது வந்து நமக்கு இப்போ எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு எவ்வளோவா அந்த லென்த்து ஆனால் that length is simply equals to 25 meters so at 5 seconds the particle covered 25 meters இப்படி போயிருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 25 meters போயிருக்கு நான் நீங்களே சொல்லுங்க 10 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் ஆனால் 10 செகண்ட்ஸில் நமக்கு தெரியும் அந்த பார்ட்டிக்கிள் திரும்பி ஸ்டார்ட் ஆன இடத்துக்கே வந்துருச்சான் ஸோ ஸ்டார்ட் ஆன இடத்துக்கே வரணும்னா இன்னொரு 25 மீட்டர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணியிருக்கணும் ஸோ த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பார்ட்டிக்கிள் ஓகே அப்போ தானே இந்த சைடு 25 மீட்டர் போயிடுச்சான் 5 செகண்ட்ஸில் அடுத்த 10 செகண்டில் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்துடுதுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் திரும்பி வரப்போ கவர் பண்ணியிருக்கோம் ஆனால் போகிறப்ப 25 மீட்டர் போயிருக்குன்னா வரப்பையும் 25 மீட்டர் தானே போயிருக்கோம் ஸோ தி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த பார்ட்டிக்கிள் இன் 10 seconds is simply equal to 25 plus 25 50 meters da. I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே இதில் ஸோ கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை இப்படி தான் அப்ளை பண்ணணும் அண்ட் ஐ நோ கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும் எப்படி நீங்கள் இந்த ஈக்குவேஷன் போட்டீங்க ஏன் இந்த ஈக்குவேஷன் சூஸ் பண்ணீங்க ஏன் அதை சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இன்னும் நிறைய கொஷின் வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போக எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் சரியா we will solve some classical questions சரியா சூப்பர் நெக்ஸ்ட் கொஷின் says a body starts from rest and moves with a uniform acceleration of 10 meter per second square அதுதான் s power minus 2 போட்டிருக்காங்க for 5 seconds okay ஒரு பாடி வந்து let's assume இதான் பாடி இது வந்து initially restல இருக்கு when time t equals to 0 this body was at rest and இது என்ன பண்ணுதா for 5 seconds 10 meter per second square acceleration ஓட மூவ் ஆகுதான் okay for 5 seconds this body moves with 10 meter per second square acceleration சரியா இங்க இருந்து இங்க வரைக்கும் time t equals to 5 seconds வரைக்கும் இது 10 meter per second square acceleration ஓட மூவ் ஆகுது அதுக்கப்புறம் during the next 10 seconds it moves with uniform velocity t equals to 5 ல இருந்து அடுத்த 10 secondsக்கு அதாவது t is equals to 15 seconds வரைக்கும் அது constant velocityல travel பண்ணதான் பசங்களா ஓகே v is equals to constant இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா find the total distance அப்படின்னு கேட்டிருக்காங்க see this is one classical question okay ரொம்ப ஈஸி ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும் சரியா ஓகே now initially particle is at rest ன்னு கொடுத்துட்டாங்க so the velocity of the particle is equals to 0 ஆமாண்ணா இப்போ ஆஃப்டர் 5 செகண்ட் இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட மூவ் பண்ணுதான் அந்த வெலாசிட்டி என்னன்னு கொடுக்கவே இல்லையேண்ணா அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் கண்டுபிடிங்க ஓகே சி ஐ கேன் யூஸ் த ஃபர்ஸ்ட் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் தட் v is equals to u plus at என்ன பண்ணுறேன்னு பாருங்க v is equals to u plus at now I know that the initial velocity u இது வந்து u initial velocityங்கிறது u the initial velocity is equals to 0 இல்லையா ஆமாண்ணா ஸோ யூக்கு பதிலாக 0 போட்டுருங்க v தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ v is equals to 0 plus acceleration positive directionல இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஸோ ப்ளஸ் 10 போட்டுக்கோங்க சரியா ஓகே எவ்வளோ டைமுக்கு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆயிருக்கான் ஆனால் t equals to 0 to t equals to 5 ஸோ டோட்டலாக 5 செகண்ட்ஸுக்கு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆயிருக்கு ஓகே ஸோ இஃப் யூ substitute 5 you will get the final velocity after 5 seconds to be equals to plus 50 meter per second hope this is clear புரிஞ்சுதா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வெலாசிட்டியோட வேல்யூ வந்துட்டு
50 meter per second அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்டா. ஓகே, now can we find the distance easily? ஆனால் எப்படி நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. ஓகே, தூக்கி இப்போ ஓரமாக வச்சாச்சுன்னா now first let's find this distance. Okay, displacement தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Displacement கண்டுபிடிச்சு distance கண்டுபிடிப்போம். See, first இந்த 5 secondsல let's say this is displacement 1. Okay, இங்க இருந்து இங்க பார்ட்டிகிள் எவ்வளவு டிஸ்ப்ளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத S1 அப்படின்னு சொல்றேன். and இங்க இருந்து இங்க பார்ட்டிகிள் எவ்வளவு டிஸ்ப்ளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத S2 அப்படின்னு சொல்றேன். So we know that S is equals to ut plus half at square. So S1 is equals to U1 which is 0 into time 5 seconds க்கு ஆக்ட் ஆயிருக்கு. First I will write the equation. நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்ல. S is equals to ut plus half at square. Okay, so initial velocity எவ்வளோ? ஆனா initial velocity 0. So S is equals to 0 into time t வந்து 5 seconds plus half into எவ்வளோ acceleration இருக்கு? ஆனா acceleration is plus 10 into 5 square. Okay, so if you simplify this will be equals to ஆனா இந்த இடத்துல பாருங்க இது வந்து 0 இல்லையா? ஆமாண்ணா, this term is 0 and இந்த இடத்துல 10 by 2 is 5. 5 into 5 square என்ன வரும்? ஆனா 25 into 5 125 meters வருது displacement. S is equals to 125 meters. சரியா? ஓகேண்ணா, hope this is clear. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 1 தெரிஞ்சிருச்சு. அதாவது t equals to 0ல இருந்து t equals to 5 அந்த டைம் கேப்ல பார்ட்டிகிள் எவ்வளோ தூரம் டிஸ்ப்ளேஸ் ஆயிருக்கான்? ஆனால் இங்க இருந்து இங்க 125 மீட்டர் டிஸ்ப்ளேஸ் ஆயிருக்கான் டு த பாசிட்டிவ் டைரக்ஷன். ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் S2 கண்டுபிடிச்சிரோமா? ஆனால் S2 எப்படின்னா கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள். சி we know V இல்லையா? சி யூஸ் திஸ். S is equals to ut plus half at square. இந்த இடத்துல velocity is constant. See, velocity constant அப்படின்னா acceleration 0வா இல்லையா? ஆனா அது எப்படி? You guys say acceleration is equals to differentiation of velocity with respect to time இல்லையா? ஆமாண்ணா. now இப்போ velocity கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். differentiation of constant என்ன வரும்? ஆனா differentiation of constant will simply be equals to 0 னா. so அதனால தான் சொல்றேன் velocity கான்ஸ்டன்ட்டா இருக்கு அப்படினா then it just means that its acceleration is 0. ஓகே, so எடுத்து ஈக்குவேஷன் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பாத்துறோமா? so இந்த இடத்துல என்ன ஆகுது? நான் acceleration 0 ஆயிடுது. இத அப்படியே விட்டுறலாம். ஓகே, you just have to multiply u with t. நமக்கு தெரியும் கரெக்ட்டா இந்த இடத்துல இனிஷியல் velocity எவ்வளவு இருக்கு? இந்த இடத்துல கேக்குறேன் t equals to 5 secondsல இனிஷியல் velocity எவ்வளவு? ஆனா 50 meter per second. எடுத்து போடுங்க உள்ள. S is equals to 50 into what is time? ஆனா t equals to 5ல இருந்து t equals to 15 வரைக்கும் அந்த 10 seconds கேப்ல. so into 10. so எவ்வளவு வருது? ஆனா 50 into 10 is 500 meter. சரியா? so displacement 2 எவ்வளோ? 500 மீட்டர். so total distance எவ்வளோ? ஆனா இங்க இருந்து இங்க 125 மீட்டர், இங்க இருந்து இங்க 500 மீட்டர். அப்ப total distance will be 625 மீட்டர். எப்படி? 500 plus 125. that's it, right? ஆமாண்ணா. so the distance is equals to 500 plus 125 simply equals to 625 meters பசங்களா. so I hope இதுல எந்த டவுட்டும் இருக்காது. so kinematics equation வச்சு எப்படி விளையாடுவோம்னு புரிஞ்சிருச்சா? இன்னும் நிறைய questions இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா போவோம். okay, now let's move to this question and I would like to give you this question as homework. a particle starts moving from rest state along a straight line under the action of a constant acceleration and travel distance x in its first 5 seconds. the distance traveled by ரொம்ப easy, you can do it. சரியா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு உங்களால போட முடியும்னு. now this question is a classical question. okay, this is a very classical question. இது வந்துட்டு நிறைய டைப்ல போட முடியும். இப்போ வந்துட்டு motion in one dimension அது எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். again work power energy எடுக்கும்போது அப்போ நான் இதை வேற டைப்ல சொல்லி தரேன். சரியா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ if a body loses half of its velocity on penetrating
3 centimeter in a wooden block. ஓகே ஆக்சுவலி இந்த இடத்துல புல்லட்னு கொடுத்துருக்கணும், இவங்க பாடின்னு கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அஸ்யூம் த பாடி டு பி அ புல்லட். சரியா, ஒரு புல்லட்டை வந்து நீங்கள் ஃபயர் பண்ணுறீங்க. புல்லட் என்ன பண்ணுதான், இனிஷியலி சம் வெலாசிட்டியோட ட்ராவல் பண்ணுது. ஓகே, இப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு வுட்டன் பிளாக்கை போயிட்டு இடிக்குது. சரியா, இந்த மாதிரி ஒரு வுட்டன் பிளாக் இருக்கு, அந்த வுட்டன் பிளாக்கை போயிட்டு இப்படி இடிக்குதுடா. சரியா, இனிஷியலி யூ வெலாசிட்டியோட இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் லூசஸ் half of its velocity on penetrating 3 centimeter. ஓகே, 3 centimeter அந்த பிளாக்குக்குள்ள போன உடனே பாதி வெலாசிட்டி காலி ஆயிடுதான். ஓகே, தென் how much will it penetrate more before coming to rest? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு புல்லட் வருது, ஒரு உடன் பிளாக்கை ஸ்ட்ரைக் ஆகுது, 3 சென்டிமீட்டர் உள்ள போனோடனே பாதி வெலாசிட்டி காலி ஆயிடுது. அப்போ அது ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பெனட்ரேட் பண்ணோம், அது 3 சென்டிமீட்டர் இல்லாமல் எவ்வளோ பெனட்ரேட் பண்ணோம், எக்ஸ்ட்ரா 1 சென்டிமீட்டரா 2 சென்டிமீட்டரா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ திஸ் இஸ் அ கிளாசிக்கல் கொஸ்டின். யூ கேன் அப்ளை எனர்ஜி கன்சர்வேஷன் ஹியர், பட் எனர்ஜி கன்சர்வேஷன்லாம் நான் ஒர்க் பவர் எனர்ஜியில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு பேசிக்ஸ் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு இதை போடுவோமா? ஓகேடா. ஸோ ஐ ஹவ் ட்ரூவன் அ ரஃப் டயக்ராம் ஓவர் ஹியர். லெட்ஸ் ஆக்சுவலி அனலைஸ் திஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் அஸ்யூம் புல்லட் வந்து இங்கே இருக்குது. ஓகே, புல்லட் வந்துட்டு இப்படி இதுதான் உடன் பிளாக்னு வச்சுக்கோங்க. இந்த புல்லட் இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து உடன் பிளாக்கை ஸ்ட்ரைக் பண்ணுது. கரெக்டாக அந்த ஸ்ட்ரைக் பண்ணுற மொமெண்ட்டில் அந்த புல்லட் கிட்டே எவ்வளோ தெரியுமா வெலாசிட்டி இருக்கா? லெட்ஸ் அஸ்யூம் தட் தி புல்லட் ஹேஸ் u velocity. ஓகே, let's assume that the bullet has u velocity. After 3 centimeter going in, 3 சென்டிமீட்டர் போனதுக்கப்புறம் அந்த புல்லட்டோட வெலாசிட்டி என்ன ஆகுது? ஆனால் அந்த புல்லட்டோட வெலாசிட்டி வந்துட்டு எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஆகுது. ஓகே, that velocity of bullet becomes exactly half. Now இந்த புல்லட் வந்துட்டு இன்னும் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ரெஸ்ட்டுக்கு வரும்னு கேட்குறாங்க. நான் என்ன அசியூம் பண்ணுறேன்னா, இந்த புல்லட் இங்கே இருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, the bullet travels x more distance. இப்படி x distance எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணி ஒரு x distance ட்ராவல் பண்ணி கரெக்டாக இங்கே வந்தோடனே ரெஸ்ட்டுக்கு வந்துடுதுடா. அந்த புல்லட் இங்கே வந்த உடனே என்ன ஆகிடுது? ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுது. ஓகே, ஓகேண்ணா. we have to find this distance x. இதுதான கொஸ்டின். ஆமாம், இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள், நம்மளோட கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு இதை ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. இந்த புல்லட் ஏன் முதல்ல ரெஸ்ட்டுக்கு வருது? ஆனால் இது வந்து இப்படி உட்டை பெனட்ரேட் பண்ணிட்டு போகுதுன்னா அதனால ரெஸ்ட்டுக்கு வருது. ஓகே, அதெல்லாம் ஓகே. கைனமேட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுங்க. எப்போ ஒரு பாடியோட வெலாசிட்டி கம்மியாகி ரெஸ்ட்டுக்கு வரும்? ஆனால் when and acceleration is acting on the body opposite to the direction of the motion. இல்லையா? ஆமாண்ணா, ஒரு ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆனாதான் அந்த பாடியோட வெலாசிட்டி கம்மியாகி அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ரைட்? ஸோ லெட்ஸ் அஸ்யூம் there is an acceleration ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகுது புல்லட் போகிற ஆப்போசிட் டைரக்ஷனில். கரெக்டு தானே? புல்லட் எப்படி போகுது, ஆக்சிலரேஷன் இப்படி போகுது. ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் தான் என்ன ஆகும்? நம்மளோட பாடி வந்து ரெஸ்ட்டுக்கு வரும். இல்லையா? ஆமாண்ணா. Now let's try to find what this acceleration A is. சரியா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறேன். ஓகே, so let's delete this, we have it in previous slide. So in the first part from A to B இருக்குல்ல, from A to B, இந்த பாயிண்ட் A to B க்கு கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்றேன். from A to B எந்த ஈக்குவேஷன் சூஸ் பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னென்ன தெரியும்? ஆனால் பாயிண்ட் ஏல இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னு தெரியும், பாயிண்ட் பிலையும் ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு தெரியும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி தெரியும். அண்ட் ஆக்சிலரேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வேற என்ன தெரியும்? டைம் தெரியுமா? டைம் தெரியாதுண்ணா, அவங்க டைமை பற்றி பேசவே இல்லை. வேற என்ன தெரியும்? ஆனால் 3 சென்டிமீட்டர் புல்லட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ அந்த புல்லட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு தெரியுமா? இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும் கீழே 3 சென்டிமீட்டர்னு. அப்போ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு? ஆனால் இருக்கவே இருக்கு. நம்ம v² மைனஸ் u² ஈக்குவல்ஸ் டு 2as போட்டு அப்ளை பண்ணிடுவோமா? ஓகேண்ணா, லெட்ஸ் டூ திஸ். ஓகே, we know that v is the final velocity. Final velocity எவ்வளோன்னு தெரியும் இல்லையா? u/2. ஆமாண்ணா, பாயிண்ட் பியில் பாருங்க, இதுதான் ஃபைனலாக A to B தான் அப்ளை பண்ணுற ஈக்குவேஷனை. ஃபைனல் velocity is u/2. let's substitute it. So u/2 squared
மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி u இருந்துச்சுன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஈக்குவல்ஸ் டு 2 இன்டூ ஆக்சலரேஷன் என்னன்னு நமக்கு தெரியல. ஓகேவா? ஓகே, பட் ஆக்சலரேஷன் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குன்னு மட்டும் தெரியும் இல்லையா? ஆமாண்ணா, வெலாசிட்டி ரைட் சைட் போகுது பாசிட்டிவ், ஆக்சலரேஷன் லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுது நெகட்டிவ். ஸோ மைனஸ் ஏ போடுங்க. சரியா? மைனஸ் ஏ இன்டூ ஆர் சிம்பிளி இஃப் யூ வாண்ட் யூ கேன் லீவ் திஸ் மைனஸ் ஆல்சோ. ஏன்னா ஃபைனலி ஆன்சரில் உங்களுக்கு மைனஸ் வந்துடும். சரியா? ஏ இன்ட்டு எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு? ஆனால் 3 சென்டிமீட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குண்ணா. ஓகே, ஸோ இன்டூ 3. இப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? ஆனால் அந்த இடத்துல u by 2 the whole square is u square by 4 and இந்த இடத்துல we have u square. So this should be equals to 2a into 3 which is 6a இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இப்போ அந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன வரும்னு பார்ப்போம். see if you simplify this, ஆனால் அந்த இடத்துல u square by 4 இருக்குது, இங்கே u square இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா if you cross multiply this you will get minus 3u square by 4 equals to 6a. ஸோ இங்கேருந்து what is the value of a? அண்ணா கேன்சல் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இந்த 6 2 times, இந்த 3 வந்துட்டு 1 times. ஸோ ஆக்சலரேஷன் a is equals to minus u square by 8 பசங்களா. சரியா? ஆக்சலரேஷன் a is equals to minus u square by 8. ஆனால் இந்த மைனஸ் சைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? மைனஸ் சைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆக்சிலரேஷன் வந்துட்டு வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னு ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, நம்ம ஆல்ரெடி இங்கே சைன் இப்படி போட்டோம்ல. ஸோ சிம்பிளி ஆக்சிலரேஷன் இஸ் u square by 8 நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனால் எனக்கு இந்த மைனஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஏ போட்டிருக்கீங்கல்ல, ஏலேயே மைனஸ் ஏ போட்டுருங்க. ஏன் மைனஸ் ஏ போடணும்? ஏன்னா நமக்கு தெரியுது ஆக்சலரேஷன் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மைனஸ் ஏ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சரில் ப்ளஸ் u square by 8 வந்துடும். ஓகே, அல்டிமேட்லி மைனஸுங்கிறது டேரக்ஷன்ரா, வேறு எதுவும் இல்லை. சரியா? ஆனால் நான் ஏன் இது எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா அட்வான்ஸ் கொஷினில் இந்த சைனில் தான் உங்களுக்கு இஷ்யூவே வரும். ஓகே, சரி, we just knew this a is equals to minus u square by 8. அதாவது நமக்கு இந்த சைன் தேவையில்லை. சைன் என்ன சொல்லுது? நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுதுன்னு தான் சொல்லுது. ஓகேவா? ஓகே, இப்போ let's try to apply kinematics equation from b to c. பியிலேருந்து சி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஆனால் பாயிண்ட் பியில் இனிஷியல் வெலாசிட்டி u by 2 இருக்கு, பாயிண்ட் சியில் ரெஸ்ட்டுக்கு போயிடுது. அதாவது the final velocity is equals to 0 பசங்களா. இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், அண்ட் எவ்வளோ ஆக்சலரேஷன் இருக்குன்னு தெரியும். இப்போ தானே கண்டுபிடிச்சோம். ஆமாண்ணா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப சிம்பிள். லெட்ஸ் அப்ளை த ஈக்குவேஷன் ஃப்ரம் ஃப்ரம் பி டு சி. From B to C, let's apply the same equation again. V square minus u square equals to 2as. Apply பண்ணா நமக்கு என்ன வரும்? அண்ணா, if you apply this again, we know that the final velocity, final object restக்கு வந்துடுது 0 square minus initial. இப்போ பாருங்க, இனிஷியலா இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பீடில் வருது? அண்ணா பாயிண்ட் பியில் இனிஷியலாக u by 2 ஸ்பீடில் வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் u by 2 square and it is equals to 2 into ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு? ஆனால் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கு. ஓகே, அதனால தான் நமக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு? மைனஸ் u square by 8 வந்திருக்கு. ஸோ மைனஸோடய போடுங்க. சரியா? ஏன்னா சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ யூ வில் கெட் மைனஸ் u square by 8 into displacement எவ்வளோ? அண்ணா we assumed that இந்த பார்ட்டிக்கிள், அதாவது இந்த புல்லட் வந்துட்டு x டிஸ்டன்ஸ், x தூரம் டிஸ்பிளேஸ் ஆகி உள்ள வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு வரும்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் எக்ஸ், ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் எக்ஸ்ன்னு போடுங்க உள்ள. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இன்டூ ப்ளஸ் எக்ஸ். ஓகே, நவ் வாட் டு வி கெட்? அண்ணா இந்த சைடு பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு மைனஸ் u square by 4 இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாருங்க 2 into see இந்த 2 இந்த 8 கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஆமாண்ணா, this is 1 time and this is 4 time. ஸோ இந்த இடத்துல என்ன வருது? அண்ணா we get minus u square by 4 again இல்லையா? ஆமாண்ணா. ஸோ u square by 4 equals to again minus u square by 4 into x plus x. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா இல்லையா? ஆமாண்ணா. These two gets cancelled. And what is the value of plus x? Anna, the value of x is simply equals to
plus 1 centimeter. ஸோ 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா பெனட்ரேட் பண்ணி அந்த புல்லட் வந்து ரெஸ்ட்டுக்கு வருது பசங்களா. ஸோ இந்த கொஷினை ஒரு கிளாசிக்கல் கொஷினாக நம்ம சொல்லுவோம். ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஷின் இஸ் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? சூப்பர்ல. Now let's move to next question. Before moving to next question, I want you guys to learn about stopping distance and time. Okay, அதாவது நமக்கு தெரிஞ்சு போச்சு வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஆப்போசிட்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பார்ட்டிகிள் வந்து ஸ்லோவாயிட்டே வரும் டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். ஸ்லோவாயிட்டே வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ நம்மளோட கொஷின், லெட்ஸ் அஸ்யூம் இது ஒரு கார். காரை வந்து நான் பிரேக் அடிச்சா என்ன ஆகும்? ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஆக்சலரேஷன் உண்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக என் கார் வந்து ஸ்லோவாகி ஒரு இடத்துல போயிட்டு நின்றுடும். ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, நம்ம பிரேக் அடித்தோம்ல அந்த பாயிண்ட்ல உடனே அப்படியே கார் நின்றுமா? நோனா, நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் அடிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போய் காரை நிற்கும். ஓகே, இப்போ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அதுதான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பிரேக் அழுத்தினதுக்கப்புறம் கார் கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகிட்டு தானே போயிட்டு ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? பிரேக் அழுத்தின பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் போய் கார் ஸ்டாப் ஆகுது, அதான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் பிரேக் அழுத்தினதுலேருந்து எத்தனை டைம் கழிச்சு, எவ்வளோ செகண்ட் கழிச்சு அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகுது, அதை ஸ்டாப்பிங் டைம்னு சொல்லுவோம். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் தான் என்ன? ஆனால் பிரேக் அடிச்சு எவ்வளோ தூரம் அப்புறம் போயிட்டு அந்த கார் ஸ்டாப் ஆகுது, அதுதான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஸ்டாப்பிங் டைம்னா என்ன? ஆனால் பிரேக் அழுத்தினதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு அந்த கார் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது, அதுதான் ஸ்டாப்பிங் டைம். நோ இது ரெண்டையும் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட், ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் யோர் கமெண்ட் செக்ஷன். நீங்கள் கேளுங்க, ஐ வில் ரிப்பீட் தட் அகைன். சரியா? ஓகேடா. அண்ட் யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ டவுட் கிளியரிங் செஷன், ரைட்? கண்டிப்பாக டவுட் கிளியரிங் செஷனும் வைப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு போவோம். தென் ஐ வில் கிவ் யூ கைஸ் அ டவுட் கிளியரிங் செஷன் ஆல்சோ. சரியா? ஓகே, நவ் we need to find stopping distance. Let's assume after x distance, see, let's assume, okay, அதனோட இங்கிலீஷ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். You guys have to teach me English. சரியா? Let's assume that particle stops after covering x distance in t time. சரியா? ஓகேண்ணா. Let's assume that the particle stops after covering x distance in t time. இப்போ இந்த xும் tயும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, first let's find x, that is the stopping distance. ஓகே, the stopping distance x is equals to, எப்படி stopping distance கண்டுபிடிப்போம்? we know the initial velocity u, final velocity 0 னு தெரியும், acceleration act ஆகுது, displacement கண்டுபிடிக்கிறதுக்கு v square minus u square equals to 2as, அவ்வளவுதான். so stopping distance கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we will use this particular equation, v square minus u square equals to 2as and what is v? v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. அண்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ? 0 அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? ஆமாண்ணா. அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு நமக்கு தெரியும். ஸோ மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2 இன்டூ ஆக்சலரேஷன் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ மைனஸ் ஏ இன்டூ லெட்ஸ் அஸ்யூம் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து அது ட்ராவல் ஆகிருக்கு. சரியா? ஓகேண்ணா. ஸோ இங்கேருந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? ஆனால் ஃப்ரம் ஹியர் ஃபஸ்ட் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். The value of x is simply the value of x is simply u square divided by 2a. Okay, புரிஞ்சுதா? So stopping distance கண்டுபிடிக்கணும் அப்படின்னா initial velocity squared divided by 2 into acceleration. சரியா? remember that velocity acceleration opposite directionல இருந்தா தான் பார்ட்டிகல் முதல்ல ஸ்டாப்பே ஆகும், இல்லாட்டி ஸ்பீட் ஆயிட்டே தான் போகும். சரியா? ஓகேனா? so stopping distance is clear. next let's talk about your stopping time. let's talk about stopping time.
ஸோ வாட் அபவுட் ஸ்டாப்பிங் டைம்? ஸோ ஸ்டாப்பிங் டைம் வேணும்னா டைம் இருக்க ரிலேஷனாக சூஸ் பண்ணணும். என்ன சூஸ் பண்ணலாம்? எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ut ப்ளஸ் ஏடி சூஸ் பண்ணலாம். ஆர் அது கூட வேணாம், v இஸ் ஈக்குவல்ஸ் டு u ப்ளஸ் ஏடி சூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா நமக்கு ஃபைனல் ஜீரோன்னு தெரியும், இனிஷியல் யூன்னு தெரியும், ஆக்சலரேஷன் தெரியும், டைம் தேவை இல்லையா? ஆமாண்ணா. ஸோ வி நோ தட் தி ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0 and initial velocity is u and acceleration வந்துட்டு velocityக்கு ஆப்போசிட்டா நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ மைனஸ் ஏ போடணும் சரியா? பிளஸ் ஏக்கு பதிலா மைனஸ் ஏ இன்டூ டி. ஸோ இங்கிருந்து ஸ்டாப்பிங் டைம் என்ன வருது? இங்கிருந்து ஸ்டாப்பிங் டைம் டி ஈக்குவல்ஸ் டு, ஆனால் இந்த u வந்து இங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் யூ. ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது, சிம்பிளி u பை ஏ வருது. ஓகேவா? ஐ ஹோப் நான் மறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வந்துக்கிறேன். u பை ஏ வருது. கிளியரா? ஆமாண்ணா. ஸோ இப்போ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரஸ்ட் மீ, இதை வச்சு உங்களுக்கு நான் கிராவிடேஷன் வரைக்கும் சொல்லி தர போகிறேன் சரியா? ஆனால் என்னன்னா சொல்கிறீங்க? எஸ், சி வி காட் திஸ். தி ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் x இஸ் ஈக்குவல்ஸ் டு, இந்த எக்ஸுங்கிறது என்னது? ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஸோ stopping distance x is equals to u square by 2a. uங்கிறது என்னது? ஆனா இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, and 2aங்கிறது என்னது? ஆனா ஆக்சலரேஷன் இல்லையா? எஸ்னா? I hope this is clear. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் டைம் பத்தி பேசுவோம். the stopping time is equals to t and it is given by simply u by a பசங்களா சரியா? stopping time t is simply given by u initial velocity divided by acceleration and மறந்துடாதீங்க velocity acceleration opposite directionல இருக்கணும். ஓகே, இதை சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சாப்டர் முன்னாடியே படிச்சிருப்பீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. மோஷன் இன் கிராவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா? மோஷன் அண்டர் கிராவிட்டி. அதை நம்மளும் படிக்க தான் போகிறோம், பின்னாடி இருக்கு. பட் இப்போயே நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன் பாருங்களேன். லெட்ஸே நான் இப்படி ஒரு பால் இருக்குடா, இந்த பாலை u வெலாசிட்டியில் மேலே தூக்கி போடுறேன். ஓகே, நான் இந்த பால் மேக்ஸிமம் ஹைட்டு எவ்வளோ ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா என்னங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது யூ நீட் நாட் ரிமெம்பர் தட் ஃபார்முலா. இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், அதை வச்சு அதோட ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுவோம் பாருங்கள். ஓகே, எனிவே அதை நம்ம திரும்பி படிக்க தான் போகிறோம். இப்போதைக்கு இது எங்கே யூஸ் ஆகுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். see, this is a ball. Let's say we are throwing the ball up with u velocity. Now என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன், கீழே இருந்து கிரவுண்ட்ல இருந்து பாலை தூக்கி போட்டோன்னா, ஆனால் அந்த பால் போகும் 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 அப்படியே மேலே போயிட்டு டக்குன்னு என்ன ஆகும்? அப்படியே திரும்பி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அந்த மேக்ஸிமம் ஹைட்டு எவ்வளோ ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை உங்களுக்கு தெரியாட்டி எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. என்ன ஆகும்? இந்த பார்ட்டிகல் இப்படியே போகும் இப்படியே போகும் இப்படியே போகும், தென் இப்படியே போயிட்டு ஒரு அளவுக்கு மேலே அதோட வெலாசிட்டி 0 ஆகிடும் இல்லையா? ஆமாண்ணா, இப்படியே போகும், தென் அதனால தான் கீழே வர ஆரம்பிக்குது. அது கிளியர்ல? ஓகேண்ணா, அது கிளியர். மேலே போகும், அட் த டாப் என்ன ஆகும்? இதோட வெலாசிட்டி 0 ஆகிடும் இல்லையா? எஸ்ண்ணா. அட் தி டாப் தி வெலாசிட்டி அட் டாப் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 0. இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது இல்லையா? நவ் நல்லா பாருங்கள், இனிஷியலி u வெலாசிட்டி இருக்குது, ஃபைனலி வெலாசிட்டி 0 ஆகுது. யோசிச்சு பாருங்கள், ஏன் வெலாசிட்டி 0 ஆகுது? இந்த பார்ட்டிகல் பாட்டில் அப்படியே போயிட்டே இருக்கலாம்ல? ஏன்னா நம்ம எர்த் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு ஆக்சலரேஷன் கீழே கொடுக்குது. we call that acceleration as acceleration due to gravity g. ஓகே, ஸோ வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்குன்னா எப்போதுமே எர்த்துக்கு டுவார்ட்ஸாக தான் இந்த ஆக்சலரேஷன் இருக்கும். எர்த்து வந்துட்டு ஒரு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது சரியா? இட் இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே சரிண்ணா. சின்ஸ் velocity and acceleration both are in opposite direction, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பார்ட்டிகல் வந்து ஆப்போசிட் என்ன ஆகுது? அப்போஸ் ஆகி 0 வெலாசிட்டிக்கு வந்துடுது, ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. now isn't this distance இதுதான் h max சரியா? maximum height from the ground. isn't this h max simply equals to your stopping distance? கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்க. isn't this h max equals to your stopping distance? ஆமாண்ணா. எப்படி? சி இங்கே கேட்குறது எனக்கு புரியுது. இங்கே இந்த கேஸில் என்னாச்சு?
ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகிள் இப்படி மூவ் ஆகுது, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆக்சலரேஷன் மூவ் ஆகுது. நவ் இந்த பார்ட்டிகிள் எவ்வளோ தூரம் கழிச்சு ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறதான ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஹரிசாண்டலாக பார்ட்டிகிள் மூவ் ஆகுது, இந்த இடத்துல பார்ட்டிகிள் வெர்டிகலாக மூவ் ஆகுது. பட் இங்கேயும் கான்செப்ட் சேம் தானே. யூ வெலாசிட்டியில் மேலே போகுது, ஒரு ஆக்சலரேஷன் கீழே ஆக்ட் ஆகுது. நவ் அப்படியே போகுது கரெக்டாக டாப்பில் போயிட்டு அதோட வெலாசிட்டி 0 ஆகிடுது. ஸோ இந்த மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது சிம்பிளி தான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், ரைட்? எஸ்ண்ணா. ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ நான் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. சி திஸ் ஹைட் மேக்ஸ் is simply equals to the stopping distance. Okay, so I can write that height max is equals to stopping distance oda formula enna ana initial velocity squared divided by 2 into acceleration, but make sure that initial velocity and acceleration are in opposite direction. நீங்களே பாருங்க, initial velocity u அப்படியே வெச்சுக்கோ, divided by 2 into acceleration என்னது? நான் simply acceleration due to gravity, so 2g. படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும், அதாவது இந்த சாப்டர் இதுக்கு முன்னாடியே முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். What is your H max formula? The formula for H max is simply equals to u square by 2g. சரியா? ஓகேண்ணா. இதை நான் திரும்பி சொல்லித்தர தான் போகிறேன். If you want you can skip 2 hours. பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் இருக்கும். ஓகே சரி, ஏன்னா இன்னும் 2 hours ஆகும் அதுக்கு நம்ம போகிறதுக்கே, ஏன்னா கிராஃப்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டாப்பை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்பட்டுச்சு? தி டைம் டேக்கன் டு ரீச் டாப் எவ்வளோ அண்ணா? the time taken to reach top, it's very simple. The time taken to reach top is the stopping time. ஏன்னா நினைச்சு பாருங்க, இனிஷியலி பார்ட்டிகல் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு, டக்குன்னு இங்கே போனோடனே பார்ட்டிகல் ஸ்டாப் ஆகிடுது, வெலாசிட்டி 0 ஆகிடுது, அந்த மொமெண்ட் ஒரு செகண்ட் அப்படி ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்பட்டிருக்கும்? ஆனால் சிம்பிளி ஸ்டாப்பிங் டைம். ஸோ டைம் டேக்கன் டு ரீச் த டாப் இஸ் ஈக்குவல்ஸ் டு தி ஸ்டாப்பிங் டைம். ஓகே, is equals to the stopping time. Now what is the stopping time? It's very simple. I hope you guys remember stopping time oda formula enna ana u by a. இங்க பார்த்தோமா இல்லையா? simply u by a. so இந்த இடத்துல it's equals to u by g. okay, so இந்த ஃபார்முலாவும் என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சுவலி இங்க இருந்து பார்ட்டிகிள் மேலே போறதுக்கு டாப்புக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்னா கைனமேட்டிக்ஸில் u by g டைம் தான் தேவைப்படும். இப்படி தான் அந்த ஃபார்முலா வரும். சரியா? ஆக்சுவலி there is another way to derive this formula, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். this is universal. ஓகே ஓகேண்ணா. now let's proceed to the questions. this is your first question. okay, so questionல பாருங்க, டயக்ராமே வரைஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். A car moving with speed 50 km per hour can be stopped by brakes after at least 6 meter. ஒரு 50 km ஸ்பீடில் கார் போச்சுன்னா பிரேக் அழுத்தினதுக்கப்புறம் 6 மீட்டர் கழிச்சு தான் அது என்ன வருதா? ரெஸ்ட்டுக்கு வருதான். Now they are asking if the same car is moving at a speed of 100 km per hour, the minimum stopping distance is. okay, simply 50 km per hourல போனப்ப பிரேக் அடிச்சா 6 மீட்டருக்கு அப்புறம் தான் போயிட்டு ஸ்டாப் ஆச்சா. ஒருவேளை இந்த காரு 100 km per hour ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் பிரேக் அடிச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கழிச்சு இந்த கார் ஸ்டாப் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? I know that the stopping distance is simply equals to u square by 2a. இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இப்போ இதை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். I know that the stopping distance is u square by 2a. இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஆனால் ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் the stopping distance is simply 6 meters. And 6 meter is equals to u square. Initial velocity எவ்வளோ? ஆனால் 50 km per hour. So 50 squared divided by 2 into acceleration. ஆனால் ஆக்சலரேஷனோட வேல்யூ தெரியாது. let's assume a acceleration இருக்கு, பிரேக் அழுத்தினா a acceleration வருதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து சேம் கார் தான், சேம் பிரேக் தான். அப்போ சேம் காரில் இருக்க சேம் பிரேக் அழுத்தினா அதே ஆக்சலரேஷன் தானே அப்போஸ் பண்ணோம். ஆமாண்ணா. ஸோ மேலே ஏன்னா இங்கேயே
ஓகே நவ் இங்கே ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்க்கான அந்த ஃபார்முலா எழுதுங்க see now your stopping distance is simply equals to நமக்கு தெரியாது டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியாது எக்ஸ் மீட்டர்ஸ் ஓகே ஈக்குவல்ஸ் டு பட் இப்போ வெலாசிட்டி எவ்வளோன்னு தெரியும் 100 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ ஆக்சிலரேஷன் ஏ இல்லையா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது ரெண்டையும் போயிட்டு ரேஷியோ எடுக்க போகிறேன் ஸோ தட் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும் ஓகேவா ஐம் ஜஸ்ட் சிம்பிளி கோயிங் டு let's say this is equation 1 this is equation 1 okay and this is equation 2 okay கொஞ்சம் நோந்துக்கிறேன் நானே டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன்ல அதுக்குன்னு கேமரா ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் தென் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியாது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் டேரக்ஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகே ஸோ பார்த்துக்கோங்க சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஐம் ஜஸ்ட் சிம்பிளி டிவைடிங் 1 by 2 சரியா ஸோ என்ன வரும் அண்ணா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 6 மீட்ரு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்டில் எக்ஸ் மீட்டர்ஸ் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 50 by 2a I mean 50 square by 2a then denominatorல இது வரும் இல்லையா denominatorல இருக்கிறது அப்படியே numerator போயிடும் or if you want I can write this ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாது this divided by 100 square by 2a ஓகேவா ஓகேண்ணா now இந்த இடத்துல என்ன வரும் அண்ணா this is simple this is equals to 50 square by 2a அப்படியே தான் இருக்கும் into இங்கே பாருங்க இந்த 2aங்கிறது டினாமினேட்டரோட டினாமினேட்டரில் இருக்குது ஸோ அது நியூமரேட்டருக்கு போயிடும் 2 into a divided by 100 square இல்லையா ஆமாண்ணா ஸோ என்ன ஆகுது இந்த இடத்துல இந்த 2aவும் இந்த 2aவும் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க 6 divided by x is equals to இங்கே பாருங்க 50 square divided by 100 square okay so இதை எப்படி நான் simplify பண்றது I will tell you guys a simple calculation method இந்த 50 square அப்படியே இருக்கட்டும் சரியா இந்த 100 50 into 2 square அப்படின்னு எழுதிக்கோங்க okay so என்ன ஆகுது this is equals to 50 square divided by 50 square into 2 square so என்ன ஆகும் அண்ணா 50 square cancel ஆகிடும் what do we get அண்ணா all we get is simply 6 by x is equals to we get that left hand side என்ன இருக்கு 6 divided by x இருக்கு okay ஓகேண்ணா 6 divided by x is equals to 1 divided by 2 square which is 4 okay so what is the value of x anna the value of x is simply equals to 6 into 4 which is 24 meters da pasangala okay so கார் வந்து 100 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் போச்சு அப்படின்னா அது ஸ்டாப் ஆகிறதுக்கு 24 மீட்டர் போய் தான் ஸ்டாப் ஆகுமா ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் சூப்பர்ல நான் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின் திஸ் வாஸ் ஆஸ் 4 times in your JEE mains okay this was as 4 times in mains என்ன சொல்றீங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா எஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது கொஸ்டின் புரியவே புரியாது ஐ கேன் அஷ்யூர் யூ கண்டிப்பாக புரியாது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் an engine of a train moving with uniform acceleration சரியா ஒரு ட்ரெயின் இருக்கான் அதோட இன்ஜின் வந்துட்டு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுதான் ஓகே இட் பாசஸ் த சிக்னல் போஸ்ட் ஒரு சிக்னல் போஸ்ட் இருக்கு போல ட்ரெயின் ட்ராக் பக்கத்தில் அந்த சிக்னல் போஸ்ட்டை வந்துட்டு இட் பாசஸ் வித் வெலாசிட்டி u ஓகே it passes with velocity u and the last compartment with velocity v okay என்னடா சொல்றீங்க வர the velocity with which middle point of the train passes through the signal post is கண்டிப்பா புரியலல okay now let's try to understand what's given in the question okay பா இதுதான் ட்ரெயின் அஸ்யூம் பண்ணிக்கோங்க now இதுதான் சிக்னல் போஸ்ட் இதுதான் ட்ரெயின் ட்ராக் இதுதான் சிக்னல் போஸ்ட் now actually நம்மள்ட்ட क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ட்ரெயின் கிட்ட ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கான் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கான் சரியா ஓகேனா
now acceleration எந்த டைரக்ஷனில் இருக்கும், ட்ரெயின் போகிற அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போ தானே ட்ரெயின் ஸ்பீடாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியும். ஆமாண்ணா, ஓகே. இப்போ என்ன ஆகுதா, இனிஷியலி அந்த சிக்னல் போஸ்ட் கிட்ட ட்ரெயின் வரப்ப அதோட இன்ஜின் இருக்குல்ல, எப்பயுமே ட்ரெயினில் இன்ஜின் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அந்த இன்ஜின் வந்துட்டு யூ வெலாசிட்டியில் அந்த சிக்னல் போஸ்ட்டை கிராஸ் பண்ணதான். ஓகே, கரெக்டாக அந்த சிக்னல் போஸ்ட்டை யூ வெலாசிட்டியில் ட்ரெயினோட இன்ஜின் கிராஸ் பண்ணதான். அண்ட் அதுவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் பண்ணிட்டு இந்த ஃபைனல் கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த ஃபைனல் கம்பார்ட்மெண்ட் இந்த சிக்னல் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது வெலாசிட்டி வந்து v இருக்கான். ஓகே, ஆனால் எப்படின்னா எங்களுக்கு புரியல. அதாவது ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்துட்டு சிக்னல் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது இன்ஜின் கிராஸ் பண்ணும்போது ட்ரெயினோட வெலாசிட்டி யூவா, பட் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் அந்த சிக்னல் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது ட்ரெயினோட வெலாசிட்டி வியா. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க, ஏன் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஏன்னா ஆக்சலரேஷன் இருக்கு. since acceleration and velocity are on same direction, the train speeds up. Meaning that the velocity increases. சரியா? ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கொஷின் செட்டர்ஸ் வந்துட்டு ஆசைப்படுறாங்க. the velocity increases. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இனிஷியலி ட்ரெயின் அந்த சிக்னல் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது யூ வெலாசிட்டியில் போயிருக்கலாம், பட் போக ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. சம் டைம் எடுக்கும்ல இன்ஜின்லேருந்து இந்த கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் வரதுக்கு. ஆமாண்ணா, ட்ரெயின் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஜினை பார்த்துட்டு கிளாக்கரை ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உங்களை தாண்டி கம்பார்ட்மெண்ட் போகும். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக ட்ரெயினோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட இதை கொடுத்துட்டாங்க, இன்ஜின் தாண்டும் போது வெலாசிட்டி யூவா, ஃபைனல் கம்பார்ட்மெண்ட் தாண்டும் போது ட்ரெயினோட வெலாசிட்டி வியா. அப்போ மிடில் பாயிண்ட் சிக்னல் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது ட்ரெயினோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, இனிஷியலி இந்த சிக்னல் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது இன்ஜினோட வெலாசிட்டி யூ கிடையாது, இந்த ட்ரெயினோட வெலாசிட்டியே தான் யூ. ஆனால் அதை எப்படி சொல்லுவீங்க? சரி, நீங்கள் இதை ஆன்சர் பண்ணுங்கள். ஒருவேளை இன்ஜினோட வெலாசிட்டி யூவாக இருக்குது, இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டோட வெலாசிட்டி வேற என்னமோ இருக்குன்னா இன்ஜின் மட்டும் ஃபாஸ்ட்டாக போகும், லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் ஸ்லோவாக பின்னாடி வருமா? புரியுதா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இன்ஜினோட வெலாசிட்டியும் ஃபைனல் கம்பார்ட்மெண்ட்டோட வெலாசிட்டி வேறன்னு சொல்கிறீங்க. நான் கொஸ்டின் கேட்குறேன், லெட்ஸ் அஸ்யூம் இன்ஜினோட வெலாசிட்டி 50 km/h இருக்குது, ஃபைனல் கம்பார்ட்மெண்ட்டோட வெலாசிட்டி இதோட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்குவோம், லெட்ஸ் சே 20 km/h தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மணி நேரத்தில் இன்ஜின் வந்துட்டு 50 km போயிடும், பட் ஒரு மணி நேரத்தில் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு 20 km தான் போகும். அது ஏதாவது லாஜிக் இருக்கா? இன்ஜின் மட்டும் பக்கத்து ஊரில் இருக்கும், கம்பார்ட்மெண்ட் வந்து முன்னாடி ஊர்லேயே இருக்கும், லாஜிக்கே இல்லைல்ல. ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்லையுமே அந்த என்டையர் ட்ரெயினோட வெலாசிட்டி சேமாக தான் இருக்கும். நீங்களே நினச்சி பாருங்கடா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஓடுறீங்க, ஓகே, உங்களோட தலை ஒரு வெலாசிட்டிலையும் கால் ஒரு வெலாசிட்டிலையும் இருக்குமா? நோனா, ஹோல் பாடியாக என்னோட வெலாசிட்டி சேமாக தான் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் தலை மட்டும் அங்கிட்டு ஓடும், கால் மட்டும் இங்கிட்டு ஓடும், ரீசனபிளாகவே இல்லைல்ல. அதுதான் இங்கேயும் சொல்கிறேன். ஸோ இந்த கண்டிஷனில் இந்த என்டையர் ட்ரெயினோட வெலாசிட்டி எவ்வளோ? ஆனால் இந்த என்டையர் ட்ரெயினோட வெலாசிட்டி இஸ் யூ. ஓகே, இன்ஜினும் யூ ஸ்பீடில் தான் போகுது, நம்மளோட ஃபைனல் கம்பார்ட்மெண்ட்டும் யூ ஸ்பீடில் தான் போகுது. இங்கே ஃபைனல் கம்பார்ட்மெண்ட் வி ஸ்பீடில் போகுதுன்னா நம்மளோட இன்ஜினும் வி ஸ்பீடில் போகுதுன்னு தான் அர்த்தம் இல்லையா? ஆமாண்ணா, இந்த என்டையர் ட்ரெயினே இந்த மொமெண்ட்டில் வி ஸ்பீடில் போகுது. அப்போது இங்கே இந்த டோட்டல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்னன்னு கேட்குறாங்க. கொஷின் புரிஞ்சது இல்லை, ஓரளவுக்கு புரிஞ்சாலும் ஓகே. இப்போ நான் கொஷின் சால்வ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? சரி, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட் தி லென்த் ஆஃப் த ட்ரெயின் இஸ் எல். லெட் தி லென்த் ஆஃப் த ட்ரெயின் இஸ் எல். அந்த டோட்டல் ட்ரெயினோட லென்த் இருக்குல்ல, அதை எல்லுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். ஸோ இனிஷியலி கரெக்டாக அந்த இன்ஜின் வந்துட்டு இந்த சிக்னல் போஸ்ட்டை, இதுதான் சிக்னல் போஸ்ட்டோட லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சிக்னல் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ வெலாசிட்டி இருந்துச்சு? ஆனால் அந்த என்டையர் ட்ரெயினோட வெலாசிட்டி இஸ் யூ. நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக மிட் பாயிண்ட் அந்த சிக்னல் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ இருக்குது? ஆனால் மிட் பாயிண்ட் அந்த போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது தி வெலாசிட்டி இஸ் சிம்ப்ளி L/2. ஓகேண்ணா. See, velocity is not L/2. Actually, this length is L/2. இது புரியுதா? மிடில் பாயிண்ட் கிராஸ் பண்ணிடுச்சு சிக்னல் போஸ்ட்டை. ஸோ your length is L/2 and velocity வந்துட்டு it is given to us that to be some v dash.
ஓகே சம் v டேஷ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த ட்ரெயின் வந்து கம்ப்ளீட்டாக க்ராஸ் பண்ணிருச்சான். ஓகே, இந்த ட்ரெயின் வந்து என்ன பண்ணிடுச்சு, கம்ப்ளீட்டாக இந்த சிக்னல் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணி இப்படி வந்ததுக்கப்புறம் the velocity is v அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போது அல்டிமேட்லி ஐம் கோயிங் டு அப்ளை கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். சரியா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கேஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். இந்த ரெண்டு கேஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். நல்லா பாருங்கள். சி for these two case what is the initial velocity? ஆனால் initially ட்ரெயினோட velocity வந்துட்டு u. okay what is the final velocity? finally v star na, I mean v dash. so I am applying the kinematics equation v dash square v square minus u square equals to 2as. அதில் upload இல்லை, apply பண்ணுறேன். so v dash square minus initial velocity. okay, finally ட்ரெயினோட velocity is v dash, initially ட்ரெயினோட velocity is u. so u square equals to 2 into acceleration. ஓகே, acceleration ஆக்ட் ஆகுது சேம் டைரக்ஷனில் தான். சரியா, ஆமாம், நான் இப்படி தான் ஆக்சலரேஷனாக ஆக்ட் ஆகும், அதனால் ப்ளஸ் சைன் தான் போடுறேன். இன்ட்டு எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு ட்ரெயின் இங்கேருந்து இங்கே. ஆனால் இனிஷியலி இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இங்கேருந்து இந்த கேஸ்க்கு பாருங்களேன், ட்ரெயினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, இன்ஜினை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஃபார் இன்ஜின் ஒன்லி ஐம் சேயிங், ஃபார் இன்ஜின் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க. ஆனால் இனிஷியலி இன்ஜின் இங்கே இருந்துச்சு, இப்போ இன்ஜின் இங்கே இருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு இன்ஜின், ஆனால் L/2 டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியலி இன்ஜின் இங்கே இருந்துச்சு, இப்போ இன்ஜின் இங்கே இருக்கு. ஸோ இன்ஜின் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, ஆனால் L/2 லென்த் வந்துட்டு இன்ஜின் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு I am applying the equation for these two. சரியா, இந்த ரெண்டு கேஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்க, இனிஷியலி இந்த ரெண்டு கேஸையும் பார்க்கும்போது இனிஷியலி ட்ரெயினோட வெலாசிட்டி எவ்வளோ, ஆனால் v dash, ஃபைனலி v. ஸோ v square minus v dash square equals to 2 into a into இப்போ எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனால் நல்லா பாருங்க, இனிஷியலி இன்ஜின் வந்துட்டு எங்கே இருந்துச்சு, ஆனால் இனிஷியலி நம்ம இன்ஜின் வந்துட்டு இங்கே இருந்துச்சு இல்லையா. ஆமாம், இனிஷியலி இந்த ரெண்டு கேஸை பார்க்கும்போது இனிஷியலி இன்ஜின் இங்கே இருந்துச்சு, இப்போ இன்ஜின் இங்கே. ஸோ இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு. வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு L/2. சரியா, ஐ நோ திஸ் இஸ் மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் ஆர் நவ் ஸ்க்ரீமிங், ஆனால் புரியலன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அட்வான்ஸ் கொஸ்டினாக இப்படி தான் இருக்கும். சரியா, ட்ரெயின் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, இங்கேருந்து இங்கே L/2 டிஸ்டன்ஸ் வந்துட்டு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் நவ், L/2. ஐ வில் ரிப்பீட் அகைன், டோன்ட் வரி. ஸோ இனிஷியலி ட்ரெயின் u வெலாசிட்டியில் போகுது. சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு மிடில் பாயிண்ட்டை, அதாவது கரெக்டாக மிட் பாயிண்ட் வந்துட்டு இந்த சிக்னல் போஸ்ட்டை தாண்டினோடனே வெலாசிட்டி v டேஷுங்கிறாங்க. அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் அந்த சிக்னல் போஸ்ட்டை லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் தாண்டறப்ப வெலாசிட்டி vன்னு சொல்கிறாங்க. இது மூணு கேஸையும் வரைஞ்சிக்கிட்டேன். ஓகே, நவ் மிடில் பாயிண்ட் சிக்னல் போஸ்ட்டை கிராஸ் பண்ணதுன்னா என்ன அர்த்தம், L/2 டிஸ்டன்ஸ் இந்த சைடு இருக்குது, L/2 டிஸ்டன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. ஓகே, ஃபுல் ட்ரெயின் கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம், ஆனால் டோட்டல் ட்ரெயினுமே சிக்னல் போஸ்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகே, நவ் சிம்பிளி ஐம் அப்ளைங் த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். நல்லா பாருங்கள், இனிஷியலி இந்த ரெண்டு கேஸை பார்க்கும்போது இனிஷியலி ட்ரெயினோட வெலாசிட்டி u, ஃபைனலி v dash. ஸோ v square minus u squareல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். v dash square minus u square equals to 2 into acceleration. ஏன் இந்த இடத்துல மைனஸ் போடலை, ஏன்னா ஆக்சிலரேஷன் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, இன்டூ ட்ரெயின் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். லெட்ஸ் டேக் இன்ஜின். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இன்ஜின் இந்த லைனை கிட்ட இருக்குது. செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் இவ்வளோ தூரம் மூவ் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலி இன்ஜின் வந்து இந்த லைனில் இருந்துச்சு, இப்போ இன்ஜின் இங்கே இருக்குது. இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அது டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, ஆனால் L/2 அதான் உள்ளே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. இப்போ இந்த ரெண்டு கேஸை பார்க்கும்போது இப்போ இனிஷியலி வெலாசிட்டி வந்து v dash, ஃபைனலி வெலாசிட்டி இஸ் v, ஃபுல்லாக தாண்டதுக்கப்புறம் வெலாசிட்டி இஸ் v. ஸோ அதை ஈக்குவேஷனுக்குள்ளே போடுறேன். v square minus v dash square equals to 2 into acceleration சேம் டைரக்ஷனில். ஸோ a into L/2. ஏன் L/2, நல்லா பாருங்க. இனிஷியலி இன்ஜின் வந்து இங்கே இருந்துச்சு இல்லையா, தென் இன்ஜின் மூவ் ஆகி இப்போ இங்கே வந்துருச்சு. வாட் இஸ் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆனால் L/2. அவ்வளோதான். இதை மட்டும் எழுதிட்டிங்கன்னா கொஷின் முடிஞ்சிச்சு. அண்ட் ஐ நோ இது எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரியா, பட் இப்போ கற்றுக்கோங்க. ஸோ தட் உங்கள் ஷிஃப்ட்டில் கொஷின் வந்துச்சுன்னா மறக்காமல் எழுதிட்டு வந்துடலாம். ஓகே, இது வந்து ரொம்ப முன்னாடி அட்வான்ஸில் கேட்டது. ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 4 டைம் மெயின்ஸில் கேட்டாங்க. அதான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா. இட் வாஸ் ஆஸ்க்ட் இன் மெயின்ஸ் ஃபார் மோர் தென் 4 times. ஓகே, நான் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறது, சிம்பிளி ஐ எம் கோயிங் டு டேக் ரேஷியோ. லெட் திஸ் பி 1. ஓகே, ஐயோ, லெட் திஸ் பி
1, okay, and let this be 2. I'm going to divide 1 by 2, okay, dividing 1 by 2, okay, okay. Now, so this is your first equation. I'm going to divide it with the second equation. என்ன வரும்? Left hand side v dash square minus u square divided by v square minus v dash square, okay. So this is equals to 2a L by 2 divided by 2a L by 2. என்ன ஆகும்? 2a L by 2 2a L by 2 cancel ஆகி right hand side simply 1 வந்துரும் இல்லையா? ஆமாண்ணா, 2a L by 2 2a L by 2 cancel ஆகி this will simply be equals to 1. so நான் என்ன பண்றேன்? cross multiply பண்றேன், okay. so cross multiply பண்ணனா what will I get? அண்ணா left hand side வந்து பாத்தீங்கன்னா I will have v dash squared, okay, minus u squared. This will be equals to v square minus v dash square, okay. now take this v dash square to the left side. என்ன வரும்? அண்ணா ஆல்ரெடி இங்கே ஒரு v dash square இருக்கு, இங்கே மைனஸ் v dash square இங்கிட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ் v dash square. this will be equals to u square plus v square இல்லையா? ஆமாண்ணா. ஸோ v dash square plus v dash square என்ன வரும்? அண்ணா 2v dash square வரும். that is equals to u square plus v square. so இங்கே இருந்து I can write that v dash square is equals to v square plus u square or u square plus v square எல்லாம் ஒன்று தான். u square plus v square divided by 2. now if you take square root on both the sides, you can write that v dash is simply equals to u square plus v square divided by 2 and ஒரு square root. சரியா? okay. so this is your final answer of v dash, okay. கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வந்திருக்கு? அண்ணா square root of u square plus v square by 2 வந்திருக்கு, which is your option C, okay. v square plus u square by 2, not minus, okay வா? I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? புரிஞ்சதில்ல? கிளியரா? ஓகே, நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணல. v square minus u square இது அங்கிட்டு போயிடுச்சு. ஓகே தான், கரெக்ட் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் கொஷின். இதை திரும்பி ரிவைஸ் பண்ணுங்க. ஐ நோ ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டமாக தான் இருக்கும். யூ வுடன்ட் டெவலப் தட் தாட் ப்ராசஸ். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். போக போக ஐ வில் அஷ்யூர் யூ, ஒன்ஸ் வி கம்ப்ளீட் ஆல் தோஸ் சாப்டர்ஸ், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்டா. இனிஷியலி நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, சரி. Next, let's move on to the next concept, which is graphs. Very important. ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு கொஷின் கிராஃப்ல இருந்து வரும், எழுதி வச்சுக்கோங்க. சரியா? பட் கிராஃப் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் சம்மரி பார்த்துருவோம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸா. ஐ நோ யூ கைஸ் மைட் ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் இல்லையா? படிச்சிருப்பீங்க டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன்லாம். பட் ஸ்டில் திரும்பி ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு ஒரு குவிக் சம்மரி பார்த்துட்டு தென் கிராஃப்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன்னா என்ன? ஆனால் டிஃபரன்ஷியேஷன்னா dy by dx. ஸோ dy by dxங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகே, நவ் இதுக்கு கிராஃபிக்கல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி திஸ் டிஃபரன்ஷியேஷன் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்லோப் ஆஃப் அ கர்வ்டா. ஓகே, ஆனால் ஸ்லோப்னா என்ன? சிம்பிள். ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரைட் லைன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது. ஓகே, சி திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? இதுதான் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ஸ்ட்ரைட் லைன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம ஸ்லோப்னு சொல்லுவோம். ஸோ வி ரெப்ரசென்ட் ஸ்லோப் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம் அண்ட் இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு tan ஆஃப் தீட்டா. ஓகே, இந்த ஆங்கிள் எவ்வளோ மேக் பண்ணுதோ அதுக்கு tan எடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஸ்லோப்பா பசங்களா? சரி, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? வெரி சிம்பிள். யூ சி, லெட்ஸ் சே x1ல இந்த value of this function is y1 and at x2 the value of this function is y2. Okay, now what is this gap? Anna, this gap is x2 minus x1 na. So in the gap is simply x2 minus x1. Now what is this gap? Anna, this gap is y2 minus y1. Okay, so this gap is x2 minus x1, this gap is y2 minus y1 and இந்த angle theta na இந்த angle theta வா தான இருக்கும். எப்படினா? see, same horizontal line.
இந்த லைனும் இங்கே வரைஞ்சிருக்க இந்த லைனும் பேரலாக இருக்குது. ஸோ இந்த tilted லைன் இருக்குல்ல, this makes same angle. ஓகேவா? அதெல்லாம் குட்டி குட்டி ஜியோமெட்ரி 7th 8th படிச்சிருப்பீங்க. தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இங்கே ஆங்கிள் தீட்டானா இங்கேயும் ஆங்கிள் தீட்டா தான். ஓகே, now apply tan theta to this triangle. Tan theta is equals to opposite divided by adjacent. So opposite வந்துட்டு y2 minus y1, adjacent வந்துட்டு x2 minus x1. So போட்டிங்கன்னா tan theta ஓட வேல்யூ கிடைச்சிடும். y2 minus y1 by x2 minus x1. So slope of this line, okay, இந்த white line இருக்குல்ல, அதோட slope என்ன? It is simply equals to m, which is tan theta. Tan theta ஓட வேல்யூ என்ன? y2 minus y1 by x2 minus x1. நல்லா பாருங்க, y2 minus y1. y2 minus y1ங்கிறது isn't it simply change in y? ஆமாண்ணா, y2 minus y1 is change in y, x2 minus x1 is change in x, right? y2 minus y1 is change in y, x2 minus x1 is change in x. So change in y by change in x என்னது? ஆனா simply differentiation dy by dx, அவ்வளவுதான். So dy by dx differentiation இருக்குல்ல, அது கிராஃபிக்கலா ஸ்லோப்பை மீன் பண்ணுது. எதோட ஸ்லோப்பை மீன் பண்ணுது? இந்த லைனோட ஸ்லோப்பை மீன் பண்ணுதா இல்லை எந்த லைனோட ஸ்லோப்பை மீன் பண்ணுது? அதை சொல்லித்தரேன். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோப்போட கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சி, இப்போ இந்த லைன் வந்து இவ்வளோ தான் டில்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதோட ஸ்லோப் வந்துட்டு m1 ஈக்குவல்ஸ் டு tan theta 1. இந்த லைன் பாருங்க நல்லா டில்ட் ஆயிருக்கு, நல்லா அப்படி மேலே வந்திருக்கு. ஸோ ஆங்கிள் இஸ் மோர் theta 2. ஸோ த ஸ்லோப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் லைன் இஸ் tan of theta 2. நமக்கு பார்த்தாலே தெரியுது இந்த செகண்ட் லைன் இருக்குல்ல, அது நல்லா டில்ட் ஆயிருக்கு. ஸோ நல்லா டில்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்லோப் வந்துட்டு கம்மியாக டில்ட் ஆயிருக்கிறதோட விட அதிகமாக தான் இருக்கும். ஓகே, which means கொஞ்சம் நல்லா ஃப்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா larger the tilt, எவ்வளோ அதிகமாக டில்ட் ஆயிருக்கோ larger the slope பசங்களா. சரியா? ஓகே, now let's learn what is tangent. Okay, so tangent na enna? Tangent to a curve simply means a straight line touching the curve exactly at one point. For example, இப்போ இந்த பாயிண்ட்ல tangent வரையறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இந்த கர்வை அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் டச் பண்ணணுமா. டேஞ்சென்ட்ங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன், இட் டச்சஸ் த கர்வ் எக்ஸாக்ட்லி அட் ஒன் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு 2-3 பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டீப் டவுன் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்ட்லி இந்த எல்லோ மார்க் இருக்குல்ல, அங்கே மட்டும்தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த கர்வை டச் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ டேஞ்சென்ட் அட் திஸ் பாயிண்ட். ஓகே, டேஞ்சென்ட் ட்ரான் அட் ஏன்னு வச்சுக்குவோம். சரியா? ஓகே, இது மாதிரி இன்னும் ஒரு சில பாயிண்ட் நான் தரேன். Let's say this point is B, this point is C, this point is D, and this point is E. Okay, A, B, C, D, E. Okay, okay now let's draw a tangent at this point. அண்ணா இந்த பாயிண்ட்ல எப்படி tangent வரையுவோம்? கரெக்டா இந்த பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைங்க. இதோ இப்படி வரையலாமா? ஆமாண்ணா. So tangent at B is this line. ஓகே, சரிண்ணா. நெக்ஸ்ட் சியில் ஒரு டேஞ்சென்ட் வரைங்க, கரெக்டாக இந்த பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணுற மாதிரி ஒரு லைனை வரைங்க. ஸோ இதுதான் டேஞ்சென்ட் அட் சி. நெக்ஸ்ட் டியில் ஒரு டேஞ்சென்ட் வரைஞ்சிரோமா? சிம்பிளி திஸ், ஒரு ஸ்ட்ரைட் லைன் டச்சிங் த கர்வ் எக்ஸாக்ட்லி அட் தட் பாயிண்ட். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஈயில் ஒரு டேஞ்சென்ட் வரைங்க. எப்படி வரைவீங்க? இப்படி வரைவோம் இல்லையா? ஆமாண்ணா, இப்படி வரைவோம். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்லை? ஸோ இந்த இடத்துல ஏன் எவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன்? கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிக்குவோம், so that பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். So tangent at B is simply this. Okay, and tangent at A is simply this. Okay va? Okay now, so I hope everything is clear. Tangent என்னன்னு புரிஞ்சதில்லை? A straight line touching the curve exactly at one point. Okay, okay now I'm going to tell you guys the geometrical meaning of dy by dx. See, dy by dx அப்படின்னா it is slope of tangent drawn to the curve y equals to f of x at x equals to x1. சரியா? அதாவது ஒரு curve இருக்கு, y equals to f of x னு இப்படி ஒரு curve இருக்கு. சரியா? கரெக்டாக x1 அப்படிங்கிற பாயிண்ட்ல போயிட்டு ஒரு tangent வரையறீங்க. ஓகே, you are drawing a tangent exactly at x equals to x1. சரியா? So x equals to x1ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு டேஞ்சென்ட்டை வரையறீங்க. Let's assume the value of y is y1, or you need not represent that. கரெக்டாக x1ங்கிற பாயிண்ட்ல ஒரு டேஞ்சென்ட்டை வரையறீங்க. அந்த டேஞ்சென்ட் வரையறீங்கல்ல, அதோட ஸ்லோப் என்ன? அதை தான் dy by dx கொடுக்குதான். ஓகே, ஸோ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சென்ட் drawn to the curve y equals to f of x. இந்த கர்வுக்கு
நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறீங்க, எங்கே வரைகிறீங்க? at x equals to x1. கரெக்டாக இந்த x1ங்கிற பாயிண்டில் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறீங்க. அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் என்ன? that slope of tangent is given by dy by dx at x equals to x1. ஓகேவா? ஸோ கிராஃபிக்கல் மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ் ஆகாட்டியும் கிராஃபிக்கல் கொஷின்ஸ்லையாவது யூஸ் ஆகும். அண்ட் இது இன்னும் டீட்டெயிலாக நம்மளோட கேல்குலஸில் படிப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். dy by dxனா என்ன? உங்கள் மைண்டில் ஓடணும். ஒரு கர்வ் இருக்குது, y equals to f of xன்னு ஒரு கர்வ் இருக்குது. அந்த கர்வுக்கு நம்ம டேஞ்சன்ட் வரைகிறோம். சரியா? லெட்ஸ் சே x1 அப்படிங்கிற பாயிண்ட்ல நான் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். ஓகே, அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் என்ன? The slope of tangent drawn to that curve at x equals to x1 is given by dy by dx at x equals to x1. சரியா? dy by dx கண்டுபிடிச்சிட்டு xக்கு பதிலாக x1 போட்டிங்கன்னா உங்களுக்கு slope of tangent drawn at that point தெரிஞ்சிடும். ஓகேவா? I hope that is clear. சூப்பர் பசங்களா. Now let's learn some more points about your slope of tangent. So இந்த இடத்துல பாருங்களேன், curve இப்படி இருக்கு. curve இப்படி இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல நான் tangent வரைகிறேன். ஓகே, ஸோ this is your tangent at this particular point. and இந்த tangentோட angle பாருங்க. அண்ணா this angle is, see, this angle theta is lying between 0 to 90 degree இல்லையா? அண்ணா அதை எப்படி சொல்றீங்க? see, ஒருவேளை லைன் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், then it is 0 degree. x axisக்கு parallel இருக்கு. ஒருவேளை இதுவே அந்த லைன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக x axisலேருந்து 90 டிகிரியில் இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இப்போ பாருங்க, the theta is lying between 0 to 90 degree. Okay, now when theta is lying between 0 to 90 degree, your tan theta will be positive டா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்கள் ஸ்லோப் என்னவா இருக்கும்? ஆனால் இந்த இடத்துல நம்மளோட ஸ்லோப் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஹியர் பார்த்தாலே தெரியுது that theta is lying between 90 to 180. எப்படி நான் சொல்கிறீங்க? நல்லா பாருங்களேன். இந்த லைனை வேணால் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வச்சு பாருங்களேன். இது 90 டிகிரி இல்லையா? ஆமாண்ணா. இதான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, இது வந்து 90 டிகிரி. அண்ட் இது வந்துட்டு 180 டிகிரி. ஓகே, நவ் நம்ம லைன் வந்து எங்கே இருக்குது? 90 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் நடுவில் இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். தீட்டா இஸ் லைங் பிட்வீன் 90 டிகிரி டு 180 டிகிரிஸ். சரியா? ஓ ஓகேண்ணா. ஸோ வென் தீட்டா இஸ் அப்டியூஸ், சரியா? 0 to 90 அக்யூட் ஆங்கிள். ஆர் வென் தீட்டா இஸ் அப்டியூஸ் ஆங்கிள், யோர் tan theta will be negative. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீட்டா வந்து 0 to 90 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா தென் tan theta பாசிட்டிவாக இருக்கும். இல்லை ஒருவேளை தீட்டா வந்துட்டு 90 to 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா தென் tan theta வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும் பசங்களா. சரியா? ஓகேண்ணா. ஸோ tan theta நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? யுவர் ஸ்லோப் இஸ் நெகட்டிவ். ஓகே, யுவர் ஸ்லோப் இஸ் நெகட்டிவ். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேடா, சூப்பர். நெக்ஸ்ட்டு யூ டேக் அ லுக் ஓவர் ஹியர். இந்த இடத்துல பாருங்களேன், இதுதான் டேஞ்சன்ட்டு. இந்த டேஞ்சன்ட் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது இல்லையா? டேஞ்சன்ட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், which means the theta is simply equals to 0 degree இல்லையா? ஆமாண்ணா. theta is equals to 0 degree, right? so theta 0 டிகிரிங்கிறதுனால tan theta ஓட வேல்யூ என்ன அண்ணா? tan 0 is simply equals to 0. so இந்த கேஸில் ஸ்லோப் வந்துட்டு பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, 0 பசங்களா. ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் டேஞ்சன்ட்டோ இல்லை அந்த லைனோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா தென் ஸ்லோப் ஆஃப் த கர்வ் இஸ் 0டா. ஓகே, ஸ்லோப் ஆஃப் த கர்வ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 0. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக இந்த டேஞ்சன்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 90 டிகிரியில் இருக்கு. டேஞ்சன்ட் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணா? டேஞ்சன்ட் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ்னா தீட்டா வந்துட்டு 90 டிகிரின்னு அர்த்தம் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ
turns out tan of 90 degree, slope na enna tan theta, so tan of 90 degree is undefined. Okay va, 0 கிடையாது, tan of 90 degree is undefined or not defined. ஸோ எப்போல்லாம் ஒரு லைன் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வேர்ட்டிக்கலாக இருக்கோ அப்போல்லாம் அந்த ஸ்லோப்பு வந்துட்டு நாட் டிஃபைன்டு பசங்களா. ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் when your tangent or line is perpendicular to your x axis, the slope is not defined. Okay, I hope this is clear. புரிஞ்சுதா? ஓகேடா, சூப்பர். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்லோப்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை அந்த லைன் வந்து 0 to 90 டிகிரிக்குள்ளே ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா என் ஸ்லோப் பாசிட்டிவாக இருக்கும். இல்லை 90 to 180 டிகிரி நல்லா அப்படி டில்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, 90க்கு மேலே டில்ட் ஆயிருந்துச்சுனாலே ஸ்லோப் நெகட்டிவாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் ஸ்லோப் 0, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா ஸ்லோப்பு வந்துட்டு நாட் டிஃபைன்டு பசங்களா. சரியா, புரிஞ்சுதா? சூப்பர். நவ் let's move to integration. Integration உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இன்டகிரேஷன்னா என்ன? graphical meaning is area under the curve. ஸோ இப்படி ஒரு curve இருக்கு, y equals to f of x னு ஒரு curve இருக்கு. We have to find the area under this curve from x1 to x2. x1லேருந்து x2 வரைக்கும் எவ்வளோ ஏரியா இந்த curve வந்து கவர் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா you simply have to integrate this curve y into dx from x1 to x2. இப்படி பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா அண்டர் தி கர்வ் ஃப்ரம் x1 to x2 வந்துட்டு நமக்கு கிடைக்கும் பசங்களா. hope this is clear. இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, ஸோ கிராஃபிக்கல் மீனிங் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு தெரியும், கிராஃபிக்கல் மீனிங் ஆஃப் இன்டகிரேஷனும் தெரியும். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கிராஃப்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகேடா. ஆனால் இங்கே என்னன்னா கொச்சனை எதோ எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, அதுலேருந்தே இப்போ அந்த கான்செப்ட்லாம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் கேட்குறத ஆன்சர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க வேணாம், நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே பொசிஷன் இருக்குது, இங்கே வெலாசிட்டி இருக்குது. பொசிஷன் கொடுத்து வெலாசிட்டி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஆனால் பொசிஷன் கொடுத்து வெலாசிட்டி கேட்டால் நான் அந்த பொசிஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். எதுக்கு ரெஸ்பெக்டில்? டைமோட ரெஸ்பெக்டில். ஸோ பொசிஷனை இஃப் யூ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நமக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவீங்க இல்லையா? நெக்ஸ்ட் வெலாசிட்டி கொடுத்து ஆக்சிலரேஷன் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஆனால் வெலாசிட்டியை ஐ வில் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிலரேஷன் கிடைக்கும். Oh, this is clear. Okay, super. Next, திரும்பி ரிட்டர்னில் வாங்க. ஆக்சிலரேஷன் கொடுத்து வெலாசிட்டி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஆனால் ஆக்சிலரேஷனை இன்டெகிரேட் பண்ணுவேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஸோ தட் எனக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். திரும்பி அதே மாதிரி தான் வெலாசிட்டி கொடுத்து பொசிஷன் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஆனால் ஐ ஹாவ் டு இன்டெகிரேட். முன்னாடி போகணுன்னா டிஃப்ரென்சியேஷன், பின்னாடி வரணும்னா இன்டெகிரேஷன். ஓகே, இப்போது இந்த டிஃப்ரென்சியேஷனை கிராஃபிக்கலாக யோசிச்சு பாருங்கள், இன்டெகிரேஷனையும் கிராஃபிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஓகே, பொசிஷனை டைமோட ரெஸ்பெக்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கிடைக்குதா? அது அப்படியே கிராஃபிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன? ஆனால் ஸ்லோப்பு. டிஃப்ரென்ஷியேஷனா ஸ்லோப்பு ஐடியா இருக்குல்ல? ஏன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போது கிராஃபிக்கலாக நீங்கள் யோசிக்கும் போது பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப், பொசிஷனையும் டைமையும் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஏதோ வரைஞ்சி கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிராஃபோட ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு வெலாசிட்டி கிடைக்குமா? அதே மாதிரி வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்குமா? ஏன்னா நமக்கு தெரியும் வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஸோ சிம்பிளி வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சு அதோட ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணுங்கள். அந்த ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணுறதும் டிஃப்ரென்ஷியேஷன் கால்குலேட் பண்ணுறதும் ஆல்மோஸ்ட் சிம்பிள் தான், சேம் தான். சரியா? ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் gives you the slope, right? ஸோ ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். திரும்பி ரிவர்ஸில் வரணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேஷன்னா ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ ஆக்சிலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரேஷன் ஒய் ஆக்சிஸில், டைம் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென் அதை கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டாங்கன்னா சிம்பிளி அந்த கிராஃபுக்கு கீழே எவ்வளோ ஏரியா இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஓகே, if you find the area under acceleration versus time graph, you will get velocity. Next, வெலாசிட்டிக்கும் பொசிஷனுக்கும், அதாவது வெலாசிட்டிலேருந்து பொசிஷன் போகணுன்னா வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் அடியில் இருக்க ஏரியா கண்டுபிடிங்க. ஸோ ஏரியா அண்டர் த வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் gives you position. I know you guys are a bit confused, but கொஷின்குள்ளே போயிட்டு டேரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம், உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. ஓகே, ஸ்டார்டிங் வித் யுவர் பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப். சரியா? அங்கே கொடுத்தது ஒரு அவுட்ரோ. சரியா? இன்ட்ரோ. ஓகே, ஸோ அங்கே கொடுத்தது ஜஸ்ட் இன்ட்ரோ தான். ஓகே, இப்போ இன்டெப்த்தாக உள்ளே போயிட்டு ஒன்றொன்னா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் பொசிஷன் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்குது. ஓகே, இதுதான் இந்த கர்வ் ரெட் கலரில் இருக்குல்ல. ஸோ டைம் மாற 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 பார்ட்டிகளோட பொசிஷன் வந்து இப்படி தான் மாறிட்டே இருக்கான். இனிஷியலி பார்ட்டிகள் இங்கே இருந்துச்சான், அப்புறம் இங்கே இருந்துச்சான், அப்புறம் இங்கே இருந்துச்சான், அப்புறம் இங்கே இருந்துச்சான், இப்படி மாறிட்டே இருக்குது டைம் மாற மாற மாற. இப்போது எனக்கு ஏதாவது ஒரு பாயிண்டில் பார்ட்டிகளோட வெலாசிட்டி வேணும்னா என்ன பண்ணணும்? அண்ணா யூ நோ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அட் t ஈக்குவல்ஸ் டு t1 என்ன? இந்த t ஈக்குவல்ஸ் டு t1ல கரெக்டாக போயிட்டு ஒரு டேஞ்சன்ட் வரைங்க. அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் என்ன வரும்? அண்ணா சிம்பிளி dx பை dt, dx y axis divided by dt at t equals to t1. now நீங்களே சொல்லுங்க, dx by dt னா என்ன? velocity. so at t equals to t1 னா கரெக்டா t1ல velocity என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? சிம்பிளி அந்த பாயிண்ட்ல போயிட்டு ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சு அதோட ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதனால தான் நான் சொல்றேன், பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா see whenever you have x versus time graph you have to calculate the slope, then you will get velocity. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப் இருக்குது அப்படின்னா தென் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஸ்லோப் கால்குலேட் பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கிடையாது, அந்த பாயிண்டில் போயிட்டு டேஞ்சன்ட் வரைஞ்சி அதோட ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணுவீங்க. அப்படி கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். பசங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின்ஸில் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். சரியா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ஸ் இருக்குது. இப்போ ஒன்றா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்களேன், டைம் மாற 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 பொசிஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டைம் மாறுது, டைம் t ஈக்குவல்ஸ் டு 1 செகண்ட், 2 செகண்ட், 5 செகண்ட், 16 செகண்ட், பட் பொசிஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணா இந்த இடத்துல எவ்வளோ டைம் மாறினாலும் பொசிஷன் மாறவே இல்லை, which means that your velocity equals to 0. ஆர் இதை நீங்கள் வேறு டைப்பில் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த கர்வ் இருக்குல்ல, இதோட ஸ்லோப் என்ன? அண்ணா இதுதான் லைனு. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, இந்த டி தான் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஓகே, தி லைன் parallel to x-axis. since the line is parallel to x-axis என்ன ஆகுது? அண்ணா லைன் x-axisக்கு parallel இருக்கிறதுனால the slope is equals to 0. what is slope of x versus t? அண்ணா we know slope of x versus t is simply dx by dt. so velocity is equals to 0. புரிஞ்சுதா? ஓகேண்ணா? I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது? அண்ணா dx by dt இருக்குல்ல, அதாவது இதுதான் கர்வு, x versus t கர்வ் இதுதான். now calculate slope. அண்ணா இந்த இடத்துல ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் டு tan theta. அண்ட் தீட்டா வந்து 0க்கும் 90 டிகிரிக்கும் நடுவில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அண்ட் இட் இஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா? ஆமாண்ணா, theta is positive. see slope is tan theta is positive and it is constant. ஏன்னா இந்த லைன் இப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து மாறவே இல்லை. this is constant பசங்களா. ஸோ இப்போ நம்ம வெலாசிட்டியை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஆனால் ஸ்லோப் வந்துட்டு இப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஐ கேன் சே தட் தி velocity is also a positive constant. சரியா? velocity எப்படி இருக்கு? the velocity is a positive constant பசங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இதுதான் கர்வ். இந்த கர்வ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? அண்ணா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது. ஓகே, ஐ கேன் கிளியர்லி see that this angle is greater than 90 இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அதனால் என்ன ஆகுது? அண்ணா since the angle is greater than 90, its slope which is tan theta will be negative. ஸோ ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருக்குது, பட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வேரி ஆகுதா? இல்லைண்ணா இந்த லைன் இப்படியே தான் இருக்குது, இது இங்கிட்ட அங்கிட்டலாம் டில்ட் ஆகலை, இப்படியே இருக்குது. ஸோ ஸ்லோப் வந்து நெகட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அவர் ஸ்லோப் இஸ் அ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட். நவ் what is slope of x versus t? அண்ணா velocity. so இந்த கேஸில் velocity is simply a negative constant பசங்களா. hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, சூப்பர்.
ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் கிராஃப் வச்சு எவ்வளோ சொல்ல முடியுது பாருங்க. இப்படி கிராஃப் இருந்துச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் 0. கிராஃப் இப்படி இருந்துச்சுன்னா வெலாசிட்டி வந்து பாசிட்டிவாக இருக்குது அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கிராஃப் இப்படி இருந்துச்சுன்னா வெலாசிட்டி வந்து நெகட்டிவாக இருக்குது அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஸ்லோப் கால்குலேட் பண்ணிட்டே போங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டில் ஸ்லோப்னா ஆனால் அந்த பாயிண்ட்டில் டேஞ்சன்ட் வரைஞ்சி ஸ்லோப் கால்குலேட் பண்ணுவோம். அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள், சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டில் ஸ்லோப் கேட்டோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி யூ ஹேவ் டு கால்குலேட் த ஸ்லோப். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நல்ல டில்ட்டாக இருக்குது லைன். தென் கொஞ்சம் இந்த இடத்துல பாருங்கள் கம்மியாக டில்ட்டாக இருக்குது. ஓகே, என்ன இருக்குது இந்த இடத்துல கம்மியாக டில்ட்டாக இருக்குது லைக் திஸ். அண்ட் அப்படியே போக போக பாருங்களேன் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அப்படியே ஃபைனலாக இப்போ இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் லைன் வந்துட்டு எப்படி இருக்குது, ஆனால் சிம்பிளி பேரலாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல லெட்ஸ் சே ஸ்லோப் இஸ் m1. ஓகே, அண்ட் இந்த இடத்துல லெட்ஸ் சே ஸ்லோப் இஸ் m2. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து என்ன ஆகுது, 0 ஆகுது இல்லையா? அப்படியே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர 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 நம்ம டேஞ்சன்ட் வந்து என்ன ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரல் ஆகிட்டே வருது. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஸ்லோப் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 0. என்ன ஆகுது, ஆனால் ஸ்லோப் வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்குது, சரியா? பாருங்களேன் இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, ஆனால் இவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது. இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸோட இவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது. பட் இந்த லைன் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. ஸோ ஹியர் இஃப் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த வெலாசிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்லோப் அதிகமாக இருக்குது, தென் கம்மியாகுது, தென் ஃபுல்லாக 0 ஆகிடுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டாக் அபவுட் த வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ் பட் டிக்ரீசிங். ஓகே, பட் டிக்ரீசிங் பசங்களா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். பாசிட்டிவாக தான் இருக்குது வெலாசிட்டி, பட் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு யூ டாக் அபவுட் திஸ் கிராஃப். இந்த கிராஃபில் பாருங்களேன், இனிஷியலி டேஞ்சன்ட் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கம்மியான ஆங்கிள் மேக் பண்ணுது இல்லையா? ஆமாண்ணா, இதான் டேஞ்சன்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப கம்மியான ஆங்கிள், ரொம்ப கம்மியான ஆங்கிள். ஸ்லோப் இஸ் வெரி லெஸ், ரைட்? ஸ்லோப் இஸ் let's say slope is m1. தென் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு இப்போ இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரையறீங்க, சரியா? ஸோ இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா ஸ்லோப் எப்படி இருக்குது, ஆனால் இந்த வாட்டி லைன் இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே டில்ட் ஆகிருக்குண்ணா. ஸோ லெட்ஸ் சே திஸ் ஸ்லோப் இஸ் m2. நவ் பார்த்தாலே தெரியுது m1 பெருசா m2 பெருசா, ஆனால் இந்த m2 தானே பெருசு, ஏன்னா அதான் நல்லா மேலே டில்ட் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போக 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 ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டாக் அபவுட் வெலாசிட்டி, ஸ்லோப்னா என்ன, வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ். சி இந்த இடத்துலையும் ஆங்கிள் வந்து 0 to 90க்குள்ளே இருக்குது, இங்கேயும் ஆங்கிள் வந்து 0 to 90 டிகிரிக்குள்ளே இருக்குது. ஸோ யுவர் வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் பசங்களா கொஷினாக உங்கள்கிட்ட JEE மெயின்ஸ் அண்ட் நீட்டில் கேட்குறாங்க. இங்கே தான் நீங்கள் மிஸ்டேக்கும் நிறையா பண்ணிட்டு வரீங்க. ஓகே, பட் இப்போது பேசிக்ஸ் கிளியர் ஆனதுனால இனிமேல் கிராஃபிக்கல் கொஷின் என்ன வந்தாலும் போட்டுடலாமா? இப்போதைக்கு வெறும் வெலாசிட்டி கிராஃப் தான் பார்த்துருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஃபுல்லாக பார்ப்போம், சரியா? இப்போதைக்கு என்ன பார்த்துருக்கோம், சாரி வெலாசிட்டிங்கிற பாருங்கள், பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப் பார்த்துருக்கோம். ஒய் ஆக்சஸில் பொசிஷன், எக்ஸ் ஆக்சஸில் டைமு. இப்போ அடுத்து தான் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் பார்க்க போகிறோம். ஸோ வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் என்ன தரும், ஆனால் இதுதான் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப். ஒரு பாயிண்ட்ல போய் நின்றுட்டு ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கால்குலேட் பண்ணுங்க. ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட்னா dy by dx, yல என்ன இருக்கு, v இருக்கு, xல t இருக்கு. ஸோ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் dv by dt. dv by dt னா என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் விச் இஸ் ஆக்சிலரேஷன் தான். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போலாம் ஆக்சிலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் தராங்களோ, எப்போலாம் ஆக்சிலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் தராங்களோ அப்போலாம் நீங்கள் அந்த கிராஃபில் ஸ்லோப் கால்குலேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும், சாரி ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் தராங்க. வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் தராங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்ப ஸ்லோப் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஆனால் ஸ்லோப் கால்குலேட் பண்ணோம்னா we will simply get acceleration. ஸோ பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப் கொடுக்குறாங்க, அதில் ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் கொடுக்குறாங்க, அதில் ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணால் நமக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சுதா? ஓகேடா, சூப்பர். நெக்ஸ்ட்டு இப்போது வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்து பொசிஷன் கேட்டாங்கன்னா
அதாவது இப்படி வெலாசிட்டி கொடுத்து வெலாசிட்டி கொடுத்து பொசிஷன் கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஆனால் இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேஷன்னா என்ன? ஏரியா அண்டர் த கர்வ். ஓகே, ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்து நம்மள்ட்ட பொசிஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் சிம்பிளி யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஏரியா அண்டர் த கர்வ் ஃப்ரம் T1 to T2. என்ன கிடைக்கும்? ஆனால் அதை இன்டெகிரேட் பண்ணணும், இன்டெகிரல் பண்ணலாம். ஆர் சில டைம் ஈஸியாக ஏரியா கால்குலேட் பண்ணுற மாதிரியே கொடுப்பாங்க, ட்ரையாங்கிளோ ஸ்கொயரோ அப்படி கொடுப்பாங்க. ஸோ அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பொசிஷன், விச் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். x2 - x1. T2ல என்ன பொசிஷனில் இருக்குது, மைனஸ் T1ல என்ன பொசிஷனில் இருக்குது, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிடும். சரியா? ஸோ அது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப்பு கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? ஆனால் ஸ்லோப்பு கண்டுபிடிச்சா we will get acceleration. இதுவே ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க, ஏரியா அண்டர் கர்வ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா தென் நமக்கு என்ன வரும்? ஆனால் ஏரியா அண்டர் கர்வ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். பொசிஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் ஒன்று தான். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. ஓகே, எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது? T2ல என்ன பொசிஷனில் இருக்கோ தட் மைனஸ் T1ல என்ன பொசிஷன் இருக்கும். சரியா? ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கேருந்து இங்கே எவ்வளோ மூவ் ஆயிருக்கு. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேடா, நவ் லெட்ஸ் அனலைஸ் சம் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப். இந்த கிராஃபில் பாருங்களேன், டைம் மாற 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 வெலாசிட்டி வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆர் வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் திஸ் கர்வ்? ஆனால் லைன் இப்படி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா. ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸ்லோப் ஈக்குவல்ஸ் டு 0னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் நமக்கு என்ன தரும்? ஆனால் வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் வந்துட்டு நமக்கு ஆக்சலரேஷன் தரும். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 0. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃபில் இப்படி இருக்குது, லைன் வந்து இப்படி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ், ரைட்? ஆமாண்ணா. அண்ட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஆமாண்ணா, வேரி ஆகலை. இந்த லைன் இப்படியே தான் இருக்குது. இதுதான் ஸ்லோப்புங்கிறது ஒன்றே ஒன்று தான், விச் இஸ் அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது? அண்ணா ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் அண்ணா. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. இந்த இடத்துல வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. ஓகே, நவ் வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் திஸ் கிராஃப்? அண்ணா த ஸ்லோப் ஆஃப் திஸ் கிராஃப் இஸ் திஸ். ஓகே, தீட்டா. நவ் we know that theta is greater than 90 degree. so slope வந்து எப்படி இருக்கும்? ஆனால் ஸ்லோப் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். ஸ்லோப் இஸ் நெகட்டிவ் அண்ட் இட் இஸ் அ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் இல்லையா? ஆமாண்ணா, ஸ்லோப் இஸ் அ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வேரி ஆகலை இந்த லைன். ஆமாண்ணா, இப்படியே தான் இருக்குது. ஸோ ஸ்லோப் வந்துட்டு நெகட்டிவாக இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ வாட் அபவுட் ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷன் இஸ் அ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட். ஓகே, acceleration is a negative constant பசங்களா. I hope this is clear. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த இடத்துல பாருங்க, இனிஷியலி இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கு? ஆனால் சம் ஸ்லோப் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸ்லோப் வந்துட்டு என்ன ஆகுது? அண்ணா இனிஷியலி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மி ஆகுதுண்ணா. ஏன்னா பாருங்க, இனிஷியலி இவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணிச்சு, இப்போ இவ்வளோ தான் ஆங்கிளே மேக் பண்ணுது. ஓகே, உங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணா இது ரெண்டும் பெருசாக இருக்க மாதிரி தெரியலாம், பட் எக்ஸ்டெண்ட் திஸ். இதான பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சரியா? see I will take this to next page. This is your y axis. Okay, just give me a minute. Let this be your x axis and let this be your y axis. Okay, இதுதான் நம்மளோட curve இல்லையா? ஆமா, நான் இப்படி போகுது. now இந்த curveல ஏதாவது ரெண்டு பாயிண்ட்ல நான் ஸ்லோப் கால்குலேட் பண்றேன். one point is over here, okay, or maybe over here, and another point is over here. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் ஸ்லோப்பு கால்குலேட் பண்ண என்ன பண்ணணும்? ஆனால் ஸ்லோப்புனாலே டேஞ்சன்ட் வரையணும். கர்வுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல வந்து இப்போ டேஞ்சன்ட் வரையணும். எப்படி இருக்கும் டேஞ்சன்ட்டு? இதோ எப்படி இருக்கும்னா, ஓகே, திஸ் இஸ் யுவர் டேஞ்சன்ட். ஒரே பாயிண்டில் மட்டும் டச் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் டேஞ்சன்ட். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு டேஞ்சன்ட் வந்து வரைஞ்சி பார்ப்போம். now ஓகே, கரெக்டாக ஒரே பாயிண்டில் மட்டும் டச் ஆகிற மாதிரி வரையணும். கொஞ்சம் இந்த இடத்துல இஷ்யூவாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் அசியூம் கரெக்டாக அந்த ஒரு பாயிண்டில் மட்டும் தான் டச் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. சரியா?
ஓகே கரெக்டாக அந்த மாதிரி போகுது. Now this is tangent 1. Let this be tangent 1 and let this be tangent 2. Now இந்த ரெண்டு டேஞ்சென்ட்ல யாரோட ஸ்லோப் அதிகமாக இருக்கு? ஆனால் இங்கே பாருங்க, இது வந்து இவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது சரியா? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட இவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, θ1 ஆங்கிள் மேக் பண்ணுது. இது பாருங்க இவ்வளோ ஆங்கிள் தான் மேக் பண்ணுது, θ2 ஆங்கிள் தான் மேக் பண்ணுது. ஸோ என்ன ஆகுது? ஆனால் we can clearly say that θ1 is greater than θ2. Okay, we can clearly say that θ1 is greater than θ2. Hence slope of tangent 1 is greater than slope of tangent 2 பசங்களா சரியா? ஓகேண்ணா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல பாருங்கள் போக 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 தென் ஃபைனலாக இந்த பாயிண்டில் வந்து பாருங்கள், இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ட் எப்படி இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, மீனிங் தட் அதோட ஸ்லோப் இஸ் சிம்பிளி 0. இந்த இடத்துல பாருங்கள் ஸ்லோப் இஸ் சிம்பிளி 0. ஸோ என்ன ஆகுது? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸ்லோப் இருக்குல்ல, ஸ்லோப் வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, பாசிட்டிவ் பட் டிக்ரீசிங் சரியா? பாசிட்டிவ் பட் டிக்ரீசிங். ஸோ வாட் அபவுட் ஆக்சிலரேஷன்? ஆக்சிலரேஷனும் அப்படி தான். ஸ்லோப்னா என்ன? ஆக்சிலரேஷன் தான். ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் பாசிட்டிவ் பட் டிக்ரீசிங் பசங்களா சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் கிராஃப். ஸோ இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள், இனிஷியலி இங்கே இப்போ ஒரு டேஞ்சென்ட் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஞ்சென்ட்டோட ஸ்லோப் எப்படி இருக்குது? ஆனால் டேஞ்சென்ட்டோட ஸ்லோப் எப்படி இருக்குது? ஓகே, இட்ஸ் லைக் திஸ். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ஒரு டேஞ்சென்ட் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் அந்த டேஞ்சென்ட்டோட ஸ்லோப் எப்படி இருக்குது? ஆனால் அந்த டேஞ்சென்ட்டோட ஸ்லோப் வந்துட்டு இப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோப் ஆஃப் டேஞ்சென்ட் என்ன ஆகுது? ஆனால் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோப் ஆஃப் டேஞ்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதாவது ஸ்லோப் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. மீனிங் தட் your acceleration is also increasing and slope பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? ஆனால் ஸ்லோப் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, ஏன்னா பாருங்கள் ஆங்கிள் இஸ் லெஸ் தென் 90, இந்த ஆங்கிள் லெஸ் தென் 90. ஸோ இந்த இடத்துல ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ் பட் டிக்ரீஸ் ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகுது. பட் த ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங், ஸோ டஸ் யுவர் ஆக்சிலரேஷன் சரியா? ஸோ நம்ம ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது? ஆக்சிலரேஷன் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் கிராஃப்ஸை வந்து அனலைசிஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்து பொசிஷன் கேட்டாங்கன்னா ஏரியா அண்டர் தி கர்வ் தான் சொன்னேன்ல. ஆமாண்ணா. வாட் இஃப் தே கேவ் யூ ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப்? ஓகே, ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்லோப்பு கால்குலேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான குவான்டிட்டி எதுவுமே கிடைக்காது. ஏன்னா பிகாஸ் ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃபில் ஸ்லோப் கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆனால் ஏ வர்சஸ் டைம் கிராஃபில் ஸ்லோப் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன், ஸ்லோப் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ஆக்சலரேஷனை டைமோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆனால் நமக்கு ஜர்க் கிடைக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல ஜர்க்குங்கிறது நம்ம சிலபஸில் இல்லைன்னு. ஸோ அதனால் ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃபில் ஸ்லோப்பை கால்குலேட் பண்ண மாட்டோம். வி ஆர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஏரியா அண்டர் தி கர்வ் பசங்களா சரியா? ஸோ ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளி ஏரியா அண்டர் தி கர்வ் கால்குலேட் பண்ணுங்க. ஏரியா அண்டர் தி கர்வ்னா இன்டெகிரேஷன், ஆக்சலரேஷனை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் தோ இந்த ஷார்ட்கட்டில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆக்சலரேஷனை இன்டெகிரேட் பண்ணோம்னா வெலாசிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் இருக்குது. எப்போலாம் உங்களுக்கு ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் இருக்கோ அப்போலாம் நீங்கள் இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஏரியா அண்டர் தி கர்வ், ஏரியா அண்டர் கர்வ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா தென் நமக்கு என்ன கிடைக்கும்? அண்ணா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? ஓகேடா சூப்பர். சரி ஓகே. நான் இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாத்துக்கும் ஒரு குயிக் சம்மரி கொடுக்கணும்னா திரும்பி நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்லைடுக்கு தான் போகணும். நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட பைபிளாக இருக்கணும் மோஷன் அண்ட் 1Dயை பொறுத்த வரைக்கும். ஓகே, 2Dக்கும் இதே தான். பொசிஷன் இருக்குது, வெலாசிட்டி வேணும்னா டிஃப்ரென்ஷியேட்.
velocity இருக்குது, acceleration வேணும்னா differentiate. Differentiationனா slope. ஸோ பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃபில் ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும். ஓகே, டிஃப்ரென்ஷியேஷனா ஸ்லோப்பு. ஸோ பொசிஷன்லேருந்து வெலாசிட்டி போகணும்னா ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும் பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃபில். வெலாசிட்டிலேருந்து ஆக்சலேஷன் போகணும்னா ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும் எதில், வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃபில். திரும்பி ரிவர்ஸில் வரணும், ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டிக்கு வரணும் அப்படின்னா ஏரியா அண்டர் தி கர்வ் கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க, பொசிஷன் வேணும்னா அகைன் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஏரியா அண்டர் தி கர்வ். You won't believe how many questions were asked from this simple concept. See, இப்போ நான் காட்டுறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் JEE அண்ட் நீட்டில். அண்ட் இது போக நிறைய ஸ்டாண்டர்ட் கொஷினும் உள்ளே எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. தி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பற்றி பேசுகிறாங்க. சரியா? சி சிம்பிள், யூ கைஸ் மேக் திஸ் ப்ராசஸ் இன் யோர் பேக் ஆஃப் த மைண்ட். சரியா? அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எக்ஸ். சரியா? பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் ஒன்று தானே. ஸோ எக்ஸ் வர்சஸ் டி கிராஃப் கொடுத்துருக்காங்க அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் யூ டு கேல்குலேட் வெலாசிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் கிராஃப்ல இருந்து வெலாசிட்டி கேல்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஆனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பொசிஷன் கொடுத்து வெலாசிட்டி கேட்டாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கிராஃபிக்கலாக டிஃப்ரென்ஷியேஷன்னா ஸ்லோப்பு, அவ்வளோதான். ஸோ இந்த கிராஃபில் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு வெலாசிட்டி கிடச்சிடும். நான் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, CDEFன்னு சொல்லிட்டு. இந்த 4 பாயிண்ட்டில் எந்த பாயிண்ட்டில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நெகட்டிவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்படின்னா எங்கே ஸ்லோப் நெகட்டிவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த C பாயிண்ட்டில் கால்குலேட் பண்ணி பாருங்களேன். லெட்ஸ் டேக் திஸ். இந்த இடத்துல வந்து போட்டு பார்ப்போம். ஓகே, okay, so now calculate the slope at C. C ல slope calculate பண்ணனும்னா என்ன வரும், அண்ணா C ல if you calculate the slope this will be positive அண்ணா இல்லையா? ஆமாம், இப்படி இருக்கு, ஸ்லோப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிருக்கேன், இதுதான் டேஞ்சன்ட்டு. ஸோ ஸ்லோப்புங்கிறது இதுதான். since theta is less than 90 degree this slope is positive, right? ஆமாண்ணா, let me just give me a minute, கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சியில் ஒரு டேஞ்சன்ட் எப்படி வரைகிறேன், எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அண்ணா, திஸ் இஸ் பாசிட்டிவ்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஏன்? பிகாஸ் we know theta is less than 90 degree. Theta is less than 90 degree. So the slope at C, slope of tangent தான், பட் சிம்பிளி நான் ஸ்லோப்புன்னு சொல்கிறேன். ஸ்லோப் at C is greater than 0 இல்லையா? ஆமாண்ணா. ஓகே, இதில் எந்த டவுட்டும் இருக்காது. சூப்பர். நெக்ஸ்ட்டு டிக்கு வாங்க. டியில் வந்துட்டு டேஞ்சன்ட் வரைஞ்சி பாருங்கள், எப்படி இருக்கு ஆனால் சிம்பிளி த ஸ்லோப் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. தி ஸ்லோப் ஏன்னா பேரலாக இருக்குது இல்லையா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. ஸோ ஸ்லோப் அட் பாயிண்ட் டி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 0 பசங்களா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இயில் வந்து பாருங்கள், பாயிண்ட் இயில் ஸ்லோப் வரைஞ்ச மீன் டேஞ்சன்ட் வரைஞ்சானா இப்படி இருக்கும் இல்லையா? Now நல்லா பாருங்க, this angle is greater than 90 degree. So we know that if theta is greater than 90 degree then tan of theta will be negative இல்லையா? So tan theta negative அப்படின்னா simply நம்மளோட ஸ்லோப்பும் நெகட்டிவ், ரைட்? எஸ்னா. if theta is greater than 90 degree tan theta is negative. Since tan theta is negative, your slope is also negative. So slope எந்த இடத்துல நெகட்டிவா இருக்கு? So slope is negative simply at point E. சரியா? ஸ்லோப் நெகட்டிவ்னா வெலாசிட்டி நெகட்டிவ். ஸோ யூ நீட் நாட் worry about all this. சிம்பிளி நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ பாயிண்ட் E is your correct answer, which is option C. If you want you can calculate the slope at F. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், எஃப்ல ஒரு டேஞ்சன்ட் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. நவ் அகைன் திஸ் இஸ் தீட்டா. லெட்ஸ் அஸ்யூம் ஒவ்வொரு பேர் கொடுத்துக்கோம் தீட்டாக்கு, ஸோ தட் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே let this be theta C and this will be theta F and this will be theta E. So slope at C is positive. Yeah, because theta C is
less than 90, 90 விட கம்மியாக இருக்குது, acute angle இருக்குது. Slope at D is simply 0. ஏன்னா angle between the line and the x-axis is simply equals to 0. Next, we know that theta f is less than 90. Okay, so meaning that slope at f is greater than 0. இல்லையா, பாசிட்டிவாக இருக்கும். theta less than 90 இருந்துச்சுன்னா ஸ்லோப் பாசிட்டிவாக இருக்கும். பட் we know theta at E is greater than 90. ஸோ அதனால் ஸ்லோப் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். ஸ்லோப் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாலே நம்மளோட வெலாசிட்டி இஸ் நெகட்டிவ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். திஸ் இஸ் அ சூப்பர் கொஷின் பசங்களா. ஓகே, ஏன்னா இவ்வளோ அழுத்தி சொல்கிறீங்க? சி, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? தி வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃப் ஆஃப் அ பாடி இஸ் கிவன். ஓகே, வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. வாட் தேர் ஆஸ்கிங்? த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரியும் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் இருக்குன்னா தென் அதுலேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னா, சாரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும் டேரெக்டாக, இல்லையா? ஆமாண்ணா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். எப்படி வருவீங்க? ரிவர்ஸில் எப்படி வருவீங்க? ஆனால் we have to find ஏரியா அண்டர் கர்வ். ஏரியா அண்டர் கர்வ். நவ் நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கல, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா தென் சிம்பிளி யூஸ் த ஃபேக்ட் தட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டிஸ்டன்ஸுக்கு என்ன ரிலேஷன்? ஆனால் சிம்பிளி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸோ ஐ கேன் ரைட் யோர் டிஸ்டன்ஸ் is simply equals to magnitude of displacement. சரியா? அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. distance is simply equals to magnitude of displacement. ஸோ நீங்கள் என்ன வேணுமோ கண்டுபிடிங்க, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டே வரட்டும். ஏரியா அண்டர் தி கவ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? ஆனால் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃபில் ஏரியா அண்டர் தி கவ் கண்டுபிடிச்சோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். நவ் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு மேக்னிடியூட் ஆஃப் யோர் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? கண்டுபிடிப்போமா? ஓகே, நவ் let me draw this picture in a big scale. பின்னாடி கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கிறேன் ஸோ தட் நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, just give me a minute. என்ன கொடுத்துருக்காங்க? ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி y ஆக்சிஸில் இருக்குது, டைம் x ஆக்சிஸில் இருக்குது. ஓகே, now ஃபஸ்ட்டு t is equals to 1, t is equals to 2 வரைக்கும் ஒரு லைன் இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது, இல்லையா? ஆமாண்ணா, ஒரு லைன் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் t equals to 2 to 3, 1 2 3, for 2 to 3 இந்த லைன் வந்துட்டு இப்படி x ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஓகே, தென் 3 to 4, 4ல் கரெக்டாக இது இன்டர்செக்ட் ஆகலை. நல்லா பாருங்கள், 4 தாண்டி இன்டர்செக்ட் ஆகுது பாயிண்ட் எஸ்ஸில். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the point s is at 4.333 செகண்ட்ஸா. ஓகே, இங்கே தான் வந்து நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. இது அப்படியே எடுத்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது என்ன பண்ணுங்கள், ஃப்ராக்ஷனில் மாற்றுங்க. சி, அட் பாயிண்ட் எஸ் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அட் பாயிண்ட் எஸ் த டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4.333 seconds, இல்லையா? ஆமாண்ணா, பட் you have to convert this into fraction for easier calculation. At point s the t is equals to இந்த ஃப்ராக்ஷனாக போட்டால் என்ன வரும்? ஆனால் 4/3 வந்துட்டு சி 4/3 பாருங்கள், 12/3 வந்துட்டு என்ன வரும்? 4. ஓகே, அடுத்து 15/3 வந்துட்டு 5. ஸோ 4.33ங்கிறது 12/3க்கும் 15/3க்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்க்குறேன். 13/3 என்னன்னு பார்க்குறேன். ஓகே, 13/3 என்ன வரும்? ஆனால் 4 3s are 12, தென் ஒரு பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், 3 போட்டுகிட்டே போகலாம். அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 4.333 அப்படிங்கிறது என்ன? சிம்பிளி 13/3 செகண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. சரியா? ஏன்னா அப்படி வச்சா தான் நமக்கு வந்துட்டு ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா டெசிமல் பாயிண்டில் போட்டு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது?
இப்படி ஒரு இந்த லைன் இருக்குல்ல இது இப்படியே வருது வந்து 4ல இன்டர்செக்ட் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி இப்படி இன்டர்செக்ட் ஆகுது ஓகே திஸ் பாயிண்ட் இஸ் எஸ் அண்ட் எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 13/3 seconds சரியா ஓகே ஸோ திஸ் இஸ் யுவர் வெலாசிட்டி அண்ட் திஸ் இஸ் யுவர் டைம் சரிடா நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது இப்படியே இந்த கீழே வருது சரியா அந்த லைன் வந்துட்டு இப்படியே கீழே வருது அப்படியே வந்து தென் என்ன ஆகுது இப்படியே வருதுன்னா t ஈக்குவல்ஸ் டு 5 வரைக்கும் வருது ஓகே t ஈக்குவல்ஸ் டு 5 வரைக்கும் வந்துட்டு திரும்பி மேலே போகுது திரும்பி இப்படி மேலே போயிட்டு இங்கே நிற்கிது சரியா ஓகே நான் கொடுத்துருக்கதை திரும்பி வரைஞ்சதுனால தான் இவ்வளோ நேரம் ஆச்சு ஓகே மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம டேரெக்டாக இதை பார்த்தே கூட சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் வரைஞ்சேன் நான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் we know that this point ஓகேவா கரெக்டாக அந்த பாயிண்ட் AB இருக்குல்ல see this is A this is B and let me give it in red color this is A this is B and this is C and this is D சரியா ஓகேண்ணா நெக்ஸ்ட்டு நல்லா பாருங்களேன் இந்த AB இருக்குல்ல அது கரெக்டாக வெலாசிட்டி 4 மீட்டர் per செகண்டில் இருக்குது this is given to be 4 okay velocity is meter per second and time is simply second next இங்கே பாருங்க கீழே இந்த C இருக்குல்ல C வந்து கரெக்டாக -2 மீட்டர் per செகண்டில் இருக்கு C வந்துட்டு -2ல இருக்கு ஓகே now we have to find the area under the curve ஆனால் ஏரியா அண்டர் தி கர்வ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் இட்ஸ் வெரி சிம்பிள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் எனக்கு இந்த டோட்டல் ஏரியா வேணும் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்னு கேட்டிருக்காங்க என்டையராக இந்த கர்வுக்கு கீழே எவ்வளோ ஏரியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு தென் அதை நான் மேக்னிடியூட் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடச்சிடும் டிஸ்டன்ஸ் கிடச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸாக பிரேக் டவுன் பண்ணுங்கள் இந்த கிராஃபை நல்லா பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல பாருங்களேன் சி கரெக்டாக அந்த 2க்கு நேராக இருக்குது isn't this simply a triangle ஆமாண்ணா இது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது ஓகே தென் இங்கே பாருங்களேன் இந்த இது வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா ஆமாம் தென் திஸ் இஸ் அகைன் அ ட்ரையாங்கிள் அண்ட் இங்கே பாருங்கள் திஸ் இஸ் அகைன் அ ட்ரையாங்கிள் தட்ஸ் இட் ஓகே ஸோ சிம்பிளி ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலாலாம் போட்டிங்கன்னா கொஷின் முடிய போகுது பட் பிஃபோர் ப்ரொசீடிங் லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ஏரியா ஓகே சரி ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த லென்த் எவ்வளோ கால்குலேட் பண்ணணும் அதை எப்படி கால்குலேட் பண்ணுவேன் அண்ணா we know initially time equals to 0 இந்த இடத்துல time 0 இந்த இடத்துல time t equals to 2 so your this gap is simply 2 units இல்லையா ஆமாண்ணா this gap is 2 units now what is this height ஆனால் இந்த height பார்த்தாலே தெரியுது 4ண்ணா this height is simply இங்கேருந்து இங்கே 4 units ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க 2 to 3 ஓகே இந்த கேப்போட லென்த் எவ்வளோ ஆனால் the length of this particular gap is okay let me the length of this particular gap is simply 1 unit ஓகே ஏன்னா 2 to 3 எவ்வளோ இருக்குது கேப்பு ஆனால் 1 யூனிட் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஓகே இந்த கேப் எவ்வளோடா சி லெட் மீ ஜஸ்ட் கிவ் மீ மினிட் ஒரு நல்ல கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த லென்த் எவ்வளோ அண்ணா இந்த லென்த்தா சி இங்கேருந்து இங்கே வரைக்கும் 13/3 ஓகே அண்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் சிம்பிளி 4 ஸோ சிம்பிளி 3 சி நமக்கு வந்து இந்த லென்த்து தெரியும் 13/3ன்னு ஓகே அண்ட் இந்த லென்த்து தெரியும் 3 யூனிட்ஸ்ன்னு ஸோ அப்போ இந்த கேப் என்ன பண்ணலாம் 13/3 -3ன்னு எழுதலாமா ஆமாண்ணா ஸோ அதை தான் எழுத போகிறேன் திஸ் இஸ் 13/3 -3 என்ன வரும் ஆனால் 13 - 9 13 - 9/3 so which is simply equals to 4/3 units ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ என்ன வருது this is simply
4/3 யூனிட்ஸ்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த கேப்பு சரி இந்த ஹைட் என்ன அண்ணா இது 4 யூனிட்ஸ் இந்த ஹைட்டும் 4 யூனிட்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி இது ரெண்டும் சேம் தான். ஸோ இந்த ஏரியாவும் கண்டுபிடிச்சிடலாம். தென் அல்டிமேட்லி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த லென்த்தையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஹைட்டையும் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. சி திஸ் லென்த் இஸ் ஆல்சோ ஈஸி டு அப்டைன். இந்த லென்த் எவ்வளோ வரும் அண்ணா, நமக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரியும் 6. தென் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரியும் 13/3. ஸோ 6 - 13/3 என்ன வரும், அதுதான் இந்த கேப்பு. ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் கேப் இஸ் simply 6 - 13/3. ஸோ என்ன வரும், if you multiply and divide by 6 on both numerator and denominator, you will get 18/3 - 13/3. ஸோ 5/3 யூனிட்ஸ் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இந்த லென்த் வந்து 5/3 யூனிட்ஸ். வாட் அபவுட் இட்ஸ் ஹைட் அண்ணா? ஹைட்டா இதோ கால்குலேட் பண்ணிடுவோம். இந்த ஹைட் எவ்வளோ அண்ணா? திஸ் ஹைட் இஸ் சிம்பிளி -2. பட் நமக்கு தேவை ஹைட்டு தானே. ஸோ அந்த -2 விட்டுருங்க. சிம்பிளி 2 யூனிட்ஸ். நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது, பட் இதோட ஹைட் என்ன 2 யூனிட்ஸ். இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளோதான். கொஞ்சம் கொச்சன்னு இருக்குல்ல, பட் ஸ்டில் I guess you guys understood all this. சரியா? நோட்ஸ் பார்த்தீங்கன்னா புரியாது, வீடியோ பார்த்தா தான் புரியும். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் டேக் திஸ் டு நெக்ஸ்ட் பேஜ். கொஞ்சம் நீட்டாக எழுதிக்குவோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும் அண்ணா, இந்த லென்த் இருக்குல்ல, இது வந்துட்டு 4/3 யூனிட்ஸ்னு தெரியும் இல்லையா? ஆமாண்ணா. இங்கே இருக்குல்ல, இது வந்துட்டு 4/3 யூனிட்ஸ் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த லென்த் இருக்குல்ல, இது எவ்வளோ அண்ணா? தேட் லென்த் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 5/3 யூனிட்ஸ் இல்லையா? ஆமாண்ணா. திஸ் லென்த் இஸ் subtract this. I mean இது எல்லாத்தையும் கூட எரேஸ் பண்ணிடலாம். நமக்கு தேவை ஏரியா கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே? அவ்வளோதான். என்னன்னா இந்த கொஷினுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சிம்பிளாக பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், 18/3 - 13/3, we will get 5/3 யூனிட்ஸ். அண்ட் இந்த ஹைட் வந்துட்டு 2 யூனிட்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணிடலாமா? வாட் இஸ் திஸ் ஏரியா அண்ணா? ஏரியா இஸ் ஈக்குவல்ஸ் டு half இன்டூ பேஸ் எவ்வளோ 2 இன்டூ ஹைட் எவ்வளோ 4. ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் ஏரியா 1ன்னு வச்சுக்கோம், இதை A1ன்னு வச்சுக்கோம். தட் வில் பி ஈக்குவல்ஸ் டு 4 யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஏரியா எவ்வளோ ஆனால்? இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா லென்த் இன்டூ பிரெத். சரியா? A2 இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு length into breadth 1 into 4 simply equals to 4 units. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எவ்வளோ? half into base into height. ஸோ A3 is equals to half into base எவ்வளோ 4/3 units, height எவ்வளோ 4 units. ஓகே, ஸோ என்ன வருது அண்ணா? இந்த இடத்துல இதுவும் கேன்சல் ஆகிடும். 2 times 4 2 are 8, 8/3 யூனிட்ஸ் வருது A3. அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல எவ்வளோ ஏரியான்னு பாருங்க. இந்த இடத்துல your ஏரியா A4 is equals to half into base into height. பேஸ் எவ்வளோ இங்கே 5/3 யூனிட்ஸ் இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. இன்ட்டு ஹைட் எவ்வளோ 2 யூனிட்ஸ். ஸோ என்ன வருது? இந்த 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5/3 யூனிட்ஸ். ஓகே, நவ் ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்கள் -2 போட்டிருக்கணும், ஏன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குல்ல. ஸோ ஏரியா வந்துட்டு -5/3 யூனிட்ஸ்னு வந்திருக்கும். சரியா? பட் நமக்கு தேவை டிஸ்டன்ஸ். ஸோ ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிடணும். அவர் டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு total distance is equals to area 1 plus area 2 plus area 3 plus area 4. remember எல்லா ஏரியாவையும் பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் ஆட் பண்ணணும். சரியா? mod of area 1, mod of area 2, mod of area 3, mod of area 4. ஓகே, ஏன்னா டிஸ்டன்ஸ் தேவை. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா சைனோட ஆட் பண்ணலாம். டிஸ்டன்ஸுங்கிறப்ப யூ ஹாவ் டு கன்சிடர் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ்.
சரியா ஓகேண்ணா ஸோ என்ன வரும் ஃபஸ்ட்டு A1 ஏரியா 1 ஆட் பண்ணால் என்ன வரும் அண்ணா ஏரியா 1 ஆட் பண்ணால் 4 யூனிட்ஸ் வரும் சரியா ஓகே ஸோ திஸ் இஸ் 4 ப்ளஸ் ஏரியா 2 ஆட் பண்ணால் என்ன வரும் அண்ணா ஏரியா 2 ஆட் பண்ணோம்னா we will get 2 again 4 யூனிட்ஸ் ப்ளஸ் ஏரியா 3 ஆட் பண்ணால் என்ன வரும் அண்ணா ஏரியா 3 ஆட் பண்ணுறோம்னா we will get 8/3 யூனிட்ஸ் ஓகே தென் ஏரியா 4 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும் அண்ணா ஏரியா 4 will be 5/3 யூனிட்ஸ் ஓகே ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஆனால் this will simply be equals to 4 plus 4 8 plus 8 plus 5 is 13/3 so if you simplify this what will you get Anna we will get 24 plus 13 divided by 3 so 27 37 da so totally the distance covered by the particle is simply equals to 37/3 units okay மீட்டரோ சென்டிமீட்டரோ you can substitute but எல்லாமே மீட்டர் per second தான கொடுத்திருக்காங்க இங்க மீட்டர் per second இங்க செகண்ட் then multiply பண்ணா the displacement will be in meters okay வா I hope this is clear இது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்லோவாக நான் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைனா if you want we can simply calculate from this particular graph கொடுத்துருக்க கிராஃப்லேருந்தே நம்மளால் calculate பண்ணிட முடியும் சரியா ஏன்னா பாருங்கள் இனிமேல் அப்படி தான் பண்ணுவேன் கிராஃப் கொடுத்து ஏரியா பண்ண சொன்னாங்கன்னா இங்கே 2 ஹைட் வந்து 4 ஸோ ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் இஸ் half into base into height நெக்ஸ்ட் இது ரெக்டாங்கிளோட ஏரியா அடுத்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ your final answer will be 37/3 meters சரியா I hope புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் let's move on to your next question so இந்த question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க which of the following graph represent uniform motion okay here x is position சரியா y axis ல position இருக்கான் x axis ல time இருக்கான் so நம்மள்ட்ட என்ன கொடுத்திருக்காங்க position versus time graph கொடுத்திருக்காங்க sங்கிறது position now body uniform motionல இருக்கான்னு கேக்குறாங்க ஓகே யூனிஃபார்ம் மோஷனில் நான் வெலாசிட்டி பற்றி பேசியிருக்காங்க வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் யூனிஃபார்மாக ஒரே ஸ்பீடில் போகும் வெலாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஆனால் ஐ மீன் விச் மீன்ஸ் ஆக்சிலரேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ வெலாசிட்டி வேரி ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யூனிஃபார்மாக போகாது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடில் போச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாச்சு ஸோ யூனிஃபார்மாக போகாமல் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடப் ஆகிட்டே போயிட்டே இருக்குது இல்லையா ஆமாண்ணா ஸோ இப்போ அதை தான் கேட்குறாங்க வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் பற்றி தான் கேட்குறாங்க ஸோ பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்து வெலாசிட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஆனால் பொசிஷன் கொடுத்து வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னாலே தென் ஆல் யூ காட் டு டூ இஸ் ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் தி கிராஃப் ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் இந்த இடத்துல ஸ்லோப் எப்படி இருக்குது ஆனால் ஸ்லோப் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது which means that velocity is a constant right ஆமாண்ணா velocity is a positive constant velocity கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா தான் அது யூனிஃபார்ம் மோஷன் இல்லையா ஆமாண்ணா இல்லைனா ஆக்சிலரேட்டட் மோஷன் ஆகிடும் ஸோ velocity கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஸோ திஸ் இஸ் யூனிஃபார்ம் மோஷன் பசங்களா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன் ஏன் இது இல்லைன்னு பார்ப்போம் இந்த இடத்துல பாருங்கள் பாதி தூரத்துக்கு velocity வந்துட்டு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் அதாவது ஸ்லோப் வந்துட்டு பாசிட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஓகே அண்ட் மீதி தூரத்துக்கு ஸ்லோப் வந்துட்டு நெகட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஸ்லோப் வந்துட்டு எப்படி இருக்குது நெகட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஸோ சிம்பிளி ஸ்லோப் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இப்படி போயிட்டு இருக்கு பாசிட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது டக்குன்னு நெகட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது மீனிங் தட் வெலாசிட்டி சேஞ்சஸ் இந்த இடத்துல என்ன ஆகுது ஆனால் ஸ்லோப் சேஞ்சஸ் slope changes so slope change ஆகுதுன்னா என்ன மீனிங் அண்ணா slope change ஆகுது அப்படின்னா velocity change ஆகுது அப்படிங்கிறது தான் மீனிங் velocity also changes டா பசங்களா I hope this is clear so this is not a correct option இங்கேயும் பாருங்களா என்ன ஆகுது slope வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா ஆமாண்ணா so slope changes since the slope is changing velocity is not a constant okay so velocity constant இருந்தா தான் uniform motion velocity constant இல்லனா non uniform motion so இந்த ஆப்ஷன் கிடையாது இந்த ஆப்ஷன்ல பாருங்க simply slope is 0 slope நாலே velocity தானே so velocity is simply 0 டா so இது வந்து மோஷன்லயே இல்ல this
graph represent a particle which is at rest. நம்மள்ட்ட motionல இருக்கிறது கேட்டிருக்காங்க, இங்க restோட graph கொடுத்திருக்காங்க. Okay, so this is also not the correct option. Let's move on to our next question. The figure shows the velocity v of a particle moving on a straight line plotted against time t. Actually questionல பாதி part missing. Identify the incorrect statement. We have to identify the incorrect statement. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குமா, எது தப்பான ஸ்டேட்மெண்ட்டோ அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். the particle has zero displacement. ஸோ நம்மள்ட்ட என்ன இருக்குது, velocity versus time graph இருக்குது. velocity versus time graph இருக்குது. அதிலிருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணா என்ன கண்டுபிடிக்கணும் அண்ணா, velocity versus time graphல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to calculate the area under the curve இல்லையா. ஆமாண்ணா. ஸோ சிம்பிளி இந்த ஏரியா எவ்வளோ அண்ணா, இங்கே பாருங்களேன், பேஸு 5 மீட்ரு, ஓகே, ஹைட்டும் 5 மீட்ரு. ஸோ ஏரியா இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு half into base into height. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, கீழே இருக்கு, இங்கேயும் பாருங்களேன், ஆக்சுவலி 10க்கு தான் கொடுத்துருக்காங்க, there is a slight mismatch. ஸோ இந்த பேஸும் 5 தான். ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் கரெக்டாக இந்த லைன் வந்து 10ஓட முடியுதுன்னு நினச்சிக்குவோம். ஓகே, இதுவும் 5 தான். ஹைட் எவ்வளோ அண்ணா, ஹைட்டும் 5 தான். பட் ஹைட் வந்துட்டு நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது, ஸோ -5. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஸோ சைனோட எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸ்னா தான் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சைனோட எடுத்துக்கலாம். ஸோ 5 - 5. ஸோ வாட் இஸ் திஸ் ஏரியா அண்ணா, திஸ் இஸ் ஏரியா 1, திஸ் இஸ் ஏரியா 2. ஏரியா 2 is equals to half into 5 into -5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அண்ணா, திஸ் வில் பி -25/2. இங்கே அண்ணா +25/2. ஸோ பார்த்தாலே தெரியுது ஏரியா 1. சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு திஸ் ஏரியா 1 இஸ் +25/2. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சோன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ, சரியா. நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா வில் பி திஸ் இஸ் ஆல்சோ 25/2 பட் -25/2. ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, we know that displacement is equals to area 1 plus area 2. ஆட் பண்ணோம்னா என்ன வருது அண்ணா, 25/2 -25/2 0 வருதுண்ணா. இதுவே டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அண்ணா, டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா we have to take positive value of area 1 and add it with positive value of area 2. ஸோ என்ன வந்திருக்கும், this will simply be 25 meters வந்திருக்கும், சரியா. டிஸ்டன்ஸ் 25 மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, சரியா. ஸோ the particle has 0 டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். கொஸ்டினில் தப்பான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, இதை டிக் பண்ணிட்டு வந்துடாதீங்க. நெக்ஸ்ட், the particle has never turned around. எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 வருது, எப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 வரும், அந்த பார்ட்டிக்கல் யூட்டன் போட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தால் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 வரும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட்டிக்கல் திரும்பவே இல்லைன்னு இருக்காங்க, இது தப்பு. ஓகே, அப்போ நம்ம கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டான ஆப்ஷன். எது தப்போ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா. நான் இப்படியே யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, பாசிட்டிவாக இருக்குன்னா இந்த டைரக்ஷன் நல்லா பாருங்கள், when time t equals to 1 second வெலாசிட்டி வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது இல்லையா. பாசிட்டிவ்னா இந்த டைரக்ஷனில் ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டே இருந்திருக்கு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு 6 செகண்ட்ஸில் பாருங்களேன், வெலாசிட்டி வந்துட்டு நெகட்டிவாக இருக்குண்ணா. ஸோ இப்படி போயிட்டு இருந்த பார்ட்டிக்கல் இப்படி திரும்பி இப்போ இப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு ரொட்டேஷன் அடிச்சிருக்கு. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரொட்டேஷனே அடிக்கலை அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது தப்பு. இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த 2 ஆப்ஷனையும் பார்த்துருவோம். the particle has a constant acceleration. கரெக்டு தானே. இந்த லைனோட ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையா. ஆமாண்ணா, ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட், மாறவே இல்லை, which means that acceleration is a constant. Okay, so option C is correct. Next, the average speed in the interval 0 to 5 is the same as the average speed in the interval 5 to 10 seconds. Obviously பாருங்களேன், இங்கேயும் சேம் டைமில் சேம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, சரியா. டிஸ்டன்ஸ்னால் என்ன, ஏரியா, பட் மாடு போட்டுக்கணும், பாசிட்டிவ் சைன். ஸோ இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, 25/2 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு இன் 5 செகண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே 25/2 டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கு. பட் நெகட்டிவ் டைரக்ஷனில் கவர் பண்ணதுனால தான் மைனஸ் இருக்குது. டைம் என்ன, அதே 10. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன, டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம். ஸோ 25/2 டிவைடட் பை 5
equals to 25/2 divided by 5. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. ஆனால் நம்ம எது தப்போ அதை தான் கிளிக் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இன்னும் எத்தனை கொஷின் இருக்குது? இன்னும் ஒரு 6 questions இருக்குது. ஒரு கொஷின் நான் போட்டுட்டு பேலன்ஸ் 5 கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேன். ஓகேவா? நவ் the question asking the VT graph of a moving object is given in the figure. The maximum acceleration is. Okay, so question என்ன கொடுத்துருக்காங்க? velocity versus time graph கொடுத்துருக்காங்க. now velocity versus time graphல இருந்து என்னாச்சு? வாய்ஸ் கேட்குது இல்லை? அப்பா ஐயோ வாய்ஸ் கேட்குது. ஏன்னா திடீர்னு அங்கே மைக்கை பார்க்குறேன், ரீடிங்கே எடுக்கல. ஓகே, பரவாயில்ல, வாய்ஸ் கேட்குது. ஸோ வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? ஆனால் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃபில் இருந்து ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் சிம்ப்ளி ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் த கர்வ். நம்மள்கிட்ட இப்போ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஆக்சலரேஷன்னா என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்லோப்புன்னு அர்த்தம்டா. you just have to find maximum slope. அவ்வளோதான். ஓகே, that's it. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இந்த லைனுக்கு இந்த கர்வில் நிறைய ஸ்லோப் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்லோப் இருக்குது, இங்கே ஸ்லோப் 0வாக இருக்குது, தென் இங்கே ஒரு ஸ்லோப் இருக்குது, இங்கே ஒரு ஸ்லோப் இருக்குது. ஓகே, நான் பார்த்தாலே தெரியுது இருக்கிறதுலையே. ஓகே, ஒவ்வொரு ஸ்லோப்பையுமே கால்குலேட் பண்ணி பார்ப்போமே. if you want we can calculate this. This is A, B, C, okay, this is D, this is E. I hope you guys remember what is the formula for slope. Ana tan theta odunga innor formula enna sonna, slope is equals to y2 minus y1 change in y axis divided by change in x axis illaya. amana x2 minus x1. So use that formula to find the slope of each line da. Okay, okay now let's try to find slope of each line. so நமக்கு என்ன வரும்? first slope of ஸ்லோப்புங்கிறத m னு ரெப்ரசன்ட் பண்றேன். MAB என்ன அண்ணா? this is கரெக்டாக பாருங்களேன். ஃபைனலாக பியில் என்ன எக்ஸ் வேல்யூ இருக்குது, ஒய் வேல்யூ இருக்குது. ஆனால் பியில் ஒய் வேல்யூ வந்து 20. ஓகே, ஸோ 20 மைனஸ் ஏல ஒய் வேல்யூ என்ன 0. ஸோ 20 மைனஸ் 0 டிவைடட் பை பியில் எக்ஸ் வேல்யூ என்ன 20, ஒய் வேல்யூ எக்ஸ் வேல்யூ என்ன 20, அகைன் ஏல எக்ஸ் வேல்யூ என்ன 0. ஸோ y2 minus y1 by x2 minus x1. ஸோ அதான் இந்த இடத்துல பண்ணுறேன். சரியா? இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ் ஐ வில் ரைட் த ஃபார்முலா. yb minus ya divided by xb minus xa. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? ஆனால் ybங்கிறது 20, yaங்கிறது 0, xbங்கிறது 20, xaங்கிறது 0. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 20/20 ஈக்குவல்ஸ் டு 1 வருது. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி நமக்கு என்ன வருது? 1 வருது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி is simply equals to 0. ஏன்? because parallel to x axis. வேணா பாருங்க, ycயும் 20 தான், ஓகே, ybயும் 20 தான். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 வந்துடும். or simply இந்த லைன் வந்து x axis க்கு parallel இருக்கிறதுனால you can write that the slope of bc is 0. ஓகே, ஓகேண்ணா. next let's try to find slope of cd. பார்த்தாலே தெரியுது இதுதான் ஹையஸ்ட் ஸ்லோப்னு, பட் ஸ்டில் வி வில் கால்குலேட். ஓகே, வி வில் ட்ரை டு கால்குலேட். ஸோ இந்த இடத்துல என்ன வருது பாருங்க, எம்சிடி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஆனால் ரெண்டு ஒய் வேல்யூவையும், டியில் என்ன ஒய் வேல்யூ இருக்குது 80 இருக்குது. ஓகே, அடுத்து சியில் என்ன ஒய் வேல்யூ இருக்குது 20. ஸோ சேஞ்ச் இன் ஒய் 80 minus 20 டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ். ஓகே, டியில் எவ்வளோ எக்ஸ் வேல்யூ இருக்குது 40, சியில் எவ்வளோ எக்ஸ் வேல்யூ இருக்குது 30. ஸோ 80 minus 20 by 40 minus 30. If you simplify, this will be equals to 60 divided by 10 or simply 6 பசங்களா. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் டிஇ கால்குலேட் பண்ணிடுவோமா? ஓகே, ஸோ வாட் இஸ் த ஒய் வேல்யூ அட் இ? ஆனால் ஒய் வேல்யூ அட் இ வந்துட்டு சிம்பிளி 0. நெக்ஸ்ட் ஒய் வேல்யூ அட் டி என்ன 80. So 0 minus 80 divided by x value at e என்ன? ஆனால் 80.
x value at E என்ன 80, x value at D என்ன அண்ணா 40. ஓகே, ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருது அண்ணா -80 divided by 40 or simply equals to 2. ஸோ இதுலேயே மேக்ஸிமம் எது அண்ணா அதோ இங்கே இருக்கிறது தான் மேக்ஸிமம். ஸோ சின்ஸ் ஸ்லோப் இஸ் மேக்ஸிமம், ஸ்லோப் மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம் அண்ணா ஸ்லோப் மேக்ஸிமம் அப்படின்னா it just means that the acceleration is maximum. So maximum acceleration is simply equals to 6 units of acceleration is meter per second square. But centimeter la கொடுத்திருக்காங்களா ஓகே. ஸோ சென்டிமீட்டர் per second square. I mean length சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணியிருக்காங்க, அது அவங்க இஷ்டம் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நம்ம கரெக்டாக ஆன்சர் ரிப்போர்ட் பண்ணிடுவோம். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா. நவ் பேலன்ஸ் இருக்க ஒரு 5 கொஷின்ஸை யூ கைஸ் கேன் டேக் இட் ஆஸ் ஹோம்ஒர்க். ஐ நோ யூ கைஸ் கேன் டூ திஸ் கொஷின். ஓகே, எல்லாத்தையுமே உங்களால் போட முடியும். யூ கேன் டேக் திஸ் கொஷின் ஆஸ் யோர் ஹோம்ஒர்க். சரியா? பிகாஸ் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். அண்ட் நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது என்னென்னா முக்கால்வாசி பேர் நீங்கள் ப்ராக்டிஸ் ஷீட்ஸை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் இங்கே இருக்க கொஷினையாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த JEE 26 எழுத போகிறீங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன் ஷாட்டில் இருக்க கொஷின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். பிகாஸ் ப்ராக்டிஸ் ஷீட்டில் இருக்க 50 கொஷினும் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டைம், ஐ நோ. ஸோ அதனால் அட்லீஸ்ட் நான் ஒன் ஷாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணின கொஷின் இங்கே கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்ல அந்த கொஷினை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா? சூப்பர்ல. சரி, நான் ஒன்றும் போடுறதுக்கு டைம் இல்லாமல் பண்ணல. ஐ கேன் சால்வ் ஆல் தீஸ் கொஷின். பட் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி சால்வ் பண்ண மாடல்லே தான் இருக்குது. நல்லா பாருங்களேன், எல்லாமே சேம் மாடல் தான். எல்லா மாடல்லையும் ஆல்ரெடி ஒரு கொஷின் சால்வ் பண்ணிட்டேன். இன்னொரு மாடல் கொஷின் வந்து உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். சரியா? இதில் மெயின்ஸ் கொஷினும் இருக்குது, அட்வான்ஸ் கொஷினும் இருக்குது, நீட் கொஷின் எல்லாமே இருக்குது, சில ஸ்டாண்டர்ட் கொஷினும் சேர்த்து போட்டிருக்கேன். ஓகே, அதனால தான் என்னால் ஒவ்வொரு லிஸ்ட் அவுட் பண்ண முடியல எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதை எடுத்தேன்னா இன்னும் டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். அவ்வளோதான் பசங்களா கிராஃபிக்கல் கொஷின். நவ் ஒரு சில டைம் அட்வான்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் கிராஃப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அதாவது வி வில் பி கிவன் ஒன் கிராஃப், நம்மள்ட்ட ஏதாவது ஒரு கிராஃப் கொடுத்துருவாங்க. பொசிஷன் வர்சஸ் டைம், வெலாசிட்டி வர்சஸ் டைம் ஆர் ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கிராஃப் கொடுத்துருவாங்க. அண்ட் அதை வந்துட்டு இன்னொரு கிராஃபை மாற்ற சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன், கன்வெர்ட் த ஃபாலோவிங் வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் இன்டு ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப், பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப். ஓகேவா? லெட்ஸ் ட்ரை டு டூ இட். ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபை ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃபை மாற்ற பார்ப்போம். சரியா? ஓகே, we have velocity versus time graph. நம்ம என்ன பண்ணணும்? acceleration versus time graph இதை மாற்றணும். I hope you guys remember velocityக்கும் accelerationக்கும் என்ன ரிலேஷனு? அண்ணா velocityக்கும் accelerationக்கும் பார்த்தீங்கன்னா the relation is velocity versus time graph ஓட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சோம்னா acceleration வந்துடும் இல்லையா? ஆமாண்ணா. I hope this is clear, right? Yes na? Okay, super. You see, I'm going to do something. இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரீஜியனில் இனிஷியலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யோர் டைம் இஸ் 0, நவ் டைம் இஸ் 2. வெலாசிட்டி வந்துட்டு ஆனால் டைம் 0ல் வெலாசிட்டி 0வாக இருந்துச்சு, டைம் 2ல் வெலாசிட்டி 4ஆக இருக்குது. ஓகேவா? வாட் இஸ் த ஸ்லோப்? ஆனால் த ஸ்லோப் இஸ் ஈக்குவல்ஸ் டு y2 minus y1, அதாவது 4 minus 0 divided by 2 minus 0, which is simply equals to 2. 4 by 2, 2. Now, velocity versus time graph ஓட slope நமக்கு என்ன தரும்? Acceleration தரும். So, 2 meter per second square. சரியா? ஓகே. So, நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? For this time interval, 0 to 2 time interval, okay, let me use a small dotted line. ஓகே, ஸோ ஒவ்வொரு ரீஜனாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. மேபி நீங்கள் அட்வான்ஸ் எழுதுகிறப்ப இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா பயப்படவே கூடாது, சிம்பிளாக போட்டு தாக்கிட்டு வெளியே வந்துட்டே இருக்கலாம். ஓகே, நவ் திஸ் இஸ் ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம். நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஃபார் திஸ் டைம் இன்டர்வல் 0 to 2 இந்த பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் வந்து சிம்பிளி 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரா. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஃப்ரம் time t equals to 0 to time t equals to 2 acceleration வந்து எப்படி இருக்கு? கான்ஸ்டன்ட்டா இருக்கு இப்படி. சரியா? ஓகேண்ணா, எந்த சேஞ்சும் இல்லை. இட் இஸ் பாசிட்டிவ் +2 and it is constant. வேரி ஆகுது ஆக்சலரேஷன் இல்லைண்ணா, ஆக்சலரேஷன் வேரியே ஆகலை. ஸோ திஸ் இஸ் யுவர் கிராஃப் ஃபார் 0 to 2 டைம் இன்டர்வல்ல கிராஃப் வந்து இப்படி தான் இருக்குது. ஓகே, லெட் மீ யூஸ் ப்ளூ கலர்.
ஓகே கிளியரா சூப்பர் நெக்ஸ்ட் ஃப்ரம் 2 to 4 எப்படி இருக்குன்னு பாருங்க நம்மளோட ஸ்லோப் வந்துட்டு ஜீரோவா இருக்கு ஸ்லோப் m is equals to 0 which means acceleration is equals to 0 பசங்களா so for this time period 2 to 4 there is no acceleration டா சரியா கொஞ்சம் கூட ஆக்சலரேஷனே இல்லை acceleration வந்துட்டு எப்படி இருக்கு இப்படி ஜீரோவா இருக்கு I hope this is clear புரிஞ்சுதா ஓகே ஓகேடா இப்போ இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிப்போம் see ஸ்லோப்னா என்ன அண்ணா y2 minus y1 எவ்வளோ yல சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ xல சேஞ்ச் ஆயிருக்கு இந்த லைனை பாருங்களேன் இந்த லைனோட ஃபைனல் பாயிண்ட் இங்கே இருக்கு இனிஷியல் பாயிண்ட் இங்கே இருக்கு ஃபைனல் பாயிண்ட்ல yயோட வேல்யூ என்ன அண்ணா -4 சி ஸ்லோப்னா என்ன ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைனலாக ஒய்யோட வேல்யூ எவ்வளோ இருக்குது -4 ஓகே மைனஸ் ஆஃப் இனிஷியலி ஒய்யோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு இந்த பாயிண்ட்டில் ஆனால் +4 ஸோ -4 மைனஸ் ஆஃப் +4 ஸோ -4 வரும் டிவைடட் பை எக்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு ஆனால் ஃபைனல் பாயிண்ட்டில் எக்ஸோட வேல்யூ இஸ் 8 அண்ட் இனிஷியல் பாயிண்ட்டில் எக்ஸோட வேல்யூ இஸ் 4 ஸோ திஸ் இஸ் சிம்ப்ளி ஈக்குவல்ஸ் டு -8 டிவைடட் பை 8 - 4 is 4 சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது -2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வருது சரியா அதாவது for this time interval 4 to 8 your acceleration is negative and a constant டா ஓகே let's assume நம்ம -2 மீட்டர் per second square இங்கே இருக்குன்னு எடுத்துக்குவோம் so for this whole time interval 4 to 8 நம்மளோட acceleration எப்படி இருக்கு இப்படி இருக்கு சரியா I hope this is clear ஓகேடா next 8 to 10 ஆனா 8 to 10 பார்த்தாலே தெரியுது your slope is 0 so acceleration is 0 so என்ன ஆகுது இப்படி இருக்கும் graph then again from this time period 10 to 12 எப்படி இருக்கு ஆனா 10 to 12 பாத்தீங்கன்னா slope வந்து increase ஆகுதுனா let's calculate this slope is equals to slope தான் acceleration is equals to final y value என்ன ஆனா y value 0 இந்த இடத்துல பாருங்க 0 minus initial y value என்ன -4 so 0 minus of -4 divided by x ல எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு ஆனா 12 minus 10 12 minus 10 so this is equals to 4/2 or +2 acceleration தானே so meter per second square சரியா so from the time interval 10 to 2 your acceleration is again +2 meter per second square புரிஞ்சுதாடா ஸோ என்ன பண்ணிட்டோம் நம்ம வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப்ல இருந்து ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃபை கொண்டு வந்துட்டோம் சரியா ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் புரிஞ்சுதில்ல ஓகே ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு மேபி உங்களோட மெயின்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் திஸ் சரியா ஓகே சூப்பர் நெக்ஸ்ட்டு லெட்ஸ் ட்ரை டு solve the next question என்ன கொடுத்திருந்தோம் இப்போ இதே கிராஃபை என்ன பண்ணிட்டோம் velocity versus time கிராஃபை acceleration versus time கிராஃபை கன்வர்ட் பண்ணிட்டோம் இதை position versus time கிராஃபை கன்வர்ட் பண்ணிடலாமா அதையும் பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஓகே பசங்களா லெட்ஸ் ப்ரொசீட் see this is going to be tougher ஓகேவா இப்போ சொல்லிடுறேன் you have to use your brain to the full extent நல்லா பாருங்க நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க ஆனா velocity versus time graph கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க position versus time graph கேட்டிருக்காங்க ஸோ velocityலேருந்து பொசிஷன் போகணும்னா ஒரே வழி எப்படி ஆனா இன்டகிரேஷன் பண்ணணும் which means ஏரியா அண்டர் தி கர்வ் கண்டுபிடிக்கணும் பட் இப்படி போனோம்னா we cannot solve question using this okay question using this ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா see இது என்ன சொல்லுது அப்படின்னா நம்மள்ட்ட இப்படி velocity versus time graph இருக்கா இதுக்கு அடியில் இருக்க ஏரியாவை கண்டுபிடிங்க தென் சேம் ஏரியா இருக்க மாதிரி ஒரு கிராஃபை வரைஞ்சிங்கன்னா அதுதான் நம்மளோட x versus t கிராஃப்னு சொல்லுது அதுதான் அர்த்தம் ஆமாண்ணா v versus t யோட ஏரியா அண்டர் தி கர்வ் கண்டுபிடிச்சா நமக்கு x கிடைக்கும் ஸோ இது ரொம்ப கஷ்டம் இப்போயே சொல்லிடுறேன் we won't proceed by this method rather அப்புறம் எப்படி இதை சால்வ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸில் போவோம் we know the slope of x versus t graph we know that the slope of x versus t graph gives you the velocity right amana we are going to
யூஸ் திஸ் ஃபேக்ட். இதை யூஸ் பண்ணி தான் கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். நம்மக்கிட்ட வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைம்லையும் வெலாசிட்டி என்னன்னு தெரியுமா? தெரியும்னா ஆன்சர் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு 1 செகண்டில், ஆனால் 1 செகண்டில் வெலாசிட்டி இவ்வளோ இருக்குது. 2 செகண்டில் வெலாசிட்டி இவ்வளோ இருக்குது. 3 செகண்டில் 1 செகண்டில் வெலாசிட்டி இவ்வளோ இருக்குது, சம்திங் இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோம். 2 செகண்டில் கரெக்டாக 4 மீட்டர் per செகண்ட் இருக்குது. தென் 3 செகண்ட்லேயும் 4 மீட்டர் per செகண்ட் தான், 4 செகண்ட்லேயும் 4 மீட்டர் per செகண்ட் தான், அண்ட் 6 செகண்டில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி 0 ஆகுது. 8 செகண்டில் வெலாசிட்டி ஸ்டில் 8 செகண்டில் வெலாசிட்டி வந்துட்டு -4 மீட்டர் per செகண்ட். ஸோ ஒவ்வொரு செகண்ட்லையும் வெலாசிட்டி எவ்வளோன்னு தெரியுமா? ஆமாண்ணா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத எழுதுறேன் பாருங்க. we do know that we know that velocity at every point of time is nothing but slope of tangent drawn to x by t curve. சரியா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த ரீஜன் ஃபுல்லாக பாருங்களேன். டைம் t ஈக்குவல்ஸ் டு 0லேருந்து டைம் t ஈக்குவல்ஸ் டு 2 வரைக்கும் வெலாசிட்டி எப்படி இருக்குது? ஆனால் இந்த டைம் பீரியடில் வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அட் டைம் t ஈக்குவல்ஸ் டு 0 வெலாசிட்டி 0 இருந்துச்சு. தென் வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுண்ணா. ஸோ வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங். Now remember, velocityங்கிறது என்னது? Simply slope of tangent drawn to the xt curve. அது xt curve ஓட slope. Okay. Now இப்போ நீங்க இந்த xt curve எப்படி வரையணும் அப்படின்னா, such that இந்த 0 to 2 time intervalல இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா. இந்த x versus t curve எப்படி இருக்கணும்னா, 0 to 2 time intervalல அந்த curveக்கு tangent வரைஞ்சு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 0 to 2 இந்த கேப்பில் அந்த கர்வை வரைஞ்சி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்கணுமா அண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணுமா? மீனிங் புரியுதா? நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 0 to 2 டைம் இன்டர்வலில் வெலாசிட்டி வந்துட்டு பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆமாண்ணா. நவ் x versus t curve எப்படி இருக்கணும்? x versus t curveோட ஸ்லோப் தான் வெலாசிட்டி இல்லையா? ஸோ இப்போ வெலாசிட்டிங்கிறது என்னது? ஸ்லோப்புன்னு படிங்க. ஸ்லோப் ஷுட் பி பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங். வெலாசிட்டி இந்த ரீஜியனில் பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங்காக இருக்குன்னா என்ன மீனிங்? ஸ்லோப் ஆஃப், இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க, ஸ்லோப் ஆஃப் x versus t curve should be positive and increasing. ஸோ அந்த மாதிரி ஸ்லோப் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு கர்வை வரையணும். அப்படி எந்த கர்வ் இருக்குது? ஆனால் ஐ கேன் சே இப்படி ஒரு கர்வ் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வோட ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டேவும் போகும். பாருங்களேன், யூ டேக் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து கம்மியாக இருக்குது பட் ஸ்டில் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இந்த பாயிண்டில் பாருங்கள், ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாயிண்டில் பாருங்கள், ஸ்லோப் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸ்லோப் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ நான் ரிவர்ஸில் கொண்டு வரேன். அப்போ எந்த மாதிரி எக்ஸ் வர்சஸ் டி கிராஃப் இருந்திருந்தா வி வர்சஸ் டி கிராஃப் இப்படி வந்திருக்கும்னு ரிவர்ஸில் யோசிக்கிறேன். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு 2 to 4ல் பாருங்கள், வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். velocity is positive constant, which means that the slope should be positive and constant. So எந்த கர்வோட ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? ஆனால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட கர்வ் எப்படி தெரியுமா இருக்கணும்? இப்படி இருக்கணும். ஓகே, லைக் திஸ். ஏன்னா பாருங்களேன், இப்போ தான் வந்துட்டு இதோட ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ் இல்லையா? ஆமாண்ணா. இதோட ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். இந்த இடத்துலையும் பாருங்க, இந்த இடத்துலையும் பாருங்க, இந்த இடத்துலையும் பாருங்க, ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஓகே பசங்களா, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் ரீஜியன். இந்த இடத்துல பாருங்களேன், டைம் t ஈக்குவல்ஸ் டு 4 to 6 வந்துட்டு வெலாசிட்டி எப்படி இருக்குது? ஆனால் வெலாசிட்டி வந்துட்டு
பாசிட்டிவாக இருக்குது, பட் என்ன ஆகுது ஆனால் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், பாசிட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி ஜீரோக்கு வந்துடுது. அப்போ கிராஃப் எப்படி இருக்கணும்? ஃபார் யோர் 4 to 6 your graph should be like this. 4 to 6 வந்துட்டு graph இப்படி இருக்கணும். ஓகே, கரெக்டாக at time t equals to 6 நம்ம ஸ்லோப் வந்து 0 ஆகிடணும். ஏன்னா வெலாசிட்டி 0 ஆகுது. நினச்சி பாருங்கள், இப்படி இருந்தால் தான் என்ன ஆகும்? டேஞ்சன்ட் வரைகிறப்ப டேஞ்சன்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ ஸ்லோப் 0 ஆகும், வெலாசிட்டி 0 ஆகும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு 6 to 8 பாருங்கள். நம்ம வெலாசிட்டி வந்துட்டு எப்படி இருக்குது? ஆனால் வெலாசிட்டி இஸ் நெகட்டிவ், பட் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு -1 மீட்டர்/செகண்ட், அடுத்து -2 மீட்டர்/செகண்ட், அடுத்து -3 மீட்டர்/செகண்ட், தென் ஃபைனலாக அட் டைம் t equals to 8 your velocity is -4 மீட்டர்/செகண்ட். ஓகே, வெலாசிட்டி வந்து கம்மியாக தான், ஐ மீன் நெகட்டிவாக தான் இருக்குது, பட் போக 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 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நெகட்டிவ் பட் இன்க்ரீசிங். ஸோ கிராஃப் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும் பசங்களா. சரியா? your graph should be like this. ஓகே, ஓகே சரிண்ணா. நெக்ஸ்ட் இந்த ரீஜன் வாங்க, 8 to 10 பாருங்க. ஆனால் 8 to 10 பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் அ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா எந்த கர்வுக்கு நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் ஸ்லோப் இருக்கும்? ஆனால் இந்த மாதிரி ஒரு லைனுக்கு தானே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு லைனுக்கு தான் இருக்கும். சரியா? ஸோ இதோட ஸ்லோப் என்ன கால்குலேட் பண்ணி பாருங்க. your theta is greater than 90, so இந்த லைனோட ஸ்லோப் வந்து it is negative and it is a constant, right? ஆமாண்ணா. then ஃபைனலாக from 10 to 12 பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? நம்மளோட velocity is negative but decreasing. என்ன ஆகுது பாருங்க, ஃபஸ்ட்டு -4 மீட்டர்/செகண்ட் இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு -3 மீட்டர்/செகண்ட், நெக்ஸ்ட்டு -2 மீட்டர்/செகண்ட். வெலாசிட்டி நெகட்டிவ் டைரக்ஷனில் என்ன ஆகுது? அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ வெலாசிட்டி இஸ் நெகட்டிவ் பட் டிக்ரீசிங். நீங்கள் பாட்டில் இது மேலே போகிறத பார்த்து இன்க்ரீசிங் நினச்சிக்காதீங்க. நெகட்டிவ் டைரக்ஷனில் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ கிராஃப் எப்படி இருக்கணும்? தோ இப்படி இருக்கணும். அதாவது யுவர் ஸ்லோப் ஷுட் பி நெகட்டிவ் பட் தட் ஸ்லோப் ஷுட் பி டிக்ரீசிங். சரியா? ஓகேண்ணா, லைக் திஸ். I hope this is clear. If you want, you can analyze this graph. இந்த கிராஃப் எடுத்து பாருங்களேன், இப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இந்த பாயிண்ட்டில் ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? ஆனால் இந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸ்லோப் வந்து இப்படி இருக்குது. லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் யுவர் எக்ஸ் ஆக்சஸ். ஓகேவா? திஸ் இஸ் யுவர் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இனிஷியலி இவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குண்ணா. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டில் வந்து பாருங்கள். இந்த பாயிண்ட்டில் இப்போ நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சி ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வருது ஸ்லோப்பு? ஆனால் ஸ்லோப் வந்துட்டு சிம்பிளி இவ்வளோ தானே வருது. ஸோ என்ன ஆகுது? டில்ட் வந்து கம்மியாகுது. ஸ்லோப் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, பட் ஸ்டில் நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹையர் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ். யூ மே ஆர் மே நாட் கெட். சரியா? ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி கேட்குறது, பட் இந்த மாதிரி வந்தாலும் எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, ஆக்சுவலி இதெல்லாம் நான் இன்னமுமே டு த கோர் போயிட்டு இந்த ஒரு கிராஃபை மட்டும் ஐ கேன் டேக் ஃபார் ½ an hour or 1 hour, பட் அதை என்னால் யூடியூப்பில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள், ரைட்? ஸோ அதனால் இங்கே நமக்கு டைம் கன்ஸ்டன்ட் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கும் போர்ஷன் சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுனால தான் இதோட முடிக்கிறேன். பட் ஆக்சுவலி நான் வந்து தனியாக ஒரு செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ப்ரைவேட் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே யூ ஓன்ட் பிலீவ், இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் மட்டுமே, இதை விடுங்க, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் மட்டுமே மோர் தென் 12 லெக்சர்ஸ் எடுத்தேன்டா. ஓகே, 12 to 15 லெக்சர் போச்சு. சரியா? போன வருஷம் 12 to 15, ஐ திங்க் அப்ராக்ஸ் 14 லெக்சர் போச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் மோஷன் இன் 1D 2D ரெண்டையுமே சாலிடாக 20 லெக்சர்ஸ்க்கு எடுப்பேன். ஒரு லெக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 hours. அப்போ பார்த்துக்கோங்க, மோஷன் இன் 1 dimension மட்டும் ஐ யூஸ் டு டேக் ஃபார் 40 hours. ஓகே, பட் இங்கே வி ஆர் கன்ஸ்ட்ரைனிங் இட் டு ஆல்மோஸ்ட் 8 hours, ரைட்? ஸோ 8 ஹவர்ஸில் இவ்வளோ தான் பசங்களா என்னால் டெலிவர் பண்ண முடியும். என்னால் இல்லை, நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் 8 ஹவர்ஸில் இவ்வளோ தான் உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நவ் இஃப் திஸ் இஸ் கிளியர், லெட் அஸ் மூவ் டு த ஃபைனல் கான்செப்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வீடியோ, விச் இஸ் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஆல்மோஸ்ட் 6.5 hours ஆயிடுச்சு. சரியா? அண்ட் 8 hours ஏன் சொன்னேன்னா இது ஒரு 1.5 மணி நேரம் போகும். ஸோ வித் திஸ் அவர் என்டையர் சாப்டர் இஸ் ஓவர். அண்ட் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். பட் ட்ரஸ்ட் மீ, இதை நான் ரொம்ப சிம்பிளாக மாற்ற போகிறேன் உங்களுக்கு. ஓகே, யூ நீட் நாட் வரி அபவுட் எனிதிங். திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள். சரியா? ஓகே, ஓகே பசங்களா, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் மோஷன் அண்டர் கிராவிட்டி. பட் பிஃபோர் ரீடிங் எனி ஆஃப் திஸ், மோஷன் அண்டர் கிராவிட்டினா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எர்த்தில் இருக்கோம் இல்லையா? ஆமாண்ணா. நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
உங்கள் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு கையில் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும், சரியா? இட் மேபி திஸ் இன்ஹேலர் ஆர் ஃபோன், மவுஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இப்படி தூக்கி போடுங்க. ஓகே, இப்படி மேலே தூக்கி போட்டுன்னு நவுந்தரணும் நீங்கள், சரியா? நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் பாலை ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட கிராவிட்டி தான். என்னன்னா சொல்கிறீங்க, சி ஐ வில் எக்ஸ்பிளைன். நீங்கள் தூக்கி போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆனால் தூக்கி போட்டோன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஒரு பால் இருக்குல்ல, இப்படியே போகும், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஒரு டாப் ஹைட்டை அட்டைன் பண்ணும். ஓகே, தென் அந்த டாப் ஹைட்டில் அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஆனால் அல்டிமேட்லி வெலாசிட்டி வில் பி ஜீரோனா. தென் அதுக்கப்புறம் இப்படி மேலே போட்டிங்களா, திரும்பி போன டைரக்ஷன்லேயே கீழே வர ஆரம்பிச்சிடும் அந்த ஆப்ஜெக்ட், இல்லையா? ஆமாண்ணா, அப்படியே வந்து கிரவுண்டுக்கு வந்துடுது. ஓகே, நீங்கள் பண்ணதெல்லாம் ஜஸ்ட்டு தூக்கி போடுறது மட்டும்தான். மற்றபடி இந்த ஆப்ஜெக்ட் மேலே போனது, அங்கே அதோட வெலாசிட்டி ஜீரோ ஆனது, தென் திரும்பி கீழே வர்றது, இது எல்லாத்துக்குமே காரணம் கிராவிட்டி அப்படிங்கிற. நீங்கள் கேட்குறீங்க எப்படின்னு கேட்குறீங்க. சி ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணுறீங்களா, there is always a gravitational force acting towards the planet. ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஆமாண்ணா, we know. ஓகே, எர்த்து வந்துட்டு கிராவிட்டி வச்சு நம்மளை எல்லாரையும் கீழே புல் பண்ணுது, இல்லையா? ஆமாண்ணா, கிராவிடேஷன், TION. ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஆமாண்ணா, டுவார்ட்ஸ் த எர்த் ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. நவ் ஐ ஹோப் யூ கைஸ் ஆல்சோ know this, whenever there is a force there will be a acceleration, right? amana, so force is equals to ma, so acceleration will be equals to f by m, இல்லையா? சின்ஸ் ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ஆக்சலரேஷனும் இருக்கும். ஓகே, சின்ஸ் இந்த ஆக்சலரேஷன் எதனால வந்துச்சு, கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஆக்சலரேஷனுக்கு பேர் என்ன, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஆனால் ஃபோர்ஸோட அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கீழே இருக்கா, அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் கீழே தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆக்சலரேஷன் due to gravity is represented by small g பசங்களா, சரியா? acceleration due to gravity is represented by small g. அது எப்போதுமே towards the ground, towards the earth தான் இருக்கும். ஓகே, ஏன் இந்த acceleration வருது, சும்மா போர் அடிக்குதுன்னுலாம் வரல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஒரு acceleration வருது. கிராவிடேஷனால வந்ததுனால தான் இதுக்கு பேர் acceleration due to gravity. ஓகே, now நல்லா பாருங்க, இது ஒரு acceleration, இந்த பார்ட்டிகிள்கிட்ட ஒரு வெலாசிட்டி இருக்குது. இது ரெண்டும் எப்படி இருக்குது, ஆனால் பார்ட்டிகிளோட வெலாசிட்டி மேலே பார்த்துருக்கு, கிராவிடேஷன் கீழே பார்த்துருக்கு. அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கீழே பார்த்துருக்கு, வெலாசிட்டி மேலே, ஆக்சலரேஷன் கீழே. வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் என்ன ஆகும், ஆனால் வென் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர், தென் த பார்ட்டிகிள் வில் ஸ்லோ டவுன், இல்லையா? ஆமாண்ணா, then the particle slows down. ஸோ அதனால தான் என்ன ஆகுது, இனிஷியலி இங்கே பாருங்களேன், பார்ட்டிகிள் இப்படியே மேலே போகுது, கிராவிட்டி அதாவது ஆக்சலரேஷன் கீழே ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன ஆகுது, இதோட வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி டாப்புக்கு போனோன்னே ஜீரோ ஆகிடுது, சரியா? ஓகேண்ணா, ஸோ அதனால தான் மேலே டாப்பில் வெலாசிட்டி ஜீரோ. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த பார்ட்டிகிள் இருக்குல்ல, அது இப்படி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஓகே, ஸோ இப்போ இதோட வெலாசிட்டி இருக்குல்ல, that velocity is in same direction with the acceleration. ஸோ அதனால் என்ன ஆகும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் அப் பண்ண ஆரம்பிக்கும்னா. ஓகே, ஸோ இந்த ரீஜனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, let me take this to next side. ஓகே, ஃபஸ்ட்டு ஏன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வருது, பிகாஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தானா ஒரு ஆக்சலரேஷன் வருது. அதுக்கு பேர் தான் நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லியிருக்கோம், சரியா? ஓகேண்ணா. Let's paste it over here. Okay, super. Next, அந்த ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு, ஆனால் எர்த்தோட டைரக்ஷனில் கீழே ஆக்ட் ஆகுது, இல்லையா? ஆமாண்ணா, இப்படி கீழே பார்த்து இருக்கு. ஸோ இப்படி கீழே பார்த்து இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மோஷனுக்கு என்ன ஆகுது, ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மோஷன் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள் ஸ்லோ டவுன் ஆகுது. ஏன்னா ஆக்சலரேஷனும் வெலாசிட்டியும் ஆப்போசிட் ஈச் அதர். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகி டாப்பில் ஜீரோ ஆகிடுது. தென் மீதி பாதி
மோஷனுக்கு பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் என்ன ஆகுது, வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகளும் அதாவது ஆக்சலரேஷனும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ we do know that when velocity and acceleration are same direction or in same direction, then the particle speeds up. இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அதனால தான் மேலே வெலாசிட்டி ஜீரோவாக இருந்தாலும் கீழே வர 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 அந்த பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கீழே கிரவுண்டை வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி சம் அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்குது இந்த பார்ட்டிகிள்கிட்ட. புரியுதா? திஸ் இஸ் யுவர் மோஷன் அண்டர் கிராவிட்டி. நவ் இப்போ இதில் நம்ம நிறையா படிப்போம். கிரவுண்ட்லேருந்து டாப்புக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, அண்ட் வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட்டு, அண்ட் டாப்லேருந்து கிரவுண்டுக்கு வரதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, இந்த மாதிரி நிறையா படிப்போம். பட் இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி we have to make some very good assumptions. Okay va? Adu enna assumptions? These three assumptions are mandatory. Okay, first assumption is there is no variation of acceleration due to gravity with height am pasangala. Ana idu enna idu explain pannunga. See, I will explain. First let me rearrange the slides. ஏனா கடைசில உங்களுக்கு லெக்சர் அனுப்பும்போது அந்த ஸ்லைடை ரீஅரேஞ்ச் பண்ணாம அனுப்பிடுவேன், நீங்க குழம்பிடுவீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குல்ல, அது ஹைட்டு நம்ம சர்ஃபேஸ் இருக்குல்ல, எர்த்தோட சர்ஃபேஸ், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆக ஹைட்டுக்கு போக 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 இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்சுவலி வேரி ஆகும். ஓகே, திஸ் வேரிஸ் வித் ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட். ஆனால் எப்படின்னா, சி நம்ம எர்த்தோட சர்ஃபேஸில் இன்னொன்று வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே ஜி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குது அப்படின்னா, இதுவே நீங்கள் ஒரு ஹைட் வானத்தில் போயிட்டு நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வில் பி ஜி இன்டூ 1 மைனஸ் 2 into height divided by r, where r அப்படிங்கிறது 6400 km or radius of earth. சரியா? ஓ ஓகேண்ணா. பட் நம்ம throughout our motion in 1 dimension and 2 dimension என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹைட்டை பொறுத்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேரி ஆகாது அப்படின்னு நினச்சிக்குவோம். ஓகேவா? ஆனால் அது எப்படின்னா வேரி ஆகாது, அதான் இங்கே ஆகுது இல்லை, நம்ம எப்படி தப்பாக அசியூம் பண்ண முடியும்? ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்களே ப்ராக்டிக்கலாக சொல்லுங்களேன். இப்போ ஒரு பால் இருக்குது, சரியா? இந்த பாலை மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ தூக்கி போட்டுருவீங்க? மிஞ்சி போனால் என்ன, ஒரு 50 மீட்டர் ஹைட்டு தூக்கி போடுவீங்களா? ஒரு 100 மீட்டர்? உங்களால் 1000-2000 கிலோமீட்டர் தூக்கி போட முடியுமா அந்த பாலை எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே? நான் சான்ஸே இல்லைண்ணா. மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் ஆர் 100 மீட்டர் கூட தூக்கி போடலாம்னா, பட் கிலோமீட்டர் கணக்கெல்லாம் தூக்கி போட முடியாது. அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், இந்த இடத்துல டினாமினேட்டரில் 6400 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 100 மீட்டர் பாலை தூக்கி போட்டிருக்கீங்க. ஓகேவா? யூ ஹாவ் த்ரோன் த பால் ஃபார் 100 மீட்டர். 100 மீட்டர்னா கிலோமீட்டரில் எவ்வளோ? ஆனால் we know 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 மீட்டர் இல்லையா? ஸோ 100 மீட்டர் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 0.1 கிலோமீட்டர். ஸோ மேலே வந்துட்டு 2 into 0.1 0.2 தான் இருக்குது. டினாமினேட்டரில் 6400 இருக்குது. நியூமரேட்டர் கம்மி, டினாமினேட்டர் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ராக்ஷனே ஆல்மோஸ்ட் 0 ஆகிடும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. சி but we deal with heights very much less than the radius of earth. ஓகேவா? மிஞ்சி போனால் பாலையோ ஆப்ஜெக்டோ எவ்வளோ தூரம் தூக்கி போட முடியும்? 100 மீட்டர் 200 மீட்டர் கூட தூக்கி போடலாம். அதுக்குன்னு போயிட்டு 6000 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தெல்லாம் தூக்கி போட முடியாது. ஸோ அதனால தான் இந்த 2h by r approximately 0 ஆகிடுது. ஸோ we assume that there is no variation of acceleration due to gravity with respect to h ன்னு assume பண்ணிக்கிறோம். ஓகேவா? this is a very important exception. ஓகே, எக்ஸப்ஷன் இல்லை அசம்ஷன். கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் பண்ணி எக்ஸப்ஷன்லேயே வாயில் வருது. சரியா? ஓகேடா. நெக்ஸ்ட்டு சி we will assume there is no air. ஏன்னா பிகாஸ் நினச்சி பாருங்களேன், இப்போ நம்மளை சுற்றி ஏர் இருக்குது, நீங்கள் பைக் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, உங்கள் மேலே காற்று வந்து இப்படி தள்ளும் தெரியுமா? எதிர்காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் முன்னாடி போகிறீங்க, காற்று வந்து உங்களை பின்னாடி தள்ள பார்க்கும். ஓகே, ஸோ ஏர் இருக்குது அப்படின்னா தென் நீங்கள் ஒரு மோஷன் பண்ணுறீங்கன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணும் ஏர், நீ வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த மோஷன் இன் 1D 2Dயில் ஏரே இல்லைன்னு சொல்லி அசியூம் பண்ணி கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஏன்னா இல்லாட்டி ஏர் ரெசிஸ்டன்ஸையும் கணக்கில் எடுக்கிற மாதிரி வரும். ஏர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஏர் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸை கணக்கில் எடுக்கணும். பட் வி வில் சிம்பிளி கன்சிடர் there is no ஏர். சரியா? சி இதை நான் வந்து JEE மெயின்ஸ்க்காக அசம்ஷன் எடுக்கல, JEE அட்வான்ஸ்க்காகவும் அசம்ஷன் எடுக்கல. த்ரூ அவுட் யுவர் 11th and 12th நம்ம இப்படி தான் படிப்போம். இஃப் யூ கோ டு யுவர் ஹையர் கிரேட், ஓகேவா, ஃபிசிக்ஸே மேஜராக பண்ணுறீங்கன்னா அப்போ தான் போயிட்டு ஏர் ரெசிஸ்டன்ஸ்லாம் வச்சு நீங்கள் படிப்பீங்க. பட் மற்றபடி எல்லா இடத்துலையுமே மோஷன் அண்டர் கிராவிட்டியில் வி வில் கன்சிடர் there is no ஏர்டா. சரியா? ஓகே. தேர்ட் அசம்ஷன் இஸ் தட் அசியூம் தட் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் பாயிண்ட் சைஸ். ஓகே, நீங்கள் என்ன வேணால் தூக்கி போடுங்க, பாலை தூக்கி போடுங்க, இல்லை டஸ்டரை தூக்கி போடுங்க, இல்லை மவுஸை தூக்கி போடுங்க, என்ன வேணால் தூக்கி போடுங்க. ஆனால் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்குவோம், நீங்கள் தூக்கி போடுற ஆப்ஜெக்டோட சைஸு கம்பேரபிள் டு அ பாயிண்ட், ரொம்ப பாயிண்ட் சைஸில் தான் இருக்குன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்குவோம். சரியா? ஓகேடா, சூப்பர். நவ் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சைன் கன்வென்ஷன். இப்போ இந்த அசம்ஷன்லாம் புரிஞ்சுல, நெக்ஸ்ட் சைன் கன்வென்ஷன் பார்த்துடலாம். சைன் கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே டேரெக்டாக கொஷின்ஸ் தான் பசங்களா. சரியா? ஓகே. ஸோ வாட் இஸ் சைன் கன்வென்ஷன்? அதாவது த்ரூ அவுட் திஸ் மோஷன் அண்டர் கிராவிட்டி நம்ம ஒரு சில சைன்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். அதாவது என்னன்னா, நீங்கள் எங்கேருந்து பார்ட்டிக்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ, ப்ரொஜெக்ட்னா தூக்கி போடுறது, எங்கேருந்து பார்ட்டிக்கிளை தூக்கி போடுறீங்களோ அந்த இடத்த ஆரிஜின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். சரியா? இப்போ நான் இங்கேருந்து தூக்கி போகிறேன்னா இந்த இடம் தான் ஆரிஜின், இங்கேருந்து தூக்கி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் தான் ஆரிஜின். சரியா? இங்கேருந்து தூக்கி போகிறேன்னா இந்த இடம் தான் ஆரிஜின். ஸோ எங்கேருந்து தூக்கி போடுறேனோ பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை தான் ஆரிஜின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். தென் ஆரிஜினுக்கு மேலே அப்வர்ட் டைரக்ஷனில் போனோம்னா பாசிட்டிவ், ஆரிஜினுக்கு கீழே டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்தோம்னா நெகட்டிவ். சரியா? எந்த இடத்துல இருந்து தூக்கி போடுறோமோ அதுதான் ஆரிஜின். ஆரிஜினுக்கு மேலே அப்வர்ட் டைரக்ஷனில் போனால் பாசிட்டிவ் டைரக்ஷன், கீழே வந்தோம்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்தோம்னா அது நெகட்டிவ் டைரக்ஷன். சரியா? how this is clear? சூப்பர்டா பசங்களா. now I will give you some example. Okay, for example இந்த மோஷன் எடுத்துக்கோங்க. ஒரு ஹைட் இருக்க பில்டிங் மேல இருந்து நம்ம பால் எப்படி தூக்கி போடுறோம். ஓகேவா? now நீங்க ஒவ்வொரு குவான்டிட்டிஸ்க்கும் சைனை வந்து எழுதணும். ஓகே, ஸோ 0.1 0.2 0.3 இது மாதிரி 6 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வெலாசிட்டியோட டைரக்ஷன், அதாவது சைன் எப்படி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட சைன் எப்படி, ஆக்சலரேஷனோட சைன் எப்படின்னு பார்க்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஆரிஜின் எதுன்னு கண்டுபிடிப்போம். பாலை வந்து நம்ம இங்கேருந்து தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுனால இதை தான் நம்ம ஆரிஜினாக எடுத்துக்குவோம். ஓகே, இதை தான் நம்ம ஆரிஜினாக எடுத்துக்குவோம். அண்ட் நமக்கு என்ன தெரியும், ஆரிஜினுக்கு மேலே பாசிட்டிவ் டைரெக்ஷன். ஆமாண்ணா, ஆரிஜினுக்கு மேலே வந்துட்டு பாசிட்டிவ் டைரெக்ஷன் அண்ட் ஆரிஜினுக்கு கீழே வந்துட்டு நெகட்டிவ் டைரெக்ஷன் இல்லையா? ஆமாண்ணா, திஸ் இஸ் கிளியர். ஆரிஜினுக்கு மேலே போனால் பாசிட்டிவ் டைரெக்ஷன், ஆரிஜினுக்கு கீழே வந்தால் நெகட்டிவ் டைரெக்ஷன். ஓகே, நவ் ஆக்சிலரேஷன் எப்படி ஆக்ட் ஆகும் பார்ட்டிகிள் மேலே? ஆனால் நமக்கு தெரியும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் ஆல்வேஸ் டுவார்ட்ஸ் எர்த். ஓகே, இப்படி தான் இருக்கும். சரியா? ஓகே, எல்லாத்தையும் வரைஞ்சாச்சு. லெட்ஸ் ஆன்சர் த கொஷின். பாயிண்ட் 1ல பார்ட்டிகளோட வெலாசிட்டி எப்படி இருக்குது? ஆனால் மேலே பார்த்துருக்கு, மேலே பார்த்துருந்தா பாசிட்டிவ் டைரெக்ஷன் இல்லையா? ஆமாண்ணா, பாசிட்டிவ் டைரெக்ஷன். சரி, நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் இங்கேருந்து தான் ப்ரொஜெக்டே பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி 0. பார்ட்டிகல் அங்கேயே தான் இருக்குது, எங்கேயும் மூவ் ஆகலை இல்லையா? ஆமாம். நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன். ஆனால் எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி ஆக்சிலரேஷன் டவுன்வார்ட்ஸ் டுவார்ட்ஸ் த எர்த் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் நெகட்டிவ்டா. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் 2க்கு வாங்க. பாயிண்ட் 2வை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, ஸ்டில் பால் மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட வெலாசிட்டி என்ன ஆகும், ஆனால் இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, மேலே பார்த்துருக்குல்ல, பாசிட்டிவ். டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியல் பொசிஷன் இங்கே இருக்குது, ஃபைனல் பொசிஷன் இங்கே இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் இன் பாசிட்டிவ் டைரெக்ஷன். ஸோ அதனால் ப்ளஸ்ஸு. பட் ஆக்சிலரேஷன் எல்லா பாயிண்ட்லையுமே நெகட்டிவ் டைரெக்ஷனில் தான், ஸோ கீழே தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. நமக்கு என்ன தெரியும், இந்த டாப் மோஸ்ட் பாயிண்டில் velocity will simply be equals to 0 ன்னு தெரியும். ஸோ velocity 0 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் இனிஷியலி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப பார்ட்டிகல் இங்கே இருந்துச்சு, ஃபைனலாக இப்போ பார்ட்டிகல் இங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அது பிரச்சனை இல்லை, எந்த டேரக்ஷனில் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, பாசிட்டிவ் டேரக்ஷனில் டிஸ்பிளேஸ் ஆகி போயிருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வாட் அபவுட் ஆக்சிலரேஷன்? எல்லா பாயிண்ட்லையுமே ஆக்சிலரேஷன் நெகட்டிவ் தான். நெக்ஸ்ட் இங்கே வாங்க, 4th பாயிண்ட்டுக்கு வாங்க. 4th பாயிண்ட்டில் வெலாசிட்டியோட டேரக்ஷன் எப்படி இருக்குது? ஆனால் இப்போ பால் வந்து கீழே விழுகுது. ஸோ கீழே விழுகும் போது வெலாசிட்டியோட டேரக்ஷன் டவுன்வார்ட்ஸ் டுவார்ட்ஸ் த எர்த் இருக்குது, விச் இஸ் நெகட்டிவ் டைரெக்ஷன். சரியா? ஓகே, வாட் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஸ்டில் பாருங்கள், இனிஷியல் பொசிஷன் இங்கே, ஃபைனல் பொசிஷன் இங்கே. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இனிஷியலுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்க அந்த ஷார்ட்டஸ்ட் பார்த்து தான். ஓகே, ஸோ நல்லா பாருங்கள், இனிஷியலி இங்கே, ஃபைனலி இங்கே, ஸ்டில் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் தான் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. சரியா? ஓகேண்ணா,
பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. வாட் அபவுட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி? ஆனால் அது நெகட்டிவ் தானே, அதை நம்ம கேட்கவே தேவையில்லை, நெகட்டிவ்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட்டுக்கு வாங்க. இங்கே வெலாசிட்டி நெகட்டிவ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க, இனிஷியலி இங்கே ஃபைனலி இங்கே. ஸோ நெகட்டிவ் டைரக்ஷனில் கீழே டிஸ்பிளேஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நெகட்டிவ். வாட் அபவுட் ஆக்சலரேஷன்? தட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த 6ங்கிற பாயிண்ட்டுக்கு வாங்க. கரெக்டாக கிரவுண்டில் ஹிட் பண்ணலை, கொஞ்சம் மேலே. வெலாசிட்டி வில் பி நெகட்டிவ் அண்ணா. வாட் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? இனிஷியலி இங்கே இருந்துச்சு, ஃபைனலி இப்போ கீழே நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். வாட் அபவுட் ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். சரியா? ஸோ இந்த சைன் கண்டுபிடிக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அடுத்து நான் டேரெக்டாக உங்களை கொஷின் கூட்டு போகிறேன். ஏன்னா நான் ஃபார்முலாலாம் சொல்லி தர மாட்டிங்களா, கொஷின் வழியாகவே நம்ம ஃபார்முலாவை எடுப்போம். அண்ட் எப்படி அந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ தட் நீங்கள் எந்த ஃபார்முலாவையும் ஆக்சுவலி ஞாபகமே வச்சுக்க வேணாம். சரியா? இதை நான் இப்போயே சொல்லிடுறேன். எல்லா இடத்துலையுமே இந்த மோஷன் அண்ட் வண்டியில் கொச்ச நிறைய ஃபார்முலா கொடுப்பாங்க. யூ நீட் நாட் ரிமெம்பர் எனி ஃபார்முலா. எந்த ஒரு கொஷினையுமே ஃபார்முலா எல்லாமே எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு அப்வார்ட் ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் கிரவுண்ட். கிரவுண்ட்லேருந்து மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ப்ரொஜெக்ஷன்னா யூ வெலாசிட்டியோட தூக்கி போடுறேன். சரியா? ஓகே, என்ன ஆகும் நமக்கு நல்லா டீட்டெயிலாக தெரியும். இப்படியே போகும். டாப்பில் வெலாசிட்டி 0 ஆனோடனே திரும்பி அப்படியே ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து கிரவுண்ட்லேயே உட்காந்துக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இஸ் டைம் ஆஃப் அசன்ட். இதெல்லாம் சும்மா ஃபேன்சி நேம்ஸ் தான். டைம் ஆஃப் அசன்ட்னா ஒன்றும் இல்லை, கிரவுண்டில் இருந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, அதை தான் நம்ம டைம் ஆஃப் அசன்ட்னு சொல்லுவோம். சரியா? டைம் ஆஃப் அசன்ட்னா என்ன? கிரவுண்ட்லேருந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் டைம் ஆஃப் டிசென்ட். டைம் ஆஃப் டிசென்ட்னா ஒன்றும் இல்லை, டாப்ல இருந்து கீழே இறங்கி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ அசன்ட்னா மேலே போகிறதுக்கான டைம், டிசென்ட்னா கீழே இறங்கி வரதுக்கான டைம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட். அப்படின்னா டோட்டலாக இந்த ப்ரொஜெக்டைல் இருக்குல்ல, அதாவது இந்த பால் இருக்குல்ல, இது எவ்வளோ நேரம் மேலே இருந்திருக்கு. ஓகே, ஏரில் இருந்திருக்கு. ஆனால் ஏரே இல்லைன்னு சொன்னீங்களே. சரி, கிரவுண்டில் இல்லாமல் எவ்வளோ நேரம் மேலே இருந்திருக்கு. ஆனால் டைம் ஆஃப் அசன்ட் plus time of descent. Okay, the total time of flight is simply equals to time of ascent plus time of descent. சரியா? எவ்வளோ நேரம் இந்த பால் மேலே இருந்திருக்கு. ஓகே, ஆனால் TA வரைக்கும் மேலே போகும், TD டைம் ஆஃப் டிசென்ட் வரைக்கும் கீழே வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ நேரம் அது மேலேயே இருந்திருக்கு? டைம் ஆஃப் அசன்ட் ப்ளஸ் டைம் ஆஃப் டிசென்ட். சரியா? ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்னா டைம் ஆஃப் அசன்ட் ப்ளஸ் டைம் ஆஃப் டிசென்ட். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட் அப்டைன் பை த பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பாலை தூக்கி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல ஒரு ஹைட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் கீழே வரும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படிங்கிறத we can find and that is represented by h max. சரியா? ஓகே ஓகே பசங்களா, நவ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக கொஷின்ஸ் போயிட்டு அட்டாக் பண்ண போகிறோம். ஆனால் ஃபார்முலாவே சொல்லித்தரல, டேரெக்டாக கொஷின்ஸான்னு கேட்டிங்கன்னா எஸ், we are not going to learn formulas, we are going to derive them ourselves. ஓகே, ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட்டு கொஷின்குள்ளே போயிடுவோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா then we can proceed with the question. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினில் பாருங்கள், கிரவுண்ட்லேருந்து ஒரு பால் சம்திங் இருக்குது, அதை 40 மீட்டர் per செகண்டில் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் ஃபைண்ட் த டைம் ஆஃப் அசன்ட், டைம் ஆஃப் டிசென்ட் அண்ட் டோட்டல் ஃப்ளைட். ஐ மீன் டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ first I am going to find time of ascent. Okay, time of ascent கண்டுபிடிக்கிறேன். time of ascent என்ன? அண்ணா கிரவுண்ட்ல இருந்து டாப்புக்கு போகிறதுக்கான டைம். சரி, நமக்கு கிரவுண்டில் வெலாசிட்டி எவ்வளோன்னு தெரியும், 40 மீட்டர் per செகண்ட். டாப்பில் எவ்வளோ வெலாசிட்டின்னு தெரியுமா? தெரியும். நான் டாப்பில் வெலாசிட்டி is simply equals to 0. Very good. See, if you know this, you can simply apply the equation v equals to u plus at. Okay, we do know that acceleration due to gravity will always act downward direction. amana, so this is minus g and question le kodutanga g 10 meter per second consider பண்ணிக்க சொல்லிட்டாங்க. Let's substitute values. We know the final velocity at top is equals to 0 and the initial velocity u is equals to plus 40 மேல போகுது. சரியா? So plus 40, then acceleration is minus g, so which is minus 10 into t. so simplify பண்ணா நமக்கு என்ன வருது? அண்ணா we get that the value of t is equals to 4 seconds டா பசங்களா. hope this is clear. புரிஞ்சதில்ல? அதாவது கிரவுண்ட்ல இருந்து டாப்புக்கு போறதுக்கு 4 செகண்ட்ஸ் ஆயிருக்கான். சரியா? ஓகே, ஸோ டைம் ஆஃப் அசன்ட் எவ்வளோ? time of ascent is equals to 4 seconds da. சரியா? okay, next what about time of descent? Actually remember the fact that time of ascent இது தெரிஞ்சுக்கோங்க,
time of ascent will always be equals to time of descent. சரியா? Okay, now if you want I can prove this, but you need not go for the proof. Just remember this. Time of ascent is always equals to time of descent. அதாவது கீழ இருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சோ அதே டைம் தான் மேலே இருந்து கீழே வரதுக்கும் ஆகுமா ஒன் டைமென்ஷனல் மோஷனில். சரியா? ஓகேண்ணா. டூ டைமென்ஷன்ல இதான் வரும், பட் அதை 2Dயில் பேசிக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மேலே போகிறதுக்கான டைம் ஈக்குவல்ஸ் டு கீழே வரதுக்கான டைம். சரியா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா தென் வாட் இஸ் த டைம் ஆஃப் டிசென்ட்? அண்ணா தி டைம் ஆஃப் descent is simply also equals to 4 seconds. சரியா? Okay na. Super. Next, what is total time of flight? Let's try to find it. Okay, let me just copy this thing. Let's find total time of flight. இது கண்டுபிடிக்கிறது கஷ்டமான்னு கேட்டிங்கன்னா actually it's very simple. If you want you can go by the relation. Time of flight ன்னு என்ன வரும்? அண்ணா நீங்கள் தான் ஒரு ஃபார்முலா சொன்னீங்க. Time of flight is equals to time of ascent plus time of descent. இல்லையா? அந்த ஃபார்முலா வச்சு போகிறதுனாலும் போகலாம். Time of flight is equals to time of ascent plus time of descent. ஸோ நமக்கு தெரியும் time of ascent equals to time of descent equals to 4 seconds ன்னு சொல்லிட்டு, ஸோ 4 plus 4 time of flight will be equals to 8 seconds. Okay? Okay now. சரி, பட் I don't want you guys to remember this formula. நம்ம டேரெக்டாக கண்டுபிடிப்போம். ஓகே, டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன? அண்ணா டோட்டலாக எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதானே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் யுவர் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். சரி, நான் இதுக்கு எப்படி கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவீங்க? சி, வெரி சிம்பிள். இனிஷியலி the particle velocity is equals to 40 meter per second. இல்லையா? ஆமாண்ணா. now ஃபைனலி அந்த பார்ட்டிகல் என்ன ஆகுது? ஆனால் அப்படியே மேலே போகுது, திரும்பி கீழே வந்துடுது. ஸோ ஆஃப்டர் ரீச்சிங் கிரவுண்ட், ஓகே, ஆர் ஃபைனலி தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் யுவர் பார்ட்டிகல் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 0. இதில் யாருக்கு எந்த டவுட்டும் இல்லையே. எங்கேருந்து பார்ட்டிகல் போச்சோ அதே இடத்துக்கு திரும்பி வந்துருச்சு. ஸோ ஃபைனலி யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல்ஸ் டு 0. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கைனமேட்டிக்ஸோட செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டுடலாமா? என்ன ஈக்குவேஷன்? எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ இன்டூ டி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். சப்ஸ்டிடியூட் தட் எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, எஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஆனால் எஸ் ஈக்குவல்ஸ் டு 0. தென் what is u? uங்கிறது initial velocity, that will be equals to plus 40. ஏன்னா மேலே பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால plus 40 into எவ்வளோ டைம் அதுதான் நமக்கு தெரியல. let's assume capital T டைம்னு அசியூம் பண்ணிக்குவோம். சரியா? total time of flight Tன்னு அசியூம் பண்ணிக்குவோம். plus half into acceleration due to gravity minus G னா ஏன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ minus 10 into டைம் என்னன்னு தெரியல, லெட் இட் பி கேபிட்டல் T ஸ்கொயர். சரியா? ஓகேண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சரி, நவ் இஃப் யூ சிம்பிளிஃபை திஸ் நமக்கு என்ன வரும்? அண்ணா இந்த இடத்துல பாருங்களேன், 10 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 5 வரும். ஸோ இந்த minus 5t ஸ்கொயரை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போனோம்னா we will get 5t ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 40t வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ரைட் ஹேண்ட் சைட் டி ஸ்கொயர் இருக்கு, சாரி லெஃப்ட்டில் டி ஸ்கொயர் இருக்குது, ரைட்டில் டி இருக்குது. ஸோ ஒரு டீயை கேன்சல் பண்ணிடலாம். தென் யூ வில் கெட் யுவர் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு, இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ரைட் ஓவர் ஹியர், டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 40/5 ஆர் சிம்ப்ளி திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 8s are 48. ஓகே, ஸோ ஃபார்முலா போட்டாலும் உங்களுக்கு என்ன வருது? அதே ஆன்சர் தான் வருது. வாட் டு வி கெட்? அண்ணா வி ஜஸ்ட் got that time of flight is simply equals to 8 seconds. Okay va? I hope this is clear. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? Time of flight is equals to 8 seconds அப்படின்னு கிடைச்சிருக்கு பசங்களா. சூப்பர்டா. ஸோ மேலே இருக்க ஃபார்முலா படி போனாலும் சரி, இல்லை கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் படி போனாலும் சரி, இதான் வருது. அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ஃபார்முலாவை ஈஸியாக மறந்துடுவீங்க. ஸோ எக்ஸாமில் கோ பை த பேசிக்ஸ், கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் வச்சே கண்டுபிடிங்க ஒன்றொன்றையும். சரியா? ஓகே,
no, if you want to remember the formula then கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் ஃபார்முலா சொல்லி தந்தாங்க, நீங்களே எங்களுக்கு ஃபார்முலாவே சொல்லி தாங்கன்னு கேட்டிங்கன்னா I can give you the formula. See, it's very simple. Let's copy this. இந்த ஃபார்முலாவை நான் ரொம்ப ஈஸியாக டெரைவ் பண்ணி காட்டட்டா? ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் டைம்னு ரெண்டு படித்தோம், ஞாபகம் இருக்கா? we know that the stopping time is simply equals to initial velocity u divided by acceleration a. ஆமாண்ணா. now and we also know that நம்மளோட velocity acceleration opposite direction ல இருந்தா தான் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். அப்பதான் முதல்ல பார்ட்டிகல் ஸ்டாப்பே ஆகும். let's apply this formula here. we will get the stopping time. என்னது? கீழே பார்ட்டிகல் வெலாசிட்டியோட இருக்கு, சரியா? போகுது 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 போகுது, டாப் போனோடனே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இங்கேருந்து இங்கே போனால் தான் ஸ்டாப் ஆகுது. ஸோ த ஸ்டாப்பிங் டைம் இன் திஸ் கேஸ், தி ஸ்டாப்பிங் டைம் is simply equals to the time of ascent. சரியா? I hope this is clear. So I can simply write that the time of ascent is equals to, okay, ASCE. Time of ascent is equals to, what is u? Anna 40, or if you want you remember the actual formula. சரியா? u ne போட்டுக்கோங்க இந்த இடத்துல. Time of ascent will be equals to u divided by what is acceleration opposite to the velocity, Anna g. So time of ascent is u by g. சரியா? So this is your formula. எல்லா இடத்துலையும் இந்த ஃபார்முலா தான் கொடுப்பாங்க, நீங்களும் வேணும்னா அதை ஞாபகம் வச்சுக்கலாம். But I would not advise this. Go by the kinematics equation. Now what is time of descent? Anna, we know that time of ascent is equals to time of descent. Okay. So from here we can write that the time of descent is also equals to u by g. இல்லையா? ஆமாண்ணா. Okay. Then what about your total time of flight? That is very simple. Time of flight அப்படிங்கிறது, see, I can write it over here. ஏன் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கு? Because I know the fact that time of ascent equals to time of descent. Now what about total time of flight? The time of flight is equals to time of ascent plus time of descent. So u by g plus u by g என்ன வரும்? 2u by g வரும் பசங்களா. I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? Okay. This is your formula. If you want you can remember this. சரியா? ஓகேடா, சூப்பர். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஆன்சரை வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே தான் உங்களுக்கு வரப்போகுது. லெட்ஸ் மூவ் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் கான்செப்ட். என்ன கேட்குறாங்கன்னா, இதே கொஷினில் அதே 40 மீட்டர் per செகண்ட் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஹச்மேக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிரோமா? நமக்கு என்ன தெரியும்? ஆனால் இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கிரவுண்டுக்கும் இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க அதை தான், அந்த கேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? H max அப்படின்னு சொல்லுவோம். This is the maximum height attained by the particle, right? ஆமாண்ணா. This is the maximum height attained by the particle. Now you know that at top the velocity of the particle is simply 0, right? So apply the kinematics equation. V square minus u square equals to 2 into a into s. சரியா? So we know the final velocity is 0, so 0 square minus the initial velocity is 40 square equals to 2 into acceleration is towards the ground, so it will be negative da. Acceleration is towards the ground, so it will be negative. So என்ன பண்ணணும்? You have to put minus g. g 10 மீட்டர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. So minus 10 போட்டுக்கோங்க into displacement. இதுதான் என்னது? The height reached. Okay, இந்த s தான் height max. சரியா? ஏன்னா எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும், ஆனால் டாப்பில் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னா அதுதான் h max. ஓகே, ஸோ சிம்பிளிஃபை திஸ் ஈக்குவேஷன். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். we will get h max to be equals to 40 squared divided by 2 into 10. சரியா?
2 into 10. ஸோ என்ன வரும் மேலே வந்துட்டு 1600 divided by 200 வரும், right? So 0 cancel ஆகிடும். What we will get? This is 8 times and denominator 1 times. Okay, this is 1 and this is 8. So height max is simply equals to 8 meters. ஆனால் நாங்கள் ஈக்குவேஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு ஃபார்முலா கொடுத்தா தான் படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா I can give you guys the formula. That formula is also very simple. See, let's assume இந்த இடத்துல 40க்கு பதிலாக some general uன்னு கொடுத்துருக்காங்க. You know the initial velocity? இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் தான் தெரியும் and acceleration due to gravity தெரியும். Then h max கான ஃபார்முலா வேணும் அப்படின்னா you simply, if you want you can go by the stopping distance. Stopping distance என்ன சொல்லியிருந்தேன் அண்ணா, stopping distance is simply equals to u square divided by 2 times of a அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாண்ணா. in our case the height max attained is simply equals to the stopping distance இல்லையா? இனிஷியலி பார்ட்டிகல்ட்ட வெலாசிட்டி இருக்கு, அப்படியே போகுது 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 போகுது, எங்கே போய் ஸ்டாப் ஆகுது? கரெக்டாக மேக்ஸிமம் ஹைட்டில் தானே ஸ்டாப்பே ஆகுது. ஸோ சிம்பிளி யூ கேன் யூஸ் திஸ். h max attained is equals to the stopping distance. Okay, clear? So I can write that the height max is equals to u square divided by 2 times of acceleration and a g. So u square by 2g தான் h max கான ஃபார்முலா and you need not substitute the sign because நமக்கு ஆல்ரெடி தெரியும் எப்போ ஒரு பார்ட்டிகல் முதல்ல ஸ்டாப் ஆகும் அதோட வெலாசிட்டியோ ஆக்சலரேஷனோ ஆப்போசிட்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். இந்த இடத்துல அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சைனை போட்டு எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம். ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் யோர் டைம் ஆஃப் அசன்ட், டைம் ஆஃப் டிசன்ட் அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட் அண்ட் டோட்டலாக h max ஓட ஃபார்முலாவும் இங்கே சொல்லிட்டேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு this is a beautiful question. Find the velocity with which body hits the ground அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது இந்த இடத்துல டாப்பில் வெலாசிட்டி 0ன்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? ஆமாண்ணா, அட் டாப் தி வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு தெரியும். பட் ஜஸ்ட் பிஃபோர் ஹிட்டிங் த கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. லெட்ஸ் அஸ்யூம் தட் தி velocity of that particle கரெக்டாக பாருங்கள், கிரவுண்டை வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்படி கிரவுண்டை இடிக்கிறதுக்கு முன்னாடி அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. now we have to find it. சரியா? ஓகே, ஸோ நமக்கு என்னென்ன தெரியும் இது வரைக்கும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கேருந்து இங்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே கிரவுண்ட்லேருந்து மேலே போகணும் அப்படின்னா எவ்வளோ டைம் ஆச்சு அண்ணா? கிரவுண்ட்லேருந்து இங்கே போகிறதுக்கு 4 seconds ஆச்சு இல்லையா? ஆமாண்ணா. திரும்பி மேலேருந்து கீழே வர்றதுக்கு அதே 4 seconds தானே ஆச்சு. டைம் ஆஃப் அசன்ட் ஈக்குவல்ஸ் டு டைம் ஆஃப் டிசன்ட். டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் 8 seconds. கால்குலேட் பண்ணோம்ல, அவ்வளோதான். இப்போ இதை வச்சு கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். ஐ நோ ஹியர் த வெலாசிட்டி இஸ் 0. ஸோ இங்கே இனிஷியல், இங்கே ஃபைனல் பொசிஷன் எடுத்து ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். ஐ கேன் ரைட் v இஸ் ஈக்குவல்ஸ் டு u ப்ளஸ் at. Now this is your v, this should be equals to initial velocity இங்கே டாப்பில் 0. ஓகே, now acceleration எப்படி இருக்கு அண்ணா? acceleration வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சைனை பொறுத்த வரைக்கும். ஏன்னு பாருங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அண்ணா? கீழே பார்த்துருக்கு. ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் டைரெக்ஷன், மறந்துடாதீங்க. வெலாசிட்டி இஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது ஆனால் அதுவும் கீழே பார்த்து தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஓகே, ஸோ வியை நீங்கள் வெறும் வின்னு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. நான் பண்ண மாதிரி யூ ஷுட் சப்ஸ்டியூட் மைனஸ் வி. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி 0, தென் ஆக்சலரேஷன் இஸ் மைனஸ் ஜி விச் இஸ் 10 இன்டூ டைம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு இங்கே டாப்லேருந்து கீழே வர்றதுக்கு ஆனால் 4 seconds. ஓகே, ஸோ your velocity is simply equals to
40 seconds. Okay, and remember velocity கீழே பார்த்து இருக்கு சரியா? நீங்க வேணும்னா இங்க சைன் போடலாம். சைன் போட்டா வெறும் வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஏன் வேல்யூ மட்டும் வருது? ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டைரக்ஷன் தெரியும், velocity கீழே தான் இருக்குன்னு. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல சைன் போடலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு velocity -14 வரும். -14 வந்தா நீங்க புரிஞ்சுக்கணும் அது நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, எய்தர் வே அந்த இடத்துல சைன் போடுறது எதுக்குன்னா அதோட டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான். எப்படி வேணாலும் போலாம். மைனஸ் போட்டிங்கன்னா வெறும் 14 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் velocity நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்குன்னு. அதனால நம்ம கிட்ட வெறும் வேல்யூ மட்டும் வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு என்ன டைரக்ஷனே தெரியல. ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன டைரக்ஷனே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனே வீன் போடுவேன். ஸோ வீன் போட்டால் எனக்கு என்ன வரும்? v equals to 0 plus -10 into 4s ன்னு வரும். ஓகே, 4. So if we simplify, what will we get? We will simply get that the velocity is equals to -40 units of velocity is meter per second. Second போட்டேனா என்ன? I'm sorry. Okay, see, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். நம்ம பாலை தூக்கி போடுறோம்ல கிரவுண்ட்ல இருந்து, அப்போ அந்த பாலோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கு? 40 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. திரும்பி கரெக்டாக அந்த பால் கிரவுண்டை இடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட எவ்வளோ வெலாசிட்டி இருக்கு? -40 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. வெலாசிட்டி சேம் தான், டைரக்ஷன் மட்டும் உல்டாவாக இருக்கு. இங்கே மேலே போகுது, இங்கே கீழே வருது. புரியுதா? ஸோ இதை தான் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனாக இங்கே எழுதியிருப்பேன். தி வெலாசிட்டி அட் சேம் ஹரிசான்டல் லெவல் இஸ் சேம். ஓகே, ஒவ்வொரு ஹரிசான்டல் லெவல்லையும் வெலாசிட்டி சேமாக தான் இருக்குது, பட் இட் இஸ் ஜஸ்ட் இன் தி ஆப்போசிட் டைரெக்ஷன். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய கொஷின் இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல வெலாசிட்டி யூன்னு உங்களுக்கு தெரியும்னா தென் இங்கே வெலாசிட்டி யூவாக தான் இருக்கும், பட் மைனஸ் யூவாக இருக்கும். சரியா? ஏன் மைனஸ் யூன்னு புரியுதா? Because at the same horizontal level the velocity is same but is opposite in direction. Okay, next இங்கே வாங்க. இங்கே இப்போ v1 velocity இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தென் இந்த பாலுக்கு எவ்வளோ velocity இருக்கும்? -v1 velocity இருக்கும். சேம் velocity but opposite in direction. ஸோ இப்போ இங்கே v2 velocity இருக்குன்னா இங்கே -v2 இருக்கும். இங்கே v3 velocity இருக்கு அப்படின்னா இங்கே -v3 velocity இருக்கும். புரியுதா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வெலாசிட்டி அட் சேம் ஹரிசான்டல் லெவல் இஸ் சேம் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஈக்குவல் தான், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. புரியுதா? ஓகேடா. நவ் let's move on to some more questions when we are dropping an object from height h. நான் ஏன் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுக்கலனா, there are different cases. ஓகே, எத்தனை ஃபார்முலா படிப்பீங்க? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, கிரவுண்டில் இருந்து தூக்கி போட்டோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா வேறு மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு ஹைட் இருக்க பில்டிங்லேருந்து ஜஸ்ட் ட்ராப் பண்ணுறீங்க, தூக்கி கூட போடல, ட்ராப் மட்டும் பண்ணுறீங்க, அப்போ ஃபார்முலா வேறு வரும். இன்னும் எத்தனை டைப் இருக்குது தெரியுமா? யூ ஆர் த்ரோயிங் வெர்டிக்கலி அப் ஃப்ரம் ஹச் ஹைட். ஓகே, இந்த இடத்துல இருந்து மேலே பார்த்து தூக்கி போடுறீங்க, அப்போ வேறு ஃபார்முலா வரும். ஓகே, ஆர் அங்கேருந்து கீழே பார்த்து தூக்கி வீசுனீங்கன்னா வேறு ஃபார்முலா வரும். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பசங்களா ஃபார்முலாவை நோக்கி ஓடாதீங்க, கான்செப்டை நோக்கி ஓடுங்க. ஓகே, எப்படி மோட்டிவேஷனாக பேசுகிறேன்னா சரி. Let's try to solve this question. We are dropping. Dropping என்ன? Just leaving. Okay, எந்த velocityயும் கொடுக்கல, just இப்படி தொப்புன்னு விடுறேன். Okay, so initial velocity is 0. Dropனா என்ன? The initial velocity is 0. சரியா? Okay. Now time of flight கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Don't go for formula. டைரக்டா என்ன பண்ணுவோம்? நம்ம கான்செப்ட் வச்சு கண்டுபிடிச்சிருவோம். நமக்கு தெரியும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்துட்டு நெகட்டிவ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் இல்லையா? ஆமாண்ணா, acceleration due to gravity is -g. So let's try to apply our kinematics equation. சரி, நமக்கு என்னென்ன தெரியும்? இனிஷியலி velocity எவ்வளோன்னு தெரியும், அண்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கீழே வருது அப்படின்னா எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு தெரியும் இல்லையா? ஆமாண்ணா, பட் ஃபைனல் velocity தெரியாது. ஓகே, நமக்கு என்ன தேவை? டைம் ஆஃப் ஃப்ளைட் தேவை. ஸோ யூ கேன் யூஸ் s is equals to ut plus half a t ஸ்கொயர். நல்லா பாருங்க, இனிஷியலி பால் இங்கே, ஃபைனலி பால் இங்கே. ஃபைனலி என்ன ஆகும்? கீழே வந்துடும். ஃபைனலி பால் அப்படியே மூவ் ஆகி எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும். ஸோ என்ன இருக்கு? ஆனால் பால் வந்துட்டு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. பாசிட்டிவ் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கா, நெகட்டிவ் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கா? அண்ணா நெகட்டிவ் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் சிம்பிளி -h equals to u வந்து simply 0னா, so 0 into t plus half into acceleration due to gravity negative directionல இருக்கு, so -g into t squaredா பசங்களா. ஓகே, ஸோ இந்த t தான் நம்ம கண்டுபிடிக்கணும். this t square தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே,
Now if you simplify this, what we will get? We will get in the minus cancel ஆயிடும். We will get h is equals to g by 2 t square. So from here we get that the time of flight, சரியா, டோட்டலா இந்த பால் எவ்வளவு நேரம் பறந்து வந்திருக்கு, flight மாதிரி பறந்து வந்திருக்கு, it's equals to 2h by g square root. ஓகே, மறந்துடாதீங்க. 2h by g square root டா. You need not remember this formula. எப்படி இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது, பட் நமக்கு தேவை டைம். ஆனால் நமக்கு என்ன தெரியும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும். ஸோ s is equals to ut plus half at ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு dropped from height h, find the velocity with which it hits the ground. சரியா, அதாவது இந்த பால் வந்துட்டு கரெக்டாக இந்த கிரவுண்டை மோதுறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட கொஞ்சம் வெலாசிட்டி இருக்கும்ல. ஆமாண்ணா, அந்த வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. they are asking you to find the velocity. now நமக்கு என்னென்ன தெரியும்? அண்ணா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பார்ட்டிக்கிள் மேலேருந்து கீழே எவ்வளோ டைமில் வரும்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆமாண்ணா, we know that the time it took for the particle to reach here is 2h by g over square root இல்லையா? ஆமாண்ணா. ஸோ I'm just simply going to use the formula v is equals to u plus at டா. ஓகே, நமக்கு தெரியும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ஆனால் கீழே பார்த்து வரும்னா எப்படி? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி will be towards the negative direction minus g. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. we need to find v. v தான் என்னன்னு தெரியல. ஓகே, சைன் போட வேணாம், டைரக்ஷன் என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரியும் டைரக்ஷன் கீழே தான் வருது, கீழே போகிறதுனால ஆன்சர் நெகட்டிவாக வரும். ஓகே, வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் வின்னு போடலாம். இல்லை நான் போடலை, எனக்கு டைரக்ஷன் தெரியலன்னு வச்சுக்கோ. v ஈக்குவல்ஸ் டு இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 0 ப்ளஸ் ஆக்சலரேஷன் என்ன? மைனஸ் ஜி இன்டூ டைம் என்ன? ஆனால் சிம்பிளி 2 இன்டூ h by g. ஓகே, ஸோ நமக்கு என்ன வருது? velocity of the particle is equals to இந்த இடத்துல g யா, ஸோ இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் g இதை ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், ஆர் சிம்பிளி g by ஸ்கொயர் ரூட் ஆஃப் g. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? சிம்பிளி ஸ்கொயர் ரூட் ஆஃப் g நியூமரேட்டரில் வரும் இல்லையா? ஆமாண்ணா, ஸோ அதுதான் வருது. ஸோ நமக்கு வெலாசிட்டி என்ன வருது? மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ h இன்டூ g பசங்களா. ஓகே, so this is your velocity with which it hits the ground. இந்த மைனஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆனா this minus simply says that the ball traveled in negative direction. ஓகே, நெகட்டிவ் டைரக்ஷன்ல அது போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சிம்பிள், ஃபார்முலாவே தேவையில்லை, டைரக்டா இப்படி டிரைவ் பண்ணிக்கோங்க வேணுங்கிற இடத்துல. ஓகே, இப்போ வருது பாருங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், மோஷன் அண்டர் கிராவிட்டியில் என்ன கொஷின் கேட்டாலும் போட்டுடலாம். சி, இது மாதிரி ஒரு ஹைட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் 320 மீட்டர் ஹைட் அப்பார்ட்மெண்ட், அது மேலே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 60 மீட்டர் பர் செகண்டில் பாலை தூக்கி வீசுகிறோம்டா. சரியா, நான் நம்மள்ட்ட இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் டைம் டு ரீச் த சேம் லெவல், h max, v எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, we have to find the time of first. டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட்னா என்ன? அண்ணா இங்கேருந்து தூக்கி போட்டிருக்கோமா, இப்படியே போகுது டாப்பை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம்? டாப்பை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம்? அதுதான் டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஆமாண்ணா, லெட்ஸ் ட்ரை டு டூ இட். சி, we know at top the velocity is equals to 0, right? So I'm just going to apply the equation v is equals to u plus at. I know the final velocity is 0 and initial velocity is towards the positive direction. Okay, ஏன்னா இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், இதுதான் ஆரிஜின். ஸோ ஆரிஜினுக்கு மேலெல்லாம் பாசிட்டிவ், இந்த டைரக்ஷன் எல்லாம் பாசிட்டிவ் அண்ட் இந்த டைரக்ஷன் எல்லாமே நெகட்டிவ். ஓகே, ஸோ u வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு அக்ராஸாக இருக்குது. ஸோ ப்ளஸ் 60 மீட்டர் பர் செகண்டை விட்டுருவோம். ப்ளஸ் 60, u வந்து மேலே போகுது, ப்ளஸ் 60. நவ் ப்ளஸ் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆனால் அது எப்போ பார்த்தாலும் வேறு வேலையே இல்லைனா அது கீழே தானே வந்துட்டுருக்கோம். அப்படி மைனஸ் ஜி. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரியா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். அஸ்யூம் ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க.
கொடுக்கலன்னா 9.8 போடணும். கொடுத்துருந்தா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ போடுங்க. அவங்க அசியூம் g ஈக்குவல்ஸ் டு 12ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூவை போடுங்க. சரியா, வேறு வழியே இல்லை. இந்த இடத்துல 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் சப்ஸ்டிட்யூட் இட். -10 ஏன், ஏன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. இன்டூ t. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டைம்? அண்ணா தி வேல்யூ ஆஃப் டைம் இஸ் 10t. இதை எடுத்துகிட்டு போங்க, அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. 10t equals to 60. So the value of t is simply equals to 6 seconds. Okay, அதாவது இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இங்க இருந்து டாப்புக்கு போகணும்னா 6 செகண்ட் ஆகுமா. ஓகே, I hope this is clear. So time of ascent, the time to reach the top, the time to reach the top is equals to 6 seconds. Okay, next question is the time to reach the same level. சில ஸ்டூடெண்ட்ஸ் இது ஈஸியாக போட்டுருவாங்க. நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு கடைசியாக சொல்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் பை த ஜென்ரல் மெத்தட். சரியா, அதாவது இங்கேருந்து போடுறோமா, திரும்பி சேம் லெவலுக்கு, இதே லெவலுக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. இதே லெவலுக்கு வரதுக்கு டைம் எவ்வளோ தூரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா, பால் இப்படியே வருது, இப்படியே வருது, தென் ஃபைனலாக இங்கே வந்து நின்றணும். ஓகே, திஸ் இஸ் யோர் ஃபைனல் பொசிஷன். நவ் I know when the ball reaches same level, when the ball reaches same level, என்ன ஆகுது, அதோட displacement 0 ஆகுது இல்லையா? ஆமாண்ணா. So I'm just going to use that. S is equals to ut plus half at square. Now displacement 0 ஆயிடுது. ஓகேவா, இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ் டைரக்ஷனை பார்த்துருக்கு. ஸோ ப்ளஸ் 60 இன்டூ டைம் தான் என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும், டீன்னு வச்சுக்குவோம். ப்ளஸ் half இன்டூ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்கு, ஆனால் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கு இல்லையா? எஸ்ண்ணா. ஸோ acceleration due to gravity is negative like this. என்ன ஆகுது, -10 மல்டிப்ளை பண்ணிக்கணும், இன்டூ டைம் தான் என்னன்னு தெரியல, t ஸ்கொயர்னு வச்சுக்குவோம். ஓகே, ஆல் வி காட் டு டூ இஸ் சிம்பிளிஃபை திஸ் ஈக்குவேஷன். சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும், என்ன பண்ணுங்க, இந்த 2ம் 10ம் கேன்சல் ஆகி 5 டைம்ஸ் ஆகிடும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ -5t ஸ்கொயர் அங்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுங்க. we will be left over with 5t ஸ்கொயர் equals to 60t. ஸோ என்ன பண்ணலாம், இங்கேருந்து t ஸ்கொயரையும் டீயும் கேன்சல் பண்ணிடலாம். 5 1 times, 60 is 6 times, 6 5s are 30, right? So time t is equals to 6 seconds. சரியா? இப்போ இதை ஈஸியாக எப்படி போகிறதுன்னு சொல்லி தரட்டா? இதையே ஈஸியாக எப்படி போகிறதுன்னு சொல்லி தரட்டா? ரொம்ப சிம்பிள். see, let me duplicate this. we need to find the time to reach the same level, right? நமக்கு என்ன தெரியும், அண்ணா see, இந்த பால் எல்லாம் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே தான். பட் கொஞ்சம் நல்லா பாருங்க, இந்த இடத்துல இருந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? ஆன்சர் மை கொஷின்ஸ் கேர்ஃபுல்லி ஸோ தட் இது ஜேடபிள்யூ மெயின்ஸில் வந்தால் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். see, நமக்கு இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு நமக்கு தெரியும்னா, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு the time it took is simply 6 seconds ஆச்சு. அப்போ திரும்பி அதே லெவலுக்கு வரணும் அப்படின்னா 12 செகண்ட் ஆகும் இல்லைண்ணா, அதே 6 செகண்ட் தான் ஆகும். ஓகே, ஸோ டேரெக்டாக இந்த இன்ட்யூஷன் வச்சு நீங்கள் போட்டாலுமே ஓகே தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், டைம் ஆஃப் அசென்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டைம் ஆஃப் டிசென்ட்னு சொல்லியிருக்கேன்னா, டைம் ஆஃப் ascent is equals to time of descent னு சொல்லியிருக்கேன்னா, அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் டைம் ஆஃப் அசென்ட்னா கிரவுண்டில் இருந்து போகிறதாண்ணா, இதை கிரவுண்ட் லெவல்னு அசியூம் பண்ணிக்கோங்க. உங்களை யார் என்னன்னு சொன்னா, ஓகே லெட்ஸ் அசியூம் இதுதான் நம்ம எர்த்துக்கு மேலே 320 மீட்டருக்கு மணல் வந்து மூடிருச்சு. இப்போ இதுதான் புது கிரவுண்டு. ஸோ கிரவுண்ட்லேருந்து தூக்கி போட்டுருங்க, திரும்பி இந்த கிரவுண்ட் லெவலுக்கே இந்த லெவலுக்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 6 seconds தான் ஆகும். ஓகே, ஸோ யூ கேன் சிம்பிளி ரைட் தட் the time to reach the same level is equals to 6 seconds. எப்படி போனாலும் ஓகே தான்.
சரியா? I hope this is clear. புரிஞ்சதில்ல? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் மேக்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட், அதாவது ஃப்ரம் த கிரவுண்ட்லேருந்து வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கிரவுண்டில் இங்கேருந்து மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், தூக்கி போட்ட இடத்துல இருந்து மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தூக்கி போட்ட இடத்துல இருந்து மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் யோர் height. Okay, now h max from ground is equals to 320 meter. Okay, ground la irundhu the building 320 meter, so 320 plus height. Okay, this is the final answer. Let's try to find this height. h மட்டும் கண்டுபிடிச்சா போதும், height from the ground வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஓகேனா. now h எப்படி கண்டுபிடிக்கிறது? if you want you can simply use the stopping distance formula. சரியா? இதெல்லாம் ட்ரிக், இப்படி யோசிச்சு வச்சுக்கோங்க. we know stopping distance is simply equals to u square divided by 2a. இல்லையா? ஆமாண்ணா. so just substitute what is u square. ஆனா initially 60 square divided by 2 into acceleration is 10. You need not worry about the sign because acceleration velocity opposite direction la irundha da ungalku vandu modalla particle stop agum. So the h is equals to stopping distance 60 square divided by 2 into 10 enna varum 3600 mela 3600 divided by 200. So 0000 cancel aidum, 36 by 2 18 varum illaya? Amana. So this is simply 18 meter. So your height max will be equals to 320 plus 18 equals to 338 meters da. ஆனா எங்களுக்கு இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியல, நாங்க கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு போடணும்னு ஆசைப்படுறோம்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுடலாம். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனில் என்ன யூஸ் பண்ணுவீங்க? From this point, this topmost point, the velocity at topmost point is 0, and இந்த பாயிண்ட்ல இருந்து topmost pointக்கு displacement எவ்வளவோ அந்த displacement தான் height இல்லையா? height is simply equals to the displacement. So you will apply this expression, s is equals to ut plus half at square. Okay, இப்போ இங்க இருந்து டாப்புக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஆனா we know that the time to reach top, just a minute, the time to reach the top is simply equals to 6 second, and the initial velocity equals to 60 meter per second, and the acceleration due to gravity is equals to minus 10 meter per second square. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அகெயின் இதே தான் கிடைக்கும். இட்ஸ் யோர் டியூட்டி டு டூ திஸ். சரியா? நான் சிம்பிளிஃபைட் வெர்ஷனில் போட்டுட்டேன், இதை கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும், நீங்கள் தான் கேட்டீங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதில் இந்த வேல்யூலாம் போட்டு பாருங்கள், யூ வில் அகெயின் கெட் யோர் ஹைட் ஆர் எஸ் டு பி ஈக்குவல்ஸ் டு 18 மீட்டர். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, சூப்பர். Now let's move to your next question. We have to find the velocity at t equals to 3, t equals to 9, t equals to 12, t equals to 14. Okay, ரொம்ப சிம்பிளா இருக்கு. We know the initial velocity, right? So velocity at any time t equals to initial velocity u plus a into t. இதானா? ஆமாண்ணா. So let's do it. So what did we get? Anna, we get that velocity v is equals to, initially velocity is 60, and acceleration is always negative, right? Amana, acceleration is always negative. Acceleration due to gravity is always negative. So 60 minus 10 into initially time வந்து 3. So என்ன வரும்? அண்ணா plus 30 meter per second. This is velocity at t equals to 3. சரியா? ரொம்ப important. Velocity at t equals to 3. Next, velocity at t equals to 9. Okay,
that will be equals to ஆனால் still initial velocity 60 தான் minus acceleration due to gravity எவ்வளோ ஆனால் minus 10 தான் ஓகே into இப்போ டைம் என்ன just 9 போட்டுக்கோங்க என்ன வரும் ஆனால் this will be equals to minus 30 meter per second okay இல்லையா 60 minus 90 will be minus 30 meter per second okay super next what is the velocity at t equals to 12 seconds velocity at t equals to 12 seconds is simply equals to the initial velocity 60 minus yeah minus போடுறேன் acceleration due to gravity minus 10 அதனால தான் போடுறேன் so minus 10 into the time is simple okay 12 என்ன வரும் ஆனா 60 minus 120 will be equals to minus 60 meter per second and finally the velocity at t equals to 14 என்ன வருது ஆனா velocity at t equals to 14 வந்துட்டு 60 initial velocity minus 10 into 14 so 140 so 60 minus 140 is simply equals to minus 80 meter per second okay இது கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இது நமக்கு என்ன தெரியுமா கிடைச்சிருக்கு we just got this is our entire motion right ஆமாண்ணா now time t equals to 0 ல பாலை தூக்கி போடுறோம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு when time t equals to 3 நம்மளோட velocity எவ்வளோ plus 30 meter per second தான் ஓகேவா so இங்கே இருக்கு somewhere over here okay let me just copy this ball so when time t equals to 3 your velocity is equals to plus 30 meter per second plus 30 னா என்ன அர்த்தம் ஆனால் மேலே பார்த்து போகுதுன்னு அர்த்தம் இல்லையா ஆமாண்ணா plus 30 meter per second okay next இன்னொன்று நமக்கு என்ன தெரிய வந்துச்சு when time t equals to 9 the velocity is minus 30 meter per second சரியா when 9 seconds ஆனோன்னே நம்மளோட velocity எவ்வளோ ஆயிடுச்சான் minus 30 meter per second ஆயிடுச்சான் ஓகே minus 30 meter per second next அடுத்ததையும் வரைஞ்சிடுறேன் அடுத்து நமக்கு என்ன தெரியும் when time t equals to 12 okay the velocity is minus 60 meter per second when time t equals to 12 the velocity is 60 meter per second கொஞ்சம் நல்லா பாருங்க this again verifies that at same horizontal level the velocities are equal but are opposite in direction ஆனா நீங்க எப்படி எழுதுறீங்க கரெக்ட்டா t equals to 0 ல இங்க இருக்கு t equals to 12 ல இங்க இருக்கு நீங்களே எப்படி எழுதுறீங்க அந்த பார்ட்டிகிள் இங்க இருக்கலாம் see நமக்கு டைம் ஆஃப் அசன்ட் தெரியுமா டைம் ஆஃப் அசன்ட் என்ன வந்துச்சு அண்ணா டைம் ஆஃப் அசன்ட் அதாவது இங்க இருந்து டாப்புக்கு ரீச் ஆகுற டைம் வந்து 6 செகண்ட் திரும்பி டாப்ல இருந்து அதே பொசிஷனுக்கு ரீச் ஆகுற டைம் இன்னொரு 6 செகண்ட் ஸோ டோட்டலா இங்க இருந்து திரும்பி இதே இடத்துக்கு வரதுக்கான டைம் என்ன ஆனா 6 + 6 12 செகண்ட்ஸ் ஸோ 12 செகண்ட்ஸ் கழிச்சு பார்ட்டிகள் எங்க இருக்கும் திரும்பி ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துல அதே பொசிஷன்ல இருக்கும் ஓகேவா ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்க this is when t equals to 0 right ஆமாண்ணா this is t equals to 6 seconds sorry t is equals to 6 + 6 12 seconds சரியா t equals to 12 seconds so நல்லா பாருங்க same horizontal level ல velocities are equal but opposite in direction okay at same horizontal level the velocity is same but are in opposite direction பசங்களா சரியா I hope this is clear இதில் எதுவும் டவுட் இல்லையே உங்களுக்கு ஓகே அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகே சூப்பர்டா now let us then move to the next question ஆனால் எத்தனை கொஷின்னா நிறையா இருக்குது now இதே கொஷின் தான் என்ன கேட்குறாங்கன்னா find the displacement at t equals to 2 t equals to 8 t equals to 15 this is simple we know s is equals to
ut plus half at square, but the acceleration due to gravity is negative இல்லையா? ஆமாண்ணா. So the acceleration due to gravity is negative like this. So your displacement at t equals to 2 seconds will be simply your initial velocity 60 into time வந்துட்டு 2 seconds plus 1 by 2 into acceleration due to gravity is minus 10 into 2 square. சரியா? Okay, now this is displacement at time t equals to 2 seconds. Next சரி, ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா? என்ன வரும்? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 120 வரும். இங்கே 2வும் மைனஸ் 5யும் சாரி 2வும் மைனஸ் 10ம் 5 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் 2 ஸ்கொயர் 4. 5 4s are 20. ஓகே, ஸோ 120 minus 20, this is simply equals to 100 da. 100 plus 100. Okay, plus 100 meters. சரியா? Okay. Next, similarly, you guys can find these two. Displacement when time t equals to 8, okay, and displacement when time t equals to 15. Just substitute பண்றது தான். You guys can find these two. சரியா? இதுவும் உங்களோட homework. Then இதுவும் உங்களோட homework தான். Hope this is clear. Super. ஓகே பசங்களா, now let's move to the next question. ஸோ அதே கொஷின் தான். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் டைம் டு ரீச் கிரவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து பாலை தூக்கி போடுறோம்ல, இது டோட்டலாக இங்கேருந்து கிரவுண்டை வந்து ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். சி when it reaches ground, அந்த பால் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும்? ஆனால் இனிஷியலி இங்கே இருந்துச்சு, ஃபைனலி இங்கே இருந்துச்சு. ஸோ your displacement is, see, when இப்படி எழுதுறேன், when ball reaches ground, the displacement is equals to minus 320 meter. இதுதான் important. The displacement is equals to minus 320 meters பசங்களா. சரியா? அதாவது இங்கே இருந்துச்சு முதல்ல, இப்போ இங்கே இருக்குது. ஓகே, நெகட்டிவ் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ் ஆகி வந்திருக்கு. தென் ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் அப்ளை த ஈக்குவேஷன் எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூடி ப்ளஸ் half at square. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மைனஸ் 320 அண்ட் your initial velocity is plus 60. டைம் தான் எவ்வளோன்னு தெரியல, டீன்னு வச்சுக்குவோம். ப்ளஸ் half into acceleration is minus 10. Acceleration is minus 10 meter per second square. Negative direction la irukku, adanaல தான் minus. சரியா? So this into minus 10 into t square. இந்த t தான் கண்டுபிடிக்கணும். So let's try to simplify. This goes for 5 times. So let's try to take things on one side. சரியா? ஒரு சைடு எடுத்துட்டு போனோம்னா என்ன வரும்? ஓகே, ஸோ இது அப்படியே அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. we will get 5t square, okay, minus 60t minus 320 equals to 0. or என்ன பண்ணலாம்? you can divide the whole equation by 5 on both the sides. சரியா? ஸோ 5ஆல் டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். what will we get? ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா see, I'm just going to divide by 5. ஓகேடா, இப்போ 5ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? ஆனால் அந்த இடத்துல 5 கேன்சல் ஆகிடும். we will simply have t square. அண்ட் இந்த இடத்துல ஆனால் 12 5s are 60. ஓகே, ஸோ minus 12t. அண்ட் இந்த இடத்துல 320 you have to divide by 5. ஓகே, 1 5s are 5. we know 6 5s are 30. ஸோ ஒரு 2 பேலன்ஸ் இருக்கும், இங்கிட்டு போச்சுன்னா 20. ஸோ 64. So if you simplify this, you will get 64 equals to 0. ஆனால் இந்த குவாட்ரட்டிக்கை நாங்கள் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் செஷனில் எந்த ஒரு குவாட்ரட்டிக்காக இருந்தாலும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துருந்தேன். சி, to solve any quadratic, we will use middle term splitting. And middle term splitting na, you have to find two numbers whose product is equals to the product of this coefficient. அதாவது ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க coefficient into the constant term. என்ன வரும்? அண்ணா 1 into minus 64. This should be equals to minus 64. Okay. Okay, now then
those two numbers sum should be equals to the coefficient of x term. ஓகேவா? அந்த இடத்துல என்ன இருக்கு? t இருக்கு. t க்கு முன்னாடி -12 இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு நம்பரை கண்டுபிடிங்க. அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 64 வரணும் அண்ட் ஆட் பண்ணால் -12 வரணும். ஓகே, எடுத்தோன்னே உங்களுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ யூ கோ பை திஸ். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 64 வரும்? ஆனால் we know 8 8s are 64. ஓகேவா? ஸோ பட் 8 ஆட் பண்ணால் +16 தான் வரும், -12 வராது. ஓகே, ஸோ rather we have to go for some other number. You can write this 8 as okay something. ஓகே, இந்த 8 வந்து என்ன எழுதுங்க? 2 into 4 எழுதுங்க. we know 8 2s are 16. ஸோ 16 into 4 நமக்கு 64 தான் வரும் இல்லையா? ஆமாண்ணா. now ஃபேக்டர் ஆகுது பாருங்க இல்லையா? 16 into 4 is 64. ஆனால் நமக்கு -64 தான் வேணும். ஓகே, அப்போ -16 எடுத்துக்குவோம். -16 into +4 is -64. -16 plus 4 will be equals to -12. ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதான். see, turns out that m is equals to -16, n is equals to 4. okay, then all you got to do is split this middle term into the sum of these two. You can write t square -12 வந்துட்டு you write as plus 4t minus 16t minus 64 equals to 0. okay, ஓகேண்ணா. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து t காமனாக எடுங்க. t காமனாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், we will have t plus 4. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து -16 காமனாக எடுங்க. சரியா? ஸோ -16 காமனாக எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே வந்துட்டு வெறும் t இருக்கும் அண்ட் 64ல் 16 காமன் எடுத்தோம்னா 4. ஓகே, அண்ட் மைனஸ் காமன் எடுத்தோம்னா ஸோ +4 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இந்த டேர்ம்லேயும் t + 4 இருக்குது, இங்கேயும் t + 4 இருக்குது. t + 4 காமனாக எடுத்துடலாமா? எடுத்துடலாம்னா ஸோ we will get t + 4 of t minus 16 equals to 0. So there are two possibilities. Either t can be equals to plus 16, ஏன்னா 16 போட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் 0 ஆகிடும், சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஆர் t equals to -4. பாசிபிலிட்டி இருக்கா? ஆனால் டைம் cannot be நெகட்டிவ்னா. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள், ரேதர் திஸ் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ த time required to the time taken to reach the ground is simply 16 seconds. சரியா? So the time it took to reach the ground is simply equals to 16 seconds பசங்களா. சரியா? I hope this is clear. This is very important. இந்த மாதிரி மாடல் கொஷின் வரும் பார்த்தீங்களா? எங்கேருந்தோ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆச்சு, குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பட் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம். The time it took to reach the ground is 16 seconds. Okay, I hope this is clear. ஓகேடா. Next we have only one more question. Okay, which is the velocity with which the particle hits the ground. ஓகேவா? நம்ம என்ன வெலாசிட்டியில் அந்த பார்ட்டிக்கிள் கிரவுண்டை மோத போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். see, we know everything, right? we know the initial velocity u equals to 60 meter per second இல்லையா? ஆமாண்ணா. அண்ட் இது டோட்டலாக நிறைய வேலை இது ப்ரொசீட் பண்ணலாம்டா, எனக்கு மைண்டில் நிறையவே வருது. ஸோ நான் சிம்பிளஸ்ட் வே சொல்கிறேன். சரியா? நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி கரெக்டாக இந்த பார்ட்டிக்கிள் கிரவுண்டை முட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கிட்ட எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும் அதுதான் கேட்குறாங்க. we are asked to find the final velocity, right? we have to find v. நமக்கு என்ன தெரியும்? ஆனால் நமக்கு வந்துட்டு ஆக்சலரேஷன் தெரியும் இல்லையா? ஆமாண்ணா. ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுண்ணா. acceleration is equals to minus g. and இன்னொரு விஷயம் தெரியும், the total time. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன வந்துச்சு? the total time is simply equals to 16 seconds கண்டுபிடிச்சோம். அதாவது இங்கேருந்து கிரவுண்டை கரெக்டாக முட்டுறப்ப டைம் எவ்வளோ இருக்கும்? 16 seconds இருக்கும். அவ்வளோதான். தூக்கி எல்லாத்தையும் ஈக்குவேஷனுக்குள்ளே போட்டுடலாமா? சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? நம்மளோட v equals to u plus at. ஓகே, ஸோ we don't know v தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
சரியா? ஓகே. So v will be equals to, the initial velocity is plus 60, and the acceleration will be minus 10 into the time it took is 16 seconds. சரியா? ஓகே. ஸோ என்ன வரும் அண்ணா, v will simply be equals to 60 minus 10 into 16 is 160. So simplify பண்ணோம்னா v will be equals to minus 100 meter per second பசங்களா. I hope this is clear. ஸோ கீழே கரெக்டாக கிரவுண்டை முட்டுறதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டிகிள் கிட்ட எவ்வளோ வெலாசிட்டி இருந்திருக்குமா, மைனஸ் 100 மீட்டர் per செகண்ட், அதாவது நெகட்டிவ் டைரக்ஷனில் 100 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டி இருந்திருக்குமா பசங்களா. I hope this is clear. புரிஞ்சதில்லை, எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, சூப்பர். Now let us then go to your final concept, throwing vertically down from height h. இப்போ என்ன பண்ணோம், vertically upward throw பண்ணோமா, இப்போ vertically downward throw பண்ணுறோம். We have to find these three: time to reach the ground, velocity with which it hits the ground, velocity and displacement at t equals to 3 seconds. ஓகே, நான் ஃபார்முலா சொல்லித்தரல, அப்ரோச் தான் சொல்லித்தரேன். உங்கள் கூட சேர்ந்து தான் நானும் எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணுறேன். சரியா? ஓகே. ஸோ ஒன்றா கண்டுபிடிப்போம். Let's try to find the time it took to reach the ground. ஓகே, ரொம்ப சிம்பிள். See, initial velocity is this இல்லையா? ஆமாண்ணா. u is equals to, and இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இல்லையா? ஆமாண்ணா, இதுதான் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ ப்ரொஜெக்ஷனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். ஆமாண்ணா, ப்ரொஜெக்ஷனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ், அண்ட் ப்ரொஜெக்ஷனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ் அண்ணா. ஓகே, ஓகேண்ணா, சூப்பர். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடக்குது, வெலாசிட்டி வந்துட்டு நெகட்டிவ் டைரக்ஷனில் வருது. ஸோ u is equals to minus 40 meter per second. தென் வேறு என்ன தெரியும், ஆனால் நமக்கு தெரியும் ஆக்சலரேஷன் will be towards the ground. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் will be equals to minus g. ஓகே, minus 10ன்னு எடுத்துக்குவோம். சரியா? ஓகே. தென் டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு தெரியும், ஆனால் the displacement is equals to minus 240 meter. ஓகே, ஏன்னா கீழே வந்திருக்கு, ப்ரொஜெக்ஷன்லேருந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ minus 240 meter எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ we know the relation s is equals to ut plus half at square. So we know the displacement is minus 240 and the initial velocity is minus 40 into time it took, we don't know, let it be capital T. Then plus half into, what is acceleration? Acceleration is minus 10 into time squared. சரியா? Okay na. What do you have to do? All you got to do is simplify this. This is 1 time, this is 5 times. So what did we get? ஆனால் இங்கே வந்துட்டு minus 240 இருக்குது. Or let's arrange everything in one side. So இந்த minus 5t ஸ்கொயராக எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் plus 5t ஸ்கொயராக மாறிடுமா? ஆமாண்ணா. தென் minus 40t இங்கிட்ட வந்தால் plus 40t மாறிடுமா? எஸ்ண்ணா. தென் minus 240 அப்படியே தான் இருக்கும். 240 equals to 0. So similar to last question, I'm going to divide this with 5. Okay, so that question கொஞ்சம் simplify ஆகிடும். அதனால தான் quadratic equation. என்ன வரும், divide by 5 பண்ண அப்படின்னா t squared. ஓகே, இந்த இடத்துல 40t இருக்குது. அண்ட் மைனஸ் எப்படி வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ப்ளஸ் 40t பசங்களா. ஸோ 40 by t, I mean 40 by 5, ஆனால் that will simply be equals to plus 8t. Then 240 by 5. See, 240 by 5. We know 4 5s are 20. So 4 balance ஒரு 4 இருக்குது. திரும்பி 8 5s are 40. So 48 இல்லையா? ஆமாண்ணா. So 48 is equals to 0. Now we have to solve this particular quadratic equation, which is also very simple. I hope you guys are now will be able to solve almost every quadratic, right? Solve பண்ண முடியல quadratic இருந்தால் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to find two numbers such that அதை multiply பண்ணால் t square coefficient 1 constant term 48, so, I mean minus 48. So 1 into minus 48. So எனக்கு இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 into minus 48 கிடைக்கணும், which is simply minus 48. and ரெண்டு நம்பரை ஆட் பண்ண அப்படின்னா m plus n, ரெண்டு நம்பரை ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இந்த இடத்துல எக்ஸோட டேர்ம்ஸில் குவாட்ரடிக் இல்லை, டீயோட டேர்ம்ஸில் இருக்குது, டீயோட கோஎஃபிஷியன்ட் என்ன 8 கிடைக்கணும். ஓகே, இந்த மாதிரி
எந்த நம்பர் இருக்குது டேரெக்டாக உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 48 வரும்? உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு தோன்றது என்ன? அண்ணா 5 8s are 40, 6 8s are 48ண்ணா. ஸோ 6ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 48 வந்துடும் இல்லையா? ஆமாண்ணா, இதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் 6ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 8 வராது. ஸோ யூ ட்ரை டு ரைட் திஸ் 8 as 4 into 2. ஓகே, 4 into 2 இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. நவ் 6 into 8 is also equals to 12 into 4 இல்லையா? ஆமாண்ணா, 12 4s are 48 தான் வரும். பட் நமக்கு மைனஸ் 48 வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல 12 into minus 4னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 12 into minus 4 is minus 48. 12 plus minus 4 is plus 8. அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இப்படி தான் ஆக்சுவலி நான் என் மைண்ட்குள்ளே ப்ராசஸ் பண்ணுவேன். அதை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? the value of m is equals to plus 12னு தெரிஞ்சிருச்சு. and value of n is equals to minus 4னு தெரிஞ்சிருச்சு. now let us simply expand this. I mean split the middle term such as t square plus 18 இருக்குல்ல, அதை நான் எப்படி எழுத போகிறேன்னா minus 4t plus 12t minus 48 equals to 0. now first ரெண்டு டேர்மில் இருந்து I am going to take t as common. சரியா? ஸோ t காமனாக எடுத்தேன்னா I will have t minus 4 and இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? 12 காமனாக எடுக்கிறேன். ஓகே, ஸோ ப்ளஸ் 12 காமனாக எடுக்கிறேன் அப்படின்னா I will have t minus 4 equals to 0. now இங்கேயும் t minus 4 இருக்குது, இங்கேயும் t minus 4 இருக்குது. காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா I will have t minus 4 of t plus 12 equals to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் ஆஃப் t வருது? ஆனால் the values of t are either equals to plus 4 or equals to minus 12. ஸோ நீங்களே சொல்லுங்கள், டைம் நெகட்டிவாக இருக்க முடியுமா? நோனா, டைம் கேன் நாட் பி நெகட்டிவ். ஸோ தி ஒன்லி பாசிபிள் வேல்யூ ஆஃப் t இஸ் சிம்ப்ளி t equals to plus 4. ஓகே, hope this is clear. So the value of time it took to reach the ground is 4 seconds. சரியா? I hope this is clear. So இனிமே இந்த மாதிரி எந்த question கேட்டாலும் you guys will be able to answer it. சரியா? Okay. Next, this question அதே தான், சேம் பிக்சர் தான், velocity with which it hits the ground. ஓகே, அப்படி கேட்குறாங்க. நமக்கு இப்போ என்ன தெரியும்? ஆனால் இது இங்கேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? எவ்வளோ டைம் எடுக்குது? 4 seconds எடுக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. now let's assume this particle hits the ground with velocity v. final velocity v னு வச்சுக்குவோம். சரியா? then we can simply write that final velocity v is equals to initial velocity u plus acceleration into time. நமக்கு தெரியும் எவ்வளோ, I mean what is the acceleration? ஆனால் acceleration is equals to minus g. so v is equals to u, use the initial velocity இல்லையா? எப்படி இருக்கு? நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ மைனஸ் 40 ப்ளஸ் ஆக்சலரேஷன் எவ்வளோ? ஆனால் அதுவும் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ minus 10 into டைம் எவ்வளோ? ஆனால் 4 seconds. ஓகே, ஸோ வாட் வில் வி கெட்? we will get v is equals to minus 40. ஆனால் இதுவும் கேன்சல் ஆயிருமே. டே, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால தான் சைனை போடுங்கன்னு சொல்கிறது. ஸோ minus 10 into 4 is minus 40. So the velocity with which it hits the ground is simply minus 80 meter per seconds. பசங்களா, சரியா? ஓகே, I hope this is clear. minus 80 meter per second. சூப்பர்ல. Now let's move to the final question. So velocity and displacement at t equals to 3 seconds. ஓகேவா? see, velocity at any time t is equals to u plus at. okay, so v will be equals to initial velocity எவ்வளோ? minus 40 plus acceleration எவ்வளோ? அண்ணா minus 10 into time என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது? அண்ணா v is equals to minus 70 meter per second வருது. சரியா? so this is your velocity. now you are asked to find the displacement, which is also very simple. சரியா? so if you want, you can use this. S is equals to ut plus
half at square. So your displacement is what you have to find, and your initial velocity is minus 40 and your time is 3 plus half into acceleration is minus 10 into time is 3 squared. Okay, so என்ன வரும்? Displacement S is equals to minus 120 and 10 goes for 5 times, right? Amana. So this will be minus of 3 square is 9. 9 5s are 45. So minus 45. Okay. Minus 120 minus 50 will be minus 170. But minus 45 irukadnala your answer will be minus 165 meters pasangala. I hope this is clear. புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இல்லையே? Okay, super. Then with this we are officially completed your motion in one dimension chapter. Okay, it was such a long lecture. Now இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, I have a lot of question for you guys. Okay, 1 2 3 4 5 6 7 8 questions வந்துட்டு இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, சேம் கான்செப்ட் தான். ஸோ இந்த சேம் கான்செப்டில் ஒரு 8 questions வந்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். சரியா? யூ கைஸ் ஹாவ் டு do this as your homework and இதுக்கான solutions will be forwarded in your telegram group. சரியா? இந்த one shot lecturesக்கான எல்லா சொல்யூஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு telegram groupல நான் forward பண்ணிடுறேன். So make sure that you guys join our telegram channel if you have not done so. And okay, this is my longest lecture so far. Okay, almost 10 hours, right? 9.5 10 hours கிட்ட வந்துருச்சு. பட் எனிஹவ் இது நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால தான் நான் போடுறேன். So it is your duty to share this with your friends. Okay, free of cost தான போடுறேன். Just share it with your friends and if views goes further then இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டரையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? இன்னும் ரொட்டேஷனல் மோஷன்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், I can teach for 12-15 hours. சிம்பிளாக எடுத்தாலே அவ்வளோ எடுக்க முடியும். ஓகே, ஸோ இட் இஸ் இன் யோர் ஹேண்ட். இதே மாதிரியே உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா you have to follow this. I mean, you have to follow this accordingly and also forward this lecture to your friends and make sure that you subscribe to our channel so that இதுக்கப்புறம் போடுற வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டெலகிராம் சேனலில் உடனே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா நோட்ஸும் உடனே அப்லோட் ஆகிடும் along with the lecture link. Okay, so track வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். சரி பசங்களா, I'll meet you on next lecture. Next lecture will be motion in 2 dimension. சரியா? And I hope அடுத்த லெக்சர் வரதுக்கு முன்னாடி இதை நீங்கள் முடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. But if you completed this, then it's very good. Okay, I'll meet you guys on tomorrow's lecture. Bye bye.